சார் பண்ணணும். அப்படியே நீங்கள் பேச நான் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் கொடுத்தேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ மேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாங்க சார். ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ADA 247 தமிழ். ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நம்ம இன்னைக்கு இந்தியன் பாலிட்டியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ஒரு லாஸ்ட் 5 to 6 இயர்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அண்ட் இது இல்லாமல் மற்ற குரூப்ஸ் எல்லாம் நடத்துகிறாங்க இல்லையா, 1A, இதெல்லாம் சேர்த்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஏன் சார் இவ்வளோ பாலிட்டிக்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம்? எஸ் சார், எஸ் மேம். பாலிட்டி அப்படிங்கிறது எல்லா எக்ஸாம்ஸும் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இப்போ வரப்போகிற TNPSC குரூப் 1க்கு பாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா வெயிட்டேஜ் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40 கொஸ்டின்ஸ் கிட்ட பாலிட்டில இருந்து கேட்குறாங்க. இந்த 40 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம அந்த கொஸ்டின் பார்க்கலே தெரியும், ரிப்பீட்டாக சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அதனால இன்னைக்கு இந்த 500 கொஸ்டின்ஸ் பார்த்து முடிக்கும் போது பாலிட்டியில அவங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். அதனால இந்த செஷன் நடத்துறது. இதுல இருக்கிறப்ப சில பேருக்கு புதுசா படிக்கிறீங்க, அவங்க கூட அட்டெண்ட் பண்ணலாம். இது ஏன் அப்படி சொல்றோம்னா, இப்படித்தான் கேட்க போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ற மாதிரி இருக்கும். அது இல்லாம ஆல்ரெடி நீங்க எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஒரு 2-3 அட்டன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் ரிவிஷன் செஷன் மாதிரி இருக்கும். ஸோ அதனால எல்லாருமே ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வர ஆன்சர் வந்து போடுங்க. இந்த செஷன் வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய 500 கொஸ்டின்ஸ் மேரத்தான் போயிருக்கும். அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 8 hours வந்து போகும். ஈவினிங் ஒரு 6 to 7 o'clock வர போகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மொபைலை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, சார்ஜ் போடுறதா இருக்கட்டும், நெட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃபுட் இது எல்லாமே அந்த கரெக்டாக வந்து பிளான் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 வரை நம்ம வந்து பிளான் பண்ணிருக்கோம். ஸோ அதே மாதிரி இதோட சக்சஸ் பொறுத்து நம்ம அடுத்த சீரீஸும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லயே ஆரம்பிக்கலாம் அப்படின்றது கொண்டு வரலாம். வாரம் சண்டே கொண்டு வரலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். இதோட சக்சஸ் நீங்க லைக் பண்றது, நீங்க ஷேர் பண்றது, கமெண்ட்ல அப்படியே என்கேஜ்டா இருக்கிறது பொறுத்து தான் அது டிசைட் ஆகும். நீங்க நல்லா என்கேஜ்டா இருங்க, அதுவே உங்களுக்கும் புஷ்ஷா இருக்கும், எங்களுக்கும் வந்து அடுத்த சீரீஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ்டா இருக்காங்கன்னு சொல்லி தோணும். ஓகேங்களா? எஸ், அதே மாதிரி இன்னைக்கு செஷன் சக்சஸ்ஃபுல்லா போச்சு, நிறைய பேர் லைக் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் இதே மாதிரி எடுத்துட்டு போலாம். சோ அதை எடுத்துட்டு போகாதும் உங்களுடைய கையில தான் இருக்கு. சோ அதனால சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு விரல் நெளிந்தா ஓட்டு போடுற மாதிரி நீங்க ஒரு பிரஸ் பண்ணீங்கன்னா போதும். எஸ், கண்டிப்பா பிரேக் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு 5 minutes 10 minutes இடையில ஒரு 3 hours 4 hours கொஞ்சம் பிரேக் கண்டிப்பா வந்து கொடுக்கலாம். சோ அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா அந்த 500 கொஸ்டின்ஸையும் நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டே இருங்க. எல்லாத்துக்கும் நீ ஆன்சர் பண்ணுங்க. சும்மா கிளாஸ் மாதிரி கவனிச்சிட்டு இருக்காம இது டிஸ்கஷன் மாதிரி தான். நீங்க ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட் இருந்தா சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு அந்த டாபிக்ல இருந்து எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் தெரியுது அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து போடுங்க. சோ ஓகே गाइस, அப்ப வித் ரெடி ஃபர்தர் லில் நம்ம செஷன் ஆரம்பிச்சிரலாம். ஃபைட் எஸ், அது வந்து ஒன்லைன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து 5 to 6 hours முடிச்சிரலாம். பட் நம்ம வந்து TNPSC क्वेश्चन அப்படிங்கறதனால குரூப் 1 குரூப் 2 சேனல்ல வந்து ஸ்டேட்மென்ட் பேசிஸ்ல கேட்பாங்க. ஓகேங்களா? 1 2 3 4 ஸ்டாண்டர்ட் தான் ஃபர்ஸ்ட் டீல் பண்ண போறோம். டிகிரி ஸ்டாண்டர்ட், அப்புறம் ஹையர் செகண்டரி, அப்புறம் SSLC அப்படின்ற மாதிரி தான் டீல் பண்ண போறோம். சில டைம் மிக்ஸ் ஆகி இருக்கும். ஆனா மோஸ்டா ஸ்டேட்மென்ட் டெஸ்ட் நிறைய இருக்கும். அதுல நானுமோ சர்மோ நிறைய பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம். அதனால ஒரு 8 hours ஆகும் அப்படின்றது. எஸ், அத ஒன்லைன் இருந்துச்சுனா முடிச்சிரலாம் 4 to 5 hoursல. பட் ஏனா ஆல்ரெடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நிறைய பேர் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. 500 क्वेश्चंसக்கு நம்ம 9 hoursலாம் போயிருக்கோம். 9 hours 8 hoursலாம் போயிருக்கோம். சோ அதனால பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க क्वेश्चनக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படினா நம்ம வந்து சீக்கிரம் போயிடலாம். ஓகே? சோ ஓகே மேம், அப்ப ஆரம்பிச்சிரலாம். பசங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே மேம். சோ அதெல்லாம் மறக்காம யார் லைக் போடல டக்குனு லைக் போட்டுக்கங்க. சோ இன்னைக்கு 500 क्वेश्चन முடிக்கிறதுக்குள்ள 500 லைக்ஸ் வருதா அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே மேம், ஸ்டார்ட் பண்ணுங்க மேம். ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான் லாஸ்ட் 5 years கொஸ்டின். ஃபர்ஸ்ட் செஷன் நம்ம பாலிட்டி போறோம். 500க்கு மேல இருக்கும். 533 550 அந்த மாதிரி இருக்கும் क्वेश्चंस. தென் இது இல்லாம நம்ம என்னென்ன எக்ஸாம்ஸ் பார்த்தோம் அப்படின்றதும் பார்க்கறோம். சரியா? சோ இப்போ உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन மேம், ஒரு நிமிஷம். இது வந்து TNPSC க்கு மட்டும் தானா? SSC RRB ல பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டேன். சோ பாலிட்டி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே காமன் தான். சோ பாலிட்டி அந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது நீங்க என்ன எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிச்சாலும் காமன் தான். நீங்க TNPSC, SSC, RRB, ஈவன் UPSC எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா கூட இந்த செஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால எல்லாரும் வந்து பாருங்க. ஓகே? சோ ஓகே மேம். ஆக்சுவலி குரூப் 1 UPSC எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதனால நீங்க உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, என்ன பார்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் குறிக்குது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்திய அரசியலமைப்புல
அடிப்படை உரிமைகள் எந்த பகுதியில வருது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான क्वेश्चन. சோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்ப நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸையும் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஏனா பார்ட்ஸ்ல இருந்து இந்த பார்ட்ஸ் क्वेश्चन வச்சே வந்து எக்கச்சக்க ஒரு 10 क्वेश्चंस கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த 500 क्वेश्चंस இருக்கு. சோ அதனால நீங்க வந்து இது பண்ணிக்கங்க. சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம SSC RRB எல்லாம் வந்து கொண்டு போலாம். ஓகேவா? சோ குரூப் 4 லெவலும் SSC RRB லெவலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சோ அதனால அட்டெண்ட் பண்ணுங்க. சோ இப்போ இதெல்லாம் ஞாபகம் ஓகே SLK ரொம்ப ரொம்ப நன்றி. 399 பேர் உள்ள குரூப்ல ஷேர் பண்ணிருக்கீங்க. थैंक यू. சோ இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய ஃப்ரெண்ட் உங்களுடைய குரூப்ஸ் நிறைய வச்சிருப்பீங்க. எல்லா குரூப்லயும் வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே SLK. சோ இன்னைக்கு ஆன்சர் பண்ணுங்க டக்குன்னு. பார்ட் C நிறைய பேர் ஆன்சர் பார்ட் 3 C தான் கரெக்ட். சோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்ன்றதுனா you can fly directly from US to UP அப்படின்னு ஒரு நம்ம ட்ரிக்ஸ் வச்சிருக்கோம். இந்த ட்ரிக்ஸுக்கான வீடியோவும் நம்ம சேனல்லே இருக்கு. 10 days சேலஞ்சில் இருக்கும். சோ இதுல பார்ட் 3 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்ப பார்ட் 1 என்னங்க? யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ். பார்ட் 2 வந்து நம்மளுக்கு சிட்டிசன்ஷிப். பார்ட் 4 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். part 3 fundamental rights. part 4 DPS directive principles of state policy. இன்னொரு part 4A என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த क्वेश्चनக்கு போலாம். சோ இந்த क्वेश्चन வந்து எல்லா எக்ஸாம்லயுமே வந்து கேட்கப்படுற ஃபேவரட்டான क्वेश्चन. சோ நம்மளுடைய அரசியலமைப்பு இருக்குலையா, அரசியலமைப்பு வந்து பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துருக்காங்க அப்படிங்கறதா வந்து கேள்வி. சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத டக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப 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 சிம்பிளான क्वेश्चन. இந்த क्वेश्चन பத்தி நீங்க TNPSC SSC RRB எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட क्वेश्चन வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத டக்குன்னு சொல்லுங்க. இதெல்லாம் வந்து டக்குன்னு ஒரு செகண்ட்ல போடக்கூடிய क्वेश्चन. சீக்கிரம் வாங்க. 5-6 மணி நேரத்துல முடிக்கணும்னா நீங்க பதில் சீக்கிரம் சொல்லணும். வெரி குட் கரெக்ட் தான். 2 இயர்ஸ் ஓகேங்களா? சோ 2 இயர்ஸ். இதனால தான் இந்தியாவுடைய அரசியலமைப்பு வந்து ரொம்ப பெரிய ரொம்ப லென்த்தியஸ்டா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் 2 வருஷம் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. மித்த நாடுகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா 5 மாசம் 6 மாசத்துலயே அவங்களுடைய அரசியலமைப்பு பண்ணி முடிச்சிருக்காங்க. ஆனா இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய நாடு, ஒரு டைவர்ஸான நாட்டுக்கு அரசியலமைப்பு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 2 வருஷம் 11 மாசம் கிட்டத்தட்ட 3 வருஷம் வந்து நம்மளுடைய அரசியலமைப்பை மேக் பண்ணிருக்காங்க. ஓகே, இதுல வந்து இது இல்லாம 60 கண்ட்ரீஸ்ல இருந்தும் எடுத்திருக்காங்க. நம்மளோட ப்ரொவிஷன்ஸ் எல்லாரும் 60 கண்ட்ரீஸ்ல இருந்து எடுத்தனால தான் இவ்வளவு லென்த்தாவும் இருக்கு. சோ இதுல இருந்து நம்ம இன்னும் 64 லட்சம் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனை மொத்தம் பண்ணி முடிக்கிறதுக்கு 64 லட்சம் ரூபாய் வந்து செலவாயிருக்கு. இது ஸ்டார்ட் ஆன டேட் வந்து நம்ம 9th December 1946ல ஸ்டார்ட் பண்ணி அது இல்லாம 26th November 1949ல இத வந்து அக்செப்ட் பண்ணாங்க. அதுதான் அந்த 2 years 11 months 17 days. ஓகேயா? சோ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிட்யூயன்ட் அசெம்பிளி ஃபர்ஸ்ட் மீட் பண்ண நாளும் கடைசியா இந்த நம்ம கான்ஸ்டிடியூஷனை அடாப்ட் பண்ண நாள் தான் நம்ம கணக்கா எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். The Indian Constitution was adopted on. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏனா இந்த தினத்தை நம்மளுடைய மத்திய அரசாங்கம் ஒரு ஸ்பெஷல் டேவா 2015ல இருந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. Indian Constitution was adopted on. நம்மளுடைய அரசியலமைப்பு எப்ப ஏற்றப்பட்டது? கூட வரலாம். 17 டேஸும் வரலாம், 18 டேஸும் வரலாம். எஸ், சிலபஸ்ல 17 18 கொடுத்திருக்காங்க. பட் நம்மளுடைய ஆப்ஷன்ல எது பெஸ்டா இருக்குன்னு பாருங்க. இப்போ 18 இருந்துச்சுனா 18 தான் ஆன்சர். பட் நம்ம இந்த क्वेश्चनல 18 கொடுக்கல. ஓகேங்களா? சோ அதனால ஈக்குவல் ஆல்மோஸ்ட் எது நியர் பை இருக்கோ அது வந்து நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா? 3.75 kg. ஓகே, சோ நான் பயங்கரமா படிச்சிருக்கேன். ரொனால்டோ 3.75 kg ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் வெயிட். சூப்பர். எப்பி பாலிட்டி கிளாஸ்ல பயங்கரமா சொல்லுவாரு. ஓகே, சூப்பர். இது கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ண டே வந்து 26 November 1949. சோ இதத்தான் கான்ஸ்டிடியூஷன் டேன்னு சொல்றாங்க. இது இல்லாம இது என்ஃபோர்ஸ்மென்ட்க்கு எஃபெக்ட்டுக்கு வந்த நாள் வந்து 26 Jan 1950. ஏன் 26 Jan 1950 சூஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஜவஹர்லால் நேரு 1930ஸ்ல 1929ல என்ன சொன்னாருன்னா இது இண்டிபெண்டன்ஸ் டேவா பூர்ண சுவராஜ் டே அப்படிங்கிற மாதிரி கொண்டாடிருப்பாங்க. அதுக்காக தான் இந்த டேவை வந்து என்னன்னா ஸ்பெசிஃபிக்கா வந்து கான்ஸ்டிடியூஷன் நம்ம மறக்க கூடாது, ரிபப்ளிக் டேன்னு அதை வைக்கணும்ன்றதுக்காக இந்த டேவை வந்து எஃபெக்ட் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எஸ், ஆப்ஷன் வந்து 17 18 இந்த ரெண்டு டேட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 18 தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய புக்ல 18 தான் கொடுத்திருக்காங்க. இல்ல 17 இருந்துச்சு அப்படினா நீங்க 17 தான் சூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, சோ அடுத்த क्वेश्चन போயிடலாமா? According to AK Gopalan by State of Madras case, which of the following act was challenged as invalid? AK கோபாலன் மற்றும் மதராஸ் மாநிலங்களுக்கு இடையான வழக்கில் கீழ் வருவற்றுள் எந்த சட்டம் தவறானது என்று கூறப்பட்டது? சோ சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேஸ் AK கோபாலன் கேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேஸ். சோ இந்த கேஸ்ல எந்த ஆக்ட் அப்படிங்கறத சேலஞ்ச் பண்ணிருந்தாங்க? சோ இதுக்கான ஆன்சர் என்ன? எஸ், பூர்ண சுவராஜ் டே கொண்டாடிருப்பாங்க 1929ல. அதே மாதிரி ராவி ரிவர்ல நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவுடைய சுதந்திர கொடியை ஏத்திருப்பார். எஸ், சோ AK கோபாலன் கேஸ் வந்து 1950ல என்னன்னா மெயினா ஆர்டிகல் 21க்கு வரும். ஆர்டிகல் 21க்கு ரெண்டு கேஸ் முக்கியம். ஒன்னு AK கோபாலன்,
இன்னொன்னு மேனகா காந்தி கேஸ். இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அப்படியே ப்ரொசீஜர் படி தான் நடக்கணும் அப்படின்னு சொன்னது ஏகே கோபாலன் கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ இவரோட கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேனகா காந்தி கேஸ் வந்து 1978ல வருவாங்க. அதுல வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லா கான்டெக்ஸ்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க பார்க்கணும், சும்மா அப்படியே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றதுனால தான் இந்த 2 கேஸும் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல என்ன ஆக்ட் அப்படின்னா நம்மளோட பி, சரிங்களா? எஸ், preventive detention. ஆக்சுவலா அந்த ஏகே கோபாலன் அப்படிங்கிற ஒரு கம்யூனிஸ்ட் லீடர், அவர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த preventive detention act, ஓகேங்களா, தப்பு பண்ணதுக்கு முன்னாடி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்றதுக்கான ஆக்ட் இருக்கு இல்லையா, சோ அந்த ஆக்ட் மூலமா அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. சோ அதனால அவரு இது என்னுடைய ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி ஆர்டிகல் 21 அஃபெக்ட் பண்ணது அப்படிங்கிற மாதிரி கேஸ் போட்டிருப்பாரு. சோ அந்த கேஸ் தான் வந்து என்னன்னா இந்த preventive detention எதிர்த்து போடப்பட்ட கேஸ். ஓகேவா, ரொம்ப முக்கியமான கேஸ், பாத்துக்கோங்க. சோ அடுத்து நாம பாருங்க ஒரு 10 क्वेश्चन கூட பார்க்கலாம். அதுக்குள்ளேயே வந்து இன்னொரு क्वेश्चनல பார்ட்ஸ் பத்தி கேட்டாங்க. சோ சொல்லுங்க பார்க்கலாம். டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆர் பிளேஸ்ட் இன் which part of Indian Constitution? இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதியில் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் கொள்கைகள் இடம்பெற்றுள்ளதுன்னு கேக்குறாங்க. சோ ஃபாஸ்டா சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஏப்ரல் வீக் சிஆர் ரிவிஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் வச்சுக்கலாம். இந்த வீக் வந்து இந்த மேரத்தான் வச்சிட்டனால நம்ம வீக் டேஸ்ல ஒரு டேல நம்ம வீக்லி மேரத்தான் வச்சுக்கலாம். ஓகேவா? எஸ், 2015ல இருந்து கான்ஸ்டிடியூஷன் டே. சோ கான்ஸ்டிடியூஷன் டே வந்து கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? சோ நவம்பர் 26 கான்ஸ்டிடியூஷன் டேவை செலிப்ரேட் பண்றோம். சோ இதுக்கான ஆன்சர் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், அதனால இதுக்கு ரொம்ப டிஸ்கஸ் பண்ண தேவையில்ல. என்ன அப்படினா நம்ம டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அத வந்து ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம 36ல இருந்து 51st ஆர்டிகிள் வரைக்கும் நம்ம இதுல தான் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் தான் வருது. சோ இதுக்கும் பார்ட் 4க்கும் பார்ட் 4A-க்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த क्वेश्चन, how many fundamental freedom are guaranteed by article 19 of the constitution? So இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா ஆல்ரெடி நானும் மேமும் சேர்ந்து ஒரு ஷார்ட்ஸ் சா எம்ஆர்பி அப்படிங்கிற ஒரு ஷார்ட்ஸ் வந்து மேம் போட்டுருப்பாங்க. அது வந்து பாத்துக்கினா இதுல எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கும், ஆர்டிகல் 19ல எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கும் அப்படிங்கறத ஃபாஸ்டா சொல்லுங்க பார்க்கலாம். சோ சா எம்ஆர்பி டபிள்யூன்னு இல்லாம அந்த இடத்துக்கு பதிலா நம்ம யூ போட்டோம்னா இந்த 6 நம்ம ஃப்ரீடம்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேயா? சோ எஸ்னா ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஏ வந்து அசோசியேஷன், யூன்றது உங்களுக்கு அசெம்பிள், யூன்றது யூனியன் இல்லைன்னா அசோசியேஷன், அண்ட் எம் வந்து மூவ்மெண்ட், ஆர் ரெசிடென்ஸ், பி வந்து ப்ரொஃபஷன். சோ இப்படிதான் இந்த 6 ரைட்ஸையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? 6 ரைட் டு ஃப்ரீடம் ஞாபகம் வச்சுக்கிறது. அதே மாதிரி ஒரிஜினலா இந்த ஆர்டிகிள்ல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 7 இருக்கும். பட் அதுல ஒண்ண ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். சோ அத என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. அடுத்து மேம் ஏதோ ஒரு போஸ்டர் போட்டுருக்கீங்க, அத பத்தி சொல்லிட்டீங்கன்னா பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, எஸ், என்னமா போஸ்டர்? நம்ம சாதனை குரூப் 2, அதாவது இப்போ ஒரு 6 மாசம் இருக்கு சார். இப்போ திடீர்னு படிக்கிறதுக்கு பதிலா ஃபுல் ஃபிளெஜ்டா நான் ஆனா குரூப் 2ல ஒரு டாப் ரேங்கிங்ல வந்துருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க 6 months டெடிகேட் பண்றது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். ஓகே, சோ 6 monthsக்கு முன்னாடியே நம்ம கோர்ஸ் வந்துருச்சு. இப்பவே நீங்க ஒரு 1-2 monthsல முடிச்சிடலாம். கோர்ஸே முடிச்சுட்டு அது கூடவே படிச்சுட்டு வந்தீங்கன்னா படிக்கிறது பார்த்தே உங்களுக்கு 2 monthsல முடிஞ்சிடும். அப்ப உங்களுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லா ரிவிஷன் டெஸ்ட் எல்லாம் தான் போகும். அதுக்காக தான் நம்ம சாதனை குரூப் 2 பேட்ச் கொண்டு வந்திருக்கோம். எஸ், சோ இது ஒரு சின்ன சேஞ்ச். இது ஏப்ரல் 15ஆம் தேதி ஆரம்பிக்கல, இது மே ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ உங்களுக்கு நம்பர் வேணும், டீடைல் வேணும் அப்படினா அந்த என்கொயரி நம்பர் இருக்குல, சோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி கோர்ஸ் பத்தி டீடைல் கேளுங்க, அவங்க வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அடுத்த क्वेश्चन, who stated Indian Constitution is the first and the foremost a social document? இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையான ஒரு சமூக ஆவணம் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்றாங்கறது கேள்வி. சோ गाइस, நம்ம क्वेश्चनல இந்த மாதிரி நிறைய क्वेश्चंस வந்து கேட்பாங்க. அது எல்லாத்தையுமே நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்ல நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏனா டிஎன்பிஎஸ்சில இந்த மாதிரியான கோட்ஸ் வந்து எக்கச்சக்கமான கோட்ஸ் வந்து கேக்குறாங்க. பிரியாம்பிள் பத்தி, அதே மாதிரி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பத்தி கூட இந்த ஃபேக்ட் இருக்கும். சோ அந்த புக்ல எண்டிங்ல அந்த சாப்டரோட எண்டிங்ல வந்து இந்த யாரெல்லாம் என்ன சொன்னாங்கன்றது நிறைய சாப்டர்ஸ்ல இருக்கும். அதெல்லாம் எடுத்து தனியா நோட் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்னமா? சோ இதோட ஆன்சர் வந்து ஏ, கிரான்வில் ஆஸ்டின். இவர் ஏன் இப்படி சொன்னாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் இதெல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட் ஃபார் சோஷியல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால தான் இத வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் தி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சோஷியல் டாக்குமெண்ட். ஏனா மித்த நாடோட அரசியலமைப்புல வெறும் பொலிட்டிக்கல் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் தான் இருக்கும். ஆனா நம்மளுடையல டிபிஎஸ்பி அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலமா என்ன பண்ணிருக்காங்க அப்படினா சோஷியல் டெமோக்ரஸி என்ஷூர் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் பேசிருக்காங்க இல்லையா? சோ அதனால தான் அப்படி சொல்லிருக்காரு. சோ அடுத்த क्वेश्चन, in a situation of political background in the breakdown in the state, the governor should explore all possibility of having a majority government was set by.
சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மென்ட் யார் சொன்னா ஒரு நம்மளுடைய மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவு ஆராயறதுக்காக நம்ம மத்திய அரசாங்கமும் சரி வெவ்வேறு மாநிலங்களும் நிறைய கமிட்டிஸ் போட்டிருப்பாங்க. அதுல ஒரு கமிட்டி வந்து இந்த கவர்னரோட ரோல் பத்தி இந்த மாதிரி சொல்லிருப்பாங்க. சோ இந்த வருஷம் வந்து கவர்னரை பத்தி கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால இந்த ஸ்டேட்மென்ட் வந்து எந்த குழு சொன்னாங்க அப்படிங்கறத சொல்லுங்க. எஸ் ஆர்டிகல் 19ல ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து இருந்துச்சு, அதை இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ அது வந்து 300A க்கு வந்து போயிருச்சு. வெரி குட். சோ இதுக்கான ஆன்சர் என்ன? 6969. ஓகே. சோ இத எந்த கமிட்டி சொன்னாங்க? ஓகேவா? சோ என்ன கமிட்டி வந்து இந்த மாதிரி சொல்லிருப்பாங்க அப்படிங்கறத கேள்வி. வெரி குட் வெரி குட். என்ன கமிட்டி அப்படினா சர்க்காரியா கமிட்டி. ஓகேவா? சர்க்காரியா கமிஷன் தான் வந்து இந்த ஸ்டேட்மென்ட், சர்க்காரியா சொன்ன ஸ்டேட்மென்ட் தான் வந்து இது. சோ இது வந்து கவர்னருடைய ரோல் பத்தி சொல்லிருப்பாங்க. சோ நமக்கு இது இந்த ஸ்டேட்மென்ட் பத்தி ரொம்ப முக்கியம் கிடையாது. இந்த கமிட்டி வந்து பாருங்க, சர்க்காரியா கமிட்டி 1983ல, அதே மாதிரி சந்தானம் கமிட்டி 1963. சோ சர்க்காரியா கமிட்டி அப்படிங்கறதும் இந்த ராஜமன்னார் கமிட்டி, இந்த ரெண்டு கமிட்டியும் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் பத்தி ஆராயறதுக்காக போடப்பட்டது. இந்த சர்க்காரியா கமிஷன் நம்ம மத்திய அரசாங்கமும், ராஜமன்னார் கமிஷனை தமிழக அரசாங்கம் கலைஞர் தலைமையில அமைச்ச தமிழக அரசாங்கம் வந்து போட்டிருப்பாங்க. அதே மாதிரி சந்தானம் எல்எம் சிங்வி. சொல்லுங்க மேம். சந்தானம் எல்எம் சிங்வி சந்தானம் கமிட்டி 1963ல. அதுக்கப்புறம் இது எல்லாமே சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் தான். இது மட்டும் சென்ட்ரல் ஸ்டேட் இல்லாம என்னன்னா டீசென்ட்ரலைசேஷன், அதாவது லோக்கல் கவர்மெண்ட் இருக்கும் இல்லையா, பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிஸ்லாம் எப்படி வரணும் அத பத்தின ஒரு ஆர்டிகல் தான், சாரி கமிட்டி தான் இது. சந்தானம் கமிஷன் வந்து ஆன்டி கரப்ஷன் போடப்பட்டதா. இதுல தான் வந்து சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வந்து இதுல தான் வந்து இது பண்ணிருப்பாங்க. இதுல தான் இருந்தது. தென் ராஜமன்னார் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டது. சரிங்களா? இது மேஜரா என்ன சொல்லுவாங்கன்னா இது கவர்னரோட ரோல் வந்து ரெஸ்ட்ரிக்டடா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சென்ட்ரலுக்கு எந்தெந்த விஷயத்துல பவர் இல்லையோ அதெல்லாம் நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்டுக்கு பவர் இல்லாத விஷயங்கள் நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மத்ததெல்லாம் எப்படின்னா சென்ட்ரல் ஸ்டேட்னு பேசுற மாதிரி, ஈவன் தோ இது சென்ட்ரல் ஸ்டேட் பத்தி பேசினாலும் மோர் டுவர்ட்ஸ் ஸ்டேட்டுக்கு பவர் ஜாஸ்தி இருக்கணும் அப்படின்றது சொல்லி பேசியிருப்பாங்க. ஓகே. சோ அதான் இந்த டிஃபரன்சஸ் ஞாபகம் வச்சுக்கணும். சோ சில பேர் ராஜா மன்னார்னு சொல்லிருந்தீங்க, அப்படியே ஆப்போசிட், ராஜா மன்னாரோட ஐடியாலஜிக்கு அப்படியே ஆப்போசிட்டான பாயிண்ட் இது ஆக்சுவலி. ஓகேங்களா? ஓகே. சோ அடுத்த क्वेश्चन, reservation of seat in panchayat raj for SC ST in according to which of the following article? சோ பஞ்சாயத்துல பாத்தீங்க அப்படினா பெண்களுக்கு அதே மாதிரி SC ST க்கு ரிசர்வேஷன் கொடுக்கறாங்க இல்லையா, அதுக்கான கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் வந்து எந்த ஆர்டிகிள்ல சொல்லிருக்காங்க அப்படிங்கறத கேள்வி. சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத ஃபாஸ்டா சொல்லுங்க பார்க்கலாம். சோ இதுக்கான எஸ் புஞ்சி கமிட்டி, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் ஆராய்வதற்காக புஞ்சி கமிட்டி 2007ல போடப்பட்டது. எஸ் 2007ல புஞ்சி கமிட்டி வந்து போட்டுருப்பாங்க. எஸ் ராஜமன்னார் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி சென்ட்ரல் போஸ்ட் ஆல் இந்தியா சர்வீசஸ் இருக்க கூடாது அப்படினு சொல்லிருப்பாரு. எஸ். சோ இதுல 243 டி தான். சோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கீங்கன்னா ரிசர்வேஷன் டி அப்புறம் ரிசர்வேஷன் சேர்த்து ரிசர்வேஷன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதுலயே 243ன்றது பஞ்சாயத்துன்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். டெஃபினிஷன் ஆஃப் பஞ்சாயத்து. இது வந்து என்ன வரும்னா உங்களுக்கு வந்து கிராம் பஞ்சாயத், கிராம் சபா. சோ கிராம் சபா பத்தி கிராம் சபா பத்தி ஆர்டிகல் 234 ஒரு அசோசியேஷனா இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ ஃபார் அசோசியேஷன், கிராம் சபான்றது ஒரு அசோசியேஷன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சோ அடுத்தது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கீங்கன்னா பிஆர் அம்பேத்கர்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஆர் அம்பேத்கர் எதுக்கு ஃபேமஸ்? கான்ஸ்டிடியூஷன். சோ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பஞ்சாயத் அதுக்காக கொண்டது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்றது காம்போசிஷன். சோ சி ஸ்டார்ட் ஆகுது காம்போசிஷன் ஆஃப் பஞ்சாயத். பஞ்சாயத்துல என்ன அடுக்குகள் இருக்கு, யார் யார் இருப்பாங்க அப்படிங்கறத இதுல வந்து சொல்லிருப்பாங்க. சோ அடுத்த क्वेश्चन. ஓகே. Who is the head of state in India? சோ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட், head of state, head of government அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விஷயமும் சொல்லுவாங்க. இதுல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. சோ இப்போ கேள்வி என்ன அப்படின்னா head of the state யார்? இந்தியாவின் அரசின் தலைவர் யார்? அரசின் தலைவர் வேற, அரசாங்கத்துடைய தலைவர் வேற. ஓகேவா? சோ இந்தியாவுடைய அரசின் தலைவர் யாரு சொல்லுங்க பார்க்கலாம். பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், நன் ஆஃப் தேபோ. சோ இதுல ஈஸியா நீங்க எலிமினேட் பண்ணிடலாம். சீஃப் மினிஸ்டருக்கும் ஸ்டேட் ஆஃப் ஹெட் ஆஃப் இந்தியாக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால ஈஸியா நீங்க என்ன பண்ணிடலாம், ஈஸியா வந்து எலிமினேட் பண்ணிடலாம். சோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். ஓகே. சோ பிரைம் மினிஸ்டர் இல்ல ஹெட் ஆஃப் ஸ்டேட். எஸ் ஹெட் ஆஃப் ஸ்டேட் நன் ஆஃப் தேபோ ஆன்சர். சோ இதுக்கு வந்து பிரசிடென்ட். யா. சோ இது ஹெட் ஆஃப் ஸ்டேட்னா பிரசிடென்ட்டும் கவர்னரும் வருவாங்க. எஸ். அதே மாதிரி ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் வரப்ப இங்க ஈக்குவலண்டா பிரைம் மினிஸ்டரும் இதுக்கு ஈக்குவலண்டா சீஃப் மினிஸ்டரும் இருப்பாங்க. சோ கவர்மெண்ட் மேஜரா பவர் யாருக்கு இருக்கு? இவங்களுக்கு தான் இருக்கு. கரெக்ட்டா? பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் தான் டிசைடிங் பவர் இருக்காங்க. சோ ஒரு செரிமோனியல் பவர் இருக்கிற மாதிரி இருக்கிற ஆளை தான் ஹெட் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான்.
சோ ஓகே மேம். அடுத்த क्वेश्चन போறதுக்கு முன்னாடி நம்ம செஷன் எப்படி போவோம் அப்படினா மேம் வந்து 50 क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணுவாங்க, நான் ஒரு 50 क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணுவேன். ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணோம்னா ரொம்ப லென்த்தியா செஷன் வந்து போகும், நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். சோ அதனால மேம் வந்து ஒரு 50, சோ அதுக்கு அடுத்து நான் ஒரு 50, இந்த மாதிரி தான் வந்து போயிட்டே இருக்கும். சோ அதனால ஃபர்ஸ்ட் இருந்து லாஸ்ட் வரை எல்லாரும் வந்து கவனிங்க. சோ நான் வந்து 50 ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து உங்களை மீட் பண்றேன். சோ மேம் நீங்க வர கொண்டு போங்க, பசங்க எல்லாம் ஆர்வமா இருக்காங்க. ஓகே गाइस, எல்லாரும் அட்டெண்ட் பண்ணுங்க, நம்ம வந்து அடுத்து மீட் பண்ணலாம். ஓகேங்க, எல்லாம் அடுத்து இதே எனர்ஜியோட அடுத்ததையும் நம்ம அட்டெண்ட் பண்ணலாம். ஓகேயா? சோ அடுத்த क्वेश्चन என்னன்னா, வேர்ட் செக்யூலர் அப்படின்றத என்ன அமெண்ட்மென்ட்ல ஆட் பண்ணாங்க? சோ பிரியாம்பிள்ல செக்யூலர்ன்ற வேர்ட் ஆட் பண்ணிருப்பாங்க, அது என்ன அமெண்ட்மென்ட்ல ஆட் பண்ணிருப்பாங்க அப்படின்றது கேக்குறாங்க. என்ன அமெண்ட்மென்ட்ல ஆட் பண்ணாங்க? டக்குன்னு சொல்லுங்க. எஸ். ஸோ 42nd அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணிருப்பாங்க. கரெக்டா? ஸோ 42nd அமெண்ட்மெண்ட்ல இன்னும் என்னென்ன வேர்ட்ஸ் ஆட் பண்ணாங்க அப்படின்னா, சோ சே இ அப்படின்னு ஞாபகம் சரிங்களா? ஸோ சோஷியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி அப்படின்ற வார்த்தைகள்லாம் இந்த பிரியாம்பிள்ல 42nd அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணாங்க. இந்த 42nd அமெண்ட்மெண்ட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னன்னா மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. ஏன் இதை மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறம் பகிரங்கமா நிறைய சேஞ்சஸ் கொண்டது ஆட் பண்ணது இதுல தான் கொண்டதாங்க. ஸோ அதனாலதான் இதை வந்து மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. ஓகே, சோ இது இல்லாம ஒரு முக்கியமான பார்ட் இதுல ஆட் பண்ணாங்க, என்னன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதாவது உங்களோட பார்ட் 4A சரிங்களா? சோ அத இதுல தான் ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகே, சோ மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்ற காரணம் நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் ஜாஸ்தி கொண்டு வந்தாங்க அப்படின்றக்காக. சோ இது என்ன டைம்ல வந்துச்சு? 1976ல வந்துச்சு. சரிங்களா? 1976ல என்னன்னா, அப்ப வந்து எமர்ஜென்சி போயிட்டு இருந்தது, இன்டர்னல் எமர்ஜென்சி இவங்க போட்டது. கரெக்டா? சோ இந்திரா காந்தி டைம்ல போட்டது. சோ அப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த 42nd அமெண்ட்மெண்ட் யூஸ் பண்ணி சென்ட்ரோட பவர், அதாவது கவர்மெண்டோட பவரை இன்க்ரீஸ் பண்ணி ஜுடிஷியரியோட, அதாவது நீதித்துறையோட பவரை குறைக்கணும் அப்படின்னு பார்த்திருப்பாங்க. அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இதுல கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? சோ அதோட ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, 43rd அமெண்ட்மெண்ட்ல வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸை ரிமூவ் பண்ணிட்டு வந்தாங்க. ஓகே, சோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ 42nd அமெண்ட்மெண்ட் 1976, அப்புறம் 43rd அமெண்ட்மெண்ட் 1977. சோ அதுக்கப்புறம் 44th அமெண்ட்மெண்ட்ல ஒரு இம்பார்ட்டன்டான சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. சோ 44th அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்ணாங்கன்னா, ரைட் டு ப்ராப்பர்ட்டிய கொண்டு போய் 300A வச்சிருவாங்க. சரிங்களா? சோ பார்ட் 12 வந்து 300A வந்து உங்களுக்கு ரைட் டு ப்ராப்பர்ட்டி கொண்டு போய் வச்சிருப்பாங்க. ஓகே, சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மேஜரா இதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, சோ அடுத்தது போலாம். சோ அடுத்த क्वेश्चन, சோ இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க, சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடான क्वेश्चन. சோ இதுல என்ன வருது? எஸ் லாவண்யா, ஆர்டிகல் 31ல இருந்தது, அது இல்லாம ஆர்டிகல் 19(1) Fலயும் இருந்தது. ஓகேங்களா? சோ அதுக்காக தான் இதை கொண்டு வந்து இந்த பக்கம் ஆட் பண்ணாங்க. ஓகே, சோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க டக்குன்னு. சோ சிட்டிசன்ஷிப் பத்தி क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ நம்ம இது என்ன 5ல இருந்து 11 வரைக்கும்ன்றது கரெக்ட், ஆனா இந்த பாயிண்ட் தப்பு. கரெக்டா? சோ என்ன பார்ட் 2ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, தென் அடுத்தது இந்தியால வந்து சிட்டிசன் பை பர்த்தும் அது இல்லாம நேச்சுரலைஸ்டு சிட்டிசன், இவங்க ரெண்டு பேருமே வந்து பிரசிடென்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா யூஎஸ்ல அப்படி கிடையாது. சோ யூஎஸ்க்கும் நம்மளுக்கு இந்த வித்தியாசம், பிரசிடென்ட் வந்து இந்த வித்தியாசம் இருக்கு. தென் அடுத்தது ரெனன்சியேஷன், டெர்மினேஷன், டிப்ரிவியேஷன், சோ உரிமை துரத்தல். சோ இது எல்லாமே இந்த மெத்தட் மூலமா தான் சிட்டிசன்ஷிப் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1955ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேயா? சோ இது நீ ஆச்சுக்கணும். அண்ட் சிட்டிசன்ஷிப் அண்ட் சிட்டிசன்ஸ் அண்ட் ஏலியன்ஸ் என்ஜாய் ஆல் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸா அப்படின்னா இல்ல, ஆல் கிடையாது, எல்லாமே எல்லாருக்கும் கிடையாது. ரைட் டு ஓட் எல்லாம் யாருக்கு? வெறும் சிட்டிசனுக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ல இருக்கிறப்ப அது வராது இல்லையா? ஸோ எல்லா ரைட்ஸும் என்ஜாய் பண்றது இல்லை அப்படின்றப்ப உங்களுக்கு 2 and 3 தான் இதுல கரெக்ட். ஓகேயா? ஸோ n number of times, what is n number of times?
எஸ் நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. தன்வர்ஷினி, அர்ச்சனா, தாரணி, வள்ளி, ஆரி பயோனோஸ், மாரி முத்துப்பாண்டியன், கௌசி, எஸ் வள்ளி பார்ட் 2 எஸ் கரெக்ட்டுங்க. ராமமூர்த்தி எஸ் கரெக்ட். ரொனால்டோ ரைட். சாலிட்டரி ஸ்ட்ராட்டஜிஸ் எஸ் கரெக்ட். ரங்கேஷ் மோமிஸ் போல்ட் எஸ் கரெக்ட்டுங்க. ஸோ கோகுல் அண்ட் எல்லா மோஸ்டா கரெக்டா சொல்லிட்டீங்க. ஸோ அடுத்தது போலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இது என்ன சொல்றாங்கன்னா, Prime Minister shall be appointed by President and other ministers shall be appointed by President on advice of Prime Minister. Prime Minister appoint பண்றது President. ஆனா மத்த ministers appoint பண்றதும் President தான். ஆனா advice of the Prime Ministerோட பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஆர்டிக்கிள்ல சொல்லிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. எஸ் பி. சோ ஆர்டிகிள் 75(1) தான் உங்களோட இது. சோ இதுல 74(1)ல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் அட்வைசஸ் தி பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஓகேயா? சோ அண்ட் 74(2)ல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, இந்த அட்வைஸ் வந்து cannot be inquired in courts. கோர்ட்ல வந்து இதை வந்து என்கொயர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிருப்பாங்க. சோ இந்த ரெண்டு அமெண்ட்மெண்ட் அண்ட் ஸோ இது இல்லாம 75(1) பார்த்துட்டோமா. ஸோ 75(2) என்னன்னா, மினிஸ்டர்ஸ் அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹோல்ட் ஆஃபீஸ் டியூரிங் பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஓகேயா? ஸோ அடுத்தது போலாமா. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. எந்த அசோசியேஷன் இஸ் ரிலேட்டட் வித் தி பிளானிங் கமிஷன் ஆன் தி ஃபார்முலேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி பிளான். ஸோ ரெண்டு இடத்துலயும் இன்வால்வ் வரது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. எஸ் 76 இஸ் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. கரெக்ட் ரொனால்டோ. எஸ் ஆர்பிஎன்ஓஸ் 15% தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்க முடியும். எஸ் கரெக்ட். ஸோ பிரதீப், வணக்கம் பிரதீப். எஸ் 75(1). அடுத்த கொஸ்டின் டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. எஸ் வள்ளி கரெக்ட். ரொனால்டோ ரைட். கரெக்ட்டுங்களா? ஸோ இதுல நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், தேசிய வளர்ச்சி குழு அப்படின்னு சொல்லி செட் பண்ணிருப்பாங்க. இதோட மெயின் பர்பஸ் என்னன்னா, பிளானிங் கமிஷன் வந்து வெறும் பிளானிங் பார்ட் மட்டும் தான் இன்வால்வ் ஆகும். ஆனா நேஷனல் டெவலப்மெண்ட் கமிஷன் வந்து பிளானிங் அதாவது ஃபார்முலேஷன் ஸ்டேஜ்ல இருந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற வரைக்கும் எல்லாத்துலயும் இவங்க தான் இன்வால்வ் ஆவாங்க. இதோட சேர்பர்சன் யாருங்க? நேஷனல் டெவலப்மெண்ட் கமிஷனோட சேர்பர்சன் வந்து யாருங்க? பிரைம் மினிஸ்டர் தான் இதுக்கு சேர். ஓகேங்களா? ஸோ பிரைம் மினிஸ்டர் தான் இது கூட சேர்மேனா இருப்பாங்க. அண்ட் இதோட மெயின் ஃபங்க்ஷன் இது வெறும் பிளானிங் மட்டும்தான். இது பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் வரும். சரிங்களா? இது 1952ல செட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ எஸ் வெங்கட் கரெக்ட். ஸோ பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணது தான் நித்தி ஆயோக் Jan 1, 2015. எஸ் கரெக்ட். ஓ டேட்டோட சொல்லிட்டீங்களா? எஸ்எல்கே சூப்பர். August 6, 1952. ஓகே. ஸோ பிரைம் மினிஸ்டர் இப்பா எத்தனை பேருக்கு கரெக்டாக சொல்றீங்க? ஓகே. எஸ் தன்வர்ஷினி, வள்ளி, லாவண்யா, கோகுல், ராமமூர்த்தி, மணி, சாரதி, சிவா, தினேஷ், எஸ்எல்கே, நந்தினி, ஆரிபைனோஸ், ஜனா, கௌதம் குப்பன், கௌசி, சிவா. எஸ் மேம் இப்போ இருக்கா என்டிசி பிளானிங் கமிஷனோடய போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம நீதி ஆயோக் இருக்கிறது வந்து கவர்னிங் கவுன்சில்ன்ற பேர்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஈக்குவலண்டா. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் ப்ரிப்பேரிங் டிவல்யூஷன் இண்டெக்ஸ். எதுக்காக? இந்த டிவல்யூஷன் இண்டெக்ஸ்னா என்ன மெஷர் பண்றதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, சோஷியல் எம்பவர்மெண்ட். அது என்ன லெவல்ல மெஷர் பண்ணுது அப்படின்றத ஆன்சர் பண்ணுங்க. ஸோ டிவல்யூஷன்னா என்னன்னா அதிகார பகிர்வுன்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ டிவல்யூஷன்னா என்ன அப்படின்னா அதிகாரம் பகிர்வு. ஸோ டிவல்யூஷன்றது என்னன்னா பவர் டிரான்ஸ்ஃபர் பண்றதோ இல்ல ஃபினான்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றதோ எல்லாமே எதெல்லாம் சென்டர்ல இருந்து இல்ல கீழே லோக்கல் கவர்மெண்ட்ஸ் ஆர் ஸ்டேட்ல இருந்து லோக்கல் கவர்மெண்ட்ஸ்க்கு வருது இல்லையா? ஸோ அதெல்லாம் தான் டிவல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ இதை என்ன லெவல்ல மெஷர் பண்ணுவாங்கன்னா பஞ்சாயத்து லெவல்ல மெஷர் பண்ணுவாங்க. எஸ் லாவண்யா கரெக்ட். தினேஷ் கரெக்ட். சாரதி கரெக்ட். எஸ் ஏபிடி கரெக்ட். அபினவ் சாலிட்டரி. எஸ் பிளாக் லெவல் இல்ல வெங்கட், பஞ்சாயத்து லெவல்ல தான். ஏன்னா டிவல்யூஷன் வந்து பஞ்சாயத்து வரைக்கும் எண்டு வரைக்கும் நடக்கும். ஓகேங்களா? அண்ட் கார்த்தி, கோகுல், கௌசி, ஓகே முனீஸ்வரி. ஸோ அடுத்தது போலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் போலாங்களா? ஓகே. நம்ம
என்ன கமிட்டி ரெக்கமெண்டேஷன் வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்றத சொல்லுங்க. கொடி சிவா, அடுத்த ஆஷிக் சார் வந்து நான் 100th கொஸ்டின் வரைக்கும் சாரி 50th கொஸ்டின் வரைக்கும் பார்ப்பேன். 51 to 100 அவர் வருவாரு. ஸோ 50 கொஸ்டினா நாங்க வருவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ள இருந்தா ஸ்கிரீனே ஃபுல்லா கவர் ஆயிடுது, கொஸ்டின்ஸ்லாம் தெரியறது இல்லை அப்படின்றனால 2 பேர் வந்து கொஞ்ச நேரம் தான் நிக்க முடிஞ்சு. எஸ், சந்தானம் கமிட்டி எல்லாரும் மோஸ்டா கரெக்டா சொல்லிட்டீங்க. எஸ் எஸ் எஸ். ஸோ சந்தானம் கமிட்டி. ஸோ சந்தானம் கமிட்டி எப்போ வந்தது? 1962ல வந்தது. மெயினா எதுக்காகனா கரப்ஷன் இருக்கு, அதெல்லாம் குறைக்கணும், அதனால ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ் என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக தான் சந்தானம் கமிட்டி வந்தது. ஸோ இந்த சந்தானம் கமிட்டி வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கவுன்சில் அப்படின்றத செட் பண்றதுக்காக 1964ல செட் பண்ணிருப்பாங்க. அது இந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி தான் ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே. ஸோ இது இல்லாம ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா தெலுங்கானா ஸ்டேட் வந்து கொண்டு வரலாமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்றதுக்காக 2010ல ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஓகே. ஸோ இது இல்லாம உங்களுக்கு ஸ்வரன் சிங் கமிட்டி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப பாப்புலரான கமிட்டி தான். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து கொண்டு வர்றதுக்கு 1976ல இந்த கமிட்டி போட்டிருப்பாங்க. அண்ட் கேல்கர் கமிட்டி. ஸோ இந்த கேல்கர் கமிட்டி எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ்க்காக. சரியா? ஸோ 2002ல டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் பத்தி கொண்டு வரக்கா. ஸோ இது 2010ல அண்ட் இது வந்து 1976ல, இது 2002ல அண்ட் சந்தான கமிட்டி 1962ல. சரிங்களா? ஒவ்வொன்றும் பர்பஸ்ன்றது வேற. ஓகேங்க. ஸோ அடுத்து போலாமா? ஸோ 1962ல இந்த கமிட்டி எஸ் ரிப்போர்ட் வந்தது வேற, 1963 இருக்கலாம். ஸோ 1962, 63. ஸோ எது உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ்ல இருக்கோ அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சிவிசி வந்து எந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா சந்தானம் கமிட்டி. ஓகே. ஸோ எஸ், தெலுங்கானா ஃபார்ம் ஆனது 2nd June 2014. எஸ், ரைட். ஸோ அடுத்தது விச் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட் வாஸ் கன்வெர்டட் ஆஸ் லீகல் ரைட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்டா இருந்தது இப்போ வெறும் லீகல் ரைட்டா இருக்கிறது எந்த ஆர்டிக்கல் அப்படின்னு கேட்குறாங்க. சாரி, எந்த ரைட்னு கேட்டிருக்காங்க. எந்த ரைட்டு? எஸ் எஸ், டி ரொனால்டோ ரைட், தன்வர்ஷினி, காருண்யா, நந்தினி, ஜெயஸ்ரீ, சூர்யா, மணி. எஸ் எஸ். தினேஷ், வள்ளி, கௌதம் குப்பன். எஸ் எஸ், எல்லாரும் ரைட். ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி தான் உங்களுக்கு 19ல இருந்ததும் 31லயும் இருந்தது. இதை கொண்டு போய் 300Aல வச்சிருப்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் லீகல் ரைட்ஸ்க்கும் என்னங்க வித்தியாசம்? ஸோ இது எப்படி சொல்லலாம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது ஆர்டிகல் 12 to 35. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது கான்ஸ்டியூஷனல் ரைட். ஓகேங்களா? ஸோ இந்த கான்ஸ்டியூஷனல் ரைட்ல இப்போ இருக்கிற எல்லா ஆர்டிகிள்ஸும் கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற எல்லா ஆர்டிகிள்ஸும் வரும். தென் அது இல்லாம லீகல் ரைட்ஸ் இருக்கும். சரிங்க? இது வந்து லா பேசிஸ்ல டைப்ஸ் ஆஃப் ரைட்ஸ் பார்த்தோம்னா இப்படிதான் சொல்லலாம். ஸோ என்ன சொல்லலாம்னா ஆல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ், ஆல் கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் ஆர் லீகல் ரைட்ஸ், அதே மாதிரி ஆல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் லீகல் ரைட்ஸ் இப்படி சொல்லலாம். அதே ஆனா என்ன வராதுன்னா இப்படி வராது. இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் போகும், இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் போகும், ஈவன் இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் போகலாம். ஆனா இந்த டைரக்ஷன்ல வராது, இந்த டைரக்ஷன் போகும். ஓகே, அதான் சொல்றேன். ஸோ இது என்னன்னா நாட் ஆல் கான்ஸ்டியூஷன் ரைட் ஆர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இப்போ 300A இருக்கு இல்லையா, அது வந்து வெறும் கான்ஸ்டியூஷனல் ரைட், அதுவும் லீகல் ரைட்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே. எஸ், லீகல் ரைட்டுக்கு ரிட் பாஸ் பண்ண முடியாது. அது என்னன்னா இவங்கனால மட்டும்தான், சுப்ரீம் கோர்ட்னால மட்டும்தான், ஹை கோர்ட்னால பாஸ் பண்ண முடியும் லீகல் ரைட்ஸுக்கும். ஓகே, சாரி கான்ஸ்டியூஷனல் ரைட்டுக்கு. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின், இதை ஆன்சர் பண்ணுங்க. Which of the following is not involved in preparation of budget? பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்றதுல இவங்க இன்வால்வ் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? எஸ் லாவண்யா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்ம கோர்ட்ஸ்ல போய் கேட்கலாம். எஸ், நான் ஜஸ்டிஷியபிள் இன் நேச்சர். நான் ஜஸ்டிஷியபிள் இன் நேச்சர்னு எதை சொல்றீங்க? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஜஸ்டிஷியபிள் தான். அண்ட் இதுல நான் ஜஸ்டிஷியபிள்னு வந்து கான்ஸ்டியூஷன் படி தான் கேட்க முடியாது. நம்ம ஐ மீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மூலியமா தான் கேட்க முடியாது, கான்ஸ்டியூஷனல் ரைட்டா கேட்கலாம். ஓகே,
ஓகே ஓகே, நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஆப்வியஸ்லாக இன்வால்வ் ஆகும், அதனால இவங்க வந்து வரமாட்டாங்க. அண்ட் நீத்தி ஆகும் பிளானிங்ல எல்லாம் இன்வால்வ் ஆவாங்க, அதனால இவங்களும் வரமாட்டாங்க. ஓகே, ஆன்சர் ஐ மீன் நாட் இன்வால்வ்டுக்கு இது ஆன்சர் கிடையாது அப்படின்னு சொல்றேன். ஓகே, தென் அடுத்தது இவங்க ஃபினான்ஸ் கமிஷனும் ஆக்சுவலி இதுதான் ஆன்சரா கொடுத்துருக்காங்க. ஆனா மெயினா சிஏஜி தான் இதுக்கு ஆன்சரா வரும். ஓகேங்களா, ஏன்னா இவங்க தான் ஆடிட் பண்றது. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ற பட்ஜெட் ஃப்ரேம் பண்றதுக்கு அப்பா வராம ஆடிட் பண்றப்ப வருவாங்க. ஓகே, ஸோ இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ஆன்சர் வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க. பட் நியர்லி இதுதான் லாஜிக்கலி இதுதான் கரெக்ட். ஓகே, ஸோ இவங்க வந்து என்னென்ன ஆர்டிக்கிள்ல வர்றாங்க? என்னென்ன ஆர்டிகிள்ஸ் வருங்க? ஸோ சிஏஜி என்ன ஆர்டிகிள்? ஸோ இது 280, இது வந்து 148 ஆர்டிகிள். ஓகேங்களா, ஸோ காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் வந்து 148, ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 280. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? தென் இந்த கொஸ்டின் ஆட் பண்ணுங்க, சாரி ஆன்சர் பண்ணுங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கொண்டு வந்திருக்கு. சரிங்களா, என்ன கொஸ்டின் இது? பொலிட்டிக்கல் ஃபார் எஃபெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் டெமோக்ரஸி என்ன தேவைப்படுது, மேண்டேட்டரியா என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வேணும் அப்படின்றது சொல்றாங்க. இது கரெக்டா? எஸ், கரெக்டா இருக்கலாம். அடுத்தது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி பார்ட்டி சிஸ்டம் அண்ட் டெமோக்ரஸி will be incorporated without opposition party. ஸோ டெமோக்ரஸினா ஒருத்தவங்க இங்கேயும் ரெண்டு பார்ட்டின்றது மெயினா இருந்தா தானே இன்னொருத்தவங்க அதை டெமோக்ரஸி மக்கள் யாரோ ஒருத்தர் தேர்வு செய்ய முடியும். அப்ப அப்போசிஷன் பார்ட்டி இல்லாம என்ன அது டெமோக்ரஸி கிடையாது இல்லையா? ஸோ அதான் சொல்றாங்க. தென் அப்போசிஷன் பார்ட்டிக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு? அவங்க அப்போசிஷன் பார்ட்டி லீடருக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னா கேபினட் மினிஸ்டரோட ரேங்க் இருக்கு, அதான் சொல்றாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே ட்ரூ, ஆல் ஆர் ட்ரூ இன் திஸ் கேஸ். ஓகே, ஸோ அடுத்து போலாங்களா? ஸோ இந்தியாவோட 23rd சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது 23rdன்றது நம்ம அந்த டைம்ல இந்த கரண்ட் அஃபேர்ஸா கேட்ட கொஸ்டின். ஸோ அந்த டைம்ல இது வந்து ரெலவெண்டான கொஸ்டின் தான். ஸோ இப்போ இவர் தான் ஆன்சர் இதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் யாருங்க? ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா யாரு? ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா வந்து சுகுமார். இப்ப கரெக்டா? எஸ், அரோரா கரெக்ட்டுங்க. எஸ், டி ரைட். எஸ் எஸ், இத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்க. எஸ், 23rd அளவுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னா இட் இஸ் அ வெரி குட் திங். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுல என்ன ஞாபகம் வச்சுக்க, இப்ப கரண்டா இருக்கிறது யாரு? எஸ், ஃபர்ஸ்ட் வந்து சுகுமார் சென். இப்ப இருக்கிறது இப்ப வந்து 26th இருக்காங்க, அது யாரு? கியானேஷ் குமார் அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா, ஸோ கியானேஷ் குமார், ராஜீவ் குமாருக்கு அப்புறம் கியானேஷ் குமார் வந்திருக்காரு. தென் இது இல்லாம தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்றது யாரு? எஸ், வெங்கடேஸ்வரன். அண்ட் இப்ப இருக்கிறது அர்ச்சனா பட்நாயக். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஸ் வெங்கடேஸ்வரனும், இப்ப இருக்கிறது அர்ச்சனா பட்நாயக் IAS, இவங்க எல்லாம் இருக்காங்க. சரிங்களா, ஸோ இதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்தது போலாமா? எஸ் கியானேஷ் குமார், எஸ் எஸ் தன்வர்ஷினி, அர்ச்சனா, எஸ் கௌதம், வெண்ணிலா, எஸ் வெங்கட் ரைட். 26th RBI கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா. ஓகே, நீங்க என்ன எக்ஸ்ட்ராவா இருக்கீங்க அபினவ்? ஓகே கரெக்ட். ஓகேங்க, எஸ் 26ங்க. ஸோ இப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இப்போ இருக்கிறவர் வந்து 26th. ஓகே, ஸோ வெங்கடேஷ் எஸ் கரெக்ட். அர்ச்சனா பட்நாயக் எஸ், நந்தினி, லாவண்யா, ஷீலா, காருண்யா 9th ராமதேவி ஃபர்ஸ்ட் உமன். ஓகே ஓகே ஓகேங்க. ஓகே, இட் இஸ் குட். ஸோ அடுத்தது கான்செப்ட் ஆஃப் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமமே, எப்பயும் அதுதான் அப்படின்னு சொல்றது எதுல இருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சர்? டக்குன்னு வேகமா ஆன்சர் பண்ணுங்க. எஸ், ரொனால்டோ இஸ் ரைட். ஆன்சர் வந்து ரூல் ஆஃப் லா. எஸ் எஸ் எஸ், ராமமூர்த்தி கரெக்ட். எஸ், நந்தினி ரைட். சோ இது எல்லாமே என்ன? எஸ். ஓகே ஓகே, எஸ் பிரிட்டிஷ்ல இருந்து எடுத்தாங்க. எஸ் கரெக்ட்.
ரூல் ஆஃப் லா யா சிசி எஸ் ஓகே இத்தனை பேர் ஓகே சிவா எஸ்கே கேமிங் வள்ளி வைஷு சுபு தீபிகா கௌதம் எஸ் ஜெயா பத்ரி கிருஷ்ணன் எஸ் 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 கரெக்டுங்க ஓகே ஓகே வனிலா டி அனுஷா எஸ் 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 ஓகே ஜூரி நேமா ஜூரி நேம் என்ன சொல்றீங்க புரியலைங்களே எனக்கு என்ன கேட்குறீங்க பொன்ராஜ் சின்னப்பா எஸ் ஓகே கரெக்டுங்க கிஷோர் எஸ் எஸ் ஸோ அடுத்தது போலாமா ஸோ அடுத்த கொஸ்டின் நம்ம சாவர்னிட்டி ஆஃப் இந்தியன் பார்லிமெண்ட் மேல இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது ஒரு நல்ல கொஸ்டின் இதை நீங்க யோசிச்சு பதில் சொல்லுங்க இட் இஸ் a வெரி குட் கொஸ்டின் ஓகே ஸோ ஆன்சர் பண்ணுங்க எஸ்எஸ்எல்கே சட்டத்தின் ஆட்சி எஸ் ஏஎஸ்பி ஆகாஷ் எஸ் டேக்கன் ஃப்ரம் பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் எஸ் கரெக்டுங்க எஸ் சாலிட்டரி எஸ் எஸ் ஓகே ஓகே டெய்ஸியா ஓகேங்க வாட் இஸ் திஸ் இதுல என்ன ஆன்சரா இருக்கும் முத்தமிழ் பி சொல்றாங்க ராமமூர்த்தி டி காயத்ரி டி சொல்றாங்க மிஸ்டர் கோலாரி ஆல் சொல்றீங்க சிவா 1 2 3 சொல்றீங்க தீபிகா டி ஆல் கரெக்ட் ஏஎஸ்பி ஆப் சொல்றீங்க உஷாராணி டி சொல்றீங்க மணி டி ஓகே வெண்ணிலா சி வள்ளி எஸ் ஆல் சொல்றீங்க ரஞ்சனி 1 2 3 சொல்றீங்க வைஷு டி சொல்றீங்க ஸோ இத்தனை பேர் எல்லாம் சொல்றப்ப ஆன்சர் வந்து இதுக்கு டி என்னன்னா இது வந்து இந்தியன் பார்லிமெண்ட்டுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் யார் வைக்கிறா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னது பேசிக்கா லிமிடேஷன்ஸ் ஆன் தி கவர்மெண்ட் அப்படின்னு தானே சொல்றாங்க அதான் அர்த்தம் ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ யார் பண்றா ஜுடிஷியரி சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பண்றாங்க எதை பண்றாங்க லெஜிஸ்லேச்சர் தானே பண்றாங்க ஸோ இந்தியன் பார்லிமெண்ட் தானே பண்றாங்க பாராளுமன்றத்தில் பண்ற ஆக்ட்ஸ் எல்லாம் தானே பாக்குறாங்க அதுதான் இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ வருது ஃபெடரலிசம் ஃபெடரலிசம் என்ன சென்ட்ரா ஸ்டேட்டா அப்படின்ற மாதிரி இஷ்யூஸ்லாம் வர்றப்ப அதுவும் இவங்களுக்கு ஒரு இம்பாக்ட் வைக்குது இல்லையா தென் அதே மாதிரி ரிட்டர்ன் கான்ஸ்டியூஷன் ஸோ எழுதப்பட்டிருக்கு நீ இப்படித்தான் நடக்கணும் இதுக்குள்ளதான் உன் பவர் அப்படின்னு சொல்லி பவர் பார்லிமெண்ட்னா இவ்வளவுதான் பவர் சுப்ரீம் கோர்ட்னா இந்த பவர் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப என்ன அர்த்தம் அப்ப 1 2 3 4 எல்லாம் வருதா ஓகே ஸோ அடுத்தது போலாமா ஸோ the duties of the state listed in which part ஸோ என்னென்ன நம்ம டியூட்டிஸ் வந்து எதில் ஐ மீன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன பார்ட்ல இருக்கு அப்படின்றத சொல்லுங்க எஸ் ரொனால்டோ கரெக்ட் ஆல் கேன் இம்பாக்ட் எஸ் ஸோ அடுத்தது சொல்லுங்க டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க வேகமா போலாம் வேகமா இன்னும் நம்ம இப்போ 50 கொஸ்டின்ஸே வரல 50 கொஸ்டினுக்கு இன்னும் போச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு பாருங்க எஸ் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இதே டியூட்டிஸ் ஆஃப் ஸ்டேட் நீ கேட்டா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதே டியூட்டிஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் சொன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சரிங்களா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு பாத்துக்கோங்க ஓகே சோ அடுத்து போலாமா ஆர்டிகல் 14ல இருந்து 18 வரைக்கும் எதை சொல்லுது எதை டினோட் பண்ணுது அப்படின்னு கேக்குறாங்க எதை டினோட் பண்ணுது இப்போ கொஸ்டின் நம்பர் நம்ம 24ல இருக்கோங்க சரியா சிவா ஸோ கொஸ்டின் நம்பர் நம்ம இது எல்லாமே ஜம்பிள்டா இருக்கு அதனால we cannot have question numbers ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க எஸ் சி எவ்ரிஒன் ஈஸியான கொஸ்டின் எல்லாரும் ஈஸியா இருக்கனால எல்லாம் நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டீங்க இட் இஸ் வெரி குட் ஸோ லா ரிமூவ்ஸ் இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு லா ரிமூவ்ஸ் டவுட் DOUBT அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ லான்றது ஆர்டிகல் 14 டினோட் பண்ணும் ஸோ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா டின்றது டிஸ்கிரிமினேஷன் வரும் ஸோ ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜன் ரேஸ் காஸ்ட் செக்ஸ் பிளேஸ் ஆஃப் பர்த்னு வருது இல்லையா ஸோ அதில் டிஸ்கிரிமினேஷன் ஓன்றது ஆப்பர்ச்சுனிட்டி ஆர்டிகல் 16ல வரும் ஸோ ப்ரொவிஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் ஸோ கவர்மெண்ட் வேலைகள்ல எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்றது இது ஸோ அடுத்தது UB அப்படின்னா அன்டச்சபிலிட்டி ஸோ அன்டச்சபிலிட்டின்னு வருது இல்லையா ஸோ பீன்ற வருது அதனால 17 வந்து U அடுத்தது T வந்து
14, 15, 16, 17, yes 18 வந்து டைட்டில்ஸ். ஓகே, ஸோ அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் வரைக்கும் போகுது. ஓகே, எஸ் சாலிட்டரி ஸ்ட்ராட்டஜிஸ் 100 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ஸ்லோவாக தான் போகும். ஏன்னா நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் போற கொஸ்டின்ஸ் எல்லாம் என்னன்னா முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண பாயிண்டா வரும், அதுல பின்னாடி வேகமா போகும். ஓகே, சோ 100 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நீங்க பொறுமையா உட்காருங்க. அதுக்கப்புறம் வர கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேகமா போகும். ஓகே, அடுத்து போலாமா? அடுத்தது இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. எஸ் ரொனால்டோ கரெக்ட். நேஷனல் அவார்ட்ஸ் தவிர எல்லாமே எஸ். அண்ட் சிவா இஸ் ரைட். எஸ் கரெக்ட்டுங்க. அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் எக்ஸப்ட் எஜுகேஷனல் அண்ட் மிலிட்ரி அதுவும் இன்வால்வ் ஆகும் சிவா. ஓகேங்களா? ஸோ இதுல ஆன்சர் பண்ணுங்க. இந்த ஐஜிஎஸ்டில ஐன்றது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஹாய் சங்கீதா. ஹாய்ங்க. எஸ் இன்டகிரேட்டட். எஸ் நிறைய பேர் ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டீங்க, சில பேர் தப்பா சொல்லியிருக்கீங்க. இன்டகிரேட்டட் தான் இதுக்கு ஆன்சர். ஸோ நம்மளுக்கு ஜிஎஸ்டியில் மொத்தம் 4 இருக்கு சரிங்களா? இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, அது இல்லாமல் யூனியன் டெரிட்டரி ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி 4 இருக்கு. ஓகேயா? ஸோ இது எல்லாமே உங்களோட ஜிஎஸ்டியில் வரும். ஸோ ஜிஎஸ்டி என்ன அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணாங்க? 101st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணாங்க. கரெக்டா? ஸோ ஜிஎஸ்டி ரிலேட்டடா என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குன்னா ஆர்டிகல் 246A. இந்த 246A என்ன சொல்லுவாங்கன்னா இது கன்கரண்ட் பவர் ஃபார் சென்டர் அண்ட் ஸ்டேட். ஸோ சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் ஜிஎஸ்டி ரிலேட்டடா ஆக்ட் பண்றதுக்கு பவர் இருக்கு, ஆக்டை கிரியேட் பண்றதுக்கு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? எஸ் 101st கரெக்ட்டுங்க. ஜெயச்சந்திரன் எஸ், ரொனால்டோ ரைட், லாவண்யா ரைட், முத்து ரைட். எஸ் 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 எல்லாரும் போய் கரெக்ட். ட்ரீம் ஆஸ்பிரேஷன் கௌதம், உஷாராணி, ஜெயகிருஷ்ணா, சிவா, வெண்ணிலா. எஸ் எஸ் கரெக்ட்டுங்க. ஸோ அடுத்தது போலாமா? ஸோ இது இல்லாம 279A என்ன சொல்லணும்னா ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒண்ணு இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? டக்குன்னு அடுத்த கொஸ்டின் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஒன் ஸ்டாப் கிரைசிஸ் சென்டர்ஸ் வந்து விமனுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தென் அடுத்தது இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க டக்குன்னு. டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து செகண்ட் ஒன் வந்து கேர்ள்ஸ் பிலோ 18 இயர்ஸ்க்கு வந்து ஜுவினைல் ஜஸ்டிஸ் ஆக்டும் பாக்ஸோ ஆக்டும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? ஸோ இந்த இது கரெக்ட். ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ் வந்து விமனுக்காக, எல்லா விமன் தான், ஆனா above 18 இயர்ஸ்ன்றது இல்ல, பிலோ 18 இயர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. above 18 பிலோ 18 எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது உண்மை. ஓகே, ஸோ அதனால ஏன்றது ஃபால்ஸ், ஆர்ன்றது ட்ரூ. ஓகே, ஸோ அதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்க, ஸோ அடுத்து போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியா கான்ஃபரன்ஸ் ஆஃப் லோகாயுக்தா அண்ட் லோகாயுக்தா இது எங்க நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் பண்ணுங்க டக்குன்னு. எஸ் ஜிஎஸ்டி ஆர்டிகல் 279A கரெக்ட்டுங்க. எஸ் அது இல்லாம இதுக்கு 270, 275 எல்லாமே இருக்கும் சரிங்களா? ஸோ 270 என்ன சொல்லணும்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜிஎஸ்டி ரெவன்யூ எப்படி சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் நடுவில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 2012 மீன்ஸ் மேம் கௌதம் குப்பன். எஸ் ட்விஸ்ட். எஸ் எஸ் ஸோ ஷிம்லால தான் நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ஃபேக்சுவலான கொஸ்டின் தான். அடுத்தது போகலாம். ஸோ இது நம்ம ஜிஎஸ்டியில் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ நீங்கள் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டீங்க 246A, அப்புறம் 279A, அது இல்லாமல் 270 வரும், அது இல்லாமல் 275 வரும் சரிங்களா? இது வந்து டேக்ஸ் எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம் சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் அப்படின்னு வரும். இது வந்து கிராண்ட்ஸ் இன் எய்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ஸ்டேட்டு வந்து ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதை வந்து இவங்க எப்படி அதை எப்படி ஸ்ப்ளிட் லாஸ் வரும் ஸ்டேட்டுக்கு, அதை எப்படி காம்பன்சேட் பண்றாங்கன்னா 275 மூலியமா காம்பன்சேட் பண்ணுவோம் அப்படின்னு சென்டர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தான் இதுல சொல்றாங்க. ஓகேயா? ஸோ அடுத்த கொஸ்டின்
ஃபர்ஸ்ட் லோக்சபா எப்ப டிசால்வ் பண்ணாங்கன்னு கேக்குறாங்க. எப்பங்க? எஸ். ஸோ பி தான் ஆன்சர் கரெக்ட். எஸ், நிறைய பேர் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. கோகுல், முத்தமிழ், வைஷாலி, லாவண்யா, ரொனால்டோ, சிவா, மிஸ்டர் கோலாறு, தினேஷ், ஹாரி பயனஸ், வள்ளி, லாவண்யா. எஸ் 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 ஓகேங்களா. ஸோ இது 14th April 1957 எண்ட் ஆகுது. இது ஸ்டார்ட் ஆனது வந்து 17th April 1952 ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேங்களா. ஸோ எலெக்ஷன்றது நம்ம அக்டோபர் 1951 இருந்து February 1952 வரைக்கும் நடந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அதுலேருந்து வந்த கவர்மெண்ட் 17th April 1952 ஃபார்ம் ஆகி அப்புறம் டிசால்வ் ஆனது வந்து 4th April 1957 டிசால்வ் ஆறாங்க. ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் போலாங்களா? கேசவானந்த பாரதி கேஸ்ல எந்த பாயிண்ட் சொன்னாங்க அப்படின்னு கேக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன டிக்ளேர் பண்ணாங்க? இதுல preamble of the constitution is not a part அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்னாங்களா கேசவானந்த பாரதி கேஸ்ல? இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போகும்னா இதுவும் வராது, இதுவும் வராது. அப்ப மீதி இருக்கிற ரெண்டுல தான். இப்போ என்ன பண்ணணும்? செகண்ட் ஒன்னா தேர்ட் பாயிண்ட் வருதுன்னு வருது கரெக்டா. ஸோ எலிமினேட் பண்றப்ப இந்த செகண்ட் பாயிண்ட் கரெக்டா தப்பான்னு பார்த்து எலிமினேட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நீ தேர்ட் பாயிண்ட் செக்கே பண்ண தேவையில்லை கரெக்டா. ஸோ இப்போ இந்த தேர்ட் பாயிண்ட் என்ன, சாரி செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ preamble of the constitution சோர்ஸ் ஆஃப் பவர் இல்ல சோர்ஸ் ஆஃப் லிமிடேஷன் அண்ட் ப்ரொஹிபிஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிச்சானா கிடையாது. இப்போ வரைக்குமே இந்த அமெண்ட்மெண்ட்லயும் சாரி இந்த கேஸ்லயும் சரி இப்பயும் சரி இத வந்து preamble is not a source of power, it is not a limitation on government, ஆனா இது integral part of the government அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பாயிண்ட் வராது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பி தான் கரெக்ட். ஓகேயா. சோ only 3 அப்படின்றதான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த பாயிண்ட் போலாமா? சாரி அடுத்த क्वेश्चन போலாமா? டக்குன்னு அடுத்த क्वेश्चन போலாம் நம்ம. அப்பதான் சீக்கிரம் 50 questions நம்ம 6 hours முடிக்கணும்னு நீங்க எல்லாம் எதிர்பார்க்குறீங்க. கண்டிப்பா 6 hours முடியாது. நடுவில் நம்ம பிரேக்கோட ஒரு 2 to 3 minutes பிரேக்கோட நம்ம வந்து பார்த்துக்கலாம். 50 questions ஒவ்வொரு 50 questionக்கு நடுவில் வந்து ஒரு 1 or 2 minutes சரிங்களா அந்த பிரேக் விட்டுக்கலாம் நம்ம. ஸோ இப்போ ஸோ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 18 years எப்போ குறைச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்போ? ஓகே ஜெயச்சந்திரன். எஸ். ஸோ 61st அமெண்ட்மெண்ட்ல குறைச்சாங்கன்னு சொல்றாங்க கரெக்டா. எஸ் 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988. ஓகேங்களா. இது இல்லாம 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்னதுங்க? இட் இஸ் ரிலேட்டட் டு ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சித்தாவல் தடுப்பு சட்டம், அதுக்காக வந்தது. தென் 75th அமெண்ட்மெண்ட் எல்லாம் பேசுனா ரெண்ட் கண்ட்ரோல் பத்தி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும், ரெண்ட் கண்ட்ரோல் லாஸ் பத்தி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். 86th அமெண்ட்மெண்ட் என்னன்னா எஜுகேஷன் ரிலேட்டடா சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கும். எங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அது இல்லாம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுல ஆர்டிகல் 21A, இதுல 45, இது ஆர்டிகல் 51K ஏல கே சரிங்களா. ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுல இது என்னென்ன அமெண்ட்மெண்ட் என்னென்ன பாயிண்ட் நீங்க ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாக்குறப்ப இப்படிதான் பார்க்கணும். என்ன பாயிண்ட் என்ன ஆன்சர்ன்றது மட்டும் பார்க்காம மற்ற ஆப்ஷன்ஸையும் சேர்த்து என்ன அப்படின்றதையும் பார்க்கணும். ஓகேயா. ஸோ அடுத்த டாபிக் போலாம். ஸோ ஆர்டிகல் 200 என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்க? What does Article 200 say? இதுக்கு என்ன ஆன்சர்ங்க? டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. வேகமா வேகமா. ஆர்டிகல் 200 என்ன சொல்லுதுன்னா கவர்னர் வந்து ஒரு பில்ல வந்து பிரசிடென்ட்டோட பெர்மிஷனுக்காக ஸ்டேட்டோட பில்ல வந்து ரிசர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. அதுதான் பி. ஸோ ஆர்டிகல் 200 வந்து பி தான். எஸ் கார்த்தி ரைட். எஸ் தன்வர்ஷினி, மணி, காருண்யா, ரொனால்டோ, பி பாசிட்டிவ், ஆரி பைனஸ், லாவண்யா, ட்ரீம் இன்ஸ்பிரேஷன், எஸ் ஜெகந்தன். ஓகே நிறைய பேர் ஆன்சர் பண்றீங்களே. இத்தனை பேர் ஐஸ்வர்யா, தினேஷ், கௌஷி, விஜய், எஸ் சாலிட்ரி,
எஸ் 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 இத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. எஸ் ஓகேயா. ஸோ அடுத்தது ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பி தான். இப்போ மற்ற பாயிண்ட்ல எது தப்பு, எது தப்பான பாயிண்ட்டு? ஓகே சாரி, நான் அது அப்போ வேறு கொஸ்டினை இதுக்கு ரிலேட் பண்ணிட்டேன். ஸோ அது இன்னொரு கொஸ்டின் வருது, அதில் பாயிண்ட்ஸ் எல்லாம் தப்பான பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை கேட்கறக்காக இதில் மாற்றி கேட்டேன். ஓகேங்களா. ஸோ அடுத்தது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எது ட்ரூ? இதில் இந்த 2 பாயிண்ட்ல எது ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. எதுங்க ட்ரூ? விச் ஆஃப் தி பாயிண்ட்ஸ் இஸ் ட்ரூ? சாலிட்டரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாருக்கும் ஃபாஸ்ட்டாக போக முடியாது, நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு தான் போக முடியுங்க. ஸோ வி கேனாட் கோ ஃபாஸ்டர் தேன் திஸ். ஓகேங்களா. ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பார்ட் 4ல வருதா? எஸ் ரைட். அடுத்தது court cannot uphold the validity of law on the ground of it affects the directive principles of state policy அப்படின்றதும் இதுவும் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ ஒரு லா வந்து தி கோர்ட் கேன் அப்ஹோல்டு, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்க்காக அது வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி அதை வந்து எஸ் இது வந்து வேலிட் அப்படின்னு சொல்லி பண்ணலாம். அதனால இதுக்கு ஆன்சர் வந்து சி தான் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ இது 2 பாயிண்ட்டுமே கரெக்ட் அப்படின்றால ஆன்சர் சி. எஸ் கரெக்டுங்க. ஓகே அடுத்தது போலாமா. ஒரு லாவை நோன்னு சொல்லி தான் ரிமூவ் பண்ண முடியாது, ஆனால் எஸ்ன்னு சொல்லி வைக்க முடியும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பொறுத்து. ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொறுத்து என்னன்னா ரிமூவே பண்ண முடியும். ஓகே அது வந்து ஒரு சின்ன ட்ரிக்கி பார்ட், அதனால தான் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டினாக இருந்தது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஷக்கீல் எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ்ல பிரியாம்பிள் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொன்னாங்க. எஸ் ஓகே. கேசவானந்த பாரதி கேஸ்ல வந்து நாட் சோர்ஸ் ஆஃப் பவர்னு சொன்னாங்க. ஓகே நம்ம கொஸ்டின்ல வந்து சோர்ஸ் ஆஃப் பவர்னு சொல்லி தான் கேட்டோம், நாட்னு சொல்லி கேட்கல. ஓகேங்களா. கொஸ்டின் கரெக்டா பாருங்க. எப்படி மேம் செகண்ட் ஆப்ஷன் ராங்கா அப்படின்றீங்களா? ஸோ செகண்ட் ஆப்ஷன் ஏன் ராங் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷன் அதான் சொல்றேன். ஸோ இந்த வேலிடிட்டி ஆஃப் லா வந்து நம்ம வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்க்காக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்ன்னு சொல்லலாம். ஆனா அந்த ஒரு லாவை கேன்சல் மட்டும் பண்ண முடியாது. ஒரு லாவை ஹோல்டு பண்ணி வைக்கலாம், ஆனா கேன்சல் தான் பண்ண முடியாது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பொறுத்து. ஆனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஒரு லாவை ஹோல்டும் பண்ணலாம், ஒரு லாவை கேன்சலும் பண்ணலாம். சரிங்களா. அதுதான் இது ரெண்டுக்கும் வித்தியாசம். தென் அடுத்த கொஸ்டின் போலாம் டக்குன்னு. ஸோ ஆர்டிகல் 359 என்ன சொல்லுதுங்க? ஆர்டிகல் 359 என்னது? ஆன்சர். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து பிரசிடென்ட் வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றதா சொல்றாங்க. இது 3ல எது கரெக்ட், எது தப்பான பாயிண்ட்? கவர்னருக்கு சீஃப் மினிஸ்டர் ரிமூவ் பண்ற பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தென் ஸ்பீக்கர் வந்து டிசால்வ் பண்ண முடியும் லோக்சபான்னு சொல்றாங்க. தென் பிரைம் மினிஸ்டர் வந்து வைஸ் பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஸோ இதுல எது கரெக்ட், எது தப்புங்க? ஸோ இதுதான் ஆன்சர் கரெக்ட். ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்ல எது தப்பான ஸ்டேட்மெண்ட் இருக்கு? ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து வைஸ் பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்ண முடியுமா? இல்லை. ஸோ அது வந்து ராஜ்யசபால வந்து போய் ஒரு ரெசல்யூஷன் ஸ்டார்ட் ஆகணும், அதுக்கப்புறம் அதை வந்து லோக்சபால அக்செப்ட் பண்ணணும், அப்பதான் இவரை ரிமூவ் பண்ண முடியும். தென் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா வந்து டிசால்வ் பண்ண முடியுமா லோக்சபாவை? எஸ் டி இஸ் ராங். கரெக்ட் தான். சி ஆப்ஷனுக்கு அங்க டக்குன்னு அடுத்தது பிரசிடென்ட்னால மட்டும்தான் டிசால்வ் பண்ண முடியும் அப்படின்ற பாயிண்ட் இருக்கா? கரெக்டா. சோ அடுத்தது கவர்னர் வந்து சீஃப் மினிஸ்டரை ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னா கவர்னர் வந்து ரிமூவ் பண்ணலாம், ஆனா எப்ப ரிமூவ் பண்ண முடியுங்க? சீஃப் மினிஸ்டர் வந்து என்னன்னா அவரை மட்டும் ரிமூவ் பண்றதுன்னா எப்படி ரிமூவ் பண்ண முடியும்? எஸ் கரெக்ட்டுங்க. ஸோ ரொனால்டோ இஸ் ரைட். கவர்னர் வந்து சிஎம் ரிமூவ் பண்ணலாம். இப்போ எப்பன்னா மெஜாரிட்டி, அதாவது நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்றப்ப அவர்னால மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியலன்னா ரிமூவ் பண்ணலாம். இது ஆர்டிகல் 64ல சொல்லியிருப்பாங்க. ஓகேயா. ஸோ அடுத்து போலாமா? அடுத்தது ஜிஎஸ்டி கவுன்சில் பத்தி ஒரு பாயிண்ட். ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் பத்தி, ஜிஎஸ்டி கவுன்சிலோட சேர்மன் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க.
ஜிஎஸ்டி கவுன்சிலோட சேர்மன் யாரு? எஸ், பி பாசிட்டிவ் கரெக்ட்டுங்க. மெஜாரிட்டி லாஸ் ஆகுது, மெஜாரிட்டி இல்ல. எஸ், பி பாசிட்டிவ். நந்தினி, வள்ளி, எஸ் எஸ் கரெக்ட்டுங்க. ஷகில், ஹெல்ப் ஆஃப் பிரசிடென்ட்டா? பிரசிடென்ட்டுக்கும் சிஎம்க்கும் சம்பந்தம் இல்லைங்க. ஓகே ரொனால்டோ, எஸ். இதுக்கு ஆன்சர் என்னங்க? எஸ், ஃபினான்ஸ் மினிஸ்டர் இஸ் ரைட். ஸோ இவங்க சேர்மன். அதே வந்து மினிஸ்டர்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் யார் இருப்பாங்க அப்படின்னா மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் இல்லைன்னா ரெவன்யூ. இது இல்லாம ஸ்டேட்ஸ் இருக்காங்க இல்லையா, தமிழ்நாடு, கேரளா அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதோட ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களும் இதோட மெம்பரா இருப்பாங்க ஜிஎஸ்டி கவுன்சில்ல. ஸோ ஜிஎஸ்டி கவுன்சிலோட பர்பஸ் என்னன்னா ஜிஎஸ்டி ரேட் ஃபிக்ஸ் பண்றது, அப்புறம் மாடல் ஜிஎஸ்டி லாஸ் கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்றது, இதெல்லாம் ஜிஎஸ்டி கவுன்சிலோட வேலை. அடுத்தது போலாமா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னாங்க? In a domestic government, unity and cooperation are essential requisites அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு சொல்லுங்க. எஸ், ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் கரெக்ட்டுங்க. எஸ் எஸ் ரொனால்டோ, ரைட். ஓகேங்க. யா எஸ், ஜனவரி 1, 2015 செட் பண்ணாங்க. ஜிஎஸ்டி வந்து அப்பதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. எஸ் கரெக்ட் ஜெயச்சந்திரன். இந்த ஸ்டேட்மெண்ட் இந்திரா காந்தி சொல்லலைங்க, வேற யாரு சொன்னா? எஸ் அருண், சிஜிஎஸ்டி, எஸ்டி, ஐஜிஎஸ்டி. எஸ் கரெக்ட்டுங்க. சோ சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் சொன்னார். ரொனால்டோ, லாவண்யா, தினேஷ், கௌஷி, எஸ் இவர் தான் சொல்லியிருக்காரு. கரெக்ட். சரிங்களா? ஏன் அவர் சொன்னார்னா மேஜரா இவர் அயன்மேன் சொல்றதுக்கு காரணம் ஏன், இவர் தான் இந்தியாவை இன்டெகிரேட் பண்றதுக்கு, நிறைய ஸ்டேட்ஸ் இந்தியால இருந்து பிரிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான காரணம் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். சரிங்களா? அதுதான் கோஆபரேஷனும் யூனிட்டியும் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அடுத்து போலாமா? சோ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஆன்டி கரப்ஷனுக்காக என்னென்ன சாந்தானம் கமிட்டி என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. சோ என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு ஆன்டி கரப்ஷன் ரிலேட்டடா இதுல என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு, சாரி என்னென்ன வாட் இஸ் தட் கமிஷன்ஸ் இருக்கு? டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. Yes, Ronaldo, right. First Home Minister. Yes. So solitary strategies correct. Unity nu mention பண்ணனால தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் சொல்றேன். Yes. Bismarck of India. Yes, okay. So Central Vigilance Commission CBI. ஓகேங்களா? இது ரெண்டையும் கொண்டு வந்ததுக்கு சந்தானம் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இது 1 and 2 ஆன்சர். அது சி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சிபிஐ, இது ரெண்டுமே இவரோட ரெக்கமெண்டேஷன் தான் வந்தாங்க. ஸோ சிபிஐன்றது 1963 ஃப்ரேம் பண்ணாங்க. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் 1964 ஃப்ரேம் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கமிட்டி வந்து 1962 ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது. ஓகேங்களா? இதை வந்து டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அது மூலியமா தான் சிபிஐ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ சிபிஐ மேஜராக ஆன்டி கரப்ஷனுக்காக கொண்டு வந்தாங்க. அது இல்லாமல் எக்கனாமிக் கேசஸும் பார்ப்பாங்க. சாரி, எக்கனாமிக் கிரைம்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ் அதெல்லாம் நடக்குதா, அது இல்லாமல் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் இவங்களுக்கு வந்து மர்டரு இல்லை டெரரிசம் இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் கொடுக்குறாங்க, அதையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகேயா? ஸோ இதுதான் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் இப்போ இதை வச்சே சொல்லலாம். ஆன்டி கரப்ஷனுக்கு ஆன்டி கரப்ஷன் டிவிஷன் இருக்கு, 3 டிவிஷன். அது இல்லாமல் எக்கனாமிக் கிரைம்ஸ் டிவிஷன், தென் அது இல்லாமல் ஸ்பெஷல் கிரைம்ஸ் டிவிஷன் அப்படின்னு 3 டிவிஷன் இருக்கு. ஓகேயா? இதுல சிபிஐல. ஓகே, அடுத்து போலாங்களா? அடுத்தது சிபிஐ எப்ப கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க. எப்ப கிரியேட் பண்ணாங்க? ஏப்ரல் 1963. இப்பதான் சொன்னேன். ஸோ ஏப்ரல்ல 1963 சிபிஐ கிரியேட் பண்ணாங்க. ஸோ டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அதுல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகேயா? ஸோ அடுத்து போலாங்களா? ஸோ அடுத்து டக்குன்னு அடுத்த கொஸ்டின் போலாமா? தென் இந்தியன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடா பாயிண்ட் எது கரெக்ட் எது தப்பு அப்படின்னு சொல்லுங்க. டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. இன்னும் ஒரு 10 கொஸ்டின், நம்ம 50 கொஸ்டின் ரீச் ஆயிருவோம். டக்குன்னு வாங்க, சீக்கிரம் ஆன்சர் பண்ணாதான் நம்ம சீக்கிரம் முடிக்க முடியும். நம்மளது இந்தியா அப்சல்யூட் கிடையாது, குவாலிஃபைடுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே எல்லா டைமும் இருக்காது, அது சரியா? தென் நம்மளோட என்ஃபோர்ஸபிளா? எஸ். அப்ப ஆன்சர் வந்து பி.
ஓகேங்களா, எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க, அதனால 2 only. எஸ், அடுத்த கொஸ்டின் போலாமா? தென் டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் இது பொறுத்து கேக்குறாங்க. சோ இந்த டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ்க்கு என்ன ஆன்சருங்க? சோ அடுத்த கொஸ்டின்ல டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ்னா என்னன்னா மேஜரா அதாவது ப்ரீ கான்ஸ்டிடியூஷன், நம்ம கான்ஸ்டிடியூஷன் வரக்கு முன்னாடி இருக்கிற ஆக்ட்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எகெயின்ஸ்டா இருக்கு, இல்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி என்ன சொல்றது, அதுக்கு எகெயின்ஸ்டா ஐ மீன் அதை வந்து அக்செப்ட் பண்ணாம வருது அப்படின்னா அந்த ஆக்டை வந்து அன்கான்ஸ்டிடியூஷனலா மாத்த மாட்டாங்க அப்படின்றது சொல்றாங்க. ஓகேயா, சோ அந்த அது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல், அதாவது அப்போதைக்கு எக்லிப்ஸ் ஆயிருக்கும், அது மேல ஒரு ஷேடோ விழுகும், அப்படி மட்டும் தான் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் இதுல சொல்றாங்க. ஓகேங்களா, ஓ இதுல ஆன்சர் மார்க்கே பண்ணிட்டேனா? ஓகே, எஸ். ஸோ 1 and 2 கரெக்ட். ஓகேங்களா, ஸோ ஆல் லாஸ் கவர்ட் பை 13 and 14ன்றது ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் மட்டும் இல்ல, இது போஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் லாஸும் இருக்கு. ஓகேங்களா, ஸோ 1 and 2 கரெக்ட். ஆனா ஷேடோ இருக்கும் எது மேலனா இது அந்த ஆக்ட் மேல இருக்கும். சரிங்களா, அந்த ஆக்ட் ப்ரீ கான்ஸ்டிடியூஷன் முன்னாடி வந்த ஆக்ட் மேல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஸோ அடுத்து போலாமா? ஸோ பார்லிமெண்டரி ப்ரிவிலேஜஸ் அப்படின்றது எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, எந்த ஆர்டிக்கிள் சொல்லியிருக்காங்க? டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ் இல்லைங்க, டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ். டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ்னா என்னன்னு புரியலன்றீங்க. ஸோ டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் என்னன்னா கான்ஸ்டிடியூஷன் வருது. சரிங்களா, கான்ஸ்டிடியூஷன் வரக்கு முன்னாடி நம்மளுக்கு பிரிட்டிஷ் ஆட்சி இருந்தது இல்லையா, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆர்டிகிள்ஸ் பேரு ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் ஆக்ட் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்புறம் வந்ததை போஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எகெயின்ஸ்டா இருந்ததுன்னா இதை வந்து கேன்சல்னு ஆக்க மாட்டாங்க, அது மேல ஒரு ஷேடோ விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஷேடோ விழுந்திருக்கும் என்னன்னா அது இம்ப்ளிமெண்ட் ஆகாது, அதை வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு அப்புறம் ஏதாவது இதுல வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து சேஞ்ச் பண்ணாங்கன்னா அது வந்து மறுபடியும் அமலுக்கு வந்துரும். சரிங்களா, ஸோ அமலுக்கு கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்றதுதான் எக்லிப்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ முழுசா கேன்சல் ஆகாது, அப்போதைக்கு நிறுத்தப்பட்டிருக்கும். அமெண்ட் பண்ணா அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எகெயின்ஸ்டா போகாம இருந்தா அதை வந்து அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றதுதான் டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ். ஓகே, ஸோ இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபுல்லா இதுல சொல்ல முடியாது, மினிமமா தான் சொல்ல முடியும். ஓகே, ஸோ பார்லிமெண்டரி ப்ரிவிலேஜஸ்னா ஆர்டிகல் 105 தான் மெயின். ஓகே, ஸோ அதே வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு வருதுன்னா 194 வரும். ஓகே, ஸோ அடுத்து போலாமா? அடுத்து போலாங்களா? எஸ் 105. எஸ் 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 எல்லாரும் சொல்ல கரெக்ட். சுவிதா பாஸ்கர் எஸ். ஓகேங்க சுவிதா பாஸ்கர், இதுக்கு மேல இந்த கிளாஸ்ல சொல்ல முடியாதுங்க, அது தனி செஷன் வேணா வைக்கலாம் சுவிதா. ஓகேங்களா, பட்டய சட்டம் அப்படின்னு சொல்றீங்களா, பழைய சட்டம் சொல்றீங்களா, பட்டய சட்டம்னா என்னன்னு தெரியலங்க எனக்கு, தனியா தமிழ் வார்த்தை சரியா டக்குன்னு தெரியலையா இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது ஸோ ஆர்டிகல் 186 வந்து சேலரி ஆஃப் ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர், சேர்மேன் அண்ட் டெப்டி சேர்மேன் ஆஃப் ஸ்டேட். ஓகேங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிறது. 172 என்னன்னா டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஓகேங்களா, அதான் இதுல டீல் பண்ணுவாங்க. அடுத்த போலாமா? ஸ்டேட் நம்ம தமிழ்நாட்டோட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். சரிங்களா, சோ அதை எப்ப வந்து கலைச்சாங்க அப்படின்னு கேக்குறாங்க, எந்த வருஷம் கலைச்சாங்க? டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. இத கலைச்ச வருஷம் வந்து 1986ல. ஓகேங்களா, ஸோ 1986ல நவம்பர் 1 கலைச்சாங்க. ஓகே, ஸோ இது ஏன் கலைச்சாங்கன்னா இது இது யாரோட பீரியட்ல கலைச்சாங்கன்னா எம்ஜிஆர் பீரியட்ல கலைச்சாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏடிஎம்கே இருந்தப்ப, அவர் எம்ஜிஆரோட ஆட்சியில இருந்தப்ப இதை கலைச்சாங்க. சரிங்களா, ஸோ நவம்பர் 1 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. தென் இதுக்கப்புறம் மறுபடியும் 2010ல வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கொண்டு வரலாம்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. ஆனால் 2011லேயே மறுபடியும் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் உங்களுக்கு. எஸ் 1986 தான் கரெக்டுங்க, கரெக்ட். நிறைய பேர் ஆன்சர் கரெக்டா சொல்லியிருக்கீங்க, எம்ஜிஆர் முதற்கொண்டு எல்லாமே டேட் முதற்கொண்டே நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. எஸ், ரைட் ரைட் ரைட். அடுத்து போலாம். ஸோ அடுத்தது the following statements relate to election president.
பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு எது ராங்கான ஸ்டேட்மெண்ட் கேக்குறாங்க. டக்குனு ஆன்சர் பண்ணுங்க. எது ராங்கான ஸ்டேட்மெண்ட்ங்க? which is the wrong statement? so அவர் citizen of India வா இருக்கணுமா? yes correct. அதே அவர் should not hold office of profit yes. members of electoral college தான் elect பண்ணுவாங்களா? yes. இது மட்டும் தப்பு. ஏன் சரிங்களா? ரெண்டு ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் மட்டும் சொல்றாங்க, அது கரெக்ட் இல்ல. ஏன்னா எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டும் அது இல்லாம எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான் வருவாங்க. ரெண்டுமே ஸ்டேட்டும் வரும் சென்டரும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமினேட் பண்ண மெம்பர் மட்டும் வர மாட்டாங்க. ஓகே, ஆனா ரிமூவலுக்கு வேற கேஸ். எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் மட்டும் தான் வருவாங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வர மாட்டாங்க. இந்த வித்தியாசம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ அடுத்து போலாமா? அடுத்த பாயிண்ட் போலாங்களா? எஸ் வள்ளி ரைட். எஸ்ங்க. எஸ் ரொனால்டோ இஸ் ரைட். எஸ் ஆஃப் பார்லிமெண்ட். எஸ் எஸ் எம்எல்சி ஓட் பண்ணுவாங்களா மேம்? எம்எல்சியில் எலெக்டடாக வந்தாங்கன்னா ஓட் பண்ணுவாங்க, நாமினேட்டடாக வந்தால் ஓட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா சிவா? ஓகே, அடுத்து போலாமா? அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் திஸ்? ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் என்ன அப்படின்றத சொல்லுங்க. ஸோ நம்ம பார்லிமெண்ட்ரி லெஃப்ட், அதாவது இந்த லெஃப்டிஸ்ட் பார்ட்டி ஆஃப் தமிழ்நாடு பார்லிமெண்ட் என்ன போஸ்ட் கொலோனியல் சிச்சுவேஷன், அதாவது 1947க்கு அப்புறம் என்ன மெத்தட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன மெத்தடுங்க? டி ராங் இல்லைங்க, டி கரெக்ட் தான். எலக்டோரல் காலேஜ் தான் எலெக்ட் பண்றாங்க. கௌரி மனோ. ஓகே, ஸோ இதில் என்ன மெத்தடுங்க? ஸோ என்ன ஐடியாலஜி சோஷியோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் டிசைனில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ரிவிஷனிஸ்ட். சரிங்களா? மோஸ்ட்டாக என்ன ஆன்சர் பண்ணுவாங்கன்னா மார்க்சிசம்னு சொல்லுவாங்க. மார்க்சிசம் கிடையாது, இந்தியாவில் வந்து ரிவிஷனிஸ்ட் தான் சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து மார்க்சியன் ஐடியாலஜி, சோஷியலிசம் ஐடியாலஜியில் தான் கான்ஸ்டியூஷன் முன்னாடி ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அதுலேருந்து டெமோக்ராட்டிக் ஐடியா அந்த எல்லாம் அது இல்லாமல் இது ரெண்டு இன்டகிரேட்டடாக வர்றப்ப அதை வந்து ரிவிஷனிஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டும் இன்டகிரேட்டடாக இந்தியாவில் வந்ததுனால இதை வந்து ரிவிஷனிஸ்ட்னு சொல்கிறாங்க. மார்க்சியன் வந்து இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியாவில் இதுதான் ஃபாலோ பண்ணோம். ஓகேங்களா? என்னது? ரிவிஷனிஸ்ட். ஓகேயா? ஸோ என்னாச்சு அருண்குமார், ஏன் சாடாக இருக்கீங்க? ஓ, நீங்கள் பி ஆப்ஷன் சொன்னனாலயா? ஸோ அடுத்த கொஸ்டின் டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. சிவா ரிவிஷனிஸ்ட்னா இப்பதான் சொல்றேன் இல்லையா? ஸோ மார்க்சிஸ்ட்ல இருந்து விலகி போனவங்க, சோஷியலிசம் கான்செப்ட் இருக்கிறவங்க, ஆனா அதுல இருந்து கொஞ்சம் விலகி போய் டெமோக்ரஸி மற்ற பாயிண்ட் எல்லாம் பேசுறவங்க தான் திருத்தவாதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ திருத்தவாதிகள் அப்படின்றத அவங்கள தான் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. எஸ் எஸ் பி கரெக்ட்டுங்க. ரொனால்டோ எஸ். லாவண்யா ரைட். ஓகேங்க, கொஸ்டின் தெரியுதா? நான் அதுக்கு தான் இந்த பக்கம் வந்துக்கிறது. ஓகே, எஸ் 3142 ரைட் ரைட். ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் 53ன்றது எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் பிரசிடென்ட். எஸ் கரெக்டு. ஸோ அடுத்தது 352 நேஷனல் எமர்ஜென்சி பற்றி வருது. அதே 76னா அட்டார்னி ஜெனரல் இங்கே இருக்குது. 75னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. 3 டயர் சிஸ்டம் ஆஃப் பஞ்சாயத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதுல சொன்னாங்க? அதை சொல்லுங்க. எஸ் சார். ஸோ அடுத்தது 3 டயர் சிஸ்டம் ஆஃப் பஞ்சாயத்துன்றது எங்க சொன்னாங்கன்னா பார்ட் 9ல சொல்லியிருப்பாங்க. ஓகேயா? ஸோ பார்ட் 9ல சொன்னாங்க. இதுல பார்ட் 10, பார்ட் 11, பார்ட் 12 என்னன்னு சொல்லுங்க. எஸ் எஸ் கரெக்ட்டுங்க. பார்ட் 9ல சொல்லியிருப்பாங்க. இது பஞ்சாயத்து பத்தி வரும். அப்புறம் பார்ட் 9A முனிசிபாலிட்டிஸ், பார்ட் 9Bன்றது கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், பார்ட் 10ன்றது ஸ்கெடியூல்ட் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் வரும். பார்ட் 5ன்றது 5 + 6 = 11 வச்சுக்கோங்க. சரியா? ஸோ 5னா சென்டர், 6னா ஸ்டேட்,
சரிங்களா. 11ன்றது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் வரும். அதே பார்ட் 12ன்றது சென்ட்ரல் ஸ்டேட் தான், ஆனா ஃபினான்ஸ், ப்ராப்பர்ட்டி, சூட்ஸ் இதெல்லாம் பத்தி வரும். ஓகேயா? சோ அடுத்து போலாங்களா? எஸ், பார்ட் 10. பார்ட் 10 ஆன்டி டிஃபெக்ஷன் இல்லைங்க, ஸ்கெட்யூல் 10 தான் ஆன்டி டிஃபெக்ஷன். சோ அடுத்தது யூனியன் மினிஸ்டர்ஸ் பத்தி பாயிண்ட் டக்குன்னு சொல்லுங்க. நடுவுல வேற மிஸ் பண்ணிட்டேனோ? இன்னும் ஒரே ஒரு क्वेश्चन டக்குன்னு. டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க இந்த क्वेश्चन. சோ இதுல யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு என்ன? சோ இந்தியால வந்து இந்த ஆர்டிகல் 74 டீல்ஸ் வித் யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். எஸ், அது இல்லாம இட் டஸ் நாட் ஹேவ் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியா? இல்ல, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு லோக்சபாக்கு. ஜெனரலா பார்லிமெண்ட்னு தான் நம்ம இதுல சொல்லிருப்பாங்க, ஆனா ஸ்பெசிபிக்கா என்னன்னா லோக்சபாக்கு கலெக்டிவா ரெஸ்பான்சிபிள் அப்படின்றது முக்கியம். ஓகேயா? சோ இதுல ஆன்சர் என்ன? ஏ தான் ஆன்சர். ஓகேயா? 2 தப்பு, ஏன்றது மட்டும் தான் கரெக்ட். சரிங்களா? only 1 is right. அடுத்தது 42nd amendment ஆக்ட்க்கு ரிலேட்டடா இல்லாத பாயிண்ட் எது அப்படின்னு சொல்லுங்க. ஏஎல்பி சிபிடி எக்ஸாம் எப்பன்னு சொல்லுங்க. ஐ எம் நாட் ஷியோர். ஏன்னா ரயில்வேஸ் பத்தினா நீங்க யூ கேன் ஆஸ்க் டு கிஷோர் சார், இல்லனா வாட் இஸ் அருண் பிரசாத் சார்ட்ட கேட்கலாம். ஓகேங்களா? ஐ எம் டிஎன்பிஎஸ்சி அண்ட் எஸ்ஐ ஃபேக்கல்டி. ஓகேங்களா? தென் அடுத்தது சோ இதுல 42nd amendmentல எது வராதுன்னு கேட்டிருக்காங்க. என்ன வராதுங்க? செக்யூலர் டேர்ம் இதெல்லாம் ஆட் பண்ணாங்களா? கரெக்ட். கரெக்ட்டா? செக்யூலர் டேர்ம் 42ndல தான் ஆட் பண்ணாங்க. கரெக்ட்டா? தென் அடுத்தது சோ ஸ்டேட் எல்லா ரிலிஜியனும் ஒண்ணா ப்ரொடெக்ட் பண்ணனும் அப்படின்றதும் பேசுவாங்க. தென் செக்யூலர் அண்ட் சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் தான் the லாஸ்ட் paragraph ஆஃப் பிரியாம்பிள் மாடிஃபை பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது, இதுல வந்து இன்டெகிரிட்டி எல்லா பாயிண்ட்ஸ் வரும் இல்லையா? சோ அதான் இதுல சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அடுத்த பாயிண்ட் போலாமா? சோ அடுத்தது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் ரிலேட்டட் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து எதுல வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க டக்குன்னு. Oh my god. எஸ், டக்குன்னு சொல்லுங்க. சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் மேஜர் ரெக்கமெண்டேஷன்ஸ் எது மேக் பண்ணாங்க, யாரு சொன்னாங்க அப்படின்னு கேக்குறாங்க. டி சொல்றீங்களா? 1 3 சொல்றீங்க. 1 3 ஆப்ஷனே இல்லையே. 1 2 3 இருக்கு. எஸ், 1 2 3 இருக்கு. எஸ், 1 2 3 1 3 4 தான் இருக்கு. சர்க்காரியா கமிஷன் வரும், புன்சி கமிஷன் வரும். சரிங்களா? சோ ராஜா மன்னார் கமிஷனும் வரும். ஆனா இது வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை விட ஸ்டேட்டுக்கு மேஜரா பேசும் அப்படின்றனால இதை விட ஆன்சருக்கு இது ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா? சோ ராயல் கமிஷன்றது என்னன்னா டீசென்ட்ரலைசேஷனுக்காக வந்தது, அதாவது லோக்கல் கவர்மெண்ட் பத்தி பேசும். ஓகேங்களா? சோ அதுதான் இது. தென் அடுத்தது லோக்பால் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான என்ன கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ல வந்தது அப்படின்னு கேக்குறாங்க. டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. டக்குன்னு. சோ லோக்பால் ரெக்கமெண்ட் பண்ணது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஏஆர்சி. சரிங்களா? ஏஆர்சி ரிப்போர்ட்லாம் நீங்க சம்மரி எடுத்து மெயின்ஸ் ஆன்சர் எழுதுறப்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது செகண்ட் ஏஆர்சி ரிப்போர்ட்ல. சோ ஃபர்ஸ்ட் ஏஆர்சி எடுக்க தேவையில்ல, செகண்ட் ஏஆர்சி ரிப்போர்ட்டோட சம்மரி எடுத்து நீங்க பாலிட்டி ஆன்சர்ஸ்ல எழுதுனீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஓகேயா? தென் அடுத்தது சோ இப்ப நம்மளோட லாஸ்ட் क्वेश्चन வந்தாச்சு. ஓகேயா? சோ இதுக்கப்புறம் சார் வருவாரு. தென் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் எந்த பஞ்சாயத்து ராஜ் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் எது அப்படின்னு கேக்குறாங்க. எதுங்க? டக்குன்னு சொல்லுங்க. டைம் ஆகுது. டக்குன்னு. பஞ்சாயத்து ராஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் வந்து நகோர். சரிங்களா? சோ இது வந்து 2 அக்டோபர் 1959ல இத வந்து கொண்டு வந்தாங்க. இது யார் இன்னாகரேட் பண்ணார்னா ஜவஹர்லால் நேரு இன்னாகரேட் பண்ணார். ஓகே? சோ இதான் ஞாபகம் வச்சுக்கணும். ராஜஸ்தான்ல இருக்கு. ஓகே? சோ இதோட நம்ம ஃபர்ஸ்ட் 50 क्वेश्चंस முடிச்சிட்டோம். அடுத்து சார் வந்து 51ல இருந்து 100 வரைக்கும் அடுத்து டீல் பண்ண போறாரு. ஓகே மேம், பசங்க எல்லாம் ஃபயரா இருக்காங்க.
வச்சிட்டீங்களா? மேல வச்சிட்டீங்களா போனுங்க? போகல இப்ப. ஓகே ஓகே சோ गाइस ஆடியோ வீடியோ கிளியரா இருக்குல? ஓகே லாவண்யா थैंक यू. அடுத்து மறுபடியும் 50 क्वेश्चंस முடிச்சு வரோம். சோ அடுத்த 50 क्वेश्चंस நான் சோ நெக்ஸ்ட் வந்து மேம் வந்து வருவாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரணும். சோ உங்களுக்கு ரெஸ்ட் இல்ல, எங்களுக்கு ரெஸ்ட் இருக்கு, உங்களுக்கு ரெஸ்ட் இல்ல. ஓகேவா? சோ அது எடுத்துக்கலாம். ஓகே ஓகே சோ எல்லாரும் டக்கு 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 ஃபாஸ்டா ஆன்சர் போடுங்க. ஃபாஸ்டா போலாமா ஸ்லோவா போலாமா எப்படி போலாம்? சோ நீங்க சொல்றதா ஓகேவா? சோ நான் இப்போ உங்களை ஃபாஸ்டாவே போயிடலாம். ஓகே இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. நேஷனல் பார்ட்டி சோ ஃபார் கெட்டிங் ரெகக்னைஸ்ட் as a national party has to fulfill which of the following criteria? ஒரு கட்சி தேசிய கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற கீழ்கண்ட எந்த அளவுகோல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சோ இந்தியாவை பொறுத்தவரை ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்காங்க, அது இல்லாம நான் அன்ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிற ரெண்டு கேட்டகரி இருக்காங்க. சோ அதுல ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கறத யாரு அங்கீகரிப்பா அப்படின்னா நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அங்கீகரிப்பாங்க. ஒன்ஸ் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை நேஷனல் பார்ட்டியாவோ இல்ல ஸ்டேட் பார்ட்டியாவோ அங்கீகரிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்கச்சக்கமான சலுகைகள் இருக்கு. ஓகேவா? சோ எந்த ரூலை பேஸ் பண்ணி அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னா 1968ல எலெக்ஷன் சிம்பிள் ரூல், என்னது எலெக்ஷன் சிம்பிள் ரூல் அப்படிங்கிற ரூல் இருக்கும். அதுல தான் நேஷனல் பார்ட்டி ஆறதுக்கு என்னென்ன கிரைட்டீரியா, ஸ்டேட் பார்ட்டி ஆறதுக்கு என்னென்ன கிரைட்டீரியா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கொடுத்திருப்பாங்க. சோ இப்போ இந்த கேள்வி என்ன அப்படின்னா நேஷனல் பார்ட்டி ஆறதுக்கு இதுல கொடுத்திருக்க கிரைட்டீரியால ஒரு கட்சி எந்தெந்த கிரைட்டீரியாவை ஃபில் பண்ணணும் அப்படிங்கறதா வந்து கேள்வி. ஓகேவா? எஸ் இந்த இது வந்து நம்ம அப்ளை இது பண்ணலாம். ஓகே சோ பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து அப்டேட் பண்ணுவோம். சோ மறக்காம எல்லாரும் ஆசிக் சார் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற சேனல்லையும் சரி, அதே மாதிரி ADA 247லையும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே தமிழ் क्वेश्चन மறைக்குதா? ஓகே 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 மறைக்கல பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். சோ ஃபாஸ்டா சோ ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா? அட்லீஸ்ட் 6% ஆஃப் voting அட்லீஸ்ட் 4 ஸ்டேட், 4 மாநிலங்கள் நடக்கக்கூடிய லோக்சபா தேர்தலையோ இல்ல ராஜ்யசபா தேர்தலையோ என்ன பண்ணணும் 6% ஓட்டு வாங்கி இருக்கணும். அதே மாதிரி இன் லோக்சபா எலெக்ஷன் அட்லீஸ்ட் 2 சீட்ஸ் வின் பண்ணி இருக்கணும். ஓகேவா? சோ அட்லீஸ்ட் 2 சீட்ஸ் என்ன பண்ணிருக்கணும் வின் வந்து பண்ணிருக்கணும். எத்தனை மாநிலத்துல இருந்து? 3 மாநிலத்துல. அப்ப ஒண்ணும் கரெக்ட், ரெண்டும் கரெக்ட். ஓகேவா? சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் கரெக்ட் தான். ரெகக்னைஸ்ட் as the state party in 4 ஸ்டேட், 4 மாநிலங்கள்ல இப்போ ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த மாதிரி ஏதோ ஒரு 4 மாநிலங்கள் என்ன பண்ணிருக்கணும் அந்த கட்சி தேசிய கட்சியா ஸ்டேட் பார்ட்டி அங்கீகாரம் வந்து பண்ணிருக்கணும். சோ இப்போ இத பேஸ் பண்ணி தான் இந்த லாஸ்ட் ரூல் இருக்கு இல்லையா, ஸ்டேட் பார்ட்டி அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற இந்த ரூலை பேஸ் பண்ணி தான் இப்போ ரீசெண்டா ஆம் ஆத்மி பார்ட்டி ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு நேஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்தது வந்து இதை பேஸ் பண்ணி தான். ஏன்னா ஆல்ரெடி டெல்லியில அதே மாதிரி ஹரியானா, பஞ்சாப் இந்த மாதிரி ஒரு 4 மாநிலங்கள்ல ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து ஆல்ரெடி ஸ்டேட் பார்ட்டியா இருக்கு. ஓகே ஆனா இது தப்பு. அட்லீஸ்ட் 8 கிடையாது, அட்லீஸ்ட் 8 வந்து கிடையாது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 3 4. ஓகே சோ 1 3 4 ஆப்ஷன் என்ன? எஸ் சோ இதான் வந்து எஸ் 1 3 1 2 3 இதுல ஏதாச்சும் ஒண்ணு தான். இது எல்லாமே ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த 3 கிரைட்டீரியாஸ் இருக்குல்ல, இந்த 3 கிரைட்டீரியாஸ்ல ஏதாச்சும் ஒரு கிரைட்டீரியா அவங்க ஃபில் பண்ணா போதுமான. இதே மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்டேட் பார்ட்டிக்கான கிரைட்டீரியா வந்து பாத்துக்கங்க. இப்போ கரண்ட்ல எத்தனை நேஷனல் பார்ட்டி இருக்காங்கன்னா மொத்தம் 6 நேஷனல் பார்ட்டிஸ் இருக்காங்க. சோ பிஜேபி, ஏஏபி, காங்கிரஸ், ஐஎன்சி, பகுஜன் சமாஜ் இந்த மாதிரி மொத்தம் ஒரு 6 பார்ட்டி இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த அங்கீகாரம் இருக்கு இல்லையா, அந்த நேஷனல் பார்ட்டி ஸ்டேட் பார்ட்டி அப்படிங்கிற அங்கீகாரம் இதுக்கான வேலிடிட்டி வந்து 2 எலெக்ஷன்ல தான். 2 எலெக்ஷன் தான் உங்களுக்கு வேலிடிட்டி. இப்போ 2 எலெக்ஷனுக்கு அப்புறமா அவங்க மறுபடியும் நடக்கிற எலெக்ஷன்ல இந்த கிரைட்டீரியா ஃபில் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை தூக்கிடுவாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல தேமுதிகக்கு ஸ்டேட் பார்ட்டி அப்படிங்கிற அங்கீகாரம் வந்து கொடுத்திருந்தாங்க. ஏன்னா 2008-9 அந்த டைம்ல தேமுதிக வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தனால அவங்களுக்கு ஸ்டேட் பார்ட்டி அங்கீகாரம் கொடுத்திருந்தாங்க. பட் அவங்க அடுத்து நடந்த 2 எலெக்ஷன்ல ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கறதுனால என்ன பண்ணிட்டாங்க அந்த அங்கீகாரத்தை தூக்கிட்டாங்க. சோ அப்ப இந்த நேஷனல் பார்ட்டி ஸ்டேட் பார்ட்டி அப்படிங்கிற இதுக்கான வேலிடிட்டியோட 2 எலெக்ஷன் தான் கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த ஒரு எலெக்ஷன், அதுக்கு அடுத்த ஒரு எலெக்ஷன், 2 எலெக்ஷன் தான் இதுக்கான வேலிடிட்டி. ஓகேவா? சோ டிவிகே வந்து இப்பதான் ரெஜிஸ்டர் பார்ட்டியா பண்ணிருக்காங்க. சோ அவங்க எலெக்ஷன்ல நின்றா மட்டும் தான் தெரியும். ஓகே சோ அடுத்து Supreme Court has stated that the basic feature of the constitution cannot be amended in which of the following case? சோ கீழ கொடுத்திருக்க கேஸ்ல எந்த கேஸ்ல நம்மளுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை மாத்த முடியாது. ஓகேங்களா? சோ அரசியல் அமைப்பில் அடிப்படை அம்சங்களை மாற்ற இயலாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த கீழ் வரும் எந்த வழக்குகள் முடியும். சோ கீழ கொடுத்திருக்க எந்த வழக்குல சுப்ரீம் கோர்ட் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரை மாத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. சோ சுப்ரீம் கோர்ட் இந்த கீழ கொடுத்திருக்க கேஸ்ல எந்த கேஸ்ல பேசிக் ஸ்ட்ரக்சரை மாத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். லீடர் ஆஃப் அப்போசிஷன் வேற
தமிழ் மீடியம் படிக்கல உங்களுக்கு நடத்தி அப்படியே தமிழ் இதாயிடுச்சு அவ்வளவுதான். நான் இங்கிலீஷ் மீடியத்தை தான் படிச்சது. பட் நம்ம மாணவர்கள் நிறைய பேர் கிராமத்துப்புற மாணவர்கள் தமிழ் மாணவர்கள் இருக்காங்க. அவங்களுக்காக பிராக்டிஸ் பண்ணி தமிழ் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சு. இட்ஸ் வெரி குட். இது என்ன கேஸ் அப்படின்னா மினர்வா மில் கேஸ். ஓகேங்களா? ஸோ மினர்வா மில் கேஸ் 1980 நடந்த மினர்வா மில் கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் பத்தி பேசியிருப்பாங்க. 1973 கேசவானந்த பாரதி வழக்கு இருக்கு இல்லையா, இதுலவே வந்து நம்மளுடைய அடிப்படை கட்டமைப்பு அரசியல் அமைப்போட பேசிக் ஸ்ட்ரக்சர் பத்தி பேசியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த கேஸ்லவே பேசியிருப்பாங்க. இதுல எல்லாமே இந்த சங்கரி பிரசாத் கேஸா இருக்கட்டும், அதே மாதிரி சஜன் சிங் கேஸ், இதெல்லாம் எல்லாமே வந்து எதுக்கு இது கொடுத்திருக்காங்க அப்படின்னா பார்லிமெண்ட் எதை வேணாலும் அமெண்ட்மென்ட் பண்ணிக்கலாம். சோ பாராளுமன்றம் வந்து எந்த விஷயத்துல வேணாலும் மாற்றம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கேஸ்ல 2 கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கோலக்நாத் கேஸ் அப்படிங்கிற ஒரு கேஸ் வரும். கோலக்நாத் கேஸ்ல, அதே மாதிரி கேசவானந்த பாரதி கேஸ்ல, மினர்வா மில் கேஸ்ல, இந்த 3 கேஸ்ல தான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் பத்தி பேசியிருப்பாங்க. சோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. ஓகேவா? சோ பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கறத பத்தி எக்கச்சக்கமான கேसेस இருக்கு. அதுல இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ். சோ அடுத்து the first article of constitution declared that இந்தியா அரசியல் சாசனத்தின் முதல் சரத்து இந்தியாவை என்னவா அழைக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஃபெடரல் ஸ்டேட், ஆல் கரெக்ட். சோ முதல் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள் 1 இருக்கு இல்லையா, ஆர்டிகிள் 1ல இந்தியாவை எப்படிப்பட்ட மாநிலமா சொல்லிருக்காங்க? யூனியன் ஆஃப் ஸ்டேட், யுனைடெட் ஸ்டேட், யூனியன் ஆஃப் ஸ்டேட், ஃபெடரல் ஸ்டேட், ஆல் ஆர் கரெக்ட். சோ ஐக்கிய மாநிலங்கள் என்று அழைக்கிறது, ஒன்றிய மாநிலங்கள் என்று அழைக்கிறது, கூட்டாட்சி மாநிலங்கள், அனைத்தும் சரி. இதுக்கான சரியான விடை பாத்தீங்க அப்படின்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட். ஓகேவா? சோ ஆர்டிகிள் 1ல மொத்தம் 3 விஷயங்கள் பேசப்பட்டிருக்கும். ஆர்டிகிள் 1ல மொத்தம் 3 விஷயங்கள் பேசியிருப்பாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய பேர். இந்தியா தட் இஸ் பாரத். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இந்தியா தட் இஸ் பாரத் இஸ் ஏ யூனியன் ஆஃப் ஸ்டேட். சோ இந்தியா என்கின்ற பாரதம் மாநிலங்களின் ஒன்றியம். என்னது? இந்தியா என்கின்ற பாரதம். சோ இந்தியாவுக்கு 2 பேர் இருக்கு. இது போன குரூப் 1ல கேட்டிருந்தாங்க. இந்தியாவுடைய பேர் ஆர்டிகிள் 1 படி இந்தியாவுடைய பேர் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஆர்டிகிள் 1ல இந்தியாவிற்கு 2 பேர்கள் இருக்கு. ஒண்ணுன்னா இந்தியா அப்படிங்கிறதும் நம்மளுடைய பேர் தான், அதே மாதிரி பாரதம் அப்படிங்கிறது இந்தியாவுடைய பேர் தான். சோ ஆர்டிகிள் 1ல என்ன சொல்லிருக்காங்க? இந்தியா தட் இஸ் பாரத் இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி முதல்ல சொல்லிருப்பாங்க. சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷெட்யூல் 1ல இந்தியாவுடைய யூனியன் பிரதேசங்கள் பத்தி, ஷெட்யூல் 1ல இந்தியாவுடைய யூனியன் பிரதேசங்கள் பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கறது இரண்டாவது சொல்லிருப்பாங்க. மூன்றாவது பாத்தீங்க அப்படின்னா இந்தியா அப்படிங்கிற அந்த வரையறைக்குள்ள என்னெல்லாம் வரும் அப்படின்னா இந்தியால இருக்கக்கூடிய மாநிலங்கள், இந்தியால இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசங்கள், ஃபியூச்சர்ல இந்தியா வந்து ஏதாவது ஒரு பகுதியை அபகரிக்கிறாங்க, இந்தியா வந்து அக்யூர் பண்றாங்க அப்படின்னா அந்த பகுதியும் இந்தியா அப்படிங்கிற டெஃபினிஷனுக்குள்ள வரும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டிகிள் 1ல சொல்லிருப்பாங்க. சோ ஆர்டிகிள் 1ல இந்தியா வந்து ஃபெடரல் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லல, இந்தியா வந்து கூட்டாட்சி நாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லல, இந்தியா என்ன சொல்லிருக்காங்க? மாநிலங்களின் ஒன்றியம். ஓகேவா? அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி அப்படிங்கறதா இதுக்கு சரியான விடை. ஓகேவா? ஓகே வரமா இருக்கேன். சோ அடுத்து the factionalism is politics is the demerits of. சோ அரசியலில் பிளவுவாதம் என்பது ஒரு கீழ்வரும் குறைபாடாகும். சோ அரசியல்ல factionalism பிளவுவாதம் அப்படிங்கிறது என்ன குறைபாடுன்னு கேட்டிருக்காங்க. சோ அரசியல்ல பிளவுவாதம் அப்படிங்கிறது என்ன குறைபாடு? பார்ட்டி சிஸ்டம், எலக்டோரல் காம்படிஷன், டெமோக்ரசி, கோஅலிஷன் பாலிடிக்ஸ். சோ அரசியல்ல பிளவுவாதம் என்பது அப்படிங்கிறது எதோட குறைபாடு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லுங்க. ஏன் சோ நம்ம வந்து வேற ஒரு நாடு அக்யூர் பண்றதுக்கு அமெண்ட்மென்ட் தேவை கிடையாது. ஆனா இந்தியாவுடைய ஒரு பகுதியை வேற நாட்டுக்கு நம்ம கொடுக்கிறோம், இந்தியாவுடைய ஒரு பகுதியை வேற நாட்டுக்கு நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னா அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணும்? அந்த சமயத்துல நம்ம வந்து அமெண்ட்மென்ட் பண்ணி தான் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். சோ இதுக்கான ஆன்சர் வந்து தேர்தல் போட்டி. தேர்தல் போட்டினால என்னது? அரசியல பிளவு ஏற்பதற்கான முக்கியமான காரணம் என்ன? தேர்தல் போட்டி. எலெக்ஷன், எலக்டோரல் காம்படிஷன் அப்படிங்கறத சரியான விடை. தேர்தல்ல போட்டி ஏற்படுறதுனால தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அரசியல்ல பிளவுகள்லாம் வந்து நமக்கு ஏற்படுது. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி மேட்ச் த ஃபாலோயிங். சோ இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முக்கியமான சில சட்டங்கள் கொடுத்துட்டு அந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. சோ இது ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான். சோ மேட்ச் த ஃபாலோயிங் அப்படிங்கறது ஈஸியா மேட்ச் பண்ணிடலாம். சோ இதுக்கான ஆன்சர் டக்கு போடுங்க பார்க்கலாம். சோ இதுக்கான ஆன்சர் என்ன? டக்கு போடுங்க பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமா தெரிஞ்ச ஆக்ட் என்னன்னா அந்த ஷீ ஆக்ட், செக்சுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ். சோ வேலை செய்யும் இடத்தில் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் அப்படிங்கிற இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? 2013ஆம் ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப D4 அப்படிங்கிறது எங்க இருக்கு? சோ D3 அப்படிங்கிறது இந்த ஆப்ஷன்ல இருக்கு, இந்த ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? அப்ப ஒண்ணு ஆன்சர் வந்து ஏவா இருக்கலாம், இல்ல சியா இருக்கலாம். சோ அடுத்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஆக்ட் என்ன அப்படின்னா இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், வீட்டு வன்முறை சட்டம். இது வந்து 2005ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. சோ அப்போ சி வந்து 2. சோ C2 இதுல இருக்குனா இதுல தான் இருக்கு. சோ மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்தவரை நீங்க ஒரு இதுக்கு இல்ல 2 இதுக்கு நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சீங்க அப்படினா ஈஸியா வந்து போட்டுறலாம். ஓகேவா? சோ அப்போ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க ஆனா ஆப்ஷன் சி. இந்த சைல்ட் மேரேஜ் ப்ராஹிபிஷன் ஆக்ட் இல்லையா, குழந்தை திருமண தடை சட்டம். இது வந்து 2000 குழந்தை திருமண தடை சட்டம் வந்து
2006 ஆண்டு 2006ல சைல்டு மேரேஜ் ப்ராஹிபிஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961. ஓகேவா? சோ குழந்தை தடுப்பு சட்டம் இப்போ 2006, வரதட்சணை தடை சட்டம் 1961, வீட்டு வன்முறை சட்டம் 2005, அடுத்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் வந்து 2013. இந்த ஆக்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? நம்ம ஸ்கூல் புக்ல பாத்தீங்க அப்படின்னா பாலிட்டில குழந்தைகளுக்கான ஆக்ட், சோ குழந்தைகளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஆக்ட் என்னென்ன, அதே மாதிரி பெண்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஆக்ட் என்னென்ன அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. சோ அது வந்து நீங்க பாத்துக்கங்க. ஓகேவா? எஸ், வெரி குட். அது ஒரு கொஸ்டின் இருக்கு. எஸ், யார் சொல்லுங்க? முத்தமிழ். எஸ், கரெக்ட். இந்த ஒரு क्वेश्चन ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இந்த 1961 சட்டம் இருக்கு இல்லையா, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஜாயிண்ட் சிட்டிங்ல கொண்டு வந்திருப்பாங்க. லோக்சபா ராஜ்யசபாவும் சேர்ந்து ஜாயிண்ட் சிட்டிங்ல கொண்டு வந்திருப்பாங்க. அதையுமே டிஎன்பிஎஸ்சி ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. நம்ம வந்து பார்க்கலாம். சோ அடுத்து வந்து பாருங்க, who is the chairman of 15th finance commission? சோ 15வது நிதிக்குழுவின் தலைவர் யாரு? சோ 15வது நிதிக்குழுவின் தலைவர் யாரு? கே சந்தானம், பிவி ராஜமன்னார், சி ரங்கராஜன், என் கே சிங். சோ இதுல சந்தானம் பத்தி பார்த்திருப்போம். சந்தானம் அப்படிங்கிறவர் யாரு? இவரு ஆன்டி கரப்ஷன், சோ நம்ம வந்து ஊழல் தடுப்புக்காக போடப்பட்ட 1964 போடப்பட்ட கமிட்டியோட தலைவர். ராஜமன்னார் வந்து 1969 தமிழக அரசாங்கம் போட்ட மத்திய மாநில உறவுகளை மேம்படுத்துறதுக்காக போடப்பட்ட தலைவர். அதே மாதிரி சி ரங்கராஜன் இருக்காரு இல்லையா, இவர் வந்து 12வது, சோ 12th finance commission உடைய தலைவர். அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய முன்னாள் கவர்னர் தான் யாரு? சி ரங்கராஜன் அப்படிங்கிறவர். அதே மாதிரி இவரை வச்சு ஒரு கமிட்டியும் போட்டிருக்காங்க. இந்தியால பாவர்ட்டி வறுமை கூட கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய கமிட்டி படிச்சிருப்பீங்க. டெண்டுல்கர் கமிட்டி, தண்டேக்கர் கமிட்டி எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த வகையில கடைசியா போடப்பட்ட கமிட்டி யாருடைய கமிட்டி அப்படின்னா ரங்கராஜன் கமிட்டி. சோ இதுக்கான கரெக்டான விடை வந்து என் கே சிங். சோ இப்ப கரண்ட்ல போயிட்டு இருக்க 15வது நிதிக்குழு. சோ 15வது நிதிக்குழு தலைவர் யார் அப்படின்னா என் கே சிங் அப்படிங்கிற இவர் தான் தலைவர். இப்போ நம்முடைய மத்திய அரசாங்கம் 16th finance commission 16வது நிதிக்குழு வந்து போட்டாங்க. 16வது நிதிக்குழுவோட தலைவர் யாரு? 16வது நிதிக்குழுவோட தலைவர் யாரு? வெரி குட், வெரி குட். யாரு? அரவிந்த் பனகாரியா. யாரு? அரவிந்த் பனகாரியா. ஓகேவா? இந்த கமிட்டி வந்து நம்ம மத்திய அரசாங்கம் எப்போ போட்டாங்க அப்படின்னா 31/12/2023 ஆண்டு வந்து போடப்பட்டது. சோ இவங்களுடைய ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2025 அக்டோபர் 31. சோ இந்த தேதிக்குள்ள அவங்க என்ன பண்ணும்? இதனால என்ன பண்றாங்க, வெவ்வேறு மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்காங்க இல்லையா, இவங்க எப்ப ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும்? 2025 அக்டோபர் 31 சப்மிட் பண்ணும். இவங்களுடைய பரிந்துரை எப்ப இருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னா, சோ இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து ஏப்ரல். சோ ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2026 நடைமுறைக்கு. இந்த டேட்டா ரொம்ப 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 முக்கியமான டேட்டா. அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இவங்களுடைய ரிப்போர்ட் எப்ப சப்மிட் பண்ணப்படும்? அக்டோபர் 31, 2025 இவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இடையில அந்த டாக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, வரி பகிர்வு, இந்த வரி பகிர்வு வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறத இவங்க இந்த டேட்டுக்குள்ள சப்மிட் பண்ணணும். சோ அதப்படி நம்ம மத்திய அரசாங்கம் வந்து எப்ப நடைமுறை கொண்டு வருவாங்க? ஏப்ரல் 1, 2026 கொண்டு வருவாங்க. உங்களுக்கு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் வந்து பைண்டிங்கா இல்லையா? பினான்ஸ் கமிஷன் வந்து ஒரு பரிந்துரை கொடுக்குறாங்க, ஒரு 45% கொடுக்கணும், 30% கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசாங்கத்துக்கு பினான்ஸ் கமிஷன் ஒரு பரிந்துரை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பரிந்துரை பைண்டிங்கா இல்லையா அப்படிங்கறத சொல்லுங்க. ஓகே? எஸ், நிதியுடைய சேர்மன். எஸ், நிதியுடைய முன்னாள் சேர்மனா இருந்தவர். எஸ், ஏப்ரல் 1 அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் இயர். பினான்ஸ் கமிஷனோட ஆர்டிகல் என்ன? ஆர்டிகல் 280. ஃபர்ஸ்ட் பினான்ஸ் கமிஷனோட தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியம். சோ கேசி நியோகி அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் பினான்ஸ் கமிஷனோட தலைவர். ஓகேவா? எஸ், 31 பட்டியலோட பிறந்தநாள் அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. சோ எஸ், நான் பைண்டிங். ஓகேங்களா? சோ பினான்ஸ் கமிஷன் சொல்லக்கூடிய அந்த ரெக்கமெண்டேஷனை நம்ம மத்திய அரசாங்கம் ஏத்துக்கணும் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது. மத்திய அரசாங்கம் நினைச்சாங்கன்னா ஏத்துக்கலாம், இல்லனா தேவை கிடையாது. அது வந்து அட்வைசரி தான். ஓகே? சோ அடுத்து following are list of few duty collected by the யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இன் இந்தியா. சோ மத்திய மாநில அரசுகளால் வசூலிக்கப்படும் வரிகளில் சிலருக்கு கொடுக்கப்பட்டுள்ளன்னு கேட்டிருக்காங்க. சோ இதுல எந்தெந்த வரிகள் வந்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் வசூலிக்கிறாங்க அப்படிங்கறத கேள்வி. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா கஸ்டம் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி. ஓகேவா? கஸ்டம்ஸ் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி இதான் வந்து few duties. மீதி எல்லாமே வந்து டாக்ஸ். சோ கஸ்டம்ஸ் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி அப்படிங்கிற இதான் வந்து டியூட்டிஸ். ஓகேங்களா? சோ இது வந்து இதுக்கான ஆன்சர் என்ன? 1 and 3 அப்படிங்கறது சரியான விடை. நம்மளுடைய அரசியலமைப்புல மத்திய மாநில அரசாங்கத்துக்கு இடையிலான இந்த வரி பங்கீடு இருக்குல்ல, அதை பத்தி எந்த ஆர்டிகிள் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகிள் 268 இருந்து 293 வரை டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ கிளியரா இதுவரை பார்த்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுதா? சோ ஸ்பீடு கம்மி பண்ணுமா இல்ல ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுமா ஏதாவது சொல்லுங்க. இந்த ஸ்பீட் ஓகேவா? ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்டா போய் தான் ஆக வேண்டியது இருக்கு. சோ இந்த ஸ்பீட் ஓகேவா? எல்லாரும் ஃபாலோ பண்ண முடியுதா? இல்ல ஸ்பீட் ஃபாலோ பண்ண முடியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா சொல்லுங்க, கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். ஓகே?
எஸ், அடுத்து which of the following statement about fundamental duties is not true? அடிப்படை கடமைகள் பற்றிய கீழ் காணப்படும் வாக்கியங்களில் எவை தவறானவை? Swaran Singh committee suggested the incorporation of 10 fundamental duties in the constitution. Fundamental duties in Indian constitution are inspired by constitution of USSR. Fundamental duties were included by the 42nd amendment act. They are enforced by law. ஓகே, சோ இதுல கீழ கொடுத்திருக்கிறதுல எது வந்து தப்புன்னு கேட்டிருக்காங்க. நல்லா படிக்கணும், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா எல்லாமே கரெக்டா இருக்க மாதிரி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சோ இதுல கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல 3 ஸ்டேட்மெண்ட் வந்து சரி, 1 தப்பு. அந்த தவறான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ கீழ கொடுத்திருக்கிறதுல ஸ்டேட்மெண்ட்ல எது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட்? கீழ கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஸ்டேட்மெண்ட் தவறான ஸ்டேட்மெண்ட்? சோ गाइस, உங்களுடைய குரூப்ஸ் எல்லாத்தையும் நம்மளோட செஷன் பத்தி இது பண்ணி விடுங்க. சோ இன்னைக்கு 8 மணி வரை ஸ்பீடு கொஞ்சம் கம்மி பண்ணவா? ஓகே, ஏன்னா நம்ம வந்து 500 கேள்விகள் பார்க்க போறோம். அது ரொம்ப பைய பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா 12 மணி நேரம் ஆயிரும். ஏன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்றதுக்கு 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஆக்கிடுவோம். இதுல எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா, எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் வந்து பேசிட்டே இருக்கலாம். ஸோ அதனால ஸோ கண்டிப்பா எல்லாரும் வந்து ஆஷிக் சார் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நம்ம அடாப்ட் டு ஃபோர்ஸ் வழியில ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்வரன் சிங் கமிட்டி சஜஸ்ட் தி இன்கார்பரேஷன் ஆஃப் 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இது என்ன அப்படின்னா 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இதுவும் வந்து இது கரெக்ட்டா? சோ ஸ்வரன் சிங் கமிட்டி வந்து எத்தனை ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க? சோ இதுக்கான சரியான விடை பாத்தீங்க அப்படின்னா எஸ், என்ஃபோர்சபிள் பை லா தான் வந்து எக்ஸாக்ட்டா இது. பட் ஒரிஜினலா வந்து ஸ்வரன் சிங் கமிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 ஓகே 8 சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க. 2 வந்து நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து சேர்த்திருப்பாங்க. பட் இதுல வந்து டெக்னிக்கலா கரெக்ட்னு பாத்தீங்கன்னா they are enforceable by law அப்படிங்கறதா வந்து இது. அடுத்து the main purpose of including the directive principle of state policy in the Indian constitution is. சோ அரசியல் அமைப்பில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கை உட்படுத்தியதற்கான முக்கியமான நோக்கம் என்ன? சோ டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கான முக்கியமான நோக்கம் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. சோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து டிபிஎஸ்பி. சோ டிபிஎஸ்பி கொண்டு வந்ததுக்கான முக்கியமான நோக்கம் என்ன? டிபிஎஸ்பி கொண்டு வந்ததுக்கு முக்கியமான நோக்கம் என்ன? எஸ், வெரி குட். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பீப்புளுடைய சோஷியல் வெல்ஃபேர். இது என்ன? வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்காக தான் கொண்டு வரப்பட்டது. சோ டிபிஎஸ்பி அப்படிங்கிறது நமக்கு எதை என்ஷூர் பண்ணுது? நமக்கு வந்து சோஷியல் டெமோக்ரசி. என்னது? சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரசி. மக்களுக்கு சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரசியை என்ஷூர் பண்றதா வந்து என்னன்னா இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறது. சோ அப்ப என்ன பண்ணுது? வெல்ஃபேர் ஸ்டேட். அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான क्वेश्चन, பிரைவேட் பில் இன் இந்தியன் பார்லிமெண்ட். சோ பாராளுமன்றத்துல பிரைவேட் மசோதா, தனியார் மசோதா, தனிநபர் மசோதா இல்ல பிரைவேட் மசோதா பாஸ் பண்றாங்க இல்லையா, அது சம்பந்தமான ஒரு கேள்வி. இதுல எது வந்து கரெக்ட்? சோ பிரைவேட் பில் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. பிரைவேட் பில் அப்படிங்கிறது என்னன்னா நார்மலா மினிஸ்டர்ஸ் இல்லாம நார்மல் எம்பி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரூலிங் பார்ட்டியாவும் இருக்கலாம். சோ ரூலிங் பார்ட்டி எம்பியும் இருக்கலாம், இல்ல அப்போசிஷனோட எம்பியும் இருக்கலாம், இல்ல நார்மல் எம்பியும் இருக்கலாம். ஓகேவா? சோ நார்மலா அவங்க மினிஸ்டர் இல்லாம ஒரு நபர் பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஒரு மசோதா தாக்கல் பண்றாரு அப்படின்னா அந்த மசோதாக்கு பேர் தான் என்னன்னா தனி உறுப்பினர் மசோதா, இல்ல தனி நபர் மசோதா, பிரைவேட் மசோதா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எது வந்து சரி, எது தப்பு? பிரைவேட் மெம்பர் பில் பத்தி கொடுத்திருக்கிறதுல எது சரி, எது தப்பு? சொல்லுங்க பார்க்கலாம். சியா? எஸ், பட் எக்ஸாக்ட் ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா பீப்புள் வெல்ஃபேர் ஸ்டேட். ஏன்னா அதுல மென்ஷன் பண்ணிருக்கிறது வந்து வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறது சரியான விடை. இதுவும் வந்து வரலாம். பட் இதுல எது பெர்ஃபெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீப்புளோட வெல்ஃபேர் ஸ்டேட். சொல்லுங்க பார்க்கலாம். இதுல எது வந்து கரெக்ட், எது தப்பு? எஸ், வெரி குட். ஆர் இஸ் ஃபால்ஸ். இது தப்பு. ஏன்னா அதுக்கு வந்து பிரசிடென்ட்டோட இதுக்கு என்ன தேவையில்ல? பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் வந்து தேவை கிடையாது. ஓகேவா? மணி பில். சோ மணி பில் பாஸ் பண்றதுக்கு, அதே மாதிரி மாநிலங்களை பிரிக்கிறதுக்கு ஆர்டிகல் 3 படி பில் பாஸ் பண்றோம்ல, இந்த 2 மசோதாக்களுக்கு தான் பிரசிடென்ட்டோட ஒப்புதல் வந்து தேவை தவிர இந்த தனிநபர் மசோதாக்கு ஒப்புதல் தேவை கிடையாது. ஓகேவா? அப்போ இது வந்து தவறு. அப்ப இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆர் இஸ் ஃபால்ஸ், எஸ் இஸ் ட்ரூ. ஆர் இஸ் ஃபால்ஸ், எஸ் இஸ் ட்ரூ அப்படிங்கறது கரெக்ட். இது மித்ததெல்லாம் சேம் தான். பிரைவேட் பில் இஸ் பாஸ் இன் தி சேம் வே. சோ நார்மலா நம்ம சாதா மசோதா பாஸ் பண்றாங்களே அதே மாதிரி தான் லோக்சபா, ராஜ்யசபால, அதே மாதிரி பிரசிடென்ட் கிட்ட ஆசர், இந்த மாதிரி எல்லாமே வந்து காமன் தான். பட் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மசோதா யார் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும்? ஒன்லி நார்மல் எம்பி. சோ மினிஸ்ட்ரி இல்லாம நார்மல் எம்பிஸ் பாஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த பிரைவேட் மெம்பர் பில் பாஸ் பண்றதுக்கு முன்னாடி 1 மந்த்துக்கு முன்னாடியே அவங்க அப்ரூவல் வந்து வாங்கணும். இப்போ நான் வந்து ஒரு பிரைவேட் மெம்பர் பில் பாஸ் பண்ண போறேன், நான் எம்பியா இருக்கேன், பிரைவேட் மெம்பர் பில் பாஸ் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணும்? அந்த ஹவுஸ்ல 1 மாசத்துக்கு முன்னாடி அப்ரூவல் வந்து வாங்கணும். அதே மாதிரி இது எப்ப மட்டும் தான் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்லி ஃப்ரைடே.
எப்போ ஸோ ஒன்லி ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை மட்டும்தான் வந்து இந்த பிரைவேட் மெம்பர் பில் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து இதோட முக்கியமான விஷயம். மீதி எல்லாமே என்ன நார்மல் பில்லுக்கும் இதுக்கும் வந்து காமனான பில் தான். ஸோ அடுத்து consider the following statement about DPSP. So DPSP பத்தி கொடுத்திருக்காங்க, எது வந்து கரெக்ட்? The directive source of inspiration of DPSP was instrument of instruction issued in 1935 Act, Irish Constitution of 1937 inspired to make the directive principle as non-enforceable duty. So இதுல எது வந்து கரெக்ட்? DPSP சம்பந்தமா கொடுத்திருக்காங்க, எது வந்து கரெக்ட்? இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு கரெக்ட் மாதிரி தெரியலாம், பட் நல்லா படிச்சு பாருங்க. ஸோ நல்லா வந்து படிச்சு பாருங்க. திருச்சி சிவா வந்து டிரான்ஸ்ஜெண்டருக்கு ஒரு பிரைவேட் மெம்பர் பில் வந்து பாஸ் பண்ணார். ஸோ நம்மளுடைய பார்லிமெண்ட்ல பிரைவேட் மெம்பர் வந்து ரொம்ப கம்மியான பில் தான் பாஸ் ஆயிருக்கு. லாஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா திருச்சி சிவா வந்து டிரான்ஸ்ஜெண்டருக்காக அந்த மூன்றாம் பாலினத்தவர்களுக்காக ஒரு மசோதாவை நம்மளுடைய திருச்சி சிவா பாஸ் பண்ணியிருந்தாரு. ஓகே, சோ இது வந்து பாஸ் பண்ணுவாங்க, பட் என்னன்னா பில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க, ஆனா பிரைவேட் மெம்பர் பில் வந்து 99.95% வந்து பாஸே ஆகாது. ஓகேவா? எஸ் வெரி குட், இதான் வந்து கரெக்ட். பி தான் வந்து கரெக்ட். இது வந்து தப்பு. ஏன் அப்படின்னா நம்ம இதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்தோம். சோ சி இந்த வேர்ட் வந்து நம்ம புக்ல கொடுத்திருப்பாங்க, பாலிட்டி லெக்சிகான் புக்ல நிறைய புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வார்த்தை கொடுத்திருப்பாங்க, பட் இது என்னன்னா ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் தான். அது மாதிரி இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்களே தவிர நம்ம எதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுக்கல. இந்த 1935 ஆக்ட் உடைய இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல நம்ம இன்ஸ்பயர் ஆகி எடுக்கல. நம்ம எதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்கோம் அப்படின்னா அயர்லாண்டோட கான்ஸ்டிடியூஷனை பார்த்து இன்ஸ்பயர் ஆக எடுத்திருக்கோமே தவிர இதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகல. பட் அம்பேத்கர் வந்து ஜஸ்ட் மேற்கோள் காட்டியிருப்பார், இந்த மாதிரி இதுல இருக்க மாதிரி இது அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு ஒப்பீடு தான் பண்ணிருப்பாரு தவிர நம்ம ஒரிஜினலா இன்ஸ்பயர் ஆன எதுல இருந்தா இந்த ஐரிஷ் உடைய கான்ஸ்டிடியூஷன்ல தான் நம்ம ஒரிஜினலா வந்து இன்ஸ்பயர் ஆயிருப்போம். அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 1937 ஸ்பெயின்ல இருந்து இன்ஸ்பயர் அவங்க எடுத்திருப்பாங்க, நம்ம ஐரிஷ்ல இருந்து பார்த்தா எடுத்திருப்போம். அப்போ இதுக்கான சரியான விடை பி மட்டும் தான். ஓகேவா? சோ ஏ வந்து ராங், பி கரெக்ட். சோ ஏ வந்து தப்பு, ஏ வந்து தப்பு, பி வந்து கரெக்ட். ஓகேவா? சோ அடுத்து மோஸ்ட் ஆஃப் த இது வந்து ஜஸ்ட் ஒரு காமன் சென்ஸ்ல நம்ம போடுறதா. மோஸ்ட் ஆஃப் த கிரைம்ஸ் கமிட்டட் அகைன்ஸ்ட் த SC/ST go unreported. பட்டியலின சாதியின பழங்குடியின மக்களுக்கு எதிரான குற்றங்களில் பெரும்பாலானவை புகார் அளிக்காமல் போய்விடுகிறது. Though the government has set up courts for preventing untouchability and other offensive committed against them, yet this provision lack teeth and an effective machinery for firm imprisonment. So இது வந்து ஒரு கான்செப்சுவல் क्वेश्चन தான். இது வந்து ஒரு கான்செப்சுவல் क्वेश्चन தான். எஸ், சோ இது வந்து ஒரிஜினலா ஸ்பெயின்ல இருந்து இந்த டிபிஎஸ்சி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஒரிஜினலா ஸ்பெயினை பார்த்து ஐரிஷ் எடுத்திருப்பாங்க, ஐரிஷ்ல இருந்து நம்ம இன்ஸ்பயர் ஆயிருப்போம். ஒரிஜினலா வந்து இது வந்து ஆரிஜினேட் ஆனது ஸ்பெயின்ல தான் ஆரிஜினேட் ஆயிருக்கும். ஓகேவா? சொல்லுங்க பார்க்கலாம். both are correct. Yes, ரெண்டுமே கரெக்ட் தான். சோ நம்ம அரசாங்கம் வந்து பாத்தீங்க அப்படினா அந்த SC/ST ப்ரொடெக்ட் பண்றதுக்காக எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணிருக்காங்க. ஆர்டிகல் 17 இருக்கு. அதே மாதிரி 1989ல பாத்தீங்க அப்படினா SC/ST பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட், SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம், SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம், SC/ST பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டமும் வந்து மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. பட் என்னதான் சட்டம் கொண்டு வந்தாலும் SC/ST என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண வந்து முன் வர மாட்டாங்க. ஓகேங்களா? பயந்துகிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண முன் வர மாட்டாங்க. இது ரெண்டுமே வந்து கரெக்டானதுதான். ஓகே, சோ அடுத்து இது வந்து ஃபினான்ஸ் கமிஷன் பத்தி தான். சோ ஃபினான்ஸ் கமிஷன் பத்தி கொடுத்திருக்க ஸ்டேட்மென்ட்ல ஒரு 4 ஸ்டேட்மென்ட் இருக்கு. இது எது கரெக்ட்? நிதிக்குழு நிர்ணயம் செய்வது, நிதி வளங்களை மாநில அரசுக்கு மாற்றுதல், சரத்து 283 நிதிக்குழுவின் பணிகளை பற்றி கூறுகிறது. ஒரு நிதிக்குழுவின் காலம் 6 ஆண்டுகளாகும். ஜனாதிபதியால் நிதிக்குழு பணியமர்த்தப்படுகிறது. ஆர்டிகல் 283ல என்ன பண்ணிருக்காங்க, ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஃபங்க்ஷன் வந்து சொல்லிருக்காங்க. இது வந்து கரெக்ட் தான். ஓகே, அதே மாதிரி ஃபினான்ஸ் கமிஷனுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இடையில வரி பகிர்மானம். ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்தவரை அதிகமான வரிகள் வந்து யார் தான் வாங்குறா, நம்மளுடைய மத்திய அரசாங்கம் தான் வாங்குறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வரியை வாங்கி மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பாங்க. அந்த பகிர்ந்து கொடுக்கிற விகிதம் எவ்வளவு அப்படிங்கறது யார் ரெக்கமெண்ட் பண்ணுவா, நம்மளுடைய ஃபினான்ஸ் கமிஷன் தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அப்ப இது வந்து கரெக்ட். அதே மாதிரி ஃபினான்ஸ் கமிஷன் யார் அப்பாயிண்ட் பண்றா, நம்மளுடைய பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் வந்து பண்றாரு. அப்போ இதுல எது தவறு அப்படின்னா 6 ஆண்டுகள் கிடையாது. எத்தனை? 6 ஆண்டுகள் கிடையாது. எத்தனை ஆண்டுகள்? ஃபினான்ஸ் கமிஷனுடைய பதவி காலம் எத்தனை ஆண்டுகள்? சோ ஃபினான்ஸ் கமிஷனுடைய பதவி காலம் எத்தனை ஆண்டுகள்? வெரி குட். சோ ஃபினான்ஸ் கமிஷனுடைய பதவி காலம் 5 ஆண்டுகள். ஓகே, எவ்வளவு? 5 இயர்ஸ். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து இது பண்ணுவாங்க. சோ அப்போ ஒரு பதவி காலம் 5 ஆண்டுகள். அப்ப ஆன்சர் என்ன? 1, 2, 4 தான் சரியான விடை. மூணாவது தப்பு. சோ அடுத்த கேள்வி, who told the constitution make a quasi federal union invested with the several important future of unitary government? ஒற்றை ஆட்சி அரசாங்கத்தின்
பல்வேறு முக்கிய கூறுகளை தன்னகத்தே கொண்ட ஒரு குவாசி கூட்டாட்சி முறை கொண்ட நாடாக இந்தியாவை நம் அரசியலமைப்பு உருவாக்கியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்லியிருக்கா? நம்ம வந்து ஃபெடரலிசம் கேள்விப்பட்டிருப்போம்ல, ஃபெடரலிசம், ஃபெடரல் யூனிட்ரி, ஒற்றையாட்சி கூட்டாட்சி அப்படிங்கிற ரெண்டு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். ஒற்றையாட்சினா எல்லா பவரையும் வந்து மத்தியில் இருக்கக்கூடிய ஒரே அரசாங்கமே வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஒற்றையாட்சி முறை. அதே இது கூட்டாட்சி முறை அப்படிங்கிறது மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க, மத்திய அரசாங்கம் வந்து பவர்ஸை பகிர்ந்து கொடுப்பாங்க, வெவ்வேறு மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து கூட்டாட்சி. இந்தியாவை பொறுத்தவரை நம்மளுடைய அரசியலமைப்புல இந்த ஒற்றையாட்சி முறைக்கு ஒற்றையாட்சி ஃபியூச்சர் வந்து நிறைய இருக்கு. யூனிட்ரி ஃபியூச்சர், ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட் ஆஃப் கவர்னரா இருக்கட்டும், அதே மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருக்கட்டும், அதே மாதிரி எமர்ஜென்சி ப்ரொவிஷனா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட யூனிட்ரி இருக்கு. அதே மாதிரி ஃபெடரல் ஃபியூச்சரும் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஈரவை பை கேமரல் லெஜிஸ்லேஷன் இருக்குல்ல, அது வந்து ஃபெடரல் ஃபியூச்சர் தான். அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷனுக்கு பவர் கொடுக்கிறது, அதே மாதிரி ஜுடிஷியல் ரிவ்யூ, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஃபெடரல் ஃபியூச்சர். இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபெடரல் ஃபியூச்சரும் இருக்கு, யூனிட்ரி ஃபியூச்சரும் இருக்கு. பட் எதுதான் அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒற்றையாட்சி கொள்கைக்கு சம்பந்தமான விஷயங்கள் இந்தியா அதிகமா இருக்கு. அதனாலதான் இந்தியா என்ன சொல்றாங்க, குவாசி ஃபெடரலிசம். குவாசி ஃபெடரலிசம் அப்படின்னா இப்போ இது வந்து ஃபெடரல், இது ஃபெடரல் யூனிட்ரி. ஓகேவா? இந்தியா எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு இடத்துல இருக்கு. ஓகே, அதனால என்ன சொல்றாங்க, இந்தியா வந்து குவாசி ஃபெடரல். இது ரெண்டுமே இதுல பாதி அதுல பாதி, இதுவும் இல்ல அதுல அந்த மாதிரியான ஒரு இதுல இருக்கு. இது யார் சொன்னா அப்படின்னா KM முன்சி. நம்மளுடைய ஒரு முக்கியமான நபர் KM முன்சி தான் வந்து இதை சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? 1937 கூட்டாட்சி நீதிமன்றம், 1937 கூட்டாட்சி நீதிமன்றம் ஃபெடரல் கோர்ட் வந்து 1937 கொண்டு வந்திருப்பாங்க. KC வீர் கிடையாது, இது வந்து KM முன்சி. அடுத்து who is are elected in India by the single transferable vote. இந்திய தேர்தல் முறைகளில் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? யார் வந்து ஒற்றை மாற்று வாக்கு, the single transferable vote அப்படினா என்ன தெரியுமா? சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட், சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஓட் சிஸ்டம் இருக்கு. இந்த ஓட் மூலமா யார் தேர்ந்தெடுக்கப்படுறா? லோக்சபா இன் 2 ஆங்கிலோ இந்தியன்ஸ், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், ராஜ்யசபா மெம்பர், ஒன்லி வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர். இந்தியால இந்த சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படிங்கிற இந்த சிஸ்டம் மூலமா யார் தேர்ந்தெடுக்கப்படுறா? இந்த ஓட் சிஸ்டம் அப்படிங்கிற யார் யாருக்கெல்லாம் தெரியுமா? அந்த கான்செப்ட் தெரியுமா? சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட், ஒற்றை மாற்று வாக்குமுறை. ஒற்றை மாற்று வாக்குமுறை அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்ப பிரசிடென்ட், இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், ராஜ்யசபா மெம்பர் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாத்தையுமே வந்து என்ன முறையில தேர்ந்தெடுக்காங்க? சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட், ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா இப்போ பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பிரசிடென்ட் எலெக்ஷனோ இல்ல வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனோ இல்ல ராஜ்யசபா மெம்பருக்கா எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா யார் யாரெல்லாம் ஓட்டு போட போறாங்களோ அவங்க கையில இந்த மாதிரி ஒரு சீட் கொடுத்துருவாங்க. ஓகேவா? சீட் கொடுத்து நேம் இருக்கும், வரிசையா 1 2 3 4 சொல்லிட்டு நேம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நேம் A B C D அப்படிங்கிற மாதிரி யார் யாரெல்லாம் போட்டி போறாங்க அவரோட நேம் இருக்கும். அவங்களுக்கு பக்கத்துல ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ இதே மாதிரி எல்லாத்துக்குமே இப்போ ஒரு 555 MPs இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அதுல யார் யாரெல்லாம் அந்த தேர்தலில் போட்டிடுறாங்களோ அவங்களுடைய பேர் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 பேர்ல எனக்கு யாருக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன், அதே மாதிரி ஏக்கு வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன், அடுத்து டிக்கு வந்து தேர்ட் ப்ரிஃபரன்ஸ், இவருக்கு வந்து ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ். என்ன பண்றேன்? ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுங்க. எனக்கு முதல்ல இவர் ஆகணும், இவர் இல்லைன்னா இவர், இவர் இல்லைன்னா இவர் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றேன்? ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பேன். ஸோ இப்போ இதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, இந்த 555 பேரும் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுல என்ன நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ரவுண்டா வந்து ஓட்டை கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ முதல் ரவுண்ட்ல கால்குலேட் பண்ணும்போது யாருக்கு ஃபர்ஸ்ட், இப்போ அந்த 555 பேர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு 100 பேர் என்ன பண்றாங்க ஏக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு 200 பேர் வந்து பிக்கு போட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்து சிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50 பேர் கொடுத்துருக்காங்க, அடுத்து டிக்கு வந்து இன்னொரு ஒரு 185 பேர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யாரு கம்மியான வாக்கு வாங்கிருக்காங்களோ அவங்களை எலிமினேட் பண்ணிடுவாங்க. ஓகே, சோ அப்போ இதுல என்ன பண்ணிடுவாங்க, இந்த சி ய எலிமினேட் வந்து பண்ணிடுவாங்க. ஓகேவா? சோ மொத்தம் 50 பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, சி க்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க, இந்த 50 பேரை வந்து எலிமினேட் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த 50 பேர் ஓட்டு போட்டுருக்காங்க இல்லையா, இந்த 50 ஓட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 50 பேருமே சிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த அடுத்த ரவுண்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 50 பேர் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் யார் யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, அதை பேஸ் பண்ணி அவங்களுடைய செகண்ட் ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி அந்த வாக்குகளை பிரிச்சு கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 50 பேர்ல ஏக்கு வந்து ஒரு 10 பேர், அதே மாதிரி பிக்கு வந்து ஒரு 30 பேர்,
அடுத்து சிக்கு வந்து ஒரு 20 பேர் கொடுத்துருக்காங்கன்னு இந்த வாக்குகள் எல்லாமே திரும்ப திரும்ப பிரிச்சு கொடுத்து அடுத்த ரவுண்ட் நடக்கும். ஸோ அடுத்த ரவுண்ட் யார் லோவா இருக்காங்களோ அவங்கள நீக்கிடுவாங்க, அவங்களுடைய வாக்குகளை மறுபடியும் எல்லாத்தையும் பிரிச்சு கொடுப்பாங்க. அடுத்து லாஸ்ட் 2 பேர் இருப்பாங்களா, ஸோ அந்த லாஸ்ட் 2 பேர்ல யார் வெற்றி பெறாங்களோ அவங்க தான் வந்து வெற்றி பெறவங்க. ஸோ இந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட் சிஸ்டம். ஸோ நம்ம போற சிஸ்டம் வந்து வேற. ஓகே, நம்ம போற சிஸ்டம் வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து நம்ம வாக்கு போறோம் இல்லையா, நம்ம வந்து ஓட்டு போடுறோம். அந்த ஓட்டு போறாங்க யார் ஃபர்ஸ்ட் வர்றாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது. நம்ம எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஓட்டு போற சிஸ்டம் வந்து அந்த சிஸ்டம். பட் இந்த சிஸ்டமுக்கு பேர் தானே சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட், இந்த பிரெஃபரன்ஸ் பண்ணி கொடுக்குற சிஸ்டம். ஏன் சிரிக்கிறீங்களா? எஸ் 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 படத்துல இருக்கு அதே மாதிரி தான். எஸ், உனக்கு ஒரு குத்து எனக்கு ஒரு குத்து அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, நம்பர் பேஸ் பண்ணி ஓட்டு வந்து போடுவாங்க. புரிஞ்சா? சோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட். இதுல பிரசிடென்ட் எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன், ராஜ்யசபா மெம்பர் எலெக்ஷன், இந்த எல்லா சிஸ்டம் எலெக்ஷன்லயுமே வந்து இந்த சிஸ்டம்ல தான் வந்து ஓட்டு நடக்கும். எஸ், நம்ம போடுறது நம்ம வந்து எம்எல்ஏ எம்பி ஓட்டு போறது வந்து ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து போடுறோம். அடுத்து the quorum to convenience the meeting of the house of the state legislature shall be. மாநில சட்டமன்ற கூடுவதற்காக குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? சோ மாநில சட்டமன்றம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி இருக்கு இல்லையா, இது கூடணும் அப்படின்னா அந்த கூட்டத்துல மினிமம் எத்தனை நபர்கள் இருக்கணும்? மினிமம் எத்தனை நபர்கள் இருக்கணும்? இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். சோ ஃபாஸ்டா சோ ஸ்பீடு பத்தல டக்கு டக்குன்னு போடுங்க. வெறும் 68 क्वेश्चन தான் போயிருக்கு. நான் இன்னும் ஒரு 30 क्वेश्चन டக்குன்னு போணும். சோ கொஞ்சம் ஃபாஸ்டா சொன்னீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்டா ஆன்சர் போடுங்க. சோ இதுக்கான ஆன்சர் என்ன? சோ குவாரம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளியோட எல்லாரும் வந்து பார்லிமெண்டோட குவாரம் பத்தி பார்த்திருப்பீங்க. சோ பார்லிமெண்டோட குவாரத்துக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறத பத்தி பார்த்திருப்போம். பட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளியோட குவாரம் எவ்வளவு அப்படின்னா ஆப்ஷன் பி. ஓகேவா? சோ என்னது 10 மெம்பர் அப்படி இல்லனா 110. ஓகே, சோ the ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளில குவாரத்துக்கு எவ்வளவு இருக்கணும்? 10 மெம்பர் அப்படி இல்லனா 1/10 வந்து இருக்கணும். ஓகே, இந்த குவாரம் பத்தி நம்மளுடைய அரசியலமைப்புல எந்த ஆர்டிகிள்ல சொல்லிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகிள் 189(3). ஓகேவா? சோ ஆர்டிகிள் 189(3). ஆர்டிகிள் 189(3ல ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளிக்கான குவாரம் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறத பத்தி சொல்லிருக்காங்க. அதே மாதிரி ஆர்டிகிள் 100 கிளாஸ் 3ல பார்லிமெண்ட், சோ நம்மளுடைய பார்லிமெண்ட்ல எவ்வளவு லோக்சபா ராஜ்யசபாக்கு எவ்வளவு குவாரம் இருக்கணும் அப்படிங்கறத ஆர்டிகிள் 100 கிளாஸ் 3லயும் 189 கிளாஸ் 3லயும் சொல்லிருப்பாங்க. இதுல யூபிஎஸ்சில ஒரு வருஷம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த குவாரத்துக்கான மெம்பர் இருக்கு இல்லையா, அந்த குவாரம் அப்படிங்கிறது இப்போ 555 பேர் இருக்காங்க அப்படின்னா அது எவ்வளவு இருக்கணும்? 55 பேர் இருக்கணும் இல்லையா. இந்த 55 பேர்ல பிரசீடிங் ஆபீசரும் இன்க்ளூட் ஆவாரா? அதாவது ஸ்பீக்கர் லோக்சபாவையும் சேர்த்து 110 இல்ல ஸ்பீக்கர் இவங்க எல்லாம் சேர்க்காம 110 அப்படிங்கிற மாதிரி क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த குவாரத்துல இந்த குவாரம் அப்படிங்கிற இந்த நம்பர் இருக்குல்ல, இதுல பிரசீடிங் ஆபீசர் அதாவது சபாநாயகர் அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய ஸ்பீக்கர் இவங்க எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா? இந்த குவாரத்துல ஸ்பீக்கர் இன்க்ளூட் ஆவாங்களா மாட்டாங்களா? இந்த குவாரம் அப்படிங்கிற இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இதுல ஸ்பீக்கர் அதே மாதிரி சேர்மேன் இவங்க எல்லாம் வருவாங்களா வர மாட்டாங்களா? இதுல ஸ்பீக்கர் சேர்மேன் வருவாங்களா வர மாட்டாங்களா? இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்சுவல் கேள்வி. சோ ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். இதுல ஸ்பீக்கர் அதே மாதிரி ஸ்பீக்கர் அதுக்கு அடுத்து சேர்மேன் வருவாங்களா வர மாட்டாங்களா? சி நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஸ்பீக்கர் இதுல வருவாரு. ஏன்னா ஸ்பீக்கரும் என்ன, ஸ்பீக்கரும் he is a member of parliament. ஓகேங்களா? ஸ்பீக்கர் அப்படிங்கிறவரும் அந்த அவையோட உறுப்பினர் தான், அதனால கண்டிப்பா ஸ்பீக்கர் வருவாரு. ஆனா நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் இருக்காருல்ல, சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, சோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்படிங்கிற ஒரு குவாரத்துல வர மாட்டாரு. ஏன்னா சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்படிங்கிற ஒரு மெம்பர் கிடையாது. ஓகே, அவர் வந்து மெம்பர் ஆஃப் ஹவுஸ் வந்து கிடையாது. அதனால சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா வந்து இதுல வர மாட்டாரு. ஆனா லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் இதுல வருவாரு. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ 110ல ஸ்பீக்கர் வருவாரு, யார் வர மாட்டா? சேர்மன் தான் வர மாட்டாங்க. சோ அடுத்த क्वेश्चन வந்து பாருங்க, மறுபடியும் அதே மாதிரி தான். சோ இந்த கேसेस பத்தி எந்தெந்த கேसेसல என்னென்ன விஷயங்கள் சொல்லிருக்காங்க அப்படிங்கற மாதிரி மேட்ச் பண்ண சொல்லிருக்காங்க. இதுல நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு கேஸ் என்ன அப்படின்னா இந்த விசாகா கேஸ் நமக்கு தெரியும். 1997 நடந்த ஒரு முக்கியமான கேஸ் தான் விசாகா கேஸ். சோ இந்த விசாகா கேஸ் வந்து எது சம்பந்தமா உள்ளது? செக்சுவல் ஹராஸ்மென்ட் அகைன்ஸ்ட் உமன். ஓகே, சோ அப்போ ஏ அப்படிங்கிறது 3. சோ ஏ அப்படிங்கிறது 3, ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் சி, இந்த ரெண்டு விஷயத்துல இருக்கு இல்லையா. சோ அடுத்து வந்து ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். சோ அடுத்து அதே மாதிரி இந்த மினரல் மில்க் கேஸ் அப்படிங்கிறது தெரியும். சோ மினரல் மில்க் கேஸ் அப்படிங்கிறது என்ன? பேசிக் ஃபியூச்சர் அப்படினா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அப்போ மினரல் மில்க் கேஸ் அப்படிங்கிறது என்ன? டி க்கு 2. ஓகே, சோ அப்ப ரெண்டுலயுமே நமக்கு சரி பண்றதுக்கு அப்படி கொடுத்து வச்சிருக்காங்க. சோ அடுத்து பாருங்க, ரைட் டு ஈக்குவாலிட்டி டபுள் ஜியோபார்டி. சோ ரைட் டு ஈக்குவாலிட்டி டபுள் ஜியோபார்டி அப்படிங்கிற விஷயம் இருக்கு. சோ ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா
பி அப்படிங்கிறது ஆப்ஷன் 1 ஓகேவா. சோ பி அப்படிங்கிறது என்ன, இந்த அஸ்விந்தர் கவுர் கேஸ் வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி சம்பந்தமா உள்ளது. அப்போ பி வந்து 1. சோ நமக்கு ஆன்சர் என்ன அப்படினா ஏ அப்படிங்கிறது சரியான விடை. அதே மாதிரி டபுள் ஜியோபார்டி அப்படிங்கிறது மக்பூல் வெஸ்ட் ஸ்டேட் ஆஃப் பாம்பே என்னது, மக்பூல் வெஸ்ட் ஸ்டேட் ஆஃப் பாம்பே அப்படிங்கிறது தான் இது. சோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன, இதா வந்து சரியான விடை. சோ இதுல இந்த கேஸ்லாம் என்னென்ன கேஸ், இந்த கேசஸ் எல்லாம் என்னென்ன கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் ஸ்பீக்கர் இன்க்ளூடட், சேர்மன் வந்து இன்க்ளூட் ஆக மாட்டாரு. ஓகே, ஏன்னா சேர்மன் அப்படிங்கிறது என்ன, எக்ஸ் அஃபிஷியல், சேர்மன் அப்படிங்கிறது எக்ஸ் அஃபிஷியல் அப்படிங்கிறதுனால இதுல சேர்மன் வந்து இன்க்ளூட் ஆக மாட்டாரு. ஓகேவா. சோ அதே மாதிரி இந்த கேசஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அந்த அஸ்விந்தர் கவுர் அப்படிங்கிறது இவர் வந்து ஒரு லைப்ரரி எக்ஸாமுக்காக அப்ளை பண்ண போயிருப்பாரு. பட் அதுல வந்து கிரைட்டீரியா வந்து ஈக்குவாலிட்டி அஃபெக்ட் பண்ற மாதிரி கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க, அதான் வந்து இது. அதே மாதிரி மினரா மில் கேஸ் நமக்கு தெரியும். சோ மினரா மில் அப்படிங்கிறது பெங்களூர்ல இருந்த ஒரு சிக் மில், அதாவது ஒண்ணுக்கும் ஆகாம ஓடாம இருந்த ஒரு மில்லு, அதை அரசாங்கம் கையகப்படுத்திருப்பாங்க. அப்பதான் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த பத்தி பேசியிருப்பாங்க. சோ அடுத்து விசாகா இது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இதை பேஸ் பண்ணி தான் 2013ல இந்த பெண்களுக்கான சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்கல்ல, பெண்களுக்கு அந்த வேலை இடத்துல அவங்களுக்கு ஏதாச்சும் பாலியல் துன்புறுத்தல் ஏற்படுத்தணும், அதுக்கான சட்டம் வந்து இதுல தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் முக்கியமான கேசஸ். சோ அடுத்து how many functional items are in the amendment act that deals with பஞ்சாயத்து ராஜ். சோ எத்தனை பஞ்சாயத்து அமைப்புகளின் பணிகள் 73வது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. 27, 28, 29, 30. சோ நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல 11th ஷெட்யூல், நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல 11th ஷெட்யூல். சோ 11th ஷெட்யூல்ல அதுக்கு அப்புறம் 12th ஷெட்யூல் ஓகேவா. இது ரெண்டுலயும் என்ன பண்ணிருப்பாங்க, பஞ்சாயத்தும் முனிசிபாலிட்டிஸும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத இதுல வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இதுல பஞ்சாயத்து, சோ பஞ்சாயத்து வந்து என்னென்ன வேலைகள்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத இதுலயும், அடுத்து முனிசிபாலிட்டி, ஓகே முனிசிபாலிட்டி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத 12வது அட்டவணையில கொடுத்திருப்பாங்க. சோ இதுல பஞ்சாயத்து வந்து எத்தனை வேலைகள் வந்து பண்ணலாம், என்னென்ன பணிகளை பஞ்சாயத்து பண்ணலாம் அப்படிங்கறதையும், என்னென்ன பணிகளை முனிசிபாலிட்டி பண்ணலாம் அப்படிங்கறதையும் சொல்லுங்க. ஓகே, சோ பஞ்சாயத்து என்னென்ன பணிகளை பண்ணலாம், முனிசிபாலிட்டி என்னென்ன பணிகளை பண்ணலாம், இது ரெண்டையும் டக்கு டக்குன்னு போடுங்க. சோ பஞ்சாயத்து என்னென்ன பணிகளை பண்ணலாம், முனிசிபாலிட்டிஸ் எத்தனை பணிகளை பண்ணலாம். சோ ஃபாஸ்டா சொல்லுங்க. எஸ் முனிசிபாலிட்டி வந்து 18, எஸ் முனிசிபாலிட்டி வந்து 18 மேட்டர்ஸ், முனிசிபாலிட்டிஸ் வந்து 18 மேட்டர் பண்ணலாம். அதே இது பஞ்சாயத்து எத்தனை மேட்டர்ஸ் பண்ணலாம். சோ பஞ்சாயத்து வெரி குட் 29. சோ 29 ஃபங்க்ஷன், 29 ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணலாம், பஞ்சாயத்து வந்து பண்ணலாம். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். இது ரிப்பீட்டடா கேக்குறாங்க. 11வது அட்டவணை, 12வது அட்டவணை. ஓகே, சோ அடுத்து in 2003 the government of India appointed a committee on bureaucracy under the chairmanship of 2003ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கம் யாருடைய தலைமையில் அதிகார வர்க்கத்தினருக்கான குழுவை அமைத்தது. சோ யாருடைய தலைமையில 2003ல இந்த பியூரோக்ரசிக்கான ஒரு கமிட்டியை போட்டிருந்தாங்க. சோ யாருடைய தலைமையில பியூரோக்ரசிக்கான கமிட்டியை நம்மளுடைய மத்திய அரசாங்கம் போட்டிருந்தாங்க, சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, யாருடைய தலைமையில இந்த கமிட்டியை யாருடைய தலைமையில போட்டிருந்தாங்க. சோ யாருடைய தலைமையில இந்த கமிட்டி வந்து நம்ம மத்திய அரசாங்கம் வந்து போட்டிருந்தாங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லுங்க பார்க்கலாம். சோ யாருடைய தலைமையில நம்மளுடைய மத்திய அரசாங்கம் இந்த கமிட்டியை போட்டிருந்தாங்க. கோத்தாரி கேட்டா இதுக்கு வந்து ஆப்ஷன் பி சுரேந்திரநாத். ஓகே, சோ ஆப்ஷன் பி சுரேந்திரநாத் அப்படிங்கிற சரியான விடை. இதுக்கு இந்த கமிட்டி தெரியும். சந்தானம் அப்படிங்கிறது 1964ல நம்மளுடைய ஆன்டி கரப்ஷனுக்காக போடப்பட்ட கமிட்டி தான் வந்து என்ன கமிட்டி, சந்தானம் கமிட்டி. அதுக்கு அடுத்து டிஎஸ் கோத்தாரி கமிட்டி. சோ டிஎஸ் கோத்தாரி கமிட்டி அப்படிங்கிறது எஜுகேஷனுக்காக, நம்ம மத்திய அரசாங்கம் எஜுகேஷனுக்காக கல்விக்காக போடப்பட்ட கமிட்டி தான் கோத்தாரி கமிட்டி. இந்த பிஜி கர் அப்படிங்கிறது அபிஷியல் லாங்குவேஜ், அபிஷியல் லாங்குவேஜ். சோ அபிஷியல் லாங்குவேஜ் பத்தி ஆராயறதுக்காக 1955ல போடப்பட்ட கமிட்டி தான் என்ன அப்படின்னா இந்த பிஜி கர் கமிட்டி. சோ 2003ல இந்த பியூரோக்ரசி பத்தி இது பண்றதுக்காக போடப்பட்ட கமிட்டி என்ன கமிட்டி, சுரேந்திரநாத் கமிட்டி. என்ன கமிட்டி, சுரேந்திரநாத் கமிட்டி அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான விடை. ஓகேவா. சோ அடுத்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வாஸ் எஸ்டாப்லிஷ்ட் as the third all India service in the year. சோ இந்திய வனப்பணி 3வது அகில இந்திய பணியாக நிறுவப்பட்ட ஆண்டு எது. சோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஆல் இந்தியா சர்வீஸ் பொறுத்த மொத்தம் 3 இருக்கு. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே இருக்கு. அதுக்கு அடுத்து 1947 என்ன பண்ணாங்க, திரும்ப வந்து கொஞ்சம் மாடிஃபை வந்து பண்ணாங்க, பேரை மட்டும் மாத்துறாங்க. இந்தியன் சிவில் சர்வீஸ் ஐசிஎஸ் இருந்ததை ஐஏஎஸ் மாத்திருப்பாங்க. சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா புதுசா ஐஎஃப்எஸ். சோ ஐஎஃப்எஸ் அப்படிங்கிற இது வந்து எப்ப கொண்டு வரப்பட்டது, அகில இந்திய வனப்பணி ஃபாரஸ்ட் சர்வீஸ் வந்து எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது.
ஸோ ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வந்து எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஸோ ஐஎஃப்எஸ் அப்படிங்கிறது எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறதா கேள்வி. ஏன் ஸோ ஐஎஃப்எஸ் அப்படிங்கிறது எந்த ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 1966ஆம் ஆண்டு 1966 தான் கொண்டு வந்திருப்பாங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஆர்டிகிள் 312 பேஸ் பண்ணி. ஸோ ஆர்டிகிள் 312 புதுசா ஒரு ஆல் இந்தியா சர்வீஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு யார் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும்? அதுக்கு ராஜ்யசபா அதுக்கு என்ன பண்ணும்? ராஜ்யசபா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? புதுசா ஒரு ஆல் இந்தியா சர்வீஸை கொண்டு வரலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க? 1966 1966ல இந்த ஆல் இந்தியா சர்வீஸான ஐஎஃப்எஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? So guys, நம்ம அடாப்ட் 247ல TN மெகா பேக் அப்படிங்கிற ஒரு பேக் இருக்கு. So TNPSC மெகா பேக் அப்படிங்கிற ஒரு பேக் இருக்கு. இந்த ஒரு பேக்கை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய TNPSC குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 இந்த மாதிரி இனி ஒரு வருஷத்துக்கு நம்ம அடாப்ட் 247 தமிழ்ல TNPSC சம்பந்தமா, அதாவது TNPSC குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 VAO இந்த மாதிரி என்னென்ன TNPSC நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் நம்மளுடைய அடால் வந்து கோர்ஸ் போடுறாங்களோ அது எல்லா கோர்ஸுமே நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா 1 இயர். ஸோ 1 இயர்ல நீங்க எத்தனை பேட்ச் நீங்க வந்து பாத்துக்கலாம். ஸோ தேவைப்படுறாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு நம்பர் இருக்கும், கீழே நம்பர் இருக்கும், இல்ல இந்த நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி இந்த பேட்ச் பத்தி டீடைல் வந்து எடுத்துக்கலாம். So who is the chief legal advisor of government of India? இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் யாரு? So இந்திய அரசுடைய தலைமை சட்ட ஆலோசகர், இந்திய அரசுடைய தலைமை சட்ட ஆலோசகர் யாரு? சொல்லுங்க பார்க்கலாம். இந்திய அரசுடைய தலைமை சட்ட ஆலோசகர் ஃபாஸ்டா சொல்லுங்க. இந்திய அரசுடைய தலைமை சட்ட ஆலோசகர் வெரி குட். யார் அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, சீஃப் ஜஸ்டிஸ் கிடையாது. ஸோ அரசாங்கத்துக்கு ஏதோ ஒரு கேஸ் வந்து கோர்ட்ல வருது, அரசாங்கத்துக்கு லீகல் ஒப்பீனியன் வேணும் அப்படின்னா அதுக்கு அரசாங்கம் யாரை தான் கேட்பாங்க? இந்த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் தான் வந்து கேட்பாங்க. இப்ப கரண்ட்ல யாரு அட்டார்னி ஜெனரலா இருக்கா? இப்ப யாரு நம்மளுடைய தலைமை வழக்கறிஞர்? யார் வந்து இப்ப கரண்ட்ல அட்டார்னி ஜெனரலா இருக்கா? இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய அட்டார்னி ஜெனரலுடைய பேர் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் வெரி குட். இப்போ கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வெங்கட்ரமணி, எஸ் வெங்கட்ரமணி அப்படிங்கிறது தான் கரண்ட்ல அட்டார்னி ஜெனரலா இருக்காரு. இவருக்கான ஆர்டிகல் என்ன? ஆர்டிகல் 76. ஆர்டிகல் 76 தான் வந்து அட்டார்னி ஜெனரலுக்கான ஆர்டிகல். ஸோ ஒரு நபர் அட்டார்னி ஜெனரல் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ் ஆகிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணுமோ அந்த குவாலிஃபிகேஷனோட நபரை மட்டும் தான் நம்ம வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்பாயிண்ட் பண்ணும். எஸ் இப்போ கரண்ட்ல யார் இருக்கா? வெங்கட்ரமணி அப்படிங்கிறவர் தான் வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை கரண்ட்ல வந்து இருக்காரு. ஓகே. So அடுத்த கேள்வி, the first joint sitting, ஆல்ரெடி சொன்னீங்க இல்லையா, first joint sitting of the parliament was held in the year. நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு என்ன? So நாடாளுமன்றத்துடைய கூட்டத்தொடர், நாடாளுமன்றத்துடைய முதல் கூட்டத்தொடர் எப்ப நடைபெற்றுச்சு? 56, 59, 60, 60 நம்மளே சொன்னோம் இல்லையா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1961 இந்த சட்டம் கொண்டு வரதுக்காக தான் முதல்ல ஜாயிண்ட் சிட்டிங் வந்து நடத்தப்பட்டது. எப்ப அப்படின்னா 1960ஆம் ஆண்டு. இதுவரை நமக்கு மொத்தம் 3 தடவை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆக்ட், டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட், அதுக்கப்புறமா பேங்கிங் சம்பந்தமான ஒரு ஆக்ட் இருக்கும், அடுத்து அந்த பொடா ஆக்ட் இருக்கு இல்லையா, மொத்தம் ஒரு 3 தடவை தான் ஜாயிண்ட் சிட்டிங் வந்து கூட்டிருக்காங்க. ஓகே. ஸோ ஜாயிண்ட் சிட்டிங் பத்தி நம்மளுடைய அரசியலமைப்புல ரெண்டு இடத்துல, நம்மளுடைய அரசியலமைப்புல 2 இடத்துல ஜாயிண்ட் சிட்டிங் பத்தி பேசியிருப்பாங்க. ஒன்னு என்ன அப்படின்னா ஆர்டிகல் 87ல, இன்னொன்று வந்து ஆர்டிகல் 108. ஓகேவா. ஸோ நம்மளுடைய பாராளுமன்றம் வந்து 2 தடவை 2 இன்ஸ்டன்ட்ல நம்ம பாராளுமன்றம் வந்து ஜாயிண்ட் சிட்டிங் கூட்டம் வந்து கூடும். அதுல முதல்ல என்ன அப்படின்னா 87. ஸோ ஆர்டிகல் 87ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பிரசிடென்ட் இருக்காருல்ல, நம்முடைய குடியரசுத் தலைவர், இவரு நம்முடைய பாராளுமன்றத்தை 2 முறை ஒன்னா கூட்டி ஸ்பீச் வந்து கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது எப்ப அப்படின்னா வருஷத்துக்கு முதல் செஷன். ஸோ ஒவ்வொரு ஆண்டும் முதல் செஷன்ல நம்ம என்ன பண்ணிருப்பாரு? ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் இயர். ஸோ ஒவ்வொரு ஆண்டும் தொடங்கக்கூடிய முதல் பட்ஜெட் செஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பட்ஜெட் செஷன், ஃபர்ஸ்ட் பட்ஜெட் செஷன்ல என்ன பண்ணுவாரு? நம்மளுடைய பிரசிடென்ட் வந்து 2 அவைகளையும் ஒன்னா கூட்டி அப்போ வந்து பேசுவாரு. அடுத்து 2வது பாத்தீங்க அப்படின்னா 2வது வந்து நியூ கவர்மெண்ட். ஸோ புதுசா ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா, ஸோ புதுசா கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது ஃபர்ஸ்ட் செஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2024ல நம்மளுடைய மோடி 3.0 கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அப்போ அந்த மோடி 3.0 கவர்மெண்டோடைய ஃபர்ஸ்ட் பார்லிமெண்டரி செஷன் நடந்திருக்குல்ல, அந்த செஷன்ல பிரசிடென்ட் என்ன பண்ணிருப்பாரு? ஸ்பீச் வந்து கொடுத்திருப்பாரு. அப்போ இது வந்து ஒரு தடவை 87 அப்படிங்கிறது ஒரு ஜாயிண்ட் சிட்டிங் நடக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஜாயிண்ட் சிட்டிங் இது அப்படின்னா 108. இது 108 அப்படிங்கிற இந்த ஜாயிண்ட் சிட்டிங் எதுக்காக? டெட்லாக்.
நம்ம பார்த்துருப்போம் எல்லா பில்லுமே என்ன ஆகணும், 2 ஹவுஸ்லயுமே லோக்சபா ராஜ்யசபா மாதிரி 2 ஹவுஸ்லயுமே பாஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பிரசிடென்ட் ஒப்புதலுக்காக வந்து போகும். ஆனா ஒரு சில மசோதா பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு அவையில பாஸ் ஆயிட்டு இன்னும் ஒரு அவையில பாஸ் ஆகாம அப்படியே ரொம்ப நாள் கடப்புல வந்து போட்டுருவாங்க. சோ அந்த மாதிரி சமயத்துல நம்மளுடைய பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு, ஆர்டிகிள் 108 யூஸ் பண்ணி ஆர்டிகிள் 108 யூஸ் பண்ணி ஜாயிண்ட் சிட்டிங் வந்து கொண்டு வருவாரு. சோ அப்ப அந்த ஜாயிண்ட் சிட்டிங்ல லோக்சபா ராஜ்யசபா 2 பேருமே வந்து ஒண்ணா உட்கார்ந்து அந்த பில்லை பத்தி டிஸ்கஸ் பண்ணி ஓட்டிங் வந்து போடுவாங்க. இந்த ஜாயிண்ட் சிட்டிங்கை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லோக்சபா எந்த நடைமுறை நடக்குதோ லோக்சபாக்கான அந்த நடைமுறை இருக்கு இல்லையா, அந்த லோக்சபாவுடைய நடைமுறை படிதான் இந்த ஜாயிண்ட் சிட்டிங் வந்து நடக்கும். அதே மாதிரி ஜாயிண்ட் சிட்டிங்க்கு யார் தலைமை தாங்குவா, சோ ஜாயிண்ட் சிட்டிங்க்கு யாரு தலைமை தாங்குவா, சோ ஜாயிண்ட் சிட்டிங்க்கு யாரு தலைமை தாங்குவா. எஸ் 1960 அந்த ஆக்ட் பாஸ் ஆகி ஃபைனலா பிரசிடென்ட் ஒப்புதல் 1961 கொடுத்திருப்பாரு. எஸ் டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட். எஸ் டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட்ல தான் வந்து இது பண்ணிருப்பாங்க. ஓகேவா? எஸ் எஸ் 400 क्वेश्चंस கிட்ட இருக்கு. 400 क्वेश्चंस கிட்ட இருக்கு. இப்போ எவ்வளவு பேருக்கு? 74 தான் போயிருக்கு. 74 क्वेश्चन தான் போயிருக்கு. நம்ம ஆரம்பிச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? ஆரம்பிச்சு 10:30க்கு ஆரம்பிச்சு 11:30 12:30. கொஞ்சம் ஃபாஸ்டா போடுங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா போடிங்க அப்படினா போயிரலாம். எஸ் முதல்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து யாரு ப்ரிஃபர் சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீக்கர். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து லோக்சபாவோட ஸ்பீக்கர் தான் ஃபர்ஸ்ட். சப்போஸ் லோக்சபாவோட ஸ்பீக்கர் வரல அப்படின்னா லோக்சபாவோட டெபுட்டி ஸ்பீக்கர் வருவாரு. சப்போஸ் 2 பேருமே இல்ல, லோக்சபாவோட ஸ்பீக்கரும் இல்ல டெபுட்டி ஸ்பீக்கரும் இல்ல அப்படின்னா ராஜ்யசபாவோட டெபுட்டி சேர்மன் தான் வந்து வருவாரு. சோ ஜாயிண்ட் சிட்டிங்ல யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டா, ராஜ்யசபாவோட சேர்மன் ஜாயிண்ட் சிட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாரு. ஓகேவா? So அடுத்து which article empower the president of India to promulgate ordinance during recess of the parliament? எந்த அரசியலமைப்பு விதி நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை இயற்ற வழிவகுக்கிறது? சோ ஆர்டினன்ஸ் அவசர சட்டத்தை பிரசிடென்ட் போடுறதுக்கு எந்த ஆர்டிகிள் வழிவகுக்குது அப்படிங்கறதா கேள்வி. சோ இதுக்கான ஆன்சர் எல்லாத்துக்குமே தெரியும். என்ன? ஆர்டிகிள் 123. சோ ஆர்டிகிள் 123 அப்படிங்கிறது பிரசிடென்ட்க்கு, ஆர்டிகிள் 213 அப்படிங்கிறது என்ன, அப்படியே 340 அப்படி 213 அப்படிங்கிறது கவர்னருக்கு. ஓகேவா? சோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இரண்டு அவையுமே லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுமே வந்து இதுல இல்ல ஒரு அவை வந்து செஷன்ல இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம், இவர் வந்து இது பண்ணலாம். பட் இதுக்கான பீரியட் எவ்வளவு அப்படின்னா 6 மாசம். இதுக்கான பீரியட் வந்து 6 மாசம். பட் டெக்னிக்கலா பாத்தீங்க அப்படின்னா 6 மந்த் மேக்ஸிமம் 6 மந்த் பிளஸ் 6 வீக்ஸ் 6 மாசம் பிளஸ் 6 வாரம் அப்படிங்கிற மாதிரி டெக்னிக்கலா வந்து வரும். ஓகேவா? சோ இதான் வந்து முக்கியமான விஷயம். சோ இந்த ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறது முதல்ல எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? சோ ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறது முதல்ல எப்போ வந்து கொண்டு வந்திருப்பாங்க? எஸ் சிஹெச்எஸ்எல் எக்ஸாமுக்கு நீங்க வந்து புக் படிச்சீங்க. அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு ஜிகே புக் அரியந்தில லுசட் ஜிகே புக் வந்து படிச்சுக்கங்க. எஸ் ஆர்டினன்ஸ் வந்து முதல்ல இந்த அவசர சட்டம் அப்படிங்கிறது முதல்ல எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிற சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல படிச்சிருப்பீங்க. பாலிட்டில ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆர்டினன்ஸ் பத்தி படிச்சிருப்பீங்க. சோ ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறது முதல்ல எந்த சட்டம் மூலமா, நம்ம பிரிட்டிஷ் காலத்தில் இயற்றப்பட்ட சில சட்டங்கள் பார்த்திருப்போம் இல்லையா, அதுல ஒரு முக்கியமான சட்டத்துல தான் இந்த ஆர்டினன்ஸ் பத்தி கொண்டு வந்திருப்பாங்க. சோ என்ன சட்டம்? சீக்கிரம் சொல்லுங்க பார்க்கலாம். 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறம். சோ 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறமா வந்த ஒரு சட்டம். 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறமா வந்த ஒரு சட்டத்துல தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சோ எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1861 இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861. சோ இந்திய கவுன்சில் சட்டம் 1861, இந்திய கவுன்சில் சட்டம் 1861 அப்படிங்கிற இந்த சிஸ்டத்துல ரெண்டு முக்கியமான விஷயம். இந்த ஆர்டினன்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து இதுல தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி இப்ப கரண்ட்ல இருக்க இந்த மினிஸ்ட்ரி சிஸ்டம் இருக்குல்ல, போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் சொல்லுவாங்க, மினிஸ்ட்ரி சிஸ்டம், அதுவும் வந்து இதுல தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? சோ 1861 ஆக்ட் ரொம்ப முக்கியமான ஆக்ட். சோ இந்த ஆக்ட் அப்போ யாரு இந்தியாவுடைய வைஸ்ராயா இருப்பா அப்படிங்கிற சொல்லுங்க. அடுத்து which one of the following language was added to the 8th schedule by 21st amendment act? 1967 21வது amendment actல எந்த லாங்குவேஜை 8வது அட்டவணையில சேர்த்தாங்க? 8வது அட்டவணையில எந்த லாங்குவேஜை சேர்த்தாங்க? ஃபாஸ்டா சொல்லுங்க. ஏன் சார் PDF கிடைக்கும், மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் @247 தமிழ் சேனலையும் ஆசிக் சார் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபாஸ்டா சொல்லுங்க. எஸ் லார்ட் கேனிங் தான் வந்து 1861ல வைஸ்ராயா இருப்பாரு. அதுல தான் ரெண்டு முக்கியமான விஷயங்கள். இந்த போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு முறையும் அதில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு முக்கியமான முறை, இந்த ஆர்டினன்ஸ் அப்படிங்கிற முறையும் வந்து அதில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா?
ஸோ ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள். எஸ் வெரி குட். இதுக்கான ஆன்சர் வந்து சிந்தி. இதுக்கான ஆன்சர் வந்து சிந்தி. ஸோ ஒரிஜினலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 14 வந்து லாங்குவேஜ் இருக்கும். இப்போ கரண்ட்ல 22 அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து இருக்கு. ஹிந்தியும் வந்து ஒன் ஆஃப் த அஃபிஷியல் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ அடுத்து விச் அமெண்ட்மெண்ட் ஆடட் சோசியலிஸ்ட் அண்ட் செக்குலர். சோசியலிஸ்ட் செக்குலர் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்மளுடைய பிரியாம்பிள்ல எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமா கொண்டு வந்தாங்க? ஸோ அரசியலமைப்புல சமதர்மம் மதச்சார்பின்மை சமதர்மம் இது ரெண்டையும் வந்து எந்த ஆக்ட்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னா 42வது சட்ட திருத்தம். இது 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்தியாவுடைய பிரியாம்பிள் அப்படிங்கிறது அமெண்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னா பண்ணலாம். ஓகே, பிரியாம்பிள் அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். இதுவரை ஒரு தடவை நம்மளுடைய பிரியாம்பிள் அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் என்ன பண்ணிருப்பாங்க? ஸோ அதில் தான் வந்து செக்குலர் அப்படிங்கிறது, சோசியலிஸ்ட் அப்படிங்கிறது, இன்டெகிரிட்டி, செக்குலர் சோசியலிஸ்ட் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் வந்து 42வது சட்ட திருத்தம் 1976 1976ல கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்றாங்க? ரிப்பீட் கொஸ்டின். கொஸ்டின் ரிப்பீட் ஆகுதா? ஓகே ஓகே. எஸ், இந்த கொஸ்டின் எக்கச்சக்கமான கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து உருது இஸ் த ஒன்லி அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் டேஷ் ஸ்டேட். ஸோ உருது வந்து எந்த மாநிலத்தோடைய ஆட்சி மொழி? ஸோ உருது அப்படிங்கிறது எந்த மாநிலத்தோடைய ஆட்சி மொழி? ஸோ இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலங்களும் என்ன பண்ணிக்கலாம்? அவங்களுக்கான ஆட்சி மொழியை, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களும் அவங்களுக்கான ஆட்சி மொழியை வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ உருது அப்படிங்கிறது எந்த மாநிலத்தோடைய ஆட்சி மொழி? ஆர்டிகிள் 345. ஸோ ஆர்டிகல் 345 அதே மாதிரி 343 ரெண்டு முக்கியமான ஆர்டிகல். 343 பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய அபிஷியல் லாங்குவேஜ், இந்தியாவுடைய அபிஷியல் லாங்குவேஜ் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 343லையும் அதே மாதிரி ஸ்டேட் ஒவ்வொரு மாநிலங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மாநிலங்களும் அவங்களுக்கான அபிஷியல் லாங்குவேஜ் அலுவல் மொழி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஆர்டிகிளையும் பேசியிருக்காங்க. ஸோ ஒரு மாநிலம் அப்படிங்கிறது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு மொழி ஆட்சி மொழியாவோ இல்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழி ஆட்சி மொழியாவோ வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல உருது, அதுக்கப்புறம் தோகிரி, இன்னொரு மொழி இருக்கு தோகிரி நினைக்கிறேன், உருது தோகிரி ரெண்டு மொழியும் வந்து ஜம்மு காஷ்மீர்ல ஆட்சி மொழியா வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்தியாவில் மாநிலங்கள் ஆர்டிகிள் 345 படி ஒரு மொழியவோ இல்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழிகளையோ அவங்களுடைய ஆட்சி அபிஷியல் லாங்குவேஜா வச்சுக்கலாம், ஆட்சி மொழியா வச்சுக்கலாம். ஓகேவா? ஆர்டிகிள் எஸ். இந்தியாவை பொறுத்தவரை ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் வந்து இந்தியாவுடைய அபிஷியல் லாங்குவேஜ். ஓகே. ஸோ அடுத்த கான்செப்ட் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ வாஸ் borrowed from நீதி புனராய்வு. நீதி புனராய்வு அப்படிங்கிற இந்த விஷயம் நம்ம எந்த அரசியலமைப்புல இருந்து எடுத்திருக்கோம்? நீதி புனராய்வு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து நம்ம எந்த அரசியலமைப்புல இருந்து எடுத்திருக்கோம்? ஃபாஸ்டா சொல்லுங்க. இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது நம்ம எந்த நாட்டில இருந்து கடன் வாங்கியிருக்கோம்? வெரி குட். இதுனா USA. ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது என்ன? இப்போ பாராளுமன்றம், பார்லிமெண்ட் வந்து ஒரு லா பாஸ் பண்றாங்க, ஒரு சட்டம் வந்து பாஸ் பண்றாங்க. இந்த சட்டம் இருக்கு இல்லையா, இது வந்து அகேன்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அப்படி இல்லைன்னா அகேன்ஸ்ட் பேசிக் ஸ்ட்ரக்சரா இருக்கு அப்படின்னா அந்த லாவை யார் கேன்சல் பண்ணலாம்? நம்மளுடைய ஜுடிஷியரி. ஸோ நம்மளுடைய ஜுடிஷியல் என்ன பண்ணலாம்? அந்த சட்டத்தை வந்து கேன்சல் பண்ணலாம். ஸோ அதுக்கு பேர் தான் என்ன? ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது. இது வந்து நம்ம யூஎஸ்ஏல இருந்து ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறத நம்ம யூஎஸ்ஏல இருந்து வாங்கியிருக்கோம். யூஎஸ்ஏல வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, யூஎஸ்ஏல டியூ ப்ராசஸ் ஆஃப் லா வந்து ஃபாலோ பண்றாங்க. யூகேல இதுல ஜப்பான்ல ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பில் அப்படிங்கிற விஷயம் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் லோக் அதாலத் வாஸ் ஹெல்ட் இன் தி சிட்டி. ஸோ முதல் மக்கள் நீதிமன்றம் எங்க நடைபெற்றதுன்னு கேட்கறாங்க. ஸோ முதல் மக்கள் நீதிமன்றம். ஸோ லோக் அதாலத் அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து ஒரு அல்டர்னேட் டிஸ்பியூட் மெக்கானிசம். இப்போ கோர்ட்ல ஒரு கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா அந்த கேஸை என்ன பண்ணலாம்? இதை வந்து தீர்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கோர்ட்டுக்கே போகாம ஒரு காம்ப்ரமைஸ் மூலமா ஒரு விஷயத்தை டீல் பண்ண நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்காக உள்ளதா என்ன? இந்த லோக் அதாலத். இது வந்து இதுக்கான தமிழ் வார்த்தை இங்கிலீஷ் என்னன்னா பீப்புள்ஸ் கோர்ட். என்னது? பீப்புள்ஸ் கோர்ட், மக்கள் நீதிமன்றம். லோக் அதாலத் அப்படிங்கிறது மக்கள் நீதிமன்றம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்முலா கோர்ட் மாதிரி இருக்காது. இது வந்து நம்ம வந்து பேசி இந்த ஊர்ல கட்ட பஞ்சாயத்து எல்லாம் பண்ணாலும் அதே மாதிரி கவர்மெண்டே பண்ற ஒரு விஷயம் தான் இந்த லோக் அதாலத் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து முதல்ல உணவு. ஸோ குஜராத்ல காந்திநகர்ல இருக்கக்கூடிய குஜராத்ல ஜுனாகத்ல இருக்கக்கூடிய உணவு இது எங்க இருக்கு? இதுல இருக்கு. இதுதான் முதல்ல லோக் அதாலத் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நம்மளுடைய மத்திய அரசாங்கம் லோக் அதாலத் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1987 லீகல் சர்வீஸ்
சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் மூலியமா லோக் அதாலத் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ லோக் அதாலத் அப்படிங்கிறது மக்கள் நீதிமன்றம். இது வந்து கோர்ட் மாதிரி இருக்காது. இதுல இப்போ நார்மலி கோர்ட்டுக்கு போறீங்க அப்படின்னா கோர்ட் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும், நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இதுல வந்து கோர்ட் இது இருக்காது. பட் என்னன்னா இதுல சொல்லக்கூடிய விஷயம் தான் ஃபைனல். இப்போ நானும் இன்னொருத்தர் ஏதோ ஒரு சொத்து பிரச்சனைக்காக லோக் அதாலத்துக்கு போறோம். இந்த லோக் அதாலத் இருக்காங்க, அவங்க ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க, பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி தீர்ப்பு கொடுப்பாங்க. அந்த தீர்ப்பு தான் வந்து ஃபைனல். ஓகேங்களா? ஓகே. சோ பீப்பிள் ஸ்பெல்லிங் ரைட் ஃபாஸ்டா இது பண்ணல, அந்த மாதிரி தான் வரும். சோ இது பண்ணிக்கங்க. ஓகேவா? மக்கள் நீதிமன்றம். ஓகேவா? நால்சா வேற, இது வேற. நால்சா இதே போட்டு கம்பேர் பண்ண கூடாது. நால்சா வந்து வேற. சோ நால்சா வந்து ஃப்ரீ லீகல் எய்ட் கொடுக்கிறதுக்காக ஒரு அமைப்பு. லோக் அதாலத் அப்படிங்கிறது வேற அமைப்பு. சோ நால்சா வேற, லோக் அதாலத் வேற. ஓகேவா? சோ அடுத்து பொறுத்துக. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேசஸும் அதோட இயரும். சோ கேசஸ் அதோட இயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்டா வந்து மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். சில முக்கியமான கேசஸ், அந்த கேசஸ் வந்து எந்த ஆண்டு. சோ நால்சா வேற, இது வேற. ஓகேங்களா? நால்சா வேற, இது வேற. ஓகேவா? சோ நால்சா அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆர்டிகிள் 39A, ஆர்டிகிள் 39A ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து கொடுத்துருப்பாங்க. நால்சா அப்படிங்கிறது நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி. ஓகே. இப்போ வந்து எனக்கு கோர்ட்ல போய் வாதாடுறதுக்கு காசு இல்லை, ஆனா என் மேல ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க, லாயர் எல்லாம் கொடுப்பாங்க. நிறைய படத்துலலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, உனக்கு வந்து லாயர் வச்சு வாதாடுறதுக்கு வசதி இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஜட்ஜி கேட்பாரு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்தியாவில் ரொம்ப பிற்படுத்தப்பட்ட மக்கள், ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீயா லாயர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான், அதை நடைமுறைப்படுத்துற ஒரு அமைப்புக்கு பேர் தான் நால்சா, நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி. ஓகேவா? எஸ். இதுக்கான ஆன்சர் என்ன? பெருபார் யூனிட் கேஸ் அப்படிங்கிறது 1960 ஏ வந்து என்ன 4. ஓகேவா? சோ அடுத்து கேஸ் ஆன் தி பார் கேஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பி வந்து 3. பி வந்து என்ன 3. ஓகே. சோ அடுத்து மினரல் மில்க் கேஸ் அப்படிங்கிறது நம்ம ரெகுலரா பார்த்ததா 1980. சோ மினரல் மில்க் கேஸ் அப்படிங்கிறது 2. சோ அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான விடை. கோலக்நாத் கேஸ் அப்படிங்கிறது 1967. சோ இதுல இந்த பெருபார் யூனிட் கேஸ் அப்படிங்கிறது நீங்க எதுல படிச்சிருப்பீங்க? நீங்க ஆர்டிகிள் 1ல இருந்து 4 வரை படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. முக்கியமா ஆர்டிகிள் 4ல படிச்சிருப்பீங்க. சோ இது பெருபாரி அப்படிங்கிறதுனா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும், அப்போ பங்களாதேஷ் அப்படிங்கிறது பாகிஸ்தானோட பகுதியா இருந்துச்சு. சோ இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருந்த ஒரு பகுதி தான் என்ன அப்படின்னா இந்த பெருபாரி யூனியன் அப்படிங்கிறது. சோ இதை இந்தியா என்ன பண்ணிருப்பாங்க, பாகிஸ்தானுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சோ அந்த சமயத்துல வந்த ஒரு கேஸ் தான் பெருபாரி யூனியன் கேஸ் அப்படிங்கிற இந்த கேஸ். இதை வந்து இந்த பெருபாரி யூனியன் கேஸை நம்ம வந்து ரெண்டு விஷயத்துல படிச்சிருப்போம். ஒன்று பிரியாம்பிள் அமெண்ட்மெண்ட் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறத வந்து படிச்சிருப்போம். அதே மாதிரி இந்தியா வந்து ஒரு பர்டிகுலர் டெரிட்டரியை வெளிநாட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு கம்பல்சரி என்ன பண்ணும், அதை கம்பல்சரி வந்து நம்ம அமெண்ட்மெண்ட் மூலியமாக தான் கொடுக்கணும். ஆனா ஒரு விஷயத்தை வாங்குறாங்க, வெளிநாட்டுல இருந்து ஒரு டெரிட்டரி அக்யூர் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு அமெண்ட்மெண்ட் தேவையில்லை அப்படிங்கிறதா வந்து இந்த பெருபாரி யூனியன் கேஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? மீதி கேஸ் எல்லாமே நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து ஒர்க்மேன்ஸ் காம்பன்சேஷன் ஆக்ட். ஸோ இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் போடப்பட்ட ஒரு சட்டம். இந்த வேலையாட்கள் நஷ்டஈடு சட்டம். ஸோ இப்போ வேலையாட்களுக்கு வந்து அவங்களுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு அடிபட்டுருச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் அவங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கறதுக்காக பிரிட்டிஷ் சமயத்தில் போடப்பட்ட ஒரு சட்டம் என்னன்னா ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட். என்னது? ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் அப்படிங்கிற இந்த ஆக்ட். ஓகேவா? பிரியாம்பிள் அப்படிங்கிறது நம்ம அரசியலமைப்புடைய ஒரு பகுதி இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பெருபாரி யூனியன் கேஸ் சொல்லியிருப்பாங்க. ஓகே. அதனால பிரியாம்பிள் என்ன பண்ண முடியாது, அமெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க பெருபாரி யூனியன் கேஸ்ல. ஓகேவா? ஓகே. கேசவானந்த பாரதி கேஸ்க்கான ஷார்ட்கட்டை கௌசி சொல்லிட்டாங்க. ஸோ என்ன அப்படின்னா வாரத்துல 7 நாள் 3 வேளை கேசரி. ஓகே. வாரத்துல 7 நாள் 3 வேளை கேசரி சாப்பிட சொல்றாங்க. ஸோ 73 அப்படிங்கிறது கேசவானந்த பாரதியோட இயர். 23. ஸோ 1923 1923 அப்படிங்கிறதா இது. ஸோ கைஸ் வரக்கூடிய ஏப்ரல் 18ஆம் தேதி ஏப்ரல் 18ல இருந்து குரூப் 4க்காக இமயம் அப்படிங்கிற ஒரு பேட்ச் வந்து ஆரம்பிக்கிறோம். இதுல குரூப் 4க்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இருக்கும். ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ், அதே மாதிரி முக்கியமா தமிழ் வந்து இருக்கும். ஸோ இந்த பேட்ச் பத்தின டீடைல் வேணும் அப்படின்னா மறக்காம நீங்க இந்த நம்பர் கால் பண்ணி கேட்டுக்கங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய அடாப்ட் ஃபோர்ஸ் வெப்சைட்ல போயோ இல்ல நீங்க ஆப்ல போயோ வந்து பாத்துக்கலாம். மறக்காம நீங்க ஜாயின் பண்ணும்போது Y913 அப்படிங்கிற இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு 22% ஆஃபர் கிடைக்கும். ஓகேவா? சோ அடுத்த கேள்வி, இந்தியன் இந்தியா கான்ஸ்டிடியூஷன் செக்குலர் ஸ்டேட் மீன்ஸ். இந்திய அரசியலமைப்பில் சமய சார்பற்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? செக்குலர் ஸ்டேட்டோட அர்த்தம் என்ன? சமயம் சார்பற்ற அப்படிங்கிற இதோட அர்த்தம் என்ன? இந்தியாவுடைய அரசியலமைப்புல செக்குலர் அப்படிங்கிறது அர்த்தம் என்ன? ஓகே. சோ மில்லுக்கு வேலைக்கு போனா 80 ரூபாய் ஷார்ட்கட்லாம் தீயா போடுறீங்க. ஓகே, வெரி குட்.
ஸோ மில்லுக்கு வேலைக்கு போனால் 80 ரூபா கூலி. ஸோ 1980 மினரா மில் வந்து 80 ரூபா. ஏன் 100 ரூபாலாம் கூலி தர மாட்டாங்களா? 80 ரூபா தருவாங்க, 90 ரூபா 95 ரூபா தர மாட்டாங்களா? ஓகே, இருந்தாலும் நல்லா ஷார்ட்கட்டு. வாரத்தில் 7 நாள் 3 வேளை கேசரி சாப்பிடுங்க. அதே மாதிரி மில்லுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 80 ரூபா கூலி தர்றாங்க. 4 ராங்கா. எஸ், ஸோ இதில் வந்து பார்க்கலாம். ஸ்டேட் ப்ரொடெக்ட் ஆல் ரிலிஜன் ஈக்குவலி. எஸ், அப்போ இந்தியா அப்படிங்கிற ஒரு செக்குலர் ஸ்டேட், இந்தியா அப்படிங்கிற ஒரு மதச்சார்பற்ற நாடு. ஸோ இந்தியாவில் என்ன பண்றாங்க? இந்தியாவில் எல்லா மதத்தையும் ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்றாங்க இல்லையா? ஸோ அதான் வந்து ஃபர்ஸ்ட் கரெக்ட். அடுத்து ஸ்டேட் நாட் அப்ஹோல்ட் எனி ரிலிஜியன். ஓகே, இப்போ பாகிஸ்தான் இருக்கு. பாகிஸ்தான் அப்படிங்கிறது செக்குலர் கண்ட்ரி கிடையாது. அதே மாதிரி நேபாள் அப்படிங்கிறது செக்குலர் கண்ட்ரி கிடையாது. ஸ்ரீலங்காவும் செக்குலர் கண்ட்ரி கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த கண்ட்ரிஸ்க்கு எல்லாமே வந்து அபிஷியலா ஒரு ரிலிஜியன் இருக்கு. இப்போ பாகிஸ்தான் எடுத்துட்டீங்கன்னா ஹிந்துசம் இருக்கு. பாகிஸ்தான்ல இஸ்லாம், நேபாளல ஹிந்துசம், அதே மாதிரி ஸ்ரீலங்கால புத்திசம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளுக்கும் தனியா ஒரு ரிலிஜியன் இருந்துச்சு அப்படின்னா அது செக்குலர் கண்ட்ரி கிடையாது. அப்போ இந்தியாவில் அந்த மாதிரி கிடையாது. அடுத்து செக்குலரிசம் இஸ் தி பேசிக் ஸ்ட்ரக்சர். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஆர் பொம்மை கேஸ். எஸ்ஆர் பொம்மை கேஸ்ல செக்குலரிசம் அப்படிங்கிறது பேசிக் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஸ்டேட் நெக்லெக்ட் ஆல் ரிலிஜன். இது வந்து கிடையாது. ஸ்டேட் வந்து எல்லா ரிலிஜனையும் இது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது. செக்குலரிசம் என்ன? அரசாங்கம் என்ன பண்ணாது அப்படின்னா அரசாங்கம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரிலிஜன்ல தலையிடாது. அரசாங்கம் ரிலிஜன்ல தலையிடாது, ரிலிஜன் அரசாங்கத்துல தலையிடாது. இதான் வந்து செக்குலரிசம் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 1 2 3 கரெக்ட், 4 வந்து இன்கரெக்ட். ஓகேவா? நம்ம வந்து எப்போ எதையுமே வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல என்ன இருக்கும் அப்படிங்கறத பார்க்கணுமே தவிர இப்போ கரண்ட்ல பாலிடிக்ஸ் நடக்குது அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஸோ எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதை வந்து நம்ம ஆன்சர் எழுதுறோம். எலெக்ஷன் கமிஷன் பிகேம் த 3-member பாடி ஃப்ரம் விச் இயர்? ஸோ தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து 3 அங்கத்தினராக அமைக்கப்பட்டது? ஸோ ஸ்டார்டிங்ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து 1 மெம்பர் பாடியா தான் இருந்துச்சு. 1989ல இதை 3 மெம்பர் பாடியா மாத்துவாங்க. பட் மறுபடியும் என்ன பாத்தீங்க அப்படின்னா இது 2 மெம்பர் பாடியா மாத்திடுவாங்க. பட் ஃபைனலா இது திரும்ப எப்போ 3 மெம்பர் பாடியா மாத்துவாங்க அப்படின்னா அக்டோபர் 1 1993. அக்டோபர் 1 1993 வந்து ஃபைனலா நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை 3 மெம்பர் பாடியா மாத்துவாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து 1993. ஓகே, 1993 அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் ஆன். தேசிய நீதித்துறை நியமன ஆணை சட்டம். தேசிய நீதித்துறை நியமன ஆணை சட்டம் அப்படிங்கிற இந்த சட்டம் எப்ப பாஸ் பண்ணப்பட்டது? நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கவுன்சில். நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் எப்ப பாஸ் பண்ணப்பட்டது? நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் ஆன். 2014ல எந்த டேட்ல பாஸ் பண்ணப்பட்டது? நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் ஆக்ட் அப்படிங்கிற இந்த சட்டம் வந்து எப்ப பாஸ் பண்ணப்பட்டது? எஸ்ஆர் பொம்மை கேஸ் அப்படிங்கிற ஒரு கேஸ். ஓகேங்களா? அது வந்து ஒரு முக்கியமான கேஸ். அதை பத்தி நம்ம கொஸ்டின் வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, சோ இது வந்து எப்ப அப்படின்னா 31 டிசம்பர் 2014ல 99th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 99வது அரசியல் அமைப்பு திருத்த சட்டம். எப்போ 99வது அரசியல் அமைப்பு திருத்த சட்டத்துல இந்த ஆக்ட் வந்து பாஸ் பண்ணிருப்பாங்க. 99th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா இத 2015ஆம் ஆண்டு எப்போ 2015ஆம் ஆண்டு நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் கேன்சல் பண்ணிருப்பாங்க. இது வந்து நீதித்துறையோட சுதந்திரத்துக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் வந்து கேன்சல் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ இந்த நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கவுன்சில் அப்படிங்கிற இது வந்து எதுக்காக கொண்டு வரப்பட்டது? NJSC அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வரப்பட்டது சொல்லுங்க பார்க்கலாம். NJSC அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வரப்பட்டது? எஸ், வெரி குட். இப்போ கரண்ட்ல ஜட்ஜஸ் எல்லாமே கொலிஜியம் அப்படிங்கிற முறையில் அப்பாயிண்ட் பண்றாங்க இல்லையா? ஸோ அதை மாத்திட்டு ஒரு 5 மெம்பர் கொண்ட கமிட்டி, அதான் என்னன்னா கொலிஜியம் அப்படிங்கிறது. ஸோ இந்த கொலிஜியம் என்ன பண்ணுவாங்க? ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியே நம்ம மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. பட் அந்த கமிட்டி வந்து நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க? கேன்சல் வந்து பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ கரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஐக்கு வரக்கூடிய ஏப்ரல் 14ல இருந்து நம்ம டபுள் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பேட்ச் வந்து கொண்டு வரோம். ஸோ இதுல எஸ்ஐயோட எல்லா விஷயங்களுமே இருக்கும். உங்களுக்கு பேசிக்ல இருந்து அட்வான்ஸ்ல எல்லா விஷயங்களுமே இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க இந்த பேட்ச் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எந்த பேட்ச் ஜாயின் பண்ணாலும் Y913 அப்படிங்கிற இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணுங்க. நீங்க ஆப்ல போய் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அந்த நம்பர் கால் பண்ணி கோர்ஸ் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? தி கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட் இஸ் அப்பாயிண்டட் பை. மாநில ஆளுநர் எப்படி நியமிக்கப்படுறாரு? சோ மாநிலத்துடைய ஆளுநர் எப்படி நியமிக்கப்படுறாரு? சோ மாநிலத்துடைய கவர்னர் வந்து எப்படி பண்றாருன்னா வெரி குட். எப்படின்னா
பிரசிடென்ட் ஓகேங்களா, மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க, பிரசிடென்ட்டுக்கு பரிந்துரை பண்ணுவாங்க, அதை பேஸ் பண்ணி ரெக்கமெண்ட் பண்றாரு. ஸோ 155 ஆர்டிகல் 155 ஆர்டிகல் 155 தான் கவர்னரோட அப்பாயின்மெண்ட் பத்தி பேசியிருக்காங்க. ஓகே, ஆர்டிகல் 155 தான் கவர்னரோட அப்பாயின்மெண்ட் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அடுத்த கேள்வி, இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான கேள்வி. அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இதுக்கு ஆன்சர் வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. The cabinet secretariat was created in India which year அப்படின்னா 1946 1946 அப்படிங்கறத சரியான விடை. 1946. ஏன்னா கேபினட் கமிட்டியோட இந்த கேபினட் செக்ரட்டரி வெப்சைட்ல இந்த இதுதான் கொடுத்திருக்காங்க. சோ 1946ல தான் நம்ம மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க, இந்தியாவுடைய கேபினட் செயலகம் கேபினட் கமிட்டி வந்து 1946ல உருவாக்கப்பட்டது. ஓகேவா. சோ அடுத்து who coined the term லோக்பால், இது வந்து ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. லோக்பால் அப்படிங்கிற இந்த வார்த்தையை யாரு காயின் பண்ணா? ஸோ லோக்பால் அப்படிங்கிற இந்த வார்த்தையை 1960களில், ஸோ 1960களில் லோக்பால் அப்படிங்கிற இந்த வார்த்தையை ஒருத்தர் காயின் பண்ணியிருப்பாரு. ஸோ யாரு லோக்பால் அப்படிங்கிற வார்த்தையை காயின் பண்ணியிருக்கா? எஸ் 100 கொஸ்டினுக்கு அது 3 ஹவர் ஆயிடுச்சு. ஸோ பார்க்கலாம் ஓகேவா. ஸோ நம்ம வந்து பார்க்கலாம் எவ்வளோ கொஸ்டின் போக முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இல்லாட்டி இதோட பார்ட் 2 நம்ம அடுத்த வாரம் கூட போட்டுக்கலாம். ஸோ இதோட பார்ட் 2 நம்ம அடுத்த வாரம் கூட போட்டுக்கலாம். எஸ், ஸோ இதுக்கான சரியான விடை என்னன்னா லக்ஷ்மி மால் சங்வி, எல்எம் சிங்வி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. லக்ஷ்மி மால் சங்வி அப்படிங்கிற இவர் தான் வந்து இந்த லோக்பால் அப்படிங்கிற இந்த டேம் லோக்பால் அப்படிங்கிறது என்ன, இந்த ஆம்பஸ்மன் சொல்ல இல்லையா. ஸோ அந்த டேம் வந்து இவர் தான் வந்து முதல்ல காயின் வந்து பண்ணியிருப்பார் 1960ல. ஸோ அதுக்கு அடுத்து இந்த லோக்பால் அப்படிங்கிற இந்த சட்டத்தை முதல்ல கொண்டு வந்தது யார்? பாராளுமன்றத்தில் லோக்பால் சட்டத்தை முதல்ல கொண்டு வந்தது யாரு? ஸோ லோக்பால் அப்படிங்கிற சட்டத்தை முதல்ல பாராளுமன்றத்தில் அசோக் குமார் சிங். யாரு? அசோக் குமார் சிங் இவர் தான் முதல்ல கொண்டு வர. பட் லோக்பால் ஆக்ட் வந்து 1960 1960ஸ்லேயே கொண்டு வந்திருப்பாங்க. பட் ஃபைனலாக பாஸ் ஆனது இப்போ 2013 அந்த லோக்பால் சட்டம் வந்து பாஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி 2025 இருந்து நம்ம லோக்பால் டே வந்து கொண்டாடுறோம். லோக்பால் கொண்டு வந்த தினத்தை லோக்பால் டேவா நம்ம கொண்டாடுறோம். அது எப்போ தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. லோக்பால் டே எப்போ கொண்டாடுறோம்னு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ அக்கார்டிங் டு which of the following article free and compulsory education for all children up to age of 14 years is provided? கீழ்காணும் எந்த சரத்தின்படி 14 வகுப்புக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது? இலவச மற்றும் கட்டாய கல்வி வந்து எந்த ஆர்டிகிளுக்கு கீழே வழங்குறாங்க அப்படிங்கிறதா வந்து கேள்வி. ஸோ எந்த ஆர்டிகிளுக்கு கீழே இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது அப்படின்னா ஆர்டிகிள் 45. ஓகேவா. ஆர்டிகிள் 45 அப்படிங்கிறது தான் சரியான இடம். ஆர்டிகிள் 46 கிடையாது, ஆர்டிகிள் 45. ஸோ வெரி குட். லோக்பால் ஆக்ட் வந்து எப்போ லோக்பால் தினம் வந்து ஜனவரி 16 இந்த வருஷத்துல இருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 16 எப்போ ஜனவரி 16 நம்ம வந்து லோக்பால் டே, லோக்பால் தினம் வந்து ஜனவரி 16 நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகேவா. அடுத்து அக்கார்டிங் டு ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் which children of which age group will be provided free and compulsory education? So right to education act RTE இது வந்து எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத சொல்லுங்க. ஸோ RTE வந்து ஆர்டிகிள் 21A இதுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கு இவங்களுக்கு வந்து எந்த வயசுல இருந்து எந்த வயசு வரை ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா 6ல இருந்து 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு 6ல இருந்து 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு என்ன பண்றாங்க, ரைட் டு எஜுகேஷன் ஆர்டிகல் 21A நடைமுறைப்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் மூலமா என்ன பண்றாங்க 6ல இருந்து 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேவா. ஸோ 6ல இருந்து 14 அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஃபாஸ்டா சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், வெரி குட். RTE 2009 கொண்டு வரப்பட்டு 2010 இந்த ஆக்ட் வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. 2009 கொண்டு வரப்பட்டு 2010 இந்த ஆக்ட் வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. ஸோ அடுத்து பிரசிடென்ட் அட்மினிஸ்ட்ரேட் த யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் she exercise their power through which of the following ministry? ஓகே. ஸோ பிரசிடென்ட் வந்து யூனியன் பிரதேசங்களை எந்த மினிஸ்ட்ரி மூலியமா யூனியன் பிரதேசங்களை அவர் வந்து கண்காணிக்கிறார்? சோ பிரசிடென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த அமைச்சகம் மூலமா யூனியன் பிரதேசங்களை நம்மளுடைய பிரசிடென்ட் வந்து கண்காணிக்கிறார் அப்படிங்கறத வந்து கேள்வி. சோ எந்த அமைச்சகம் மூலமா கண்காணிக்கிறாரு? சோ கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லுங்க. எந்த அமைச்சகம் மூலமா? சோ வெரி குட். இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோம் மினிஸ்ட்ரி. சோ ஹோம் மினிஸ்ட்ரி மூலமா தான் என்ன பண்றாரு பிரசிடென்ட் வந்து யூனியன் பிரதேசங்களை யூனியன் டெரிட்டரிஸ் இந்த ஹோம் மினிஸ்ட்ரி அப்படிங்கிற இந்த மினிஸ்ட்ரி மூலமா தான் வந்து இது வந்து பண்றாரு. ஓகேவா. சோ அடுத்து which article of the constitution speaks about the abolition of title? இது ரிப்பீட்டட் क्वेश्चन தான். இந்திய அரசியலமைப்பில் எந்த சரத்து பட்டங்களை ஒழிக்கிறது அப்படிங்கறத கேள்வி. சோ ஃபாஸ்டா வந்து ஆன்சர் போடுங்க. சோ இதுக்கு வந்து ரொம்ப லேட்லா பண்ணிட்டு கூட இந்த क्वेश्चनக்கு வந்து
எஸ் இதுக்கு ஆன்சர் என்ன ஆர்டிகிள் ஆர்டிகிள் 18. ஸோ ஆர்டிகிள் 18 அப்படிங்கிறதா அபாலிஷன் ஆஃப் டைட்டில். ஸோ இதில் என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து இந்த ராஜா ராஜ் பகதூர் அந்த மாதிரி டைட்டில் யூஸ் பண்ண, ஒன்லி எஜுகேஷன் சம்பந்தமான டைட்டில், ப்ரொஃபஷனல். ஸோ எஜுகேஷன் ப்ரொஃபஷனல் இந்த 2 டைட்டில் மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்து நேஷனல் எமர்ஜென்சிஸ் டிக்ளேர் அண்டர் விச் ஆர்டிகிள், இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஸோ நேஷனல் எமர்ஜென்சி வந்து எந்த ஆர்டிகிளில் டிக்ளேர் வந்து பண்றாங்க, மொத்தம் 4 எமர்ஜென்சி இருக்கு இல்லையா. ஸோ ஒன்று என்ன ஆர்டிகிள் 352 நேஷனல், ஸோ நேஷனல் எமர்ஜென்சி. அதுக்கு அடுத்து இது வந்து ஸ்டேட் அப்படின்னா பிரசிடென்ட், ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னா பிரசிடென்ட் ரூல், ஓகேவா. ஸோ அடுத்து இது வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, ஓகே. ஸோ இப்போ இந்தியாவில் வந்து இதுவரை ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி நம்ம போட்டதே கிடையாது. நேஷனல் எமர்ஜென்சி போட்டிருக்கோம், ஸ்டேட் எமர்ஜென்சி போட்டிருக்கோம். அது இல்லாமல் நேஷனல் எமர்ஜென்சியை அதிக முறை நேஷனல் எமர்ஜென்சி நம்ம பஞ்சாபுக்கு தான் வந்து போட்டிருக்கோம். இதுவரை நேஷனல் எமர்ஜென்சி போடாத இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தெலுங்கானாவும் சத்தீஸ்கர் தெலுங்கானா சத்தீஸ்கர் இந்த 2 இடத்துல தான் வந்து நம்ம இதுவரை நேஷனல் எமர்ஜென்சியை வந்து போடல, ஓகேவா. ஸோ அடுத்து நேம் த ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ்ட் இன் இந்தியா 1953. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஒரு 2 பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெர்மனன்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து போட்டாங்க, ஓகேவா. ஸோ இப்போ இந்தியாவுடைய முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் வந்து யார் தலைமையில் போடப்பட்டது, யார் தலைமையில் இந்தியாவுடைய முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் வந்து போடப்பட்டது. ஸோ இந்தியாவில் யார் தலையை ரீசெண்டா மணிப்பூர்ல பிரசிடென்ட் ரூல் வந்து போட்டிருந்தாங்க. எஸ் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரோட தலைமையில், யாரோட தலைமையில் அப்படின்னா காக்கா கலைக்கர். ஸோ காக்கா கலைக்கர் தலைமையில் ஃபர்ஸ்ட், இது வந்து ஃபர்ஸ்ட். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டல் கமிஷன், 2வது மண்டல் கமிஷன். ஸோ 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மத்திய அரசாங்கம் 102 நினைக்கிறேன் 102 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் ஆக்ட் மூலமா ஆர்டிகல் 338B 338B மூலமா நேஷனல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒரு பெர்மனன்ட் பாடியை நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து கொண்டு வந்துட்டாங்க, ஓகேவா. ஆர்டிகல் என்ன 338B. ஸோ அடுத்த क्वेश्चन வந்து பாருங்க, which of the above is true concerning the Dowry Prohibition Act. so the Dowry Prohibition Act பத்தி உள்ளதுல எது வந்து கரெக்ட், so Dowry Prohibition Act அப்போ சம்பந்தமான விஷயத்துல எது வந்து கரெக்ட் எது தப்புன்னு கேக்குறாங்க. சோ ஃபாஸ்டா சொல்லுங்க, Dowry Prohibition Act சம்பந்தமான விஷயத்துல எது சரி எது தப்பு. டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல எது சரி எது தப்பு. ஏன் 338 வந்து எஸ்சி, 338A எஸ்டி, 338B பிசி. இந்த கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் என்ன? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் த சப்ஸ்டான்ஷியல் ப்ரொவிஷன் ஐபிசி டவுரி கிவர் should be excluded இல்ல. சோ இதுல வந்து 2 பேருமே கிவர் டேக்கர் கொடுக்கறவங்க வாங்குறவங்க 2 பேருமே வந்து இதுல வந்து இதுல தான் the marriage expense should be limited to 20% of annual income of the girl. அதெல்லாம் கிடையாது. இதுக்கான சரியான விடை வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 ஓகே. சோ 1 3 சோ 1 3 இதுதான் வந்து கரெக்ட், 1 3 தான் கரெக்ட். சோ அடுத்து which article of the constitution of India mentioned the abolition of untouchability. இது வந்து தெரியும் நமக்கு என்ன ஆர்டிகிள் 17. இது பண்றதுக்காக தான் 1955ல சிவில் ரைட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு அப்புறம் 1989ல எஸ்சி எஸ்டி பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் அப்படிங்கிற இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சோ அடுத்து the chairperson of national disaster management, இது வந்து ரிப்பீட்டடா கேட்கப்படுற क्वेश्चन தான். சோ டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் அத்தாரிட்டியோட தலைவர் யார் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. சோ நம்ம இப்ப குரூப் 1 தான் பாத்தீங்க அப்படினா அடாப்ட் ஃபார் தமிழ்ல ஆட்சியர். சோ ஆட்சியர் அப்படிங்கிற ஒரு பேட்ச் வந்து ஆரம்பிக்கிறோம். சோ இதுல குரூப் 1க்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இருக்கும். நீங்க ஒரு 50 நாள் 60 நாள்ல குரூப் 1 கிளியர் பண்ணனும் அப்படினா இந்த பேட்ச் வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க, ஓகேவா. சோ இதுக்கான ஆன்சர் என்ன? பிரைம் மினிஸ்டர், PM தான் வந்து இதுக்கான தலைவர். சோ நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் ஆக்ட் அப்படிங்கிறது 2005ஆம் ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க. சோ அடுத்து which of the following is the function of நிதி ஆயோக். சோ நிதி ஆயோகோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. நிதி ஆயோகோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன? டு foster the cooperative federalism, கரெக்ட் தான், ஓகேவா. சோ 5 இயர் பிளான்லாம் இது தப்பு. இப்போ கரண்ட்ல 5 இயர் பிளானே கிடையாது, அதனால இது தப்பு. இம்ப்ளிமெண்ட் த ஸ்கீம் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட். சோ அடுத்து இது பாருங்க, டு அட்வைஸ் த ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆன் லெவிங் தி டாக்ஸ். சோ டாக்ஸ் வந்து அட்வைஸ் பண்றது. சோ அப்ப இதுல எது வந்து கரெக்ட் எது தப்பு, இதுல எது கரெக்ட் எது தப்பு? the following are function of நிதி ஆயோக், find out which are the wrongly listed கேட்டிருக்காங்க. சோ நிதி ஆயோகோட ஃபங்க்ஷன்ல wrongly listed அப்படிங்கிறது 2 4 இதான் வந்து wrongly listed. ஏன்னா 5 இயர் பிளான் வந்து கிடையாது. அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் அந்த டாக்ஸ் சம்பந்தமான ஃபங்க்ஷன் யார் பார்க்கறா? இதை வந்து நம்மளுடைய ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பாத்துக்கறாங்க. அதனால இதுக்கான சரியான தப்பான விடை வந்து 1 2 4 தப்பு. சோ அடுத்து which of the following statement regarding political parties in India is correct. சோ இந்தியால பொலிட்டிக்கல் பார்ட்டி சம்பந்தமான விஷயத்துல எது வந்து கரெக்ட் கேட்டிருக்காங்க. சோ பார்ட்டி இன் இந்தியா ஃபங்க்ஷன் வித் தி இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர் பவுண்டட் பை கண்ட்ரீஸ் எலக்டோரல் லா அண்ட் ரூல்ஸ். ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் பார்ட்டிஸ் ஆர் விட்டல் ஃபார் ஹெல்தி டெமோக்ரசி. இது வந்து ஜெனரல் क्वेश्चन தான். இது வந்து ஜெனரலா நம்ம வந்து புரிதல் பத்தி போடுறதா. இது வந்து நம்ம ஜெனரலா வந்து நம்மளுடைய அந்த புரிதல் வச்சு போடுற क्वेश्चंस தான்.
ஸோ சொல்லுங்க, இதுவும் ஜென்ரலாக நம்மளுடைய புரிதலை பேஸ் பண்ணி போடுறதா. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? எஸ், ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறதா வந்து சரியான விடை. ஸோ அடுத்து, ரிகார்டிங் த வேர்ட் ஃபெட்டர்னிட்டி இன் த பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சூஸ் த கரெக்ட் ஸ்டெப். இதெல்லாம் கான்செப்டுவல் கொஸ்டின் தான். நம்ம அரசியலமைப்பில் முன்னுரையில் பயன்படுத்தப்பட்ட சகோதரத்துவம் என்ற சொல் தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுங்க. இந்த ஃபெட்டர்னிட்டி அப்படிங்கிற டேர்ம் இருக்கு இல்லையா, அதை பத்தி கொடுத்துருக்காரு, எது வந்து சரி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபெட்டர்னிட்டி இட் லீவ்ஸ் நோ ரூம் ஃபார் ரீஜனலிசம். எஸ், கரெக்ட். இப்போ சகோதரத்துவம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரீஜனலிசம் அப்படிங்கிற அந்த பிராந்தியத்துவம் அப்படிங்கிற இதே வந்து வராது. அதே மாதிரி இட் லீவ்ஸ் ரூம் ஃபார் கம்யூனிசம் கொடுத்துருவோம், இது வந்து தப்பு தான். ஏன்னா நம்ம வந்து சகோதரத்துவமாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிலீஜியஸ் அடிப்படையில் நமக்கு வந்து சண்டை ஏற்படாது. ஸோ அடுத்து, இட் லீவ்ஸ் நோ ரூம் ஃபார் காஸ்டிசம். ஸோ இது வந்து கரெக்ட். அப்போ இதுக்கான சரியான விடை வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ அண்ட் சி. ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் சி தான் இதுக்கான சரியான விடை. ஸோ அடுத்து, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த டேர்ம் ஆஃப் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இஸ் நாட் ஃபிக்ஸ்டு பை த கான்ஸ்டிடியூஷன். த ரெமுனரேஷன் ஆஃப் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இஸ் நாட் ஃபிக்ஸ்டு பை த கான்ஸ்டிடியூஷன். ஸோ சொல்லுங்க பார்க்கலாம், இதில் எது வந்து கரெக்ட், எது தப்பு? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஆர்டிகல் 76. ஸோ ஆர்டிகல் 76 அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எது வந்து கரெக்ட், எது தப்பு? ஸோ அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா பற்றி கொடுக்கப்பட்டிருக்க ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட், எது தப்பு? ஸோ ஃபாஸ்ட்டாக சொல்லுங்க. ஸோ கைஸ், இன்னும் லைக் போடலாம் அப்படின்னா டக்கு லைக் தட்டி விடுங்க. ஸோ இந்த செஷன் முடிவுக்குள்ள ஒரு 500 லைக் வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது தப்பு. ஓகேவா? ஸோ கான்ஸ்டிடியூஷன் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து பதவி காலம் இவ்வளோ அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு கிடையாது. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸர் ஆஃப் த பிரசிடென்ட். அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரை நம்மளுடைய மத்திய அரசாங்கம் விரும்புகிறவரை அவர் பதவியில் இருந்துக்கலாம், அவர் வந்து எப்போ வேணாலும் தூக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு நபரை அட்டார்னி ஜெனரல் மாத்துறாங்க, ஒரு 10 நாளில் வேற ஒரு கவர்மெண்ட் ஆட்சிக்கு வருது அப்படின்னா அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், இவரை தூக்கிட்டு வேற ஒரு அட்டார்னி ஜெனரலாக போடலாம். ஸோ அதனால இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் ஆஃப் த பிரசிடென்ட் தான். ஸோ அதனால இவங்க என்ன கிடையாது, இவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. அதே மாதிரி சேலரியுமே பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. சேலரியுமே வந்து இதுக்காக தனியாக ஆக்ட் இருக்கு, அந்த ஆக்ட்ல தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஸோ அடுத்து, ஹை கோர்ட் ஹாஸ் ஜுரிடிக்ஷன் ஃபார். ஸோ ஹை கோர்ட்டுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றத்துக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கு? ஸோ உயர்நீதிமன்றத்துக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறத கேள்வி. பனிஷ் ஃபார் இட்ஸ் கண்டெம்ட், tender advice on legal question referred by the President of India, tender advice on legal question referred by the Governor of the state, issue certain writs to protect the fundamental rights. ஸோ இதில் ஹை கோர்ட்டுக்கு, ஸோ ஹை கோர்ட்டுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹை கோர்ட்டுக்கு உள்ள அதிகாரம் என்ன? ஸோ இது கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா ஹை கோர்ட்டுக்கு ரிட் இஷ்யூ பண்ணுறதுக்கான பவர் இருக்கு இல்லையா, அப்போ 4 கண்டிப்பாக வரும். ஸோ 4 அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனிஷ் ஃபார் இட்ஸ் கண்டெம்ட். நம்ம ஹை கோர்ட்டோடைய ஹைகோர்ட்டை வச்சு ஏதாச்சும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அது வந்து கண்டெம்ட். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க. ஸோ அப்போ இதுவும் வந்து கரெக்ட் தான். 1, 4 வந்து கரெக்ட், கம்பல்சரியாக 1, 4 வந்து இருக்கணும். ஸோ வேற, டெண்டர் த அட்வைஸ் ஆன் லீகல் கொஸ்டின் ரெஃபர் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து கொஸ்டின் கேட்குறாரு அப்படின்னா அதுக்கு ஹைகோர்ட் வந்து பதில் சொல்லலாமா? ஸோ ஃபாஸ்ட்டாக சொல்லுங்க பார்க்கலாம், ஃபாஸ்ட்டாக. ஸோ இது வந்து கடைசி கேள்வி. ஸோ அடுத்து வந்து மேம் வந்துருவாங்க. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இது வந்து தப்பு. ஏன்னா 143ல ஒன்லி சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான், ஹை கோர்ட் வந்து கிடையாது. ஸோ அப்போ இது வந்து தப்பு. ஸோ இப்போ 1, 2, 3, 4 வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. பி வருமா வராதா? ஸோ பியா ஏவா? இது வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ பியா ஏவா? கவர்னருக்கு, ஸோ கவர்னருக்கு நம்மளுடைய கவர்னர் இருக்கார் இல்லையா, கவர்னருக்கு இந்த அட்வைசரி ஜுரிடிக்ஷன் இருக்கா இல்லையா? ஸோ கவர்னருக்கு அட்வைசரி பவர் இருக்கா இல்லையா? அட்வைசரி ஜுரிடிக்ஷன் கவர்னருக்கு இருக்கா இல்லையா? அட்வைசரி ஜுரிடிக்ஷன் கவர்னருக்கு இருக்கா இல்லையா அப்படின்னா எஸ். ஸோ இது வந்து ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஓகேவா? ஸோ இதோட நமக்கு இன்னைக்கு இது முடியுது. ஸோ அடுத்து வந்து ஒரு நிமிஷம் இருங்க, மேம் வந்து வருவாங்க. ஓகே சார், சாப்பிட்டீங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 கேள்விகள் முடிச்சிருக்கு. நம்ம ஆரம்பிச்சது 10:30 வந்து ஆரம்பித்தோம். எஸ் 10:30 வந்து ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட மணி என்ன ஆச்சு அப்படின்னா 1 மணி ஆச்சு. ஸோ 1:10 ஆயிடுச்சு, 2.5 மணி நேரம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம எத்தனை கேள்விகள் முடிஞ்சிருக்கு அப்படின்னா வெறும் 100 கேள்விகள் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் நமக்கு எத்தனை கேள்விகள் இருக்குது? இன்னும் வந்து 400 கேள்விகள் இருக்குது. ஓகேவா? ஸோ பிரேக் இல்லையா? ஸோ பிரேக் வேணும்னா ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கங்க. ஓகே, ஸோ 5 மினிட்ஸ் வந்து பிரேக் எடுத்துக்கங்க. நம்ம அதை முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ 100 கேள்வி வெற்றிகரமாக முடிச்சாச்சு. ஸோ எல்லாரும் லைக் போட்டு விட்டுங்க. ஸோ அடுத்து மேம் வந்து 100லேருந்து 150 கொஸ்டின்ஸ் வரை கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ அடுத்து நான் பேக் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின்லேருந்து நான் ஜாயின் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஓகே மேம். ஓகே சார். ஸோ பிரேக் எதுவும் வேணுங்களா? ஒரு 1 or 2 மினிட்ஸ் எடுக்கிறீங்களா?
பிரேக் 1 or 2 minutes எப்படி பத்தோ உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 minutes ஆச்சும் கொடுக்கணும் உங்களுக்கு மணி எஸ் 3.5 மணி நேரம் ஆயிடுச்சா ஓகே 3.5 மணி நேரம் போனதே தெரியல சோ அப்போ 200 क्वेश्चनக்கு வந்து எப்படி பார்த்தாலும் 7 மணி நேரம் ஆயிரும் நினைக்கிறேன் see இன்டர்வியூ முடிஞ்ச அளவுக்கு முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றோம் ஏன்னா நான் அதான் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே தான் 100ல क्वेश्चंसக்கு இவ்வளவு டைம் ஆகும்னு நான் சொன்னேன் அதே மாதிரி ஆச்சு பின்னாடி போற क्वेश्चंसலாம் நிறைய ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்கு ஓகே அது கொஞ்சம் சீக்கிரம் போயிடும் ரொம்ப ஒன்றும் இது பண்ணிக்க வேணாம் எஸ் ஸோ பேசிக்கான क्वेश्चनலாம் நம்ம வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு இதுல ரிப்பீட்டடான क्वेश्चन நம்ம ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் பார்த்திடலாம் ஓகேவா 5 மினிட்ஸ் பிரேக் வேணுங்களா சோ ஓகே 5 மினிட்ஸ் பிரேக் விடலாம் போ சரி 1:15 க்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் மேம் ஃபோன் பார்த்துட்டே லஞ்ச் முடிச்சா ஓகே ஓகே பாத்தீங்க சிவா மாதிரி இருங்க எல்லாரும் அப்படியே முடிச்சிட்டாரு பாருங்க ஓகே 5 மினிட்ஸ் 1:15 வரைக்கும் நீங்க பிரேக் எடுத்துக்கோங்க ஓகே சோ எடுத்துட்டு மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இதே ஃப்ளோல போணும் எங்கேயும் போயிடாதீங்க அப்படியே வீடியோவை அப்படியே வச்சுட்டு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு நீங்க வாங்க ஓகே ஓகே நோ பிரேக் யூ கண்டினியூ வா நிறைய பேர் பிரேக் கேக்குறாங்களே ஒரு 5 மினிட்ஸ் தான் கண்டிப்பா 20 மணி நேரம் ஆயிட்டு நினைக்கிறேன் அரவிந்த் ஸ்விட்ச் ஆஃப் ஆகும்னு சொல்றீங்களே சரி ஸ்விட்ச் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க ஓகேயா ஸோ சார்ஜ் போட்டு தூரத்துல வச்சு ஆக்சுவலி கவனிக்க மட்டும் செய்யுங்க இது பிரேக் எடுங்க அதான் 1:15 வரைக்கும் பிரேக் எடுங்கன்னு சொன்னாங்க ஜெகா சாப்பிடலைங்க நான் இனிமேல் தான் இந்த செஷன் முடிச்சுட்டு இன்னும் நான் 2 o'clock போல சாப்பிடுவேன் மறுபடியும் ஓகேயா ஸ்விட்ச் ஆஃப் ஆகாம பார்த்துக்கோங்க ஃபோன்லாம் பத்திரமா வச்சு லைக் ஃபோன் வந்து கொஞ்சம் தூரமாக வச்சு ஏதோ பவர் பேங்க் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணுங்க ப்ளக் பாயிண்ட்ல இது போட்டு யூஸ் பண்ணாதீங்க ஓகேயா ஸோ வேற ஏதாவது சிஸ்டம் ஐபேடோ சாரி லைக் டேபோ இல்லை லேப்டாப்போ இல்லை வேற யாராவது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஃபோனை வாங்கி பாருங்க ஓகே அந்த மாதிரி பண்ணுங்க ஃபோன் ப்ளக் பண்ணிட்டு யூஸ் பண்ணாதீங்க பவர் பேங்க் இருந்தால் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணுங்க இந்த மீன் டைம்ல இஃப் சப்போஸ் யாரெல்லாம் பிரேக் எடுக்க வேணாம்னு நினைக்கிறீங்களோ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் வச்சிருக்கோம் சரிங்களா அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இந்த லிங்க் இருக்கு நீங்க இதுல என்ன டெஸ்ட் இருக்கும் இப்போ நம்ம இப்போ கண்டென்ட் போயிட்டு இருக்கோம் இல்லையா அதுல வந்து ஒரு லைவ் டெஸ்ட் போட்டிருக்கோம் ஓகே ஸோ இது நீங்க இன்னைக்கு காலையில இருந்து ஐ திங்க் 15th வரைக்கும் இது போயிட்டே இருக்கும் உங்களுக்கு இது யாரெல்லாம் டெஸ்ட் அட்டன் பண்றாங்களோ அவங்களோட ரேங்க் எல்லாம் இதுல வரும் ஓகே ஸோ அந்த மாதிரி இருக்கு நீங்க வந்து ஆக்சுவலி அந்த டெஸ்ட் ஒரு 30 to 40 क्वेश्चंस நினைக்கிறேன் ஐ திங்க் 30 ஸோ அதை அட்டெம்ப்ட் பண்ணுங்க உங்களோட ரேங்க்கும் மற்றவங்க கூட எப்படி படிக்கிறாங்க நீங்க எப்படி படிக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கே தெரியும் சரியா ஓகேங்க மேம் நீங்க சாப்பிட்டீங்களா அதான் சொன்னேன்லையா நான் இங்கே இன்னும் சாப்பிடல இதை முடிச்சுட்டு நான் போய் சாப்பிடுவேன் ஸோ சார் இப்போ சாப்பிடுவாரு அதுக்கப்புறம் நான் இந்த செஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம் ஸோ உங்களுக்கு பிரேக் வந்து நீங்கள் சாப்பிட்டே கவனிங்க நாங்கள் தான் பேசணும் எழுதணும் எல்லாம் இருக்கும் நீங்கள் சாப்பிட்டே கூட கவனிங்க ஆன்சர் பண்ணுங்க ஓகேயா இன்னும் 2 மினிட்ஸ் பிரேக் இருக்கு 2 மினிட்ஸ் வரைக்கும் பிரேக் எடுத்துட்டு நம்ம ஆரம்பிச்சிடலாம் 1:15க்கு ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணிடலாம்
ஸோ ஸ்டார்ட் பண்ணலாங்களா? மேம் ப்ளீஸ் ஷேர் திஸ் பிடிஎஃப். எஸ், இந்த பிடிஎஃப் ஆப்பில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது என்னன்னா நாங்கள் 2-3 பிடிஎஃபாக வச்சுருக்கோம். ஸோ அதனால எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இன்னைக்கு நைட்டு நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம் கண்டிப்பாக. ஓகே? ஸோ நாளைக்கு நீங்கள், அதாவது April 14 நம்ம தமிழ் நியூ இயர் அன்னைக்கு இந்த பிடிஎஃப் வந்து கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ ஆரம்பிக்கலாம். கௌசி மேம் 1:15 ஆயிடுச்சா? ஓகே கௌசி, நிறையா பேருக்கு பிரேக் நிறையா வேணும்னு நாங்களேன்னு சொல்லி நான் வந்தது திருப்பி போயிட்டேன். ஓகே, ஸோ அடுத்தது போகலாங்களா? ஸோ யாரெல்லாம் இருக்கீங்க அடுத்து போகலான்னா டக்குன்னு வாங்க, போகலாமா? ப்ளீஸ் டெல் தட். எஸ், ஸோ ஜெயச்சந்திரன் இஸ் ஹியர். ஓகே, நம்ம அடுத்தது போகலாமா? ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. இதோட ஆன்சர் என்ன? ராஜா மன்னார் கமிட்டி பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க ட்ரை பண்ணுங்க பாப்போம். ஆப் லிங்க் இதுல இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயே நாளைக்கு வச்சிருவோங்க. ஓகேயா? இப்போ டெஸ்ட் லிங்க் இருக்கு இல்லையா, அதை மட்டும் அட்டன் பண்ணுங்க. இதுல வச்சிருவோம். அப்புறம் அஃபிஷியல் பேஜ்ல கூட போடுறதுக்கு நாங்க கேட்டு பார்க்குறோம். ஓகேயா? ஸோ மோஸ்டா ஆப்ல தான் இம்மிடியட்டா வரும். அண்ட் அது இல்லாமல் என்னோட டெலகிராம் பேஜ், ஆஷிக் ஷேரோட டெலகிராம் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜில் எல்லாமும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்னன்னா நாங்கள் ரொம்ப ரொம்ப ஒர்க் பண்ணி இந்த பிடிஎஃப் எல்லாம் நாங்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலை பண்ணோமா, அதனால 2 ஃபைலாக வச்சுருக்கோம், 2-3 ஃபைலாக இருக்குது. அதனால அதெல்லாம் ஒன்றா சேர்த்து நாங்கள் வந்து ஆன்சர்ஸோடு போடுறோம். ஸோ ஆஷிக் சாரோடது ஆஷிக் இன்சைட்ஸ் அப்படின்ற டெலகிராம் பேஜ், என்னோடது வந்து தனுஷா டாக்ஸ். ரெண்டுமே டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல இதே ஐடியில தான் 2 பேருக்குமே இருக்கும். ஓகேயா? ஸோ யூ கேன் யூஸ் திஸ் ஆஷிக் இன்சைட்ஸ் அண்ட் தனுஷா டாக்ஸ். இது ரெண்டுலையுமே டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல நாங்கள் கம்பைல் பண்ணி போட்டுறோம். ஓகே? அண்ட் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் நாளைக்கு ஆப்பில் வந்துடும். ஓகேயா? ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. தென் ஸோ இப்போயே ஃபாலோ பண்ணிக்கோங்க இதெல்லாம், அப்போ தான் நம்ம கரெக்டாக இருக்கும். ஆன்சர் கோகுல் ஆன்சர் பண்ணியிருக்காங்க, டீனு. ஸோ மற்றவங்க ட்ரை பண்ணுங்க. இதுக்கு என்ன ஆன்சருங்க? அவர் ஆல் இண்டியா சர்வீசஸ் வேணான்னு தான் சொன்னார். எஸ், அதுவும் வரும். தென் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஒரு பர்மனன்ட் பாடியாக வரணும் அப்படின்னு சொன்னார். எஸ், ஆனால் இதில் மட்டும் 1966 தான். அண்ட் ராஜாமன்னார் கமிட்டி சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் தான். ஆனால் இது 3 மெம்பர் கமிட்டி. அதுதான் இதில் தப்பு. ஸோ அதில் ஆன்சர் வந்து ஏ. ஸோ அடுத்தது போகலாம். டக்குன்னு நம்ம சீக்கிரம் முடிச்சுட்டு, ஏன்னா இன்னைக்கு 500 கொஸ்டின்ஸும் நம்ம கண்டிப்பாக பார்க்குறோம். ஓகேயா? எஸ், ஏ நாட் ட்ரூ. கரெக்டுங்க. வெங்கட் இல்லைங்க, சி இல்லை, ஏ. ஸோ அடுத்தது ஓகே, அடுத்த கொஸ்டின் 104. இந்த ஆன்சர் இதை ட்ரை பண்ணுங்க. ஏ கரெக்ட். ஓகே, கரெக்டுங்க. எஸ் எஸ். இதுக்கு என்ன ஆன்சர்? டக்குன்னு சொல்லுங்க, நம்ம அடுத்த கொஸ்டின் போலாம். எஸ் மோனிஷா, இதுக்கு இது என்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருக்கீங்க நீங்க தெரியலையே. ஸோ இதோட ஆன்சர் வந்து 1946 கேபினட் மிஷன் தான் இதுக்கு ஆன்சர். எதனால இப்படி ஆன்சர்னா, ஃபர்ஸ்ட் இந்த இதுல தான் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பெருசா வந்து அதுக்கு கீழே ரிலேட்டிவ்லி ஸ்ட்ராங்கா இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சு லிமிடெட் பவர்ஸோட இருக்கிற மாதிரியும், தென் ரிலேட்டிவ்லி ஸ்ட்ராங் ப்ராவின்சஸ் இருக்கிறதாவும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளிலாம் என்னன்னா ஸ்ட்ராங் சென்டர் அப்படின்னே சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கிரிப்ஸ் மிஷன்ல இதை பத்திலாம் பேசியிருக்க மாட்டாங்க பெருசா. ஓகேயா? ஸோ இதுல தான் ஏல தான் சொல்லியிருப்பாங்க, கேபினட் மிஷன்ல தான் சொல்லியிருப்பாங்க. இது வந்து வெறும் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி தான் வந்தது கமிஷன். ஸோ அடுத்தது போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who among the following controls the secretariat? லோக்சபாவோட செக்ரட்டேரியட்டையும் ராஜ்யசபாவோட செக்ரட்டேரியட்டையும் யாரு கவனிச்சுக்கிறாங்க?
யாரோட கண்ட்ரோல்ல வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ செக்ரட்டேரியட்னா செயலகம். ஸோ லோவர் ஹவுஸும் அப்பர் ஹவுஸோட செக்ரட்டேரியட்டோட ஹெட் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அதை பார்த்துக்கிறது யாருன்னு கேட்குறாங்க. டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க. கொஸ்டின் நம்பர் இஸ் ஆக்சுவலி இது எல்லாத்துக்கும் போட முடியல லாஸ்ட் மினிட்னால. ஓகே, ஸோ அதனால இது பண்ணிக்காதீங்க. ஐ ஹாவ் அ ஸ்லைட் நம்பர் ஹியர். அதை வச்சு உங்களுக்கு கொஸ்டின் நான் சொல்கிறேன் எவ்வளோ போயிருக்குன்னு. ஸோ அடுத்ததுக்கு ஆன்சர் வந்து ஸ்பீக்கர் அண்ட் சேர்மன் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேங்களா? ஸோ செக்ரட்டேரியட் பார்த்துக்கிறது ஸ்பீக்கரும் சேர்மனும் தான் பார்த்துக்கிறாங்க, மினிஸ்டர்ஸ் கிடையாது. ஓகேயா? மினிஸ்டர்ஸ் வந்து இந்த பார்லிமெண்ட்ல இருக்கிற விஷயங்கள் பார்த்துக்குவாங்க. பார்லிமெண்ட்ல இருக்கிற செக்ரட்டேரியட்டை பார்த்துக்கிறது ஸ்பீக்கர் சேர்மன் பார்த்துக்குவாங்க. ஓகேயா? அடுத்தது போலாமா? என்ன ஸ்கெட்யூல்ல பஞ்சாயத்து பத்தி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு என்ன ஆன்சர்? வேகமா ஆன்சர் பண்ணுங்க. பி இல்ல, ஆக்சுவலி டி ஆன்சருங்க. எஸ் வள்ளி, ஸ்பீக்கர் அண்ட் சேர்மன். எஸ். அடுத்த क्वेश्चन என்னங்க? இதுக்கு ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. பஞ்சாயத்துக்கான எஸ் 11th ஸ்கெட்யூல் அதான் பஞ்சாயத்து. தென் 12th ஸ்கெட்யூல் வந்து உங்களுக்கு முனிசிபாலிட்டிஸ். 10th ஸ்கெட்யூல் ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சித்தாவல் தடுப்பு சட்டம். அதே 6th ஸ்கெட்யூல் என்னது? 6th ஸ்கெட்யூல் என்னங்க? எஸ் பிரியங்கா, 11th and 12th முனிசிபாலிட்டி தான். ஸோ 5 and 6 எப்பயும் நீங்க ஒன்னா படிக்கணும். ஸ்கெட்யூல்டு ஏரியாஸ்க்கு 5ம் 6th வந்து என்னன்னா ட்ரைபல் ஏரியாஸ் ஆஃப் AMTM. ஓகேங்களா? ஸோ AMTMனா இல்லை ATM ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். அசாம், மேகாலயா, மிசோரம் அண்ட் திரிபுரா. ஸோ இதோட வாட் இஸ் தட் ட்ரைபல் ஏரியாஸோட ஆர்கனைசேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இதில் வருது. தென் 7th ஸ்கெட்யூல் என்னதுங்க? எஸ் ஜெயச்சந்திரன், கரெக்ட். ATM ஸ்கொயர், எஸ் கரெக்ட். 7th ஸ்கெட்யூல் என்னங்க? டக்குன்னு சொல்லுங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற அளவுக்கு சீக்கிரம் சொல்லுங்க. எஸ், அதர் ஸ்கெட்யூல்டு ஏரியாஸ். ஸ்கெட்யூல் கேஸ்ட் இல்லை, அதர் ஸ்கெட்யூல்டு ஏரியாஸ்ன்னு வரும். தன்வர்ஷினி, ஏடிஎம்ல மணி இல்லை. ஓகே கரெக்ட். ஏடிஎம்ல மணி இல்லை. வெங்கட், நல்ல நல்ல நிமோனிக்ஸ் அது. எஸ், ஃபெடரல் லிஸ்ட். ஸோ இதில் என்னது? 7th ஸ்கெட்யூலில் யூனியன், ஸ்டேட், சென்டரோட லிஸ்ட் பற்றி வரும். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா? இதெல்லாம் டைரக்டான கொஸ்டின். தென் இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. இது வந்து வைஸ் பிரசிடென்ட்ஸ். ஸோ நம்ம ஆக்சுவலி என்னன்னா இந்த பிரசிடென்ட்டோடது, வைஸ் பிரசிடென்ட்டோடது, தென் இது கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதெல்லாம் வந்து ஆர்டரோட ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இது டிஎன்பிஎஸ்சி, ஈவன் தோ டஃப்னஸ் வந்து யூபிஎஸ்சி மாதிரி கொண்டு வந்தாலும் இன்னும் டிஎன்பிஎஸ்சியில சில பாயிண்ட்ஸ் வந்து இப்படி தான் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த கொஸ்டின். ஓகே, இது எல்லாமே லாஸ்ட் 5 இயர்ஸ்ல கேட்ட கொஸ்டின். ஸோ இதில் என்னங்க ஆன்சர்? ஜாகிர் ஹுசைன்றது ஃபர்ஸ்ட் வருவாங்க அப்படின்றது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதில் இது ரெண்டில் ஏதோ ஒன்று வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இது பண்ணிடுவீங்க. ஓகேயா? ஸோ அதுக்கு அடுத்தது இதில் என்னென்ன ஆர்டரில் வர்றாங்க அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணணும். ஒரு வைஸ் பிரசிடென்ட்னு தெரியாது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களோட புக்கில் சப்போஸ் இங்கிலீஷ் மீடியம்னா லக்ஷ்மிகாந்த் படிக்கிறீங்கன்னா புக்கோட எண்டிங்கில் வந்து இது எல்லாமே இருக்கும். அண்ட் அந்தந்த சாப்டர்லையும் இதை லிஸ்ட் இருக்கும். அண்ட் உங்களோட ஸ்கூல் புக்ஸில் 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன், எல்லா லிஸ்ட்டும் இருக்கும். ஓகே, அதெல்லாம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அது ஏதாவது ஒரு ட்ரிக்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, கதை மாதிரி ஏதாவது வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதோட ஆன்சர் வந்து சி. ஓகே, இதுக்கு எப்படி எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் கொடுக்கறதுன்னு தெரியல. தென் அடுத்தது நம்ம இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்தோம், அதனால டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க.
ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான் இது. எஸ் எஸ் கரெக்ட் கரெக்ட். முத்தமிழ் கரெக்ட், வெங்கட் கரெக்ட், பிரியங்கா தன்வர்ஷினி சி ஆன்சருங்க. ஸோ கோகுல் கரெக்ட், கோகிலா மாரியப்பன் எஸ் எஸ், வெண்ணிலா கரெக்ட், ஸ்ருதி கரெக்ட் எஸ், ஃபர்ஸ்ட் ராதாகிருஷ்ணன் எஸ் கரெக்ட். மேம் விசிக்கு ஏதாச்சும் ஷார்ட்கட்ஸ் இருக்கா? வைஸ் பிரசிடென்ட்கா இது நான் அதுக்கெல்லாம் ஷார்ட்கட் கொண்டு வரேன். ஐ வில் நோட் இட் டவுன். ஸோ நம்ம ஷார்ட்கட்ஸ்க்காகவே ஒரு பாலிட்டி கிளாஸ் வந்து பாலிட்டி மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் கொண்டு வந்தோம். அது வந்து உங்களோட ஆப்பில் வந்து ஐ திங்க் 48 rupees தான். அதில் எல்லா ஆர்டிகல்ஸு ஸ்கெடியூல்ஸ் பார்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் ட்ரிக்ஸ் வச்சுருப்போம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாம். ஸோ இதில் யூஸ் பண்ணுங்க. ஸோ இதில் 42nd எஸ் கரெக்டா? பி எஸ் எஸ், நிறைய பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. இது ஆல்ரெடி பார்த்தா மறுபடியும் இந்த கொஸ்டின் திருப்பி ரிப்பீட் ஆகும். ஓகேயா? ஸோ இதெல்லாம் எக்ஸெப்ஷன் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இது ரொம்ப வந்து ஐயோ இப்படிலாம் கேட்பாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனால் வைஸ் பிரசிடென்ட் பற்றிலாம் கொஸ்டின்ஸ் கொடுத்தேன் இல்லையா, அதெல்லாம் ரிப்பீட் ஆகும். எஸ். ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் எக்ஸெப்ஷன்ஸ். ஓகே, பார்ட்டியோட சிம்பிள் என்ன அப்படின்றது நீங்கள் ஜென்ரலாக பெரிய பெரிய பார்ட்டியை பார்க்குறப்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது போதும். ஓகே. ஸோ இதில் ஜனதா தள் இதெல்லாம் பெரிய பார்ட்டி இல்லையா, அப்புறம் முஸ்லீம் லீகோட இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பார்ட்டி, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் ஆன்சர் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. இதோட ஆன்சர் வந்து சிங்க. சரிங்களா? 4321 அதான் இதோட ஆன்சர். நீங்க அதை அப்படியே ரிலேட் பண்ணிக்கோங்க, எதோடன்னு. நீங்க இதுக்கு வந்து நீங்க கூகுள்ல போய் கூட இந்த சிம்பிள் சொல்லி மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து போலாமா? ஓகே, ஆர்டிகல் 162 என்ன சொல்லுது அப்படின்னு கேக்குறாங்க. ஆர்டிகல் 162 எது ரிலேட்டட் அப்படின்னா, சாரி 164. ஸோ 164 என்னன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து செப்பரேட் மினிஸ்டர்ஸ் ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப், எதுக்காக அப்படின்னா ட்ரைபல்ஸ்க்காக தனியாக வந்து வெல்ஃபேர் மினிஸ்டர்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ட்ரைபல் மினிஸ்டர்ஸ் மெயினாக வந்து சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், ஒரிசா, ஸோ இந்த ஸ்டேட்ஸுக்கெல்லாம் தனியாக ட்ரைபல் மினிஸ்டர்ஸ்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேயா? ஸோ இதுக்கு ஆன்சர் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றின டியூட்டிஸ் பற்றின கொஸ்டின். இது நம்ம நிறைய வாட்டி படிச்சிருக்கோம். ஸோ இப்போ முன்னாடியும் நம்மலாம் இந்த டாபிக் வந்து நீங்கள் எப்பயுமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டைரக்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இதை மூணையும் எப்பயும் நீங்கள் ஒன்றா தான் படிக்கணும். அதே மாதிரி யூனிட் 5ஐயும் யூனிட் 6ஐயும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிக்கணும். பிரசிடென்ட் படிக்கிறீங்களா, அதில் கவர்னர் படிக்கணும். பிரைம் மினிஸ்டர் படிக்கிறீங்களா, இங்கே சிஎம் படிக்கணும். ஸோ இதே மாதிரி இங்கே பார்லிமெண்ட் படிக்கிறீங்களா, இங்கே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் படிக்கணும். இங்கே சுப்ரீம் கோர்ட் படிக்கிறீங்களா, அங்கே ஹை கோர்ட் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிலேட் பண்ணி கண்டிப்பாக படிக்கணும். ஓகேயா? ஸோ இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. எஸ், ஒருத்தர் ஆன்சர் பண்ணிட்டாங்க. 213 எஸ், பி கரெக்ட். எஸ் எஸ், பிஎன்சியா, பிஎன்சினா 213 சொல்றீங்களா வெங்கட்? ஓகேங்க. ஸோ அடுத்தது நாட் என்ஃபோர்ஸபிள். எஸ், ட்ரூ. ஸோ இது என்ஃபோர்ஸபிள் கிடையாது அப்படின்னா இது எலிமினேட் ஆயிரும். அப்போ 1 வராது எதுலையுமே. அப்போ மீதி இருக்கிற ஒரே ஆப்ஷன் பி தான். அதில் எலிமினேட் பண்ணிட்டீங்கனாலே இந்த ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகேயா? சந்துரு குட் ஆஃப்டர்நூன் சந்து. ஸோ அடுத்தது மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணுங்க. அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க சந்து நீங்களும். ஓகே, இது சீஃப் மினிஸ்டர் பத்தி. ஹவு டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அண்ட் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கேன் பி ரிமூவ்ட்? ரிமூவல் ஆஃப் சீஃப் மினிஸ்டர்ஸும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி ரிமூவ் பண்ணலாங்க?
இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. How can we remove? எக்ஸாக்ட் கோட் என்னன்னு கேக்குறாங்க. நாட்னு கேட்கல ராதா. ஓகேங்களா? ஸோ அதை வந்து மெயினாக வந்து என்ன எது வரும்னு கேட்குறாங்க. பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் மெஷினரின்னு வந்து கவர்னர் வந்து சொன்னார்னா அப்பையும் கவுன்சில் ஆஃப் சிஎம்மும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸையும் ரிமூவ் பண்ணலாம். இன்னொன்று நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் எங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் மட்டும்தான். ஏன்னா கவுன்சிலுக்கு வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் போட முடியாது. எதனாலனா அது வந்து லோக்சபா ராஜ்யசபா மாதிரி அதுவும் ஒரு பெர்மனன்ட் பாடி. ஓகே, அதனால பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் வந்து 1 and 2. எஸ் எஸ் சிவா ரைட். சிவா கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ராதிகா வீரா, குட் ஆஃப்டர்நூன் ராதிகா. ஸோ அப்படியே நீங்களும் ஆன்சர் பண்ண ஜாயின் பண்ணிக்கோங்க ராதிகா. ஓகே, சந்து ஹஸ் ஜாயின்ட் ஆன்சரிங். ஓகே, அடுத்து போலாங்களா? கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணாதான் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்க முடியும். அப்பதான் இந்த செஷனோட பர்பஸே இருக்கும். எஸ் எஸ் பிரியங்கா கரெக்ட். 1 2. இது போத் ஹவுசஸ் வராது, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் வரும். ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்தது ஸோ என்ஆர்ஐஸ் நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ். ஸோ வெளிநாடு வாழ் இந்தியர்களோட ஓட்டுரிமை பற்றி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அவங்களோட வாக்குரிமை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை வச்சு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ராங்னு கேட்டிருக்காங்க. அது சொல்லுங்க கரெக்டா? என்னங்க இதுக்கு ஆன்சர்? டக்குன்னு வாங்க. டியா? டின்றது இல்லை. டி இல்லை. ஆப்ஷன் டி கிடையாது. ஸோ என்ஆர்ஐஸ் வந்து எஸ் தே கேன் ஓட். பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் அசம்பிளி அதாவது ஸ்டேட் எலெக்ஷன்லயும் எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் ரெண்டுலையும் ஓட் பண்ணலாம் அவங்க. தென் ஒன்லி எபிக் இஷ்யூட் என்ஆர்ஐஸ் அதாவது எலக்டோரல் ஐடி கார்டு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் ஓட் பண்ண முடியுமானா இல்லை. அவங்க பாஸ்போர்ட் ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை வச்சு ஓட் பண்ணலாம். தென் என்ஆர்ஐஸ் வந்து போஸ்டல் பேலட் இருக்கா, ஸோ போஸ்ட் மூலியமா ஓட் பண்ண முடியுமானா இந்தியாவில் இல்லை. ஓகேயா? ஸோ அப்போ இதில் கரெக்டுன்றது 1 2, தப்புன்றது 2 4. 2 4 எங்க இருக்கு? சி. ஓகேயா? ஸோ அடுத்தது எஸ் ஜெயச்சந்திரன். என்ஆர்ஐ டே வந்து Jan 9. எஸ் ஏன் அதை செலிப்ரேட் பண்றாங்க? காந்தி ரிட்டர்ன் ஆன டைம், சாரி ரிட்டர்ன் ஆன டே, அதனால. தென் இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. செக்யூலர், இது 3வது வாட்டி இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. 42nd அமெண்ட்மெண்ட் எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. பிரியாம்பிள்ன்றது எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், அதனால டைரக்டா ஆர்டிகிள் 42 அப்படின்றத பார்த்துருவோம். சாரி, அமெண்ட்மெண்ட் 42 அப்படின்றத பார்த்துக்கோ. அண்ட் இப்போ நம்ம குரூப் 1 பேட்ச் போயிட்டு இருக்கு. சரியா? ஸோ 60 days தான் இருக்கு. ஆல்ரெடி இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. April 7 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஜாயின் பண்றவங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸ், இப்போ வரைக்கும் போனது ரெக்கார்டட் கிளாஸா போய் கிளாஸஸ் வந்துடும். ஓகேங்களா? மற்ற கிளாஸ்ல நீங்க லைவ் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது போலாமா? வாட் ஐடியாலஜி வுட் ப்ரொடெக்ட் இந்தியன் யூனிட்டி? இந்தியாவோட யூனிட்டியை ப்ரொடெக்ட் பண்றது எது? நம்ம ஒற்றுமையா இருக்கிறத ப்ரொடெக்ட் பண்றது என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன இருந்தா நம்ம ஒற்றுமையா இருக்கலாம்? எஸ், அது வெவ்வேறு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க வெங்கட், அதனால இது திருப்பி வந்துகிட்டே இருக்கு. நாங்க வேணும்னே கொஸ்டின்ஸ் எல்லாம் திருப்பிலாம் வைக்கல. ஓகேயா? இந்த கொஸ்டின் திருப்பி வந்துட்டே இருக்கு. ஓகே, எல்லாரும் கரெக்டா சொல்றீங்க. சுதா
பிரியங்கா, தன்வர்ஷினி, அபினவ், சந்து, கோகுல், எஸ் எஸ், அனந்தா, வெங்கட், அனுஜீவா, ரக்ஷனா, பிரியங்கா, ரமேஷ், கௌசி, ஓகே, ஜெயச்சந்திரன், மது, கமல், கமலேஷ், வள்ளி, வெனிலா, எஸ் எஸ், விஜய் வந்துட்டே இருக்கு காமாட்சி, எஸ். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு செக்யூலரிசம் தான். சரிங்களா? ஸோ செக்யூலரிசம்னா என்ன? எல்லா ரிலீஜனும் ஒரே மாதிரி. ஸோ சமய சார்பின்மை அப்படின்றது தான் இங்கே. இந்தியாவில் வந்து ஸ்டேட் ரிலீஜன் ஒன்று கிடையாது, கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு ரிலீஜன் கிடையாது. ஓகே, எல்லா ரிலீஜன்ஸையும் சமமாக நடத்துவாங்க. தென் அப்போ கேபிட்டலிசம்னா ஒரு எக்கனாமிக் கான்செப்ட், அதுக்கும் இதுக்கும் யூனிட்டிக்கும் சம்மந்தம் இருக்காது. ஓகே, கம்யூனலிசம்னா யூனிட்டியோட பெரிய எதிரியே அதுதான். கம்யூனலிசம்னா என்ன? வகுப்புவாதம். ஸோ ஒரு ரிலீஜன் பேசிஸில் பிரிவு வர்றது தான் கம்யூனலிசம். ஸோ ஹிந்து முஸ்லீம் இல்லை புத்திஸ்ட் ஜெயின், ஸோ இந்த மாதிரிலாம் ஸ்பிளிட் ஆகி ஏதாவது பிரச்சனையில் இருக்காங்கன்னா அதுதான் கம்யூனலிசம். ஃபண்டமெண்டலிசம்னா என்னன்னா அப்படியே ஒரு ரிலீஜியஸ் பிலீஃபை அப்படியே அச்சு பிசராம ஃபாலோ பண்ணணும்னு சொல்றது ஃபண்டமெண்டலிசம். அப்போ இது ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக வராது. அண்ட் இது ரொம்ப அக்யூரேட்டான ஆன்சர். கரெக்டா? ஸோ செக்யூலரிசம். தென் அடுத்தது, ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் செட்டப் இன் தி ஃபார்மர் பிரசிடென்சி எப்போ செட்டப் பண்ணாங்க? சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் எதை செட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. Yes, Muthamal is right. Abhinav is right. Yes. So 1688 தான் இது கரெக்ட். எஸ் 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 கரெக்ட் கரெக்ட். இந்தியாவில் டோட்டலாக எவ்வளோ ரிலீஜன்ஸ் இருக்கு? ஐயோ, ரிலீஜன்ஸ்லாம் கணக்கே எடுக்க முடியாதுங்க. ஸோ ரெக்கக்னைஸ்டு அதாவது மைனாரிட்டிஸ்னு ரெக்கக்னைஸ் ஆனதே 6 ரிலீஜன் இருக்கு. அது இல்லாமல் மெஜாரிட்டி ரிலீஜனான ஹிந்துவிசம் இருக்கு. மைனாரிட்டி ரிலீஜன்ஸ் வந்து ரெக்கக்னைஸ் ஆகி முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ், புத்திஸ்ட், ஜெயின்ஸ், ஸோ பார்சிஸ், ஐ மிஸ்ட் another one, சிக்ஸ். சரிங்களா? ஸோ இதெல்லாம் மைனாரிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஐ எம் நாட் ஷுர் அபவுட் தி எக்ஸாக்ட் நம்பர். ஓகே, தென் 1688 மெட்ராஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் பாம்பே அண்ட் கல்கட்டா எப்போனா 1726 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ இதுக்கு இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் குரூப் 1ல அந்த மாதிரி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதை ஆன்சர் பண்ணுங்க. டிட்டர்மினன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எதெல்லாம் அரசியல் கட்சியை தீர்மானிக்கிறது? சரிங்களா? ஒரு கட்சி இப்படிதான் இருக்கும், ஒரு கட்சி இதோட பர்பஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் எஸ் முத்தமிழ் கரெக்ட். 1726 தான். முதல் மாவட்டம்னு முதல் மாவட்டம் என்னன்னு கேக்குறீங்களா? எஸ்எல்கே ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. எஸ், சேலம் தான் முதல் மாவட்டம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க அதுதான் முதல் மாவட்டமாவே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகே, ஸோ இதை சொல்லுங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணிட்டீங்களா? ஓகே, இதோட டிட்டர்மினன்ஸ் என்ன? பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா ஹியூமன் நேச்சர். ஒருத்தவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தன்னோட ரிலீஜனுக்காக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கலாம், இல்லை தன்னோட இனத்திற்காக, என்ன இனமாக இருக்கலாம், சரிங்களா? ஸோ மதம் சார்பா இல்லை என்ன ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கலாம். ஸோ அவங்கன்னு நினச்சி அவங்களுக்குன்னு ஒரு இது செட் பண்ணலாம். தென் என்விரான்மெண்ட், ஸோ அவங்க வளர்ந்த சோஷியல் எக்கனாமிக் எல்லா கண்டிஷன்ஸையும் பொறுத்து அவங்க வந்து ஆரம்பிக்கலாம். தென் தன்னோட இன்ட்ரெஸ்ட், சரிங்களா? எதுக்காக? ஒரு பர்டிகுலர் ரீஜனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஒரு பர்டிகுலர் பீப்புளை வந்து வளர்த்து டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு இது யூஸ் ஆகும். கரெக்டா? ஸ்ட்ரகிள்ன்றது ஆக்சுவலி வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்டாக கூட எடுத்துக்கலாம். கரெக்டா? ஸோ அப்போ இதோட ஆன்சர் வந்து 1, 2 and 3. ஓகே,
ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ முனிசிபல் கார்பரேஷன்றது அதுவும் தமிழ்நாட்டில் தான், சரிங்களா, மெட்ராஸ் தான். அதே டிஸ்ட்ரிக்ட்டும் தமிழ்நாட்டில் தான், சேலம் தான், சரிங்களா. 1688 முனிசிபல் கார்பரேஷன் மெட்ராஸ் வந்துச்சு. 1792 சேலம்ன்றது டிஸ்ட்ரிக்ட் ஆச்சு. ஓகே. ஸோ அடுத்தது இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. ஜென்ரல் அண்ட் ரீஜனல் கவர்மெண்ட்ஸ், அதாவது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி ஷால் பி இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஈச் அதர் வித்தின் த ஸ்பியர் அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க? சரிங்களா, அதாவது ஃபெடரலிசம் பற்றி பேசுறது யார் பேசியிருப்பாங்க? எஸ் ரஞ்சினி, ரைட்டுங்க. ஸோ ஏ. ஸோ டாக்டர் வேரா கேசி வேரே அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். வியர் இல்லை வேர் என்ன வேணால் சொல்லலாம். ஓகே, அவர் தான் சொல்லியிருப்பார். எஸ் ரஞ்சினி, கரெக்ட். ஸோ இவர் தான் ஃபெடரலிசம் பற்றி மோஸ்ட்டாக பேசுகிறது இவர் பேசியிருப்பார். தென் அடுத்தது, ஹூ டிஸ்கிரைப் தட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் கன்சைன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இதை வந்து நீங்கள் இதை அடிக்கடி கேட்குற கொஷின். யார் சொன்னா இதை? ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் சேர்ந்தா அதுதான் கன்சைன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? ஸோ கன்சைன்ஸ்னால் என்ன? மனசாட்சின்னு அர்த்தம். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து அதை வச்சு தான் டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னு சொன்னது கிரான்வில் ஆஸ்டின். எஸ், கரெக்ட். ஓகேங்களா. ஸோ இது எந்த புக்குனா இட் இஸ் இன் லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்குங்க. ஓகேயா. ஸோ டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி மாதிரி லக்ஷ்மிகாந்த்லேருந்து நிறையா கேட்குறாங்க. இதே ஃபேக்ட் வந்து உங்கள் ஸ்கூல் புக்ஸ்லையும் இருக்கலாம். சரிங்களா, யார் சொன்னாங்க இந்த ஃபேக்ட்லாம்? 12th ஸ்டாண்டர்ட் புக்ஸில் இருக்கலாம். ஐம் நாட் ஷுர், பட் இது ஷுவராக வந்து லக்ஷ்மிகாந்தில் இருக்கு. தென் ஜுடிஷியல் ஆக்டிவிசமை இன்ட்ரடியூஸ் பண்ணது எந்த நாடு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீதித்துறை செயல்பாடு அப்படின்றத யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா? ஜுடிஷியரி ரிலேட்டட் வந்தாலே இவங்க தான், ராபின் ஆஸ்டின். ஓகே ஓகே எஸ்எல்கே. ஓகே, சொல்லுங்க எஸ்எல்கே, இதுக்கு என்ன ஆன்சர்? எஸ் வெங்கட், கரெக்டுங்க. அமெரிக்கா. எஸ் பிரியங்கா, கரெக்ட். யூஎஸ். எஸ் முத்தமிழ், கரெக்டுங்க, கரெக்ட். தங்க திருப்பதி, ஜெயவேல் முருகன், சி, கரெக்ட். ஓகேங்க. ஸோ எஸ் மோஸ்ட்டாக எல்லாரும் கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஜுடிஷியரி ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் வந்தாலே மேஜராக அமெரிக்காவில் இருந்தால் எடுத்திருப்பாங்க. ஓகேயா. ஸோ அடுத்த கேள்வி போகலாமா? ஸோ ஹூ இன்ட்ரடியூசஸ் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்? ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அதாவது ஆனுவல் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, பட்ஜெட் தான். சரிங்களா. ஸோ நிதி அறிக்கை அதை ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் ரிலீஸ் பண்ணுறான்றது ஒரு கொஸ்டின். யாரோட பேரில் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹூம் அப்படின்றது ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ இது ரெண்டுல என்ன ஆன்சர்? இதுக்கு என்ன ஆன்சர்னு சொல்கிறேங்க. யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுவா? எஸ் வெங்கட், ரொனால்டோ. எஸ் அனந்தநாயகி. எஸ் ரமேஷ். எஸ் வள்ளி, வெங்கட், தன்வர்ஷினி, நியூ உலகம், பிரியங்கா. எஸ் இத்தனை பேர் கரெக்டாக சொல்றீங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆன் ஹூஸ் நேம் அப்படின்னா பிரசிடென்ட்டோட பேர். இதில் ஆன்சர் வந்து சி தான். ஓகேயா. ஸோ அடுத்தது இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதில் வந்து இது வந்து லிஸ்ட் ஏ, இது வந்து லிஸ்ட் பி. இங்கே வந்து அப்படியே இருக்கும். இடம் பற்றாக்குறையால் இப்படியே வைக்கப்பட்டது. எஸ் கௌசி, கரெக்ட். ரொனால்டோ. நிர்மலா சீதாராமன் as first female PM. ஓகேங்க. ஸோ அடுத்தது இதை ஆன்சர் பண்ணுங்க. நிம்மி நாட் ஃபர்ஸ்டா? நீங்க இப்படி பேசுறீங்க. ஓகே அடுத்தது
இது ஆன்சர் பண்ணுங்க டக்குன்னு. எஸ், எல்லாரும் மோஸ்டா கரெக்டா சொல்லிட்டீங்க. இட் இஸ் ஏ. எல்லாருமே கரெக்டா சொல்லிட்டீங்க. ஓகேயா? ஸோ யூஎஸ்ல இருந்து மோஸ்டா ஜுடிஷியரி பாயிண்ட் ரிலேட்டடா, சரிங்களா, அதெல்லாம் இங்க இருந்து எடுப்போம். ஓகேயா? ஸோ இதுல ஒன்னே ஒண்ணுதான், சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது எப்படி ஆச்சுன்னா, உரிமையெல்லாம் யார் தடுப்பாங்க? ஹிட்லர் வந்து தடுத்தாங்க. ஸோ ஹிட்லர் எங்க? வெய்மர்னா ஜெர்மனியோடது, சரிங்களா? ஸோ அதான் நீங்க ஞாபகம். தென் அடுத்தது ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது எப்படி ஞாபகம்? எண்டுன்னு ஞாபகம். ஸோ அது எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், நாமினேஷன் ஆஃப் ராஜ்யசபா மெம்பர்ஸ் அண்ட் அது இல்லாமல் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இதெல்லாம் வந்துடும். ஓகே, ஸோ இப்படி ஞாபகம். தென் பிரிட்டிஷில் வந்து பார்லிமெண்ட் ரிலேட்டடாக பாயிண்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட்டாக இதுலேருந்து வரும். ஸோ பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ், பார்லிமெண்ட்ரி சிஸ்டம், ஸோ இதெல்லாம் இதுலேருந்து எடுத்திருப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்தது போலாமா? லார்ட் விஸ்கவுண்ட் பீல் கமிட்டி அப்படின்றது எங்க எதுக்கு ரிலேட்டடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த டாபிக்கை வந்து காலையில இருந்து அடிக்கடி ஒரு பாக்குற டாபிக் தான். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியுமா எப்படின்னு தெரியல, பட் ட்ரை டு ஆன்சர். Yes, fiscal relations between center and provinces. Okay, so இதுதான் இதோட ஆன்சர். சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் இல்ல, fiscal relationship, அதாவது மத்திய மாநில நிதி உறவுகள், அதை பத்தி பேசுறதா இதுல வருது. ஓகேயா? ஸோ அடுத்தது ஸோ இன் விச் இயர் preamble வாஸ் amended? எந்த வருஷம் preamble amend பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எந்த வருஷத்தில் amend பண்ணாங்க? நம்ம இது காலையிலேருந்து பார்த்தோம், செக்யூலர் செக்யூலர் செக்யூலர்னு. அதே வித்தியாசமாக இப்போ கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். டைப்பாக ஒரே கேள்வியை கேட்குறது இந்த டாப்பிக்ல இருந்தால் வரும். ஓகேயா? ஸோ 1976 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976, அதை மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. இதே தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? எஸ் வெங்கட் கரெக்ட். எஸ் எஸ் ரொனால்டோ, எஸ் வள்ளி, ஐஸ்வர்யா, கௌஷி, விஜய் எட்வின், அனந்த் நாயகி, ஜெயகிருஷ்ணா, ஜெயச்சந்திரன், பிரியங்கா, எஸ் வெங்கட், எஸ் வெனிலா, ரஞ்சனி, எஸ் சூப்பர் சூப்பர் சூப்பர். எஸ்எல்கே வந்தாச்சு. 1976ங்க, சரிங்களா? தெரியாமல் டைப் பண்ணியிருப்பீங்க. ஓகே, உடனே டெலீட் பண்ணாதீங்க எஸ்எல்கே, ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் வந்து 10% கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன அமெண்ட்மெண்ட்ல சொன்னாங்க? 103rd அமெண்ட்மெண்ட்ல சொன்னாங்க. எஸ் முத்தமிழ் கரெக்ட், வெங்கட் கரெக்ட், ரொனால்டோ எஸ் ரைட், எஸ் 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 பிரியங்கா. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இடபிள்யூஎஸ் 103 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசிக்கு 102 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 102 அமெண்ட்மெண்ட் என்னது? 102nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்னதுங்க? ஸோ என்சி பிசி. ஸோ அதில் பிசின்றது 2 வார்த்தை இல்லையா? ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் 101st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி ரிலேட்டடா. ஓகேயா? ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ் முத்தமிழ் கரெக்ட். எஸ் எஸ் 100 எஸ் பவுண்டரி அக்ரிமெண்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் பங்களாதேஷ் கரெக்ட் கரெக்டுங்க. ஸோ 100லேருந்து 106 வரைக்கும் இப்போ போயிட்டு இருக்கா. ஸோ அதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்தது போலாமா? செக்யூலர், அதே கேள்வி அதே மாதிரி தான். செக்யூலர்ன்ற வார்த்தை எத்தனாவது அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணாங்க? இந்த இடத்துல செக்யூலர் பதிலாக சோஷியலிஸ்ட், இன்டெகிரிட்டி என்ன வேணாலும் கேட்கலாம், எல்லாத்துக்கும் ஒரே தான், சரிங்களா? ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே, இது மறுபடியும் வருது. நம்ம அடுத்தது போகலாம். சிபிஐ, அதை பற்றி ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ இது ஆன்சர் பண்ணுங்க.
Yes, 104, 106 women reservation. Correct, Venkat. Skip. பண்ண வேண்டியதா என்ன பண்றதுங்க? Yes, Rakshana C correct. Muttamil yes correct. Nitya yes. Vijayan Vijay yes. அடுத்த क्वेश्चन வாங்க அடுத்ததுக்கு வாங்க. Rish 103 is 103 yes correctங்க. அது வந்து 10% reservation for EWS yes. Raja Rakshana yes. இந்த क्वेश्चन ட்ரை பண்ணுங்க. இது ஸ்டாட்யூட்டரி பாடியா? எஸ். டைரக்டிவ் பிரின்சிபல் டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1946ல தான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. கரெக்டா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னது, அதே தான் இங்கே பண்ணுறாங்க, டிரைவ்ஸ் பவர் ஃப்ரம் 1946 ஆக்ட். சரியா? ஸோ அடுத்தது மெயின் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். எஸ். கரெக்டா? இப்போ தப்பான ஸ்டேட்மெண்ட்னா நம்மளுக்கு பி. இது ஸ்டாட்யூட்டரி பாடி தான். கரெக்டா? அதனால இதை வந்து தப்புன்னு சொல்லக்கூடாது. அடுத்தது போலாமா? ஸோ இந்தோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்றத எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்றது பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. எஸ் மேம். எம்பினா என்ன சொல்றீங்க? எஸ் ராஜா கரெக்ட். சந்தானம் கமிட்டி 1963 கடியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எஸ்எல்கே சிவிசி 2003 சட்ட அந்தஸ்து கொடுத்தாங்க. எஸ் எஸ்எல்கே ரொம்ப கரெக்ட். தென் விஷ்ணு பி. ஓகேங்க, இது பியா அப்படின்றது பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இன்னொன்று இதில் நம்ம இதில் இப்போ எஸ்ஐ பேட்ச் போயிட்டுருக்கு. ஓகேயா? ஸோ எஸ்ஐ பேட்சில் இஃப் சப்போஸ் எனி ஒன் இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் எஸ்ஐ யூ கைஸ் கேன் ஜாயின். ஓகே, இட் இஸ் அ வெரி குட் பேட்ச். இதில் வந்து கிட்டத்தட்ட 225 டெஸ்ட்ஸ் இருக்கும். 185 ஹார்ஸ் கிளாஸு, அதுக்கு மேலே டெஸ்ட் இருக்கும். ஓகேயா? ஸோ அடுத்தது போகலாமா? ஸோ இதுக்கு 24th October 1962. ஓகே, அடுத்தது Chief Minister is the channel of communication between center and state அப்படின்றது முடிக்க ட்ரை பண்றேன். நிறைய இத்தனைக்கு புஷ் பண்றேன், இன்னும் லேட் ஆகுது. ஓகே, இதுக்கு வாங்க. கொஞ்சம் டைம் ஆகுது. 45 மினிட்ஸ்லயாவது நம்ம வந்து இதை முடிக்கலான்னு பார்த்தா இன்னும் 20 கொஸ்டின்ஸ் இருக்கு 150 வரைக்கும். ஸோ இதில் பாருங்க, சீஃப் மினிஸ்டர் இஸ் தி சேனல் ஆஃப் கம்யூனிகேஷனா? எஸ். அண்ட் சீஃப் மினிஸ்டர் வந்து ஹெட் ஆஃப் ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸா? சொல்லுங்க. போத் ஆர் ட்ரூ. கரெக்ட். ஆனால் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனா அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, அது கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் தான். ஸோ அடுத்தது போகலாம். டி தான் ஆன்சருங்க. ஓகே, 51A ஆர்டிகல் 51Aன்றது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி வரும். நம்ம இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஞாபகம் வச்சுக்கிறது வெறும் ஏபிசிடி வச்சு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ட்ரிக்ஸ் டு ரிமெம்பர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்த வீடியோலாம் முடிச்சு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ அடுத்தது இந்தியன் பாலிட்டி இப்போ ஃப்ரீ கிளாஸ் போட்டிருக்கோம், அதுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் முடிச்சு நீங்கள் லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. மொத்த செஷனும் முடிச்சதுக்கப்புறம் லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க, 30 கொஷின்ஸு. அது இல்லாமல் இதையும் அட்டன் பண்ணுங்க. ஓகே, கொஷின்ஸும் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணுங்க. சாரி, வீடியோஸும் ட்ரிக்ஸையும் பாருங்கள். ஓகே, 51A 86th அமெண்ட்மெண்ட்னா எஜுகேஷன் ரிலேட்டட். 86னாலே எஜுகேஷன் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ இது டி. சரிங்களா? 6 to 14 years வரைக்கும் குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கறது தன்னோட கார்டியன்ஸ் வேலை தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்றத பிரியாம்பிள் பத்தி யார் சொன்னா அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஐடி கார்டு ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து என்.ஏ. பால்கிவாலா சொன்னாரு. அதே வந்து பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப் ஆஃப் கான்ஸ்டியூஷன் யார் சொன்னா? எஸ் முத்தமிழ். ரைட். ஓகேங்களா? ஸோ பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப்னு சொன்னது எஸ் முன்ஷி. ஓகே, முத்தமிழ்லே மறுபடியும் சொல்றாங்க. பிடிஎஃப் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும் எஸ்எல்கே. அதான் சொல்றேன்ல, நாங்க 2 பிடிஎஃப் வச்சிருக்கோம், அதை வந்து ஒன்னா சேர்த்து நான் இன்னைக்கு நாங்க இப்போ அப்லோட் பண்ணிடுறோம். ஓகே,
ஸோ இந்த செஷன் வரக்கு முன்னாடியே அப்லோட் பண்ணணும்னு நினச்சோம், பட் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஏன்னா அதை நாங்கள் இந்த பிளான் வந்து கொஞ்சம் லைக் லென்த்தியாக போயிடுச்சு. நாங்கள் நினச்சதை விட ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு. கிளாஸும் லென்த்தியாக தான் போகும் போல் இருக்கு. ஓகே, ஸோ இந்த 500 நம்ம பிடிஎஃபாக கண்டிப்பாக தந்துடலாம். சாரோட ஆஷிக் இன்சைட்ஸ் பேஜ்லேயும் என்னோட தனுஷா டாக்ஸ் பேஜ்லேயும் அது இல்லாமல் அடாவோட ஆப்லேயும் வந்துடும். ஆனால் இன்னைக்கு நைட்டு அப்லோட் ஆகும். ஓகே, எஸ் நிறையா பேர் ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டீங்க. வள்ளி, பிரியங்கா, ஜீவா, அனுஜீவா, அபினவ் எல்லாரும், ஆஷிகா, சௌமியா, எஸ் ஜெயச்சந்திரன், எஸ் ராஜாராம், ஓகே ரொனால்டோ, எஸ் பிரதீப். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாங்களா? ஸோ இதை கேரளா ஸ்டேட் ஃபார்ம் ஆகிற இயர் என்ன? இதே மாதிரி கேரளா எப்போ ஃபார்ம் ஆச்சு, தெலுங்கானா எப்போ ஃபார்ம் ஆச்சு, ஆந்திரா எப்போ ஃபார்ம் ஆச்சு, சாரி ஆந்திரான்ற எஸ் ஆந்திரா, அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டும் எப்போ, நாகாலாந்து, சிக்கிம் இதெல்லாம் எப்படி ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வரைக்கும் 130 கொஷின்ஸ் முடிச்சிருக்கோம். இன்னும் வந்து நம்மளுக்கு பாதி கடலுக்கு மேலே இருக்குது, பாதி இல்லை 3/4 கடல் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெடிக்கேட்டடாக உட்காருங்க. ஸோ இதில் இது எந்த வருஷம், கேரளா ஸ்டேட் எந்த வருஷம் ஃபார்ம் பண்ணாங்க? எஸ் 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷனில் தான் இதையும் ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ 1956ல் 7th அமெண்ட்மெண்ட்லேயும் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் ஆஃப் 1956லேயும் தான் இதை ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே, ஸோ அடுத்தது போகலாமா? ஸோ இப்போ இதை வந்து எப்படின்னா நீங்கள் ஃபார்மர் இந்த நேம்ஸ் எல்லாம் சும்மா தெரிஞ்சு வைக்கணும். ஓகே, பிரைம் மினிஸ்டர்ஸில் எலெக்ஷன், நீங்கள் இதில் எலெக்ஷன் கமிஷன், யூபிஎஸ்சி, ஃபினான்ஸ் கமிஷன் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது இல்லாமல் பிரசிடெண்ட், கவர்னர், சிஎம், பிஎம் இதெல்லாம் வந்து யாருன்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஆர்டர் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேயா? ஸோ சுஜிதா, ஹாய் சுஜிதா மேம், லஞ்ச் பிரேக் இல்லையா? லஞ்ச் பிரேக் கொடுத்தா வீடியோ வந்து இன்னும் லென்த் ஆகும். நீங்கள் அப்படியே வீடியோ பார்த்துட்டே சாப்பிடுங்க. ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, அடுத்தது வாட் வாஸ் த மெயின் பர்பஸ் பிஹைண்ட் பஞ்சாயத் ராஜ்? பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் கொண்டு வந்ததோட மெயின் பர்பஸ் என்னங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல இருக்கிற பர்பஸ் தான் சொல்லணும். கிரிமினலைசேஷன் பாலிடிக்ஸ் தடுக்கிறக்கா? இல்லை. அடுத்தது டெவலப்மெண்ட் ஆஃப் வில்லேஜஸா? வரலாம். டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பவர் டு பீப்புளா? வரலாம். டு ரெடியூஸ் எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸா? இல்லை. இது ரெண்டுல ஏதாவது ஒன்று வரலாம். கரெக்டா? ஸோ இது ரெண்டுல என்னவா இருக்கலாம்? த மோஸ்ட் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் வந்து கொண்டு வர்றதுக்கான மெயின் காரணம் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் வில்லேஜஸ்ன்றது செகண்டரியா இருந்தாலும் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர். ஸோ சென்டர்ல ஸ்டேட்ல இருக்கிற பவர் கீழ் லெவல் அளவுக்கு இருக்கணும் அப்படின்றக்காக தான் இதை கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்தது who appoints member and chairman of chief information commission? எஸ் வெங்கட், நிறைய பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. இட் இஸ் வெரி குட் டு சி. சரிங்களா? சுஜிதா, வெங்கட், முத்தமிழ், அனு, வள்ளி, டிஎஸ் முத்து, எஸ் எல்லாம் மற்றவங்க ட்ரை பண்ணது நல்ல விஷயம். தினேஷ், ரக்ஷனா, ரமேஷ்குமார், பிரியங்கா இஸ் ரைட், சிவா இஸ் ரைட், எஸ் வெண்ணிலா, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நியர் டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க டக்குன்னு. ஓகே, இங்க வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் அப்பாயிண்ட் பண்றாங்க. சரிங்களா? அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃபார்மேஷன் இயர்ஸ். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம்ல கேரளா. ஸோ கேரளா வந்து 56ல் ஃபார்ம் ஆச்சா? ஸோ இதை வச்சா கூட நீங்கள் மற்ற தெரிலனா இதை வச்சு கூட ட்ரை பண்ணுங்க ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஸோ இது 3 வரும். சரிங்களா? ஸோ இதுலேயும் ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஸோ இதில் மற்றதெல்லாம் நீங்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நாகாலாண்டுன்றது ரொம்ப பாப்புலராக இருக்கிறது. ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சு 1963 அப்படின்னு தெரிஞ்சுன்னா உடனே ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ பீன்றது ஆன்சர்னு வரும். இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு ஐடியா வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இது நம்ம கிளாஸஸ்லாம் நம்ம நடக்கிறப்ப நான் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸுக்கு வர்றது ஸ்டூடெண்ட்ஸ் பெய்டு பேட்சஸ்க்கெல்லாம் கொஞ்சம்
ஃப்ளோவாகவே பொறுமையாகவே சொல்லி தரலாம். சரி, இப்போ டைமில் வந்து எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஓகேயா? ஸோ அடுத்தது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை யாரோட ரெக்கமெண்டேஷனில் இன்க்ளூட் பண்ணாங்க? இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ஸ்வரன் சிங் கமிட்டி. ஓகேயா? ஸோ அடுத்தது போலாமா? சந்தானம் கமிட்டி எத்தனை வாட்டி வருது பாருங்க, ஏஆர்சியும் எவ்வளோ டைம் வருது பாருங்க. ஓகே, அடுத்தது போலாமா? ஸோ இந்த ஆர்டிகிள்ஸ்ல தவறான விஷயம் எது? ஸோ தவறா மிஸ்மேட்ச் பண்ணியிருக்காங்க எது? ஆன்சர் பண்ணுங்க டக்குன்னு இதுக்கு. எஸ் எஸ் எஸ், நிறைய பேர் ஸ்வரன் சிங் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. எஸ், அடுத்த கொஸ்டினுக்கு வாங்க. எஸ், அடுத்தது ரொனால்டோ சூப்பர், கரெக்ட்டுங்க. பிரியங்கா கரெக்ட், லாவண்யா கரெக்ட், சிவா ரைட், முத்தமிழ் முத்தமிழ் தப்பாக்கிட்டீங்களே. வெங்கட் எஸ் கரெக்ட், வெங்கட். நம்ம ட்ரிக்ஸ் வச்சு வெங்கட் ஆன்சர் பண்ணியிருக்காரு. வெங்கட் இஸ் a பாலிட்டி மாஸ்டர் கிளாஸ் ஸ்டூடெண்ட். ஓகே, அண்ட் ஜெய் கரெக்ட். எஸ் எஸ் எஸ். ஸோ இது வந்து ஆர்டிகிள் 41 வராது, 48 வரும். சரிங்களா? ஸோ அனிமல் ரிலேட்டடாக வந்தால் இது என்னன்னா அனிமல்ஸ் வந்து கட் பண்ணக்கூடாது அப்படின்றது வரும். ஸோ ஒன்றை வெட்டினா 2 ஆகும், அதை 4 வெட்டினா என்ன ஆகும்? 8 ஆகும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ அதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்தது வேற. ஓகே, வில்லேஜ் பஞ்சாயத்துனா இது என்னன்னா 4 பேர் சேர்ந்து பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனாலே 0 ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் 44 யூனிஃபார்மாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஏ லீகல் எய்டு, இங்கே எய்டு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் 41 என்னன்னா ரைட் டு ஒர்க், ரைட் டு அசிஸ்டன்ஸ், பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இதெல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ ஓ மை காட், ஓகே, ரைட் டு பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் 41, ஸோ ஒருத்தருக்கு வேலைன்றது முக்கியமாக இருக்கணும், முதல் விஷயமா ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அப்படின்றக்காக 41 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது போலாமா? So which one of the following provisions empowers election commission to notify election date? election date சொல்றதுக்காக எந்த amendment எந்த provision வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த provisionங்க? டக்குன்னு சொல்லுங்க, டைம் ஆயிடுச்சு. நம்ம வந்து 1 hour ஆகுது 50 கொஸ்டின்ஸ்க்கு. இதே மாதிரி போயிட்டா நம்ம எப்படி 10 மணி நேரத்துக்குள்ள முடிக்க முடியுமான்னு தெரியலையே. விஜய், தமிழ்ல ஷார்ட்கட்ஸ் எனக்கு லைக் அதுல டக்குன்னு செட் பண்ண முடியறது இல்லைங்க. ஓகேயா? ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க விஜய். அது மட்டும் நான் கிளாஸ் நடத்துறது வந்து இங்கிலீஷ் தமிழ்னு ரெண்டும் தான் போட்டு நடத்துறேன். தமிழ்ல நானும் யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு பெருசா வரமாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ ட்ரிக்ஸ் மட்டும் இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆர்பிஏ ஆக்ட். ஸோ செக்ஷன் 14 and 15 தான் இதோட ஆன்சர். ஸோ செக்ஷன் 14 என்ன சொன்னோம்? செக்ஷன் 14 என்ன சொல்லும்னா எலெக்ஷன் எம்பி எம்எல்ஏஸ்க்குலாம் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும். அதே வந்து செக்ஷன் 15 என்னன்னா ஏதோ ஒரு டெத்தோ இல்லை ரிசைனிங்கோ ஏதாவது நடக்குன்னா அந்த டைம்ல எப்படி எலெக்ஷன் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் பத்தி பேசும். ரெண்டுமே எலெக்ஷன் தான். இது நார்மல் டைம், இது வேகன்சி கிரியேட் ஆகிற டைம்ல எப்படி வைக்கணும் அப்படின்றதான் சொல்றாங்க. சரிங்களா? ஆர்டிகல் செக்ஷன் 14 and 15. ஓகேயா? ஸோ அடுத்தது போலாமா? ஸோ இதை ஆன்சர் பண்ணுங்க. டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இதெல்லாம் எப்படி தெரியுமா? என்னமா திடீர்னு என்னென்னமோ ஆர்டிகிள் கேட்குறாங்க, இதெல்லாம் ஆக்ட் கேட்குறாங்க, எங்க இருந்து தான் பிடிக்கிறாங்க அப்படின்னு நீங்க யோசிக்காம ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இதுல இருந்து ஆர்டிகிள்ஸ் வந்துடும். ஓகேயா? அது இல்லாமல் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இருக்கு இல்லையா, இதுல இருந்து ஆர்டிகிள்ஸ் வந்துடும். ஆக்ட் வந்துடும். ஆர்டிகிள்ஸ் வந்து கான்ஸ்டியூஷனல் நான் கான்ஸ்டியூஷனல் எல்லாத்துலேருந்து வரும். ஆக்ட்னா மேஜரா இந்த ரீஜன்ல இருந்து தான் வரும். ஓகே, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது இல்லாம இதுல மட்டும்தான் ஆக்ட் இருக்கானா அப்படிலாம் இல்லை, இது இல்லாம வேற இடத்துலயும் இருக்கு. ஆனா மேஜரா இந்த ஆக்ட் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது. ஓகே, எஸ், நிறைய பேர் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. வெங்கட் எஸ், வெங்கட். ரொனால்டோ ஏ, லாவண்யா ஏ, எஸ் எஸ் எஸ். எல்லாம் ஃபயரா இருக்கீங்களேப்பா,
ஓகேயா? ஸோ இதுக்கு ஃபேமிலி கோர்ட் ஆக்ட் வந்து 1984, இது 87, அப்படியே 1860, அது இல்லாமல் 46, இதில் தான் சிபிஐ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேயா? ஸோ இது அடுத்த கொஸ்டின் போலாமா? டக்குன்னு அடுத்தது. ஸோ பஞ்சாப் அண்ட் ஹரியானா அப்படின்னு எந்த வருஷம் பிரிச்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ தன்வர்ஷினி, வெங்கட், கௌசி, வள்ளி, இந்த நேம்லாம் நான் அடிக்கடி கேட்டுட்டே இருக்கேன். இட் இஸ் குட், கீப் இட் அப். ரக்ஷனா, பவு வச்ச சார் பட்டாம்பூச்சி வச்சிருக்க ரக்ஷனா, முத்தமிழ், ஸோ லாவண்யா, வெங்கட், ரொனால்டோ, உங்கள் பேர்லாம் நிறைய வந்துட்டே இருக்கு கொஷின்ஸ். கமலேஷ், SLK, ஸோ நிறைய ஆன்சர் பண்ணுறீங்க, நல்ல விஷயம். வள்ளி, ஓகேயா? ஸோ அப்படியே கீப் அப் பண்ணுங்க. விஜய், ஆன்சர்ஸும் நிறைய பண்ணுங்க. விஜய் எட்வின், நீங்கள் பண்ணுறீங்க, ஆனால் எல்லா கொஸ்டினும் ட்ரை பண்ணுங்க விஜய். ஓகே, இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. பஞ்சாப் ஹரியானா அப்படின்னு பிரிச்சது 1966ல பிரிச்சாங்க. ஓகேயா? ஸோ பஞ்சாப்ல இருந்து பஞ்சாப் ஹரியானான்னு பிரிச்சது. நம்மள டெஸ்ட் இது மட்டும் சொல்லிக்கலாம் நான். ஸோ நம்மள டெஸ்ட் பேட்ச்னு இருக்கு. இதுல எப்படின்னா டெஸ்ட் பிரைம்னு ஒரு மொத்த பேக்கேஜா இருக்கும். எல்லா டெஸ்ட்டுக்கும் ஒரே கோர்ஸா வாங்கிக்கலாம் நீங்க. ஓகேயா? ஸோ அதுக்குள்ள நீங்க என்ன டெஸ்ட் வேணா போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க TNPSC ஆஸ்பிரண்டா இருக்கலாம். ஸோ TNPSC ஆஸ்பிரண்டா இருந்துட்டு SSCயும் எழுதுறீங்களா இருக்கலாம். இல்ல SSC படிக்கிறவங்க ரயில்வேஸ் எக்ஸாமும் படிப்பீங்களா இருக்கலாம். ஸோ அதுக்கு எந்த எக்ஸாம்னாலும் டெஸ்ட் பேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இப்போ குரூப் 1 படிக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு குரூப் இந்த 60 நாள்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதுக்கு தான் நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் செஷனே ஆரம்பிச்சேன். ஓகே, ஸோ இது என்னோட இனிஷியேட்டிவ்ல நம்ம எல்லாம் வந்து லைக் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லா சர்ஸையும் நம்ம இன்வால்வ் பண்ண ட்ரை பண்றோம். ஸோ பார்ப்போம். இந்த செஷனோட சக்சஸ் பொறுத்து தான் ஆப்வியஸ்லி மற்ற செஷன்ஸும் போகும். ஸோ இதுல வந்து நீங்க என்னன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம பார்த்துக்கலாம். ஆனா அது இல்லாம டெஸ்ட், மார்க் டெஸ்ட் எல்லாம் போடணும். ஓகே, குரூப் 1 யாருனாலும் மார்க் டெஸ்ட்லாம் கண்டிப்பா போடுங்க. நீங்க இதுதான் ஜாயின் பண்ணணும்ன்றது சொல்லல. இதுல ஆக்சுவலி இட்ஸ் அ குட் திங். ஸோ இது வந்து ஆக்சுவலி 12 மந்த்ஸ்க்கு 1000 rupees மொத்தமாவே, அவ்வளவுதான். இப்போ ஐ திங்க் இப்போ ஏப்ரல் நம்ம 14 இல்லையா, ஸோ சித்திரை திருநாளுக்கான ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க வந்து இதை கூட நீங்க அவைல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மற்ற இடத்துலையுமே சித்திரை திருநாளுக்கு மற்ற கோர்சஸ்க்குமே சித்திரை திருநாள் ஆஃபரா ப்ரைஸும் ட்ராப் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரைஸ் ட்ராப்ல 20% ஆஃபரும் இருக்கு. ஓகே, ஸோ யூ கேன் யூஸ் இட். ஓகே, தென் நம்ம இந்தியன் பிரசிடென்ட்க்கு என்னென்ன வீட்டோ பவர் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்ன வீட்டோ பவருங்க இருக்கு? எஸ், கரெக்ட்டுங்க. IFS added in 1966, ரைட்? ஓகே, ஸோ அந்த கொஸ்டினுமே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்த ஒரு கொஸ்டின் தான். சரண்யா கண்ணன், குட் ஆஃப்டர்நூன் சரண்யா. எஸ், ஆன்சர்ல இன்வால்வ் ஆகுங்க அப்படியே சரண்யா. பவித்ரா, அரவிந்த், ரஞ்சித், ஓகே, உஷாராணி, எஸ் எஸ் எஸ், எல்லாம் நல்லா இது பண்றீங்க. இதே மாதிரி எக்கானமி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொண்டு வர்றவங்க, அது கொஞ்சம் டைம் ஆகுது. இந்த இது there is a content team working behind and நாங்க வந்து சொல்யூஷன்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணோம், இந்த மாதிரி PPT ரெடி பண்ணோம். அதனால கொஞ்சம் நாங்க டே அண்ட் நைட் ஆக்சுவலி இதுக்கெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேயா? தென் இதுல எது வராது அப்படின்னு சொல்லுங்க. டக்குன்னு. எஸ், 1 2 3 தான் ஆன்சர். குவாலிஃபைட் வீட்டோன்றது இந்தியாவில் கிடையாது. ஸோ குவாலிஃபைட் வீட்டோன்னா என்னன்னா, பிரசிடென்ட் வந்து ஒரு விஷயம் வேணான்னு சொல்லிட்டாருன்னா அதை வந்து வேற யாரோ பார்லிமெண்ட் வந்து அதிகமான ஓட்டு போட்டு அவங்க வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னா அது முடியாது. ஸோ அதுதான் இங்க பார்க்குறோம். ஸோ அடுத்தது தென் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு என்னென்னலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்? நம்மளுக்கு அப்சல்யூட் கிடையாது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், குவாலிஃபைட்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்ப அதுல ரீசனபிளி காரணத்தோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்க முடியும். ஓகே, இந்த உரிமைகளை வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்க முடியும். அதெல்லாம் என்னென்ன பேசிஸ்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுல வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு ஸ்பெசிஃபிக்கா கேட்டிருக்காங்க. ஓகே, எஸ் விஷு, ரஞ்சித், எஸ் விஷு இஸ் ஆல்சோ கம்மிங். எஸ், ஸோ விஷு அண்ட் சித்திரை திருநாள் ரெண்டும் வருது. ரெண்டுக்கான ஆஃபர் தான். ஓகே, சாரி, ஐ டென்ட் மீன் டு எக்ஸ்க்ளூட். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் இத ஆன்சர் பண்ணுங்க.
இதுல எது வராது அப்படின்றத நீங்க பாத்துக்கலாம். ஓகேயா? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கண்டிப்பா வரும். கோர்ட் அவமதிச்சு எதுவுமே பண்ணக்கூடாது. சரிங்களா? கோர்ட் தான் பெருசு, அதனால அந்த இதை அவமதிக்க கூடாது. தென் வேற என்ன வரும்? டீசென்சி மொராலிட்டி எல்லாம் இருக்கணும். நீங்க என்ன வேணா பேசலான்றது இருக்கக்கூடாது. கரெக்டா? அண்ட் அடுத்தது செக்யூரிட்டி ஆஃப் ஸ்டேட். ஸோ நம்மளோட ஸ்டேட்டோ இல்லை இந்தியாவோ யாருனாலும் அதோட செக்யூரிட்டி முக்கியம். சரிங்களா? அதனால 1, 2 and 3 மட்டும்தான். இது ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸை அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்றதெல்லாம் பார்த்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்க முடியாது. ஓகேயா? சாரி, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பண்ண முடியாது. ரிலீஜியஸ் சென்டிமெண்ட் அஃபெக்ட் பண்ணுது ஒருத்தவங்களோடது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை கான்ஸ்டியூஷன் படி தடுக்க முடியாது. ஓகேயா? விஜய், நான் பாலிட்டி படித்தது இல்லை, உங்கள் ஃப்ரீ கிளாஸ் அண்ட் பூபதி சார் கிளாஸ் மேம் அட்டன் பண்ணுறேன். அட்டன் பண்ணது வச்சு ஆன்சர் பண்ணுறேன் மேம். ஸோ சூப்பர் சூப்பர். நீங்கள் அட்டன் பண்ணுறது பண்ணுங்கள், ஆனால் புக்ஸை வாங்கி படிங்க. எந்த ஒரு ஃபேக்கல்ட்டியாக இருந்தாலும் என்ன யார்கிட்ட படித்தாலும் சரி, புக்குன்றது ரொம்ப அவசியம். சரியா? ஸோ நாங்கள் டீச் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஒரு 60 to 70% ஆஃப் த திங்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். அண்ட் அதோட ஒர்க்கு 60 to 70% முடிஞ்சிடும். ஆனால் மீதி 40% புக்கு தான். அந்த 40% தான் யார் உள்ளே போகிறாங்க யார் உள்ளே போகலன்றது டிசைட் பண்ணும். ஓகே? புக்கு ரொம்ப முக்கியம். ஓகே? யாருமே வந்து வெறும் வீடியோஸ் மட்டும் பார்த்து பாஸ் பண்ணலான்னு நினைக்காதீங்க. தென் அடுத்தது இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. யூனியன் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணி ஸ்டேட்ஸுக்காக, சாரி, யூனியன் கவர்மெண்ட் லெவி பண்ணி ஸ்டேட்ஸை வந்து கலெக்ட் பண்றாங்க. எந்த இது? டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. இப்ப சேல்ஸ் டாக்ஸ்னு ஒன்று இந்தியாவில் இல்லவே இல்லை. ஓகேயா? ஸோ இது என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. முன்ன வந்து இது யாருன்னா ஸ்டேட்டு லெவி பண்ணி ஸ்டேட்டே கலெக்ட் பண்ணி அண்ட் அவங்களுக்குள்ளேயே ஷேர் பண்ணிப்பாங்க. ஓகேயா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதனால இது வராது. ஓகே? இப்போ இது ஒன்றே கிடையாது. அதனால என்னாச்சு? 1 வர எல்லாம் இதாயிடும். ஸோ 1 ஒரே ஆப்ஷனில் தான் இருக்குது, அது போயிடுச்சு. ஸோ அடுத்தது இது இல்லாமல் இம்போர்ட் டியூட்டி. இம்போர்ட் டியூட்டி வந்து யூனியன் கவர்மெண்ட் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதே தான் யூனியன் கவர்மெண்ட் தான் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கே வச்சுக்குவாங்க. ஓகே? ஸோ அப்போ என்ன ஆகுது? இதுவும் வராது. யூனியன் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க, ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டை போல இல்லை, அதனால இதுவும் வராது. அப்போ இப்போ 4 வராதா? ஸோ 4 வராதுன்னா இது போயிடும். ஸோ இதுவும் போயிடும். அப்போ டைரெக்டாக இதுதான் ஆப்ஷன். ஓகே? ஸோ ஸ்டாம்ப் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி இதெல்லாம் வந்து ஸ்டேட் கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்றது ஆல் ஓவர் இந்தியா விஷயம் இல்லையா? அதனால இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் உங்களுக்கு ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்தனால சேல்ஸ் டேக்ஸ்ன்றது இப்போ இல்லை அப்படின்றனால இதை வச்சு நீங்கள் இதனை வச்சு ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது நீத்தி ஆயோக் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? இது காலையிலேருந்து நிறையா பேர் ஆன்சர் சொல்லிட்டே இருந்தீங்க. ஸோ இப்போ ஆன்சர் சொல்லிடுங்க. அண்ட் வனிதா குமாரி, என்ன புக் மேம் பெஸ்ட்டாக இருக்கும்? பெஸ்ட்டானா இங்கிலீஷ் மீடியம்க்கு வந்து அட்வான்ஸ்டு புக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த டைமில் குரூப் 1க்கு நார்மலாக என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவேன்னா 6th to 12th புக்ஸு, சரிங்களா, சமச்சீர். தென் அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு புக். இதுக்கும் முன்னாடி சிலபஸையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகேயா? ஸோ சிலபஸ் பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு புக் வாங்கிக்கோங்க. 6th to 12th புக்கு நீங்கள் எதர் புக்காக வாங்கலாம், இல்லை லேப்டாப்பில் கூட வச்சுக்கலாம், இல்லை ஐபேட் ஒரு டேப்லெட் ஏதோ வச்சுக்கிங்கன்னா அதில் கூட நீங்கள் பெனில் மாதிரி மார்க் பண்ணிவிட்டு மொத்தமாக சேர்க்காம வச்சுக்கலாம். ஓகேயா? ஸோ இதை வச்சுக்கோங்க. அட்வான்ஸ்டு புக்கு தமிழ்லனா பிரகதீஷன் பப்ளிகேஷன் ஒன்று இருக்குது, அதில் யூஸ் பண்ணலாம். அதே வந்து இங்கிலீஷ் மீடியம்னா லக்ஷ்மிகாந்தில் யூஸ் பண்ணலாம். ஓகே? ஸோ பிரகதீஷன் பப்ளிகேஷன் ஃபார் தமிழ் மீடியம், லக்ஷ்மிகாந்த் ஃபார் இங்கிலீஷ் மீடியம். சரியா? ஸோ மோஸ்ட் ஸ்டாண்டர்டைஸ்டு வந்து லக்ஷ்மிகாந்த் தான். ஓகே? எஸ்எல்கே நீங்கள் அதே தமிழ் தான் கேட்டிங்களா? தமிழ் மீடியம்க்கு இதுதான் எஸ்எல்கே. ஓகேங்களா? ஸோ அடுத்தது போகலாமா? எஸ் எஸ், நிறைய பேர் ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. Jan 1, 2015. ஸோ அடுத்தது போகலாமா? ஜுடிஷியல் ரிவ்யூ பற்றி ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஜுடிஷியல், எஸ், நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. கரெக்ட் வெங்கட். எஸ், பவித்ரா இஸ் கரெக்ட். ஆஷிகா இஸ் கரெக்ட். வன்னிலா. ஸோ வன்னிலா நேமும் நான் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ. ஸோ செஷன் இப்போ வரைக்கும் நல்லா போகுதுன்னா லைக்ஸ் போடுங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சர்க்குலேட் பண்ணி ஷேர் பண்ணுங்க நிறையா.
ஓகே எஸ் வெங்கட் பாட்டம் அப் அப்ரோச் கரெக்ட் தான். இந்த क्वेश्चन அடுத்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. சோ டாக்ட்ரின் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ எங்க டெவலப் பண்ணாங்க? யுஎஸ்ஆ இல்ல, எப்பயுமே எங்க ஜுடிஷியல் ரிவ்யூ இந்த மாதிரிலாம் क्वेश्चंसலாம் எங்க வரும்னா ஐ மீன் ஜுடிஷியரி ரிலேட்டடாவே மோஸ்டா எங்க வரும்? யுஎஸ் இருந்து தான் வரும். ஓகேயா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் போயிருச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் போயிருச்சுனாலே இது எல்லாமே எலிமினேட் ஆயிரும். டைரக்டா பின்னு ஆன்சர் வந்துரும். சரியா? சோ எல்லா ஆப்ஷனையும் நீங்க பார்க்கணும்ன்றது எல்லா क्वेश्चनக்கும் அவசியம் இல்லை. இப்படி நீங்க பார்த்து ஆன்சர் பண்ணிடலாம். சோ இதுல வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கன்வர்ஸ் judicial review and judiciary. Yes, correct. Then power of judicial review cannot be curtailed. Yes, that is also right. So அடுத்தது ஏன் அது வந்து basic structureல இருக்கு. ஓகேயா? So this is very important. அடுத்தது போலாமா? So அடுத்த क्वेश्चन பாருங்க. பிரசிடென்ட் இந்தியன் பிரசிடென்ட்டோட பவர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. In terms of bills. சொல்லுங்க, இதை ஆன்சர் பண்ணுங்க. இன்னொரு 5 क्वेश्चन தான் நம்ம 150 ரீச் பண்ணிடுவோம். டக்குன்னு பதில் சொல்லணும். எஸ் ஐஸ்வர்யா, ரைட் எல்லாரும் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. இந்த क्वेश्चनக்கு வந்துருங்க, ஆன்சர் பண்ணுங்க. So money bill can be introduced in parliament only with recommendation of president. கரெக்டா? எஸ் கரெக்ட். Then financial stability or credit of the nation is threatened அப்படினா financial emergency போட முடியும். yes 360 article கரெக்ட்டா? then அடுத்தது president is not answerable for court of law அப்படியா? for exercising his power. நார்மலா இத சொன்னா தப்பு. ஆனா அவரோட பவருக்கும் டியூட்டிஸையும் பண்றப்ப அவங்கள வந்து क्वेश्चन பண்ண முடியாதுன்னு சொன்னா அது கரெக்ட். then administration of union territory president கடியில வருது. எஸ் எல்லாமே கரெக்ட். சோ அடுத்தது போலாமா? சோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பத்தி இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க. எஸ் ஆர்டிகல் 110 கரெக்ட் வள்ளி. எஸ் லாவண்யா கரெக்ட். ரஞ்சித், அரவிந்த், வள்ளி, லாவண்யா, தன்வர்ஷினி, ரக்ஷனா, சரண்யா, கோகுல். எஸ் அகைன் வள்ளி, கோகிலா, நிர்பன், ஆல் ஆர் கரெக்ட். எஸ்எல்கே கரெக்ட்டுங்க, சூப்பர். Jesus is good for all the time. Yes. Okay, D answer correctங்க. ஓ நேமே அவ்வளோ பெருசா வச்சிருக்கீங்களா? ஓகே கௌசி, D correct. தன்வர்ஷினி, C. இந்த அடுத்த क्वेश्चनக்கு வந்தாச்சா நீங்க? Yes, C is right. Okay, 151A. அது இல்லாமல் 86th amendmentல 11th one ஆட் பண்ணாங்க. and to develop scientific temper is not a fundamental rights ஆ? இல்ல, அது fundamental rights தான். இது வந்து 51A ல H ல வரும். ஓகேயா? சோ எதனா scientific temper and humanism னு வருது இல்லையா? H humanism அப்படி ஞாபகம். இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் பாருங்க. வெறும் A B C D K வரைக்கும் வச்சு நம்ம வந்து ஒரு ட்ரிக்ஸ் வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்க. ஓகேயா? சோ அடுத்தது B. சாரி B இல்ல, C. ஓகே, அடுத்த क्वेश्चन போலாம். சோ இதை ஆன்சர் பண்ணுங்க. இந்த क्वेश्चन வந்து கொஞ்சம் ஃபேக்சுவலி டஃப் தான். SLK 8னா என்ன? ஓகே டெலிட் பண்ணிட்டீங்களா? ஓகே H humanity. எஸ் scientific temper and humanity இதெல்லாம் வரும். ஸோ இன்னும் 2 क्वेश्चन நம்ம முடிச்சலாம். 150 முடிச்சிருவோம். டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. சரினா 4321 வரும். சரிங்களா? 1952, 1964, 1850, தென் அது இல்லாமல் 1968. ஓகே, ஸோ இப்படி தான் வரும். ஸோ 4321 தான் இதோட ஆன்சர். ஓகே, ஸோ இதெல்லாம் வேறு வழி இல்லை, நீங்கள் படித்து ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இதுவும் ஆக்சுவலி உங்களோட கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் தான் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வரும். ஓகே, புரியுது கௌசி. இட் இஸ் டஃப் ஆக்சுவலி, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ அடுத்தது போகலாங்களா? கண்டோன்மெண்ட் போர்டு. சரிங்களா? ஸோ கண்டோன்மெண்ட் போர்டு பற்றி, அதாவது என்னன்னா மிலிட்ரி ஆர்மி இருக்கிற ஏரியா, அவங்களோட சிவிலியன்ஸு இல்லை மிலிட்ரி பீப்புள் ஒர்க் பண்ணுற இடம் எல்லாமே கண்டோன்மெண்ட் போர்டில் தான் இருக்கும். ஸோ அதில் என்ன, அதை பற்றின பாயிண்ட்ஸ் எது கரெக்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. முத்தமிழ் அண்ட் கலைவாணி கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க போல் இருக்கே.
பரவாயில்ல, நல்ல விஷயம். How did you know these things? And once again நம்ம லைவ் டெஸ்டோட லிங்க் வந்து நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம் கமெண்ட்ஸ்ல, அதை கூட நீங்க ட்ரை பண்ணுங்க. லைவ் டெஸ்ட் 30 இது ஏப்ரல் 13 டு ஏப்ரல் 15. அதோட ஆல் இண்டியா லைக் தமிழ்நாடு தான் மோஸ்டா அட்டெண்ட் பண்ணுவீங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அட்டன் பண்ணுறப்ப அதில் உங்களோட ரேங்கிங் என்ன அப்படின்றது தெரியும். சரிங்களா? ஸோ இந்த லைவ் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ இதை ஆன்சர் பண்ணுங்க. இது டஸ் நாட் ஒர்க்னு சொல்கிறாங்க, அது தப்பு. ஓகே, இட் ஒர்க்ஸ் அண்ட் அது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தான். ஓகேயா? ஸோ அப்போ இந்த 2 பாயிண்ட் வராது அப்படின்னா இதுவும் வராது. சரிங்களா? ஸோ இது ஒன்று மட்டும் எலிமினேட் ஆயிடுச்சு. ஓகேயா? ஸோ அடுத்தது, இட் இஸ் டீலிமிட்டட் ஏரியா வேர் தி மிலிட்ரி ஃபோர்ஸஸ் ஆர் பெர்மனன்ட்லி ஸ்டேஷன். கரெக்டா? எஸ், இட் இஸ் ரைட். ஓகேயா? வெரி சன். ஏன்றது கரெக்டு. இது வராது அப்படின்னா எய்தர் திஸ் ஒன் வில் கம் ஆர் திஸ் ஒன் வில் கம். அப்போ இது கேன்சல் ஆயிரும். அப்போ இது ரெண்டில் 3 என்ன அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஓகேயா? ஸோ இது என்னது? ஸோ 3ன்றது 3 கேட்டகரிஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்களான்னா நோ. அதனால டைரெக்டாக ஆன்சர் வந்து ஏ. ஓகேயா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? டக்குன்னு கொஞ்சம் முடிக்கலாம். ஸோ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் ஆர்டிகல் 43B கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் பற்றி. இப்போ எப்படி எஜுகேஷனாலே 86th அமெண்ட்மெண்ட்னு வர மாதிரி கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்னு வந்தாலே 97th அமெண்ட்மெண்ட் தான். சரிங்களா? 97th அமெண்ட்மெண்ட் தான் உங்களோட பார்ட் 9B, அது இல்லாமல் 43B, இதுல எல்லாம் அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. ஓகேயா? ஸோ கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ரிலேட்டடாக வந்தாலே டி தான். ஓகேங்களா? சாரி, டியில் 97th அமெண்ட்மெண்ட் தான். ஓகேயா? ஸோ அடுத்தது போகலாமா? ஸோ இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும். Which one of the following fundamental rights has been wrongly listed? எது வந்து fundamental rightsன்றது கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? எது? ஆன்சர் பண்ணுங்க. டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இதில் ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன் கிடையாது. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். 150 கொஸ்டின்ஸ் வந்துட்டோம். அடுத்த சார் வராரு. சார் வந்து ஒரு 200 வரைக்கும் இப்போ முடிப்பார். நான் அதுக்கப்புறம் வந்து 250 வரோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வேகமாக கொண்டு போய் 500ம் இன்னைக்கு பார்க்கறது கண்டிப்பான்றது மாதிரி பண்ணுறோம். பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ எவ்வளோ நேரம் நீங்கள் இருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டைமில் நாங்கள் ஷிஃப்ட் ஆகிற டைமில் நீங்கள் லைக்ஸ் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது யூஸ் ஆகும். நீங்க மட்டும் படிச்சா பார்த்தாது, உங்க ஃப்ரெண்டு உருப்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த உருப்பட வேண்டிய பர்சனுக்கு அனுப்புங்க. ஓகே? ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ சார்ட்ட நான் இப்போ ஒப்படைக்கிறேன். ஓகே. ஸோ ஓகே கைஸ், எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஸோ மணி 2:30 ஆயிடுச்சு. 10:30 ஆரம்பிச்சோம். 11:30, 12:30, 1:30, 2:30, 4 மணி நேரம். ஸோ 4 மணி நேரத்தில் ஸோ 4 மணி நேரத்தில் வந்து வெறும் 150 தான். அப்போது 8 மணி நேரத்தில் 300 கொஸ்டின் தான் போக முடியும். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து போயிடலாம். ஏன்னா ஃபாஸ்ட்டாக போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நிறையா கொஸ்டின் வந்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஓகே guys. ஸோ இன்னைக்கு அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா which among the following was not a nomenclature for union territory previously கேட்குறாங்க. கீழ் காணப்படுவைகளில் எது ஒன்றிய பிரதேசங்களில் முந்தைய பெயர் கிடையாது? ஸோ ஆன்சர் படிங்க. ஆப்ஷன் ஏ ஷெட்யூல்டு டிஸ்ட்ரிக்ட், சீஃப் கமிஷனர் ப்ராவின்சி, பார்ட் ஏ பார்ட் சி பெக்குலியர் என்க்ளேவ். ஸோ இதில் எது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் டெரிட்டரிக்கு முந்தைய பேர் வந்து கிடையாது. ஸோ யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிறது நம்மளுடைய அரசியலமைப்பில் ஸோ ஸ்டேட்டை ரீஆர்கனைஸ் பண்ணாங்க இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி யூனியன் பிரதேசங்களுக்கு வேற பேர் தான் வந்து இருந்துச்சு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஏன் சார் பார்க்கலாம், ஃபாஸ்ட்டாக வந்து போயிடலாம். நான் பார்க்கக்கூடிய எந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு. அதனால நம்ம ரிப்பீட்டடாக வந்து போயிடலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. இது கீழே கொடுத்துருக்கல யூனியன் பிரதேசங்கள் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி எப்படி வந்து அழைக்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி அப்படிங்கிறத கரெக்டான விடை. ஸோ அடுத்து அசிஸ்டன்ட் ரீசனிங், தி கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் இஸ் கன்சிடர்ட் அஸ் த
permanent house of the parliament. Reason வந்து பாத்தீங்க அப்படினா member of council of states are representative of the state, not the people கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து இதுல வந்து எது கரெக்ட் எது தப்பு? கவுன்சில் ஆஃப் ஸ்டேட். ஸோ கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன? ராஜ்யசபா. ஸோ ராஜ்யசபா தான் நம்ம வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் மாநிலங்களவை சொல்றோம். ஸோ மாநிலங்களவை பத்தி கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட் எது தப்பு? ஸோ மாநிலங்களவை பத்தி கொடுத்திருக்கிறதுல எது கரெக்ட் எது தப்பு? மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களவையில் பிரதிநிதிகளாக இருக்கின்றன. இந்திய பாராளுமன்றத்தில் நிரந்தர சபையாக மாநிலங்களவை கருதப்படுகிறது. கரெக்ட் தான். ஏன்னா லோக்சபா வந்து என்ன பண்றோம், நம்ம 5 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை 5 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நம்ம லோக்சபா வந்து கிளைக்கிறோம். ஆனா ராஜ்யசபாவை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்ம வந்து கிளைக்கிறது கிடையாது. அதே மாதிரி மெம்பர் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி ஸ்டேட், நாட் தி பீப்புள். சோ இதுல எது வந்து கரெக்ட்? ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். பட் எஸ், இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது தப்பு, அதே மாதிரி இதுவும் தப்பு. எஸ், போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ அடுத்து சூஸ் த ரைட் ஆன்சர் அபவுட் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. நம்மளுடைய உச்சநீதிமன்றம் பத்தி சில ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட், உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பை நிலைநிறுத்தும் அமைப்பாகும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 72 வயது வரை பதவியில் இருப்பார்கள். 72 வயது வரை பதவியில் இருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து, இந்திய நீதித்துறை ஒற்றை படிநிலை நீதிமன்ற அமைப்பை கொண்டுள்ளது. So Indian judiciary system consists of single hierarchy. The Supreme Court of India was constituted on January 1950. So இதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோனே நீங்க வந்து தப்பு கண்டுபிடிச்சிடலாம். என்னது? 72. So Supreme Court உடைய ஜட்ஜ் உடைய ரிட்டையர்மென்ட் ஏஜ் எவ்வளோ? 65 தான் வந்து ரிட்டையர்மென்ட் ஏஜ். 75 வந்து கிடையாது, 72 வந்து கிடையாது. அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. இதுல என்ன கேட்டிருக்காங்க? சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கரெக்ட் தான் கேட்டாங்க. அப்ப இது வந்து வராது, அதே மாதிரி இதுவும் வராது. ஒன்னு என்னவா இருக்கலாம்? ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி இல்ல ஆப்ஷன் டி தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, சுப்ரீம் கோர்ட் இஸ் த அப்ஹோல்டர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அப்ப இது வந்து கரெக்டா. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. சுப்ரீம் கோர்ட் தான் வந்து நம்மளுடைய அரசியலமைப்பை உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு சுப்ரீம் கோர்ட் தான் வந்து இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட், இது வந்து தப்பு, மீதி எல்லாமே வந்து கரெக்ட் தான். அடுத்து, which article of the constitution state that the state to secure a social order for the promotion of welfare of the people. So மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் என்று எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கூறுகிறது? ஸோ எந்த அரசியலமைப்புடைய சட்டப்பிரிவு வந்து டிபிஎஸ்பியில் வரக்கூடிய ஒரு விஷயம். டிபிஎஸ்பியில் நம்மளுடைய சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்ல வரக்கூடிய ஒரு ஆர்டிகல் தான் இந்த ஆர்டிகல். ஸோ என்ன பண்ணணும்? ஸ்டேட் டு செக்யூர் a social order for the promotion of welfare of the people. ஸோ இது வந்து எந்த சட்டப்பிரிவில் கொடுத்திருக்காங்க? ஸோ இது வந்து 2020 2025 லாஸ்ட் 5 வருஷம் டிஎன்பிஎஸ்சியில் எல்லா கொஸ்டின்ஸ் குரூப் 1 குரூப் 2 அதே மாதிரி குரூப் 4 வேற என்னென்னலாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிக்கலாம் அந்த எக்ஸாம்ஸோடைய மொத்த கொஸ்டின் தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஆர்டிகல் 36 இல்ல ஆர்டிகல் 36 அப்படிங்கிறது ஸ்டேட்டுக்கான டெஃபினிஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகே, ஆர்டிகல் 36ல ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன், எஸ் ஆர்டிகல் 36ல ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஆர்டிகல் 38. சோ ஆர்டிகல் 38 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து, சாப்டர் 5 ஆஃப் பார்ட் 5 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைடட் ஃபார் a higher officer of the parliament to whom would exercise the vigilance over the expenditure of the public money he is. ஸோ யார்? அரசியல் சாசன பகுதி 5 கீழ் 5ஆம் அத்தியாயம் மக்களின் பொது பணத்தை கண்காணிக்க நாடாளுமன்றத்தின் ஒரு உயர் அதிகாரியை நியமனம் செய்கிறது. அவர் யாருன்னு கேட்கிறாங்க. ஸோ யாரை வந்து நியமனம் செய்யறாங்க? கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஆடிட்டர் ஜெனரல், பிரைம் மினிஸ்டர். ஸோ யார் வந்து கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட் ஃபார் த ஹை ஆஃபீஸர் ஆஃப் த பார்லிமெண்ட் who would exercise vigilance over the expenditure of money. நம்ம மத்திய அரசாங்கம் வந்து பணம் செலவு பண்றாங்க இல்லையா, அது கரெக்டா பண்றாங்களா இல்லையா அப்படிங்கறது இது பண்றதுக்கு யாரை நியமிக்கிறாங்க? வெரி குட், ஆன்சர் என்ன அப்படின்னா கேக். யாரு? கேக். ஆப்ஷன் ஏ கேக் இருக்கு இல்லையா, கேக் தான் வந்து நியமிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி, which article says that no child below the age of 14 years shall be employed to work in any factory or in any hazardous employment. So குழந்தை தொழிலாளர் தடுப்பு. ஸோ நம்மளுடைய அரசியலமைப்புல எந்த ஆர்டிகிள்ல குழந்தை தொழிலாளர்கள் தடுப்பு பத்தி பேசுறாங்க? 27, 26, 24, 25. ஸோ 25, 26, 27 இது எல்லாமே வந்து ரிலீஜியஸ் ஃப்ரீடம். இது எல்லாமே என்ன? ரிலீஜியஸ் ஃப்ரீடம். ஸோ இது எல்லாமே ரிலீஜியஸ் ஃப்ரீடம் சம்பந்தமான ஆர்டிகல். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? குழந்தை தொழிலாளர் தடுப்பு பத்தி எந்த ஆர்டிகிள்ல பேசுறாங்க? ஃபாஸ்டா சொல்லுங்க.
ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்துடலாம், ஏன்னா நிறைய கேள்வி வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. எஸ், இதுக்கான ஆன்சர் என்ன, ஆர்டிகிள் 24. ஆர்டிகிள் 24 இதை தடை பண்ணுறதுக்காக தான் நம்ம அரசாங்கம் வந்து 1986 1986 என்ன பண்ணாங்க, சைல்ட் லேபர் ப்ராஹிபிஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை தொழிலாளர்கள் தடுப்பு சட்டம் அப்படிங்கிற சட்டத்தையும் நம்முடைய மத்திய அரசாங்கம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ரோல் ஆஃப் நித்தி ஆயோக். கீழே கொடுத்திருக்கிறதுல எது வந்து நித்தி ஆயோகுடைய ரோல் கிடையாது, கீழே கொடுத்திருக்கிறதுல எது நித்தி ஆயோகுடைய ரோல் கிடையாது அப்படிங்கறத क्वेश्चन. ஆக்ட் அஸ் எ திங்க் டேங்க், பவர் டு இம்போஸ் பாலிசி ஆன் த ஸ்டேட், ஃபண்ட் அலோகேஷன், இதெல்லாம் கீழே கொடுத்திருக்கிறதுல எது வந்து நித்தி ஆயோகுடைய ரோல் வந்து கிடையாது. ஸோ நித்தி ஆயோக் பத்தி क्वेश्चन ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது கீழே கொடுத்திருக்க விஷயத்துல எது நித்தி ஆயோக் சம்பந்தமான விஷயத்துல ரோல் கிடையாது. ஸோ எது நித்தி ஆயோகுடைய வேலைகள் வந்து கிடையாது அப்படிங்கிறதா வந்து கேள்வி. ஸோ ஃபண்ட் அலோகேஷன், நித்தி ஆயோக்கு ஃபண்டு சம்பந்தமா எந்த வேலையும் கிடையாது. அப்போ ஒன்று இது வரலாம், இல்லை இது வரலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பவர் டு இம்போஸ் பாலிசிஸ் ஆன் ஸ்டேட், பவர் டு இம்போஸ் பாலிசிஸ் ஆன் ஸ்டேட், இதுவும் வந்து நித்தி ஆயோகுடைய வேலை கிடையாது. ஓகேவா? நித்தி ஆயோக் என்ன மட்டும் தான் பண்ணுது, ஆக்ட் அஸ் எ திங்க் டேங்க், மத்திய அரசாங்கங்களுக்கும் மாநில அரசாங்கங்களுக்கும் பாலிசியை ரெக்கமெண்ட் பண்ற ஒரு திங்க் டேங்காக தான் நித்தி ஆயோக் வந்து ஆக்ட் ஆகிறாங்களே தவிர, ஸோ இவங்களுக்கு ஃபண்டிங்க்கு, நித்தி ஆயோக்கும் ஃபண்டிங்க்கும் எந்த சம்பந்தமும் வந்து கிடையாது. ஓகே. ஸோ அடுத்த கேள்வி, the grant in aid are given to state for. ஸோ மானிய உதவி மாநிலங்களுக்கு எதுக்காக வழங்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. ஸோ மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாநிலங்களுக்கு மானியம், ஸோ கிராண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த மானியம் வந்து எதுக்காக கொடுக்குறாங்க, ஆர்டிகல் 275. ஸோ ஆர்டிகல் 275 யூஸ் பண்ணி மாநிலங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, மத்திய அரசாங்கம் கிராண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது எதற்காக கொடுக்கப்படுகிறது. ஸோ ஆப்ஷன் ஏ, மெயின்டைனிங் a coherent center state relation, covering routine gaps in the state, to finance state plan, assisting state to undertake development activities and welfare schemes. ஸோ எதுக்காக மத்திய அரசாங்கம் மாநிலங்களுக்கு கிராண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபாஸ்ட் ஆன்சர் சொல்லுங்க. மத்திய அரசாங்கம் வந்து மாநிலங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, மாநிலங்கள் வந்து அவங்களுக்காக சில ஃபினான்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஆர்டிகல் 275 யூஸ் பண்ணி, அதுக்கு பேர் என்ன சொல்றோம், கிராண்ட்னு சொல்றோம். எஸ், இது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஸோ அசிஸ்ட் ஸ்டேட் டு அண்டர்டேக் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். மத்திய அரசாங்கம் வந்து மாநில அரசாங்கத்துக்கு, மாநில அரசாங்கம் நிறைய நலத்திட்ட உதவிகளை போடுறதுக்காக கிராண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து, ஹூ டிஸ்கிரைப்ட் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாஸ் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். ஸோ நம்மளுடைய ஃபெடரலிசத்தை யாரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், கூட்டுறவு கூட்டாட்சி. இந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் இணக்கமா செயல்படுறதுக்கு பேர் தானே கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ ஹூ காயின்ட் த டெர்ம் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். ஸோ யார் இந்தியாவுடைய அரசியலமைப்பை கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது, நம்மளுடைய அரசியலமைப்பை யாரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா, ஏவா டியா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட்வில் ஆஸ்டின். ஓகேங்களா? ஸோ கிராண்ட்வில் ஆஸ்டின் அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய கூட்டாட்சி முறை, இந்தியாவுடைய ஃபெடரலிசத்தை கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், இந்தியாவுடைய ஃபெடரலிசத்தை கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் சொல்லி யார் சொல்லியிருப்பா, நம்மளுடைய கிராண்ட்வில் ஆஸ்டின் தான் சொல்லியிருப்பார். ஏன் அப்படின்னா மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் நிறைய விஷயத்துல இணைந்து செயல்படுறாங்க, ஒரு இணக்கமா செயல்படுறதுனால கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் a duty of every citizen. ஸோ கீழ்காண்டவற்றுள் எது குடிமக்களின் கடமை கிடையாதுன்னு கேட்கிறாங்க. ஸோ to abide by the constitution, இது தெரியல, அதோட எல்லாத்துக்குமே வந்து இதுதான். ஸோ அதே மாதிரி to uphold, protect the sovereignty, unity and integrity of, இது வந்து கரெக்ட் தான். அதுக்கடுத்து, டு டிஃபெண்ட் த கண்ட்ரி அண்ட் ரெண்டர் நேஷனல் சர்வீஸ் வென் நீடட், இது வந்து கரெக்ட் தான். பட் இது வந்து கிடையாது. ஸோ கம்பல்சரி மிலிட்ரி சர்வீஸ் பண்ணி ஆகணும். யூஎஸ் இந்த மாதிரி சில நாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மக்கள் வந்து கண்டிப்பா கம்பல்சரியா என்ன பண்ணி ஆகணும், மிலிட்ரி சர்வீஸ் வந்து ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் மிலிட்ரி சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் வந்து இருக்கு. ஆனா இந்தியாவில் அந்த மாதிரி கிடையாது. இந்தியாவில் என்ன மட்டும் தான் இருக்கு, சப்போஸ் இப்போ இந்தியாவுக்கும் ஏதோ ஒரு நாட்டுக்கும் இடையில போர் ஏற்படுது, அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் வந்து பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது மட்டும் தான் கரெக்ட். டு டிஃபெண்ட் த கண்ட்ரி அண்ட் ரெண்டர் நேஷனல் சர்வீஸ் வென் கால்ட் அப்பான். எப்பலாம் தேவையோ அந்த சமயத்தில் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஆர்மிக்கு வந்து போகலாம். பட் கம்பல்சரியா நம்ம மிலிட்டரியில சர்வீஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷன் கிடையாது. ஏன் சவுத் கொரியா, ஈவன் அமெரிக்காவில் கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி சில ரூல்ஸ் வந்து இருக்கு. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டி. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கமிட்டி மேட்ச் த ஃபாலோயிங் கமிட்டி அண்ட் சேர்பர்சன். ஸோ கமிட்டி, அந்த கமிட்டியோட சேர்பர்சன் பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் கமிட்டி வந்து பாருங்க. ஸோ முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷன். ஸோ பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷன், பஞ்சாயத்து ராஜ் ட்ரைனிங் சென்டர், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், பஞ்சாயத்து ராஜ், ரேஷனலைசேஷன் ஆஃப் பஞ்சாயத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இதில் இந்த கமிட்டியையும், ஸோ இந்த கீழே கொடுத்துருக்க கமிட்டி, அதே மாதிரி இந்த கமிட்டியோட தலைவர் யார் அப்படிங்கிறத கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க. கமிட்டியையும் கமிட்டியோடைய தலைவரையும் மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபாஸ்டா இதில் கீழே கொடுத்துருக்கப்பட்டிருக்க கீழே கொடுத்துருக்க கமிட்டி, அந்த கமிட்டியோட தலைவர். ஸோ கமிட்டியோட தலைவர் யார் அப்படிங்கிறத சொல்லுங்க. சீக்கிரம்.
ஸோ கமிட்டியோடைய தலைவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆப்ஷன் டியா 3142. ஸோ 3142 அப்போ பஞ்சாயத்து ராஜுக்கு வந்து யாரு? எஸ், ஸோ பஞ்சாயத்து ராஜ் வந்து சந்தானம். அதே மாதிரி பஞ்சாயத்து ராஜ் ட்ரைனிங் சென்டர் வந்து ஜி ராமச்சந்திரன், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வி ராவ், அதே மாதிரி ரேஷனலைசேஷன் ஆஃப் பஞ்சாயத்து ஸ்டாட்டிக்ஸ் வந்து தயா சௌபே. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறதா சரியான விடை. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறதா சரியான விடை. ஸோ அடுத்து நேம் த கேஸ் விச் ஹெல்ட் தட் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த இந்தியா. ஸோ இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது என்று கூறிய வழக்கு எது? ஸோ இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் பத்தி எக்கச்சக்கமான கேள்விகள் வந்து பார்த்தாச்சு. ஸோ நேம் த கேஸ் விச் ஹெல்ட் தட் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இந்தியாவுடைய அரசியலமைப்புடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதை பத்தி சொன்ன வழக்கு எது? சங்கரி பிரசாத், கோலக்நாத், கேசவானந்த பாரதி, மினர்வா மில்கேஸ். ஸோ எந்த கேஸ்ல பேசிக் ஸ்ட்ரக்சர், நம்மளோட அரசியலமைப்புல எந்த கேஸ்ல பேசிக் ஸ்ட்ரக்சர் பத்தி ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேசவானந்த பாரதி கேஸ் 1973 நடந்த கேசவானந்த பாரதி கேஸ்ல தான் நம்மளுடைய அரசியலமைப்புடைய அடிப்படை கட்டமைப்புகள் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்ற இயலாது அப்படின்னு சொன்னா முதல்ல சொன்ன கேஸ் இது கேசவநாத பாரதி கேஸ். அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரெகக்னிஷன் ஆக்ட் 2019 is enacted for the purpose of. So ஜம்மு காஷ்மீர் மறு வரைவு சட்டம் 2019. ஸோ ஜம்மு காஷ்மீருக்கு ஆர்டிகல் 370 சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணிட்டாங்க? அந்த சிறப்பு அந்தஸ்தை இந்த சட்டத்தை வச்சு அதை கேன்சல் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ பண்ணிட்டு இதுல சில விஷயங்கள் வந்து கொண்டு வந்தாங்க. அதை பத்தி தான் கேள்வி கேட்டிருக்காங்க. கிரியேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக். ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தை என்ன பண்ணாங்க? ரெண்டா பிரிச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 யூனியன் பிரதேசங்களா வந்து பிரிச்சாங்க. அப்ப இது வந்து கரெக்ட் தான். ஸோ கிரியேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இது வந்து கரெக்ட் தான். 1 கரெக்ட் 2 கரெக்ட். ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டுமே கரெக்ட். இது வர வாய்ப்பு இல்ல, இது வர வாய்ப்பு இல்ல. சோ அதே மாதிரி பைஃபர்கேஷன் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதுக்கு அடுத்து டீலிமிட்டேஷன் ஆஃப் பார்லிமெண்டரி கான்ஸ்டிடியூஷன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சோ ஜம்மு காஷ்மீர் என்ன பண்ணிருப்பாங்க? ஜம்மு காஷ்மீர் வந்து ரெண்டா பிரிக்கிறதுக்காக இந்த இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சோ அடுத்து dash is the welfare body which work for the holistic empowerment of women in cutting across the all the sector. ஸோ அனைத்து தரப்பு பெண்களின் முழுமையான மேம்பாட்டிற்காக பணி செய்யும் நல அமைப்பு இது. ஸோ பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பணி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு அப்படிங்கிறதா கேள்வி. ஸ்டேட் ரிசோர்ஸ் சென்டர் ஃபார் உமன், ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன், ஒன் ஸ்டாப் கிரைசிஸ் சென்டர், ஸ்டேட் ஆர்கனைசேஷன் ஃபார் உமன். ஸோ இதில் எந்த அமைப்பு உமனுடைய வளர்ச்சிக்காக, ஸோ எல்லா உமன்களுடைய வளர்ச்சிக்காகவும் செயல்படுற ஒரு அமைப்பு எது அப்படிங்கிறதா கேள்வி. இதுக்கான ஆன்சர் என்ன? ஸ்டேட் ரிசோர்ஸ் சென்டர் ஃபார் உமன். என்னது? ஸ்டேட் ரிசோர்ஸ் சென்டர் ஃபார் உமன், மாநில பெண்கள் வள மையம். என்னது? மாநில பெண்கள் வள மையம் அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் என்ன பண்றாங்க? பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக இது பண்ற ஒரு அமைப்பு. தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆம்பஸ்மேன் வாஸ் ஃபர்ஸ்ட் கிரியேட்டட் இன். ஸோ ஆம்பஸ்மேன் அப்படிங்கிறது நம்ம லோக்பால் சொல்றோம் இல்லையா, நம்ம வந்து லோக்பால். ஸோ லோக்பாலுக்கு பேர் என்னன்னா ஆம்பஸ்மேன் அப்படிங்கிறது. இந்த குறைதீர்க்கும் மையம் எங்கு முதலில் தோற்றுவிக்கப்பட்டது? ஸோ நம்ம இந்தியாவில் லோக்பால் வந்து வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இதே மாதிரி லோக்பால் அப்படிங்கிறது முதல்ல இந்த கொடுத்திருக்கிறதுல எங்க ஃபர்ஸ்ட் லோக்பால் வந்து கொண்டு வந்தாங்க? ஸோ எந்த கண்ட்ரியில ஃபர்ஸ்ட் லோக்பால் வந்து கொண்டு வந்தாங்க? ஸோ லோக்பால் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ்ட் இன் விச் கண்ட்ரி? லோக்பால் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ்ட் இன் விச் கண்ட்ரி? எந்த நாட்டில் முதல்ல லோக்பால் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா வெரி குட், எங்க? ஸ்வீடன். ஸோ ஸ்வீடன்ல தான் வந்து முதல்ல லோக்பால் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ ஸ்வீடன்ல தான் முதல் லோக்பால் கொண்டு வந்தாங்க. இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா லோக்பால் வந்து இப்போ 2013 தான். ஸ்வீடன்ல இப்போ 1809 1809 ஆண்டு ஸ்வீடன்ல லோக்பால் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியாவில் லோக்பால் சட்டம் எப்போ? 2013 தான் பாஸ் பண்ணிருப்பாங்க. லோக்பால் அமைப்பு வந்து 2014 டிசம்பர் 16 தேதி தான் லோக்பால் அப்படிங்கிற அமைப்பு இந்தியாவில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, சோ அடுத்து ஆர்டிகிள் 326 of the constitution is related to which of the following? இந்திய அரசியலமைப்பில் 326ஆம் விதி கீழ் காணப்படும் எதை குறிப்பிடுதுன்னு கேட்டிருக்காங்க. எலெக்ஷன் டு தி லோவர் ஹவுஸ் பேஸ்ட் ஆன் தி யுனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ், பிரசிடென்ட், பார்லிமென்ட், சுப்ரீம் கோர்ட். ஆர்டிகிள் 326. So article 326 is related to. Article 326 is related to. சொல்லுங்க பார்க்கலாம். So ஆர்டிகல் ஏன்னா ஆர்டிகல் 324 இருந்து ஆர்டிகல் 324 இருந்து என்ன ஆரம்பிச்சிரும்? எலெக்ஷன் சம்பந்தமான ஆர்டிகல் ஆரம்பிச்சிரும் இல்லையா. அப்போ ஆர்டிகல் 326 அப்படிங்கிறது எது சம்பந்தமா உள்ளதான்? இதுவும் வந்து எலெக்ஷன் சம்பந்தமான உள்ள ஆர்டிகல் தான். சோ எதுக்காக அப்படின்னா எலெக்ஷன் டு லோவர் ஹவுஸ். சோ
நம்மளுடைய லோக்சபா, அது மட்டும் இல்லாம மாநிலங்களுடைய சட்டசபை இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்குமே வந்து யுனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ், வயது வந்தோர் வாக்குரிமை, வயது வந்தோர் வாக்குரிமை அப்படிங்கிற இந்த விஷயம் மூலியமா தான் எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணும் அப்படிங்கறத இந்த ஆர்டிகல் 326ல 12 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் ஓட்டுரிமை கொடுக்கிறதுக்கான ஒரு ஆர்டிகல் தானே ஆர்டிகல் 326 அப்படிங்கிற ஆர்டிகல் 324 பார்ட் 15. எஸ், ஆர்டிகல் 324 பார்ட் 15ல இது வந்து சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து அண்டர் ஆர்டிகல் 78 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இட் இஸ் a duty of prime minister to. சோ ஆர்டிகல் 78ல நம்மளுடைய பிரதமர் இருக்காரே, அவருடைய டியூட்டி பத்தி சொல்லிருக்காங்க. சோ இதுல எது வந்து பிரதமரோட டியூட்டி? கம்யூனிகேட் த பிரசிடென்ட் ஆல் the decision of the council of minister, communicate the parliament all the decision of council of minister, communicate the supreme court all the decision of the prime minister council of minister, communicate the comptroller auditor general. So இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்டிகல் 78 அப்படிங்கிறது பிரசிடென்ட்டுக்கும் பிஎம்முக்குமான உறவுகள். ஸோ பிரசிடென்ட்டுக்கும் பிஎம்முக்கும் என்ன உறவுகள் இருக்கு அப்படிங்கிறதா இந்த ஆர்டிகல் 78ல டிஸ்கஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கான சரியான விடையை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஸோ பிரசிடென்டோட டியூட்டி என்ன அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கூட்டம் நடக்குது இல்லையா, அந்த கூட்டத்தில் என்னென்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை யாருக்கு தெரிவிக்கணும்? ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு யார் தெரிவிக்கணும்? நம்மளுடைய பிஎம் தெரிவிக்கணும். ஸோ அதுதான் வந்து ஆர்டிகல் 78 டிஸ்கஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஃபார் ஆல் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பை, இது நம்ம பார்த்ததா 42. ஓகேவா? என்ன பார்த்துட்டோம். 42வது தான் இது பண்ணிருப்பாங்க. அண்டர் விச் ஆர்டிகல் தி பார்லிமெண்ட் ஹஸ் பவர் டு கிவ் ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் டு தி ஸ்டேட். நம்ம முன்னாடியே சொன்ன அந்த கிராண்ட்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா. சோ எந்த ஆர்டிகல் மூலமா, எந்த ஆர்டிகலை யூஸ் பண்ணி நம்மளுடைய பாராளுமன்ற மாநிலங்களுக்கு நிதி வழங்குறாங்க? எந்த ஆர்டிகல் யூஸ் பண்ணி பாராளுமன்ற மாநிலங்களுக்கு நிதி வழங்குறாங்க அப்படிங்கறது கேள்வி. சோ எந்த ஆர்டிகல் யூஸ் பண்ணி பாராளுமன்ற மாநிலங்களுக்கு நிதி வழங்குறாங்க? கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஆர்டிகல் யூஸ் பண்ணி இது பண்றாங்க? வெரி குட். 275 275 யூஸ் பண்ணி தான் வந்து நிதி வழங்குறாங்க. Who among the following is the first citizen of city in India? சோ இந்தியாவுடைய ஒரு இந்திய அளவில் கீழ்நிலை மாநகராட்சியின் முதல் குடிமகன். சோ மாநகராட்சி சிட்டியோடைய ஃபர்ஸ்ட் சிட்டிசன் யாரு? இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சிட்டிசன் யாரு? நம்மளுடைய பிரசிடென்ட் தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சிட்டிசன். ஆனா இதுல கேள்வி என்ன அப்படின்னா ஒரு சிட்டியோடைய ஃபர்ஸ்ட் சிட்டிசன் யாரு அப்படிங்கறத கேள்வி. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லுங்க. ஃபாஸ்டா போனா தான் நம்ம வந்து சீக்கிரம் முடிக்க முடியும். ஏன்னா நம்ம இப்பதான் வந்து ஒரு 150 கேள்வியும் முடிச்சிருக்கோம். ஸோ இன்னும் நமக்கு எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்கு. அதனால இந்த ஸ்பீட்ல போனா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரத்துல வச்சு முடிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து பாருங்க. எஸ், சோ யாரு அப்படின்னா மேயர். சோ மேயர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிட்டியோட முதல் குடிமகன். ஓகே, சிட்டியோட முதல் குடிமகன். அண்டர் த இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 ஒன் கேன் அக்யூர் சிட்டிசன்ஷிப் பை. சோ இந்திய குடியுரிமை சட்டம் 1955 கீழ் ஒருவர் இந்திய குடிமகனாக வேண்டும் என்றால், சோ நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் ஆக்ட் படி ஒருத்தர் இந்திய குடிமகன் ஆக வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? So okay guys, so இதுக்கான ஆன்சர் என்ன? இந்தியாவுடைய under the Indian Citizenship Act one can acquire citizenship எந்த மூலமா? எஸ், பெர்த் மூலமா இது பண்ணலாம். ஓகேங்களா? இந்தியால பிறக்கிற மூலமா, இந்தியால பிறந்தோம் அப்படின்னா பெர்த் மூலமா பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிசன்ட், சோ நம்மளுடைய இந்த வம்சாவளியை சார்ந்து நம்ம வந்து நம்ம பண்ண முடியாது. வம்சாவளியை சார்ந்து ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, அதுல சொல்லியிருப்பாங்க 1950க்கு முன்னாடி இருந்தவங்க வந்து பண்ண பண்ணிக்கலாம், வம்சாவளியை சார்ந்து பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பெர்த், மேரேஜ், ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே, சோ இப்போ வந்து கரண்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஒன்னு பெர்த், மேரேஜ், ரெஜிஸ்ட்ரேஷன் 3 இதுவாக பண்ண முடியும். பட் இதுல ஆப்ஷன் வந்து கொஞ்சம் இடிக்குது.
ஸோ கரண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசன்ட் மூலியமா நம்ம வந்து பண்ண முடியாது. எஸ், பெர்த் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலியமா தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஏன்னா மேரேஜ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இப்போ இந்தியாவில் வந்து யாராச்சும் மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து குடியுரிமை வந்து கொடுக்கப்படும். ஸோ அடுத்து ஐடென்டிஃபை த ஃபண்டமெண்டல் டியூட்டி தட் வாஸ் ஆடட் இன் 202 by 86th Amendment Act. ஸோ 2002 80வது அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலியமாக சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடிப்படை கடமையை பொறுத்தவரை ஸ்டார்டிங்ல 1976ல 10 இருக்கும். ஸோ அடுத்து 2002 என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு அடிப்படை உரிமை அடிப்படை கடமை வந்து சேர்த்திருப்பாங்க. இப்ப கரண்ட்ல 11 இருக்கும். ஸோ இந்த 2001ல சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமை என்ன? 2002ல சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமை என்ன? 2002ல சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமை என்ன அப்படின்னா எஸ் என்ன அப்படின்னா to provide a opportunity for education to children between the age of 16 and 14. ஸோ பெற்றோர்கள் மற்றும் குழந்தையோட பாதுகாப்பாளர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான கடமை என்ன அப்படின்னா அவங்க 6ல இருந்து 14 வயது வர உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்க வேண்டியது பெற்றோர்களுக்கும் யாருடைய கடமை? பெற்றோர்களுக்கும் அவங்களுடைய கார்டியன்ஸ்க்கும் பாதுகாவலர்களுக்குமான இது. ஓகேவா? ஸோ consider the following statement. Constitution of India established parliamentary form of government. Prime Minister is the head of the government. President is the head of the government. Real executive power rests with the President of India. So இந்தியாவுடைய பாராளுமன்ற முறை பத்தி ஒரு 4 ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் வந்து கரெக்ட் தான். நம்ம இந்தியால என்ன இது ஃபாலோ பண்றோம்? இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்றோம். அப்போ ஆப்ஷன் ஏ வரலாம். அதுக்கடுத்து பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட், இது வந்து கரெக்ட் தான். ஸோ பிரைம் மினிஸ்டர் தான் வந்து இந்தியாவுடைய ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். அது அரசாங்கம் இருக்கு இல்லையா, அரசாங்கத்துக்கு யார் தான் வந்து தலைவர்? நம்மளுடைய பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் தலைவர். ஆனா பிரசிடென்ட் வந்து ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. யாரு? ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னா ஹெட் ஆஃப் த கண்ட்ரி. ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னா ஹெட் ஆஃப் த கண்ட்ரி தான் யாரு? நம்மளுடைய பிரசிடென்ட். அதே மாதிரி ரியல் எக்ஸிகியூட்டிவ் பவர் வந்து பிரசிடென்ட் கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ நாமினல் பவர் மட்டும் தான் இருக்கு. சோ அது மட்டும் தான் இருக்கு. பிரசிடென்ட்க்கு வந்து நாமினல் எக்ஸிகியூட்டிவ் பவர் மட்டும் தான் இருக்கு. ரியல் எக்ஸிகியூட்டிவ் பவர் யார் கிட்ட இருக்கு? ரியல் எக்ஸிகியூட்டிவ் பவர் வந்து பிஎம் கிட்ட இருக்கு. ரியல் வந்து பிஎம் தான் இருக்கு. இவருக்கு வந்து நாமினல். ஓகே, சோ இவருக்கு வந்து நாமினல். சோ அப்ப ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 1 and 2 மட்டும் தான் சரியான விடை. ஓகேவா? சோ அடுத்து by what name or names is our country mentioned in the Indian Constitution? நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம் ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள் 1ல. சோ ஆர்டிகிள் 1ல இந்தியாவை எப்படி சொல்லிருக்காங்க அப்படிங்கறத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஓகேவா? சோ ஆர்டிகிள் 1ல இந்தியாவை என்ன மாதிரி சொல்லிருக்காங்க? சோ ஆர்டிகிள் 1ல இந்தியாவை என்ன நேம்ல மென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க? ஃபாஸ்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஆர்டிகிள் 1 நம்ம அரசியலமைப்பில் ஆர்டிகிள் 1ல தான் இந்தியாவோட நேம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட நேம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஆர்டிகிள் 1ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாஸ்டா என்னது? இந்தியா அண்ட் பாரத். என்னது? இந்தியா தட் இஸ் பாரத். இந்தியா தட் இஸ் பாரத் இஸ் a union of state அப்படிங்கிறது ஆர்டிகிள் 1ல இந்தியாவை பத்தி சொல்லப்பட்டிருக்க விஷயம். ஸோ அடுத்து நம்ம டிபிஎஸ்பி கொடுத்துட்டு அதை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 39B 48A 39D 39A. ஸோ மொத்தம் ஒரு 4 ஆர்டிகல் கொடுத்து இது பண்ணிருக்காங்க. இதுல ஈஸியா நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா 48A வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ 48A அப்படிங்கிறது என்ன? இது வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக உள்ளதா என்ன ஆர்டிகல் 48A. அப்ப பி அப்படிங்கிறதுக்கு 1. ஸோ பி 1 வந்து இதுல இருக்கு. ஸோ அப்போ 1 பியா இருக்கலாம் இல்ல டியா இருக்கலாம். ஸோ அதே மாதிரி 39A எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். 39A அப்படிங்கிறதுனா ஃப்ரீ லீகல் எய்ட், இலவச சட்ட உதவி. ஸோ யாருக்கெல்லாம் வந்து கோர்ட்ல வாதாடுறதுக்கு வக்கீல் வச்சு வாதாடுறதுக்கு வந்து பணம் இல்லையோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? அரசாங்கமே இலவச சட்ட உதவி பண்ணுவாங்க. அதான் வந்து ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஆர்டிகல் 39 என்ன? ஃப்ரீ லீகல் எய்ட். ஸோ D3 எங்க இருக்கு? ஸோ D3 வந்து இங்க இருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கான சரியான விடை. ஸோ இந்த 39B அப்படிங்கிறது என்ன? 39B அப்படிங்கிறது 4. என்னது? அபாலிஷன் ஆஃப் ஹெரிடிட்டரி ப்ராப்பர்ட்டி. ஸோ அடுத்து இந்த 48A அப்படிங்கிறது என்ன? ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட். ஸோ அடுத்து சி. ஸோ சிக்கு வந்து 2. 39D அப்படிங்கிறது ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். ஸோ டிபிஎஸ்பியை பொறுத்தவரை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பாலிட்டியை பொறுத்தவரை ஆர்டிகிள் 1ல இருந்து ஆர்டிகிள் 51A. ஸோ ஆர்டிகிள் 1ல இருந்து 51A வரை உள்ள எல்லா ஆர்டிகிளையும் நீங்க அப்படியே மனப்பாடம் வந்து பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ஆர்டிகிள் இருந்து ரிப்பீட்டடா நமக்கு வந்து கேள்வி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஆர்டிகிள் 51A வரை, ஆர்டிகிள் 1ல இருந்து 51A வரை உள்ள ஆர்டிகிள் ரொம்ப 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 முக்கியம். ஸோ நீங்க இதிலே பார்த்துக்கலாம் எக்கச்சக்கமான கேள்வி வந்து ஆர்டிகிள் இருந்து கேட்டிருப்பாங்க. அதுல மேக்ஸிமம் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க ஆர்டிகிள் 1ல இருந்து 51A வரை தான் கேட்டிருக்காங்க. அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல டிபிஎஸ்சி மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா டிபிஎஸ்சி அதாவது வந்து இந்த கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் டி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கனால டிபிஎஸ்சி மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதை மட்டும் நீங்க தெளிவா படிச்சீங்க அப்படின்னா ஆர்டிகிள்ல இருந்து எப்படி கேட்டிருந்தாலும் எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். சோ அடுத்து
பிரியாம்பிள். ஸோ யார் யார் பிரியாம்பிள் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கேள்வி. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேள்வி. இந்தியாவுடைய அரசியலமைப்பு, இந்தியாவுடைய அரசியலமைப்பு முகவுரை இருக்கு இல்லையா, முகவுரையை யார் யார் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. தென் கீ நோட், அதே மாதிரி சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், பாரடைஸ் ஆஃப் லாயர் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுடைய பிரியாம்பிள், இந்தியாவுடைய பிரியாம்பிள ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல யார் யார் என்ன மாதிரி சொல்லியிருக்கா, ஸோ யார் யார் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க இந்தியாவுடைய பிரியாம்பிள, இந்தியாவுடைய பிரியாம்பிள யார் யார் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்டா ஃபாஸ்டா ஃபாஸ்டா. எஸ், பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப் இந்தியாவுடைய அப்படிங்கிறது அரசியலமைப்பு வந்து ஜாதகம், அரசியலமைப்பு ஜாதகம் அப்படிங்கிற யார் சொல்லியிருப்பா, ஏக்கு வந்து 4. ஓகே, கே முன்ஷி தான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போ A4 இதை மட்டும் நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது மட்டும் தான் ஒன்று மட்டும் தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்கு. ஸோ அப்போ இந்தியா வந்து ஏக்கு வந்து 4 பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப்னு சொல்லிட்டு கே முன்ஷி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பி வந்து 5 கீ டு த கான்ஸ்டிடியூஷன், அப்படி கீ நோட் டு த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற மாதிரி ஏர்னஸ்ட் பேக்கர் சொல்லியிருப்பாரு. ஸோ அடுத்து சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பின் ஆன்மா அப்படிங்கிற மாதிரி யார் சொல்லியிருப்பார் அப்படின்னா தாக்கூர் தாஸ் பாகர்கவ் சொல்லியிருப்பாரு. தென் பாரடைஸ் ஆஃப் த லாயர் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்லியிருப்பா, சர் ஐவர் ஜென்னிங் வந்து இந்தியாவுடைய அரசியலமைப்பு பத்தி சொல்லியிருப்பாரு. இது ரொம்ப 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 முக்கியம். ஸோ பாலிட்டியை பொறுத்தவரை கொட்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கொட்டேஷன் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இதுல பிரியாம்பிள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரியாம்பிள், அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, பிரியாம்பிள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, இந்த 3 விஷயங்கள்ல நிறைய லீடர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விதமா சொல்லியிருப்பாங்க. அது யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பாத்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்க, அசசன்ட் ரீசனிங். So bringing down the influence of rich and powerful people in making government decision making is the challenge in the concept of expansion democracy. So people's participation and their control in meaningful only when influence of rich is brought down. It resulted in deepening of democracy. So இதுக்கான சரியான விடை என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கான சரியான விடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் வந்து சரியான விடை. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான விடை. ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அசசன். ஸோ அசசன் அப்படிங்கிறது தப்பு, ஆனால் ரீசனிங் வந்து கரெக்ட். அசசன் வந்து தப்பு, ரீசனிங் வந்து நமக்கு கரெக்ட். ஓகேவா. ஸோ அதனால இதுக்கான சரியான விடை அப்படிங்கிறது ஏ தான் இதுக்கான சரியான விடை. ஸோ இது ரொம்ப டெக்னிக்கல் கான்செப்ட் நமக்கு தேவை கிடையாது. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ நம்ம ஃபினான்ஸ் கமிஷனை பத்தி எக்கச்சக்கமான கேள்விகள் வந்து பார்த்துட்டோம். ஸோ இது கீழே கொடுத்திருக்கிறதுல எது ஃபினான்ஸ் கமிஷனுடைய வேலைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் 280 அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்தோம். ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஃபங்க்ஷன் என்னது கீழே கொடுத்திருக்கிறதுல எது ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ டு ரெக்கமெண்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் ஆஃப் த நெட் டாக்ஸ் ப்ரொசீஜர், இது வந்து கரெக்ட் தான். சஜஸ்ட் த பிரின்சிபல் இன் விச் கிராண்டிங் எய்ட் of the state, இது வந்து கரெக்ட் தான். suggest measure to augment the consolidated fund of state in order to supplement the resource of the panchayat, இது வந்து கரெக்ட் தான். to formulate a plan for the most effective utilization of the country's resource, இது வந்து தப்பு. ஓகேவா. என்ன பண்ணுவாங்க, இந்த 3 விஷயங்களும் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா. ஈவன் தோ வந்து பஞ்சாயத்து இதுக்காக நமக்கு வந்து ஸ்டேட் பிளானிங் கமிஷன் இருந்தாலும் நம்மளுடைய ஃபினான்ஸ் கமிஷனும் என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் இருந்தாலும் நம்மளுடைய சென்ட்ரல் ஃபினான்ஸ் கமிஷனும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்துக்காக ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ பஞ்சாயத்துக்கு மாநிலங்கள் எவ்வாறு பங்கீடு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு யாரும் பண்ணுவா, நம்மளுடைய சென்ட்ரல் பிளானிங் கமிஷன், சென்ட்ரல் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பண்ணுவாங்க, ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ அப்போ இதான் வந்து கரெக்டானது. ஆப்ஷன் டி தான் வந்து இதோடைய ஃபங்க்ஷன் கிடையாது. அடுத்து, ஆன்டி டிஃபெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா எக்ஸாம்ஸ்லயும் ரிப்பீட்டடா கேட்கக்கூடியது ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ ஆன்டி டிஃபெக்ஷன்ல பத்தி இதுக்கு முன்னாடி கொஸ்டின் வந்துச்சா? ஸோ மேம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஆன்டி டிஃபெக்ஷன்ல பத்தி கொஸ்டின் வந்துச்சா? இது வந்து பாருங்க, இண்டிபெண்டன்ட் மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் கேன் லூஸ் ஹிஸ் எலிஜிபிலிட்டி இஃப் he vote for another political party against his own political party. ஸோ இண்டிபெண்டன்ட் மெம்பர் இருக்கார் இல்லையா, ஸோ இண்டிபெண்டன்ட் மெம்பர் வந்து அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து ஓட் போட்டார் அப்படின்னா அவருடைய அந்த இது வந்து போயிருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வில் பி லூஸ் தர் எலிஜிபிலிட்டி அகேன்ஸ்ட் த ஆர்டர் ஆஃப் அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸோ இந்த ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் அப்படிங்கிறது 1985 ஆண்டு 52வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமா நம்மளுடைய 10வது அட்டவணையில கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது மூலியமா என்ன அப்படின்னா கட்சி தகவல் தடைச்சிட்டம். ஸோ ஒரு நபர் வந்து ஒரு கட்சியில் எலெக்ட் ஆறாரு, ஆனா அவர் என்ன பண்றாங்க, வேற ஒரு கட்சி, அவர் வந்து எலெக்ட் ஆனதுக்கு அப்புறமா வேற ஒரு கட்சி அவருக்கு அதிக பணம் வந்து கூப்பிடுறதுனால வேற கட்சிக்கு போறாருன்னா அவரை இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் மூலியமா எலிமினேட் வந்து பண்ணிடுவாங்க, அவரை அந்த பதவியில வந்து நீக்கிடுவாங்க. இதுதான் வந்து ஆன்டி டிஃபெக்ஷன். இதுல கொடுத்திருக்கிறதுல எது வந்து கரெக்ட், எது தப்பு, ஆன்டி டிஃபெக்ஷன் பத்தி கொடுத்திருக்கிறதுல எது வந்து கரெக்ட், எது வந்து தப்பு. இண்டிபெண்டன்ட் மெம்பர் வந்து
independent member of a parliament can lose his eligibility if he vote for another political party against his own political party. Actually இந்த டேர்மே வந்து ரொம்ப கான்ட்ராடிக்ஷனரி. இந்த டேர்மே வந்து ரொம்ப கான்ட்ராடிக்ஷனரி. ஸோ இண்டிபெண்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னா அவர் எந்த கட்சி சார்பா இல்லாம தான் வந்திருக்காரு. ஓகேவா? எந்த கட்சியுமே சாராம தான் வந்து அவர் எலெக்ஷன்ல வந்து எலெக்ஷன் ஜெயிச்சு வந்து வந்திருக்காரு. ஸோ அப்போ ஓன் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து ஒரு கொஞ்சம் வந்து காம்ப்ளிகேட்டடான விஷயம் தான். ஸோ நீங்கள் பேசிக்காக உள்ளது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்காரு இல்லையா, இண்டிபெண்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி வேற ஒரு இண்டிபெண்டன்ட் பொலிட்டிக்கல் கேண்டிடேட் வேற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஜாயின் பண்ணலாமா கூடாதா? ஸோ ஒரு நபர் வந்து சுயேட்சையா போட்டிட்டு வெற்றி பெறாரு. ஸோ அவர் என்ன பண்ணலாம், வெளியே இன்னொரு பார்ட்டியில் போய் ஜாயின் பண்ணலாமா கூடாதா? எஸ், இந்த ஸ்டேட்மெண்ட்டே வந்து ரொம்ப கான்ட்ராடிக்ஷனல் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து எந்த பார்ட்டியுமே இருக்க மாட்டாங்க. ஆனால் என்ன சொல்றாங்க, ஓன் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிறத கொடுத்துருக்கனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொஞ்சம் கான்ட்ராடிக்ஷனல் ஸ்டேட்மெண்ட் தான். அதே மாதிரி மெம்பர் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் மெம்பர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி வில் பி லோஸ் தர் எலிஜிபிலிட்டி அகேன்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டியை. ஸோ நார்மலா எம்எல்ஏ எம்பிலாம் வந்து அந்த கட்சியோட கொரோடா, அந்த கட்சியோடைய விப் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு தான் நடக்கணும். அதுக்கு மீறி ஏதாச்சும் பண்ணாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணிடலாம், தூக்கிடலாம். ஓகேவா? அடுத்து மறுபடியும் வந்து கமிட்டி. ஸோ மறுபடியும் வந்து கமிட்டி, பஞ்சாயத்து பத்திர கமிட்டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ பஞ்சாயத்து பத்திர கமிட்டி எக்கச்சக்கமான இது கேட்டிருக்காங்க. ஸோ இது பாருங்க, பஞ்சாயத்து கமிட்டி எதுக்காக போடப்பட்டது? எல்எம் சிங்வி, ஜிவி.கே. ராவ், அதே மாதிரி பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, அசோக் மேத்தா கமிட்டி. ஸோ இதில் இந்த கமிட்டியில் வந்து எதுக்காக போடப்பட்டது? ஸோ எந்த கமிட்டி வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பற்றி ஆராயறதுக்காக போடப்பட்ட கமிட்டி என்ன? ரொம்ப ரொம்ப ஈஸியான கமிட்டி. சொல்லுங்க பார்க்கலாம். யாரு மட்டும் தான் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் நாமினேட் ஆறாங்களோ, சில பேர் வந்து ராஜ்யசபா நாமினேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நாமினேட்டர் மெம்பர் மட்டும் தான் ஜாயின் பண்ணலாம். அதுவும் எப்போ 6 மாசத்துக்குள்ள அவங்க வந்து ஜாயின் பண்ணணும். இண்டிபெண்டன்ட் மெம்பர் யாரு கூட ஜாயின் பண்ண முடியாது. ஓகே, இண்டிபெண்டன்ட் மெம்பர் வந்து ஜாயின் பண்ணக்கூடாது. பட் நாமினேட்டர் மெம்பர் என்ன பண்ணலாம், 6 மாசம் அவங்களுக்கு டைம் இருக்கு. 6 மாசத்துக்குள்ள அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாஸ்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஆன்சர் என்ன? இந்த இதுக்கு ஆன்சர் என்ன? இந்த மேட்ச் த ஃபாலோயிங்க்கு ஆன்சர் என்ன? ஸோ இந்த மேட்ச் த ஃபாலோயிங்க்கு ஆன்சர் சொல்லுங்க. ஃபாஸ்டா. ஆப்ஷன் பியா? ஆப்ஷன் பி. ஓகே. ஸோ எல்எம் சிங்வி கமிட்டி வந்து ரீவிட்டலைசேஷன் ஆஃப் பஞ்சாயத்து இன்ஸ்டிடியூஷன். ஸோ அதுக்கடுத்து ஜிவி.கே. ராவ் கமிட்டி எதுக்காக உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ ரிவைவல் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் பஞ்சாயத். ஸோ அதுக்கு அடுத்து பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான கமிட்டி. இந்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி எதுக்காக போடுறாங்க? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஆறாவதுக்காக போடப்பட்ட கமிட்டி. ஸோ அடுத்து கடைசியா அசோக் மேத்தா கமிட்டி அப்படிங்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ரூரல் ஏரியா. ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. ஸோ இந்த பர்பஸ் வந்து பார்த்துங்க, இது வந்து குரூப் 1ல கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த கமிட்டியோட இயரும் முக்கியம். எந்தெந்த கமிட்டி எந்த ஆண்டு போடப்பட்டது அப்படிங்கிற இயரும் வந்து முக்கியம். ஓகேவா? எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து நம்ம பார்க்க போறதுல சில கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிஐல வந்து ஒன்லைனர் மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால ஸ்டேட்மெண்ட் பேஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்து கேட்பாங்க. அடுத்து which one of the following is offered by election commission to recognized political party? ஸோ அங்கீகரிக்கப்பட்ட தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன கொடுப்பாங்க? பார்ட்டி நேம், எலெக்ஷன் ஃபண்டு, எலெக்ஷன் சிம்பிள், எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. ஸோ தேர்தல் கட்சியின் பெயர், நிதி, சின்னம், அதுக்கப்புறமா வந்து அறிக்கை. ஸோ ஒரு கட்சி வந்து ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியா, நேஷனல் பார்ட்டியாவோ இல்லை ஸ்டேட் பார்ட்டியோ அங்கீகரிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த அரசியல் கட்சிக்கு நம்மளுடைய தேர்தல் ஆணையம் என்ன விஷயம் வந்து கொடுப்பாங்க? எஸ், என்னது சிம்பிள். ஓகேவா? என்னது சிம்பிள் தான் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎம்கே அப்படிங்கிறது ஸ்டேட்டோட ரெகனைஸ்ட் பார்ட்டி. ஸோ அப்போ டிஎம்கேக்குன்னு என்ன, எல்லா எலெக்ஷன்லையுமே வந்து டிஎம்கே என்ன சிம்பிள் தான் பயன்படுத்துவாங்க, உதயசூரியன் தான் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி அதிமுக அப்படிங்கிறதும் வந்து ரெகனைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அப்போ எல்லா எலெக்ஷன்லையுமே அதிமுகவுக்கும் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ரெட்டலை சிம்பிள் தான் வந்து கொடுப்பாங்க. வேற எந்த கட்சிகளுக்கும் இந்த ரெகனைஸ்டு பார்ட்டியோட சிம்பிளை கொடுக்க மாட்டாங்க. ஆனா இப்ப மித்த கட்சிகள் இருக்கு இல்லையா, இப்ப இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், அதே மாதிரி விசிக அவங்க இப்போ
இதா மாறிட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஸ்டேட் பார்ட்டி அந்தஸ்து கீழே. ஸோ அப்போ அந்த கட்சிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு இது கொடுப்பாங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழருக்குலாம் வந்து கரும்பு விவசாயி அப்படிங்கிற ஒரு சின்னம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் மைக் சின்னம் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் நான் ரெகனைஸ்டு பார்ட்டிக்கு சிம்பிள் மாறும். ஆனால் ரெகனைஸ்டு பார்ட்டி நம்மளுடைய தேர்தல் ஆணையம்ல அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னா அவங்களுக்கு வந்து எலெக்ஷன் சிம்பிள் கரெக்டாக தான் இருக்கும். தி சுப்ரீம் கோர்ட் கமாண்ட் ஆஃப் த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியா இஸ் vested in whom? இந்திய ஒன்றியத்தின் பாதுகாப்பு படைகள் மீதான உயர்தனி ஆணைய அதிகாரம் யாரிடம் உள்ளதுன்னு கேட்டுறாங்க. தி சுப்ரீம் கமாண்ட் ஆஃப் த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் உடைய சுப்ரீம் கமாண்டா யார் வந்து ஆக்ட் ஆகும்? பிரசிடென்ட், பார்லிமெண்ட், பிரசிடென்ட் பட் ரெகுலர்லி பை பார்லிமெண்ட், சீஃப் டிஃபென்ஸ் ஆஃபீஸர். ஸோ நம்மளுடைய ராணுவம் இருக்கு இல்லையா, இதோடைய சுப்ரீம் கமாண்டரா யார் வந்து ஆக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இந்திய ஒன்றியத்தில் பாதுகாப்பு படைகள் மீதான உயர்தனி ஆணை அதிகாரி யாரிடம் உள்ளது? இதுக்கான ஆன்சர் என்ன? எஸ், பிரசிடென்ட் தான். ஓகேங்களா சார், பிரசிடென்ட் தான் வந்து இந்த முப்படைக்கான எல்லா அதிகாரம் எல்லாமே யார்கிட்ட தான் உள்ளது? பிரசிடென்ட் கிட்ட தான் உள்ளது. ஓகேங்களா, பிரசிடென்ட் கிட்ட தான் வந்து உள்ளது. ஸோ அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் லிட்டரலி மீன் வீக் கமாண்ட்? ஸோ கீழ் சொல்லப்பட்டவற்று நாங்கள் ஆணையிடுகிறோம். வீக் கமாண்ட். ஸோ வீக் கமாண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிட். ஸோ இந்த ஒவ்வொரு ரிட்டுக்குமே வந்து அதோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஒன்று இருக்கு. இந்த வீக் கமாண்ட் அப்படிங்கிற இது வந்து எந்த ரிட்டோடைய டிரான்ஸ்லேஷன்? ஸோ வீக் கமாண்ட் அப்படிங்கிறது எந்த ரிட்டை குறிக்குது? ஹேபஸ் கார்பஸ், மேண்டமஸ், கியோ வாரண்டோ, செர்ச்சுலரை. ஸோ எந்த விட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ரிட்டோடைய டிரான்ஸ்லேஷன் வந்து வீக் கமாண்ட். எஸ், வீக் கமாண்ட் அப்படிங்கிறது என்ன? மேண்டமஸ். மேண்டமஸோடைய அந்த மீனிங் என்ன? வீக் கமாண்ட் அப்படிங்கிறது இது எதுக்காக உள்ளது? நம்மளுடைய அதிகாரிகள் யாராச்சும் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் ஒழுங்காக வேலை பார்க்கல அப்படின்னா அது சம்பந்தமாக போய் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடலாம். ஸோ அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுவாங்க? அந்த அதிகாரிகளுக்கு கமாண்ட் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஒழுங்காக வேலை பாருங்க, இவங்களுடைய இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கமாண்ட் கொடுப்பாங்க. அதான் வந்து வீக் கமாண்ட் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஹேபர்ஸ் கார்பஸ்க்கு என்ன? டு பிரிங் த பாடி. ஸோ பாடியை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி. டு பிரிங் த பாடி, அந்த நம்பரை 24 மணி நேரத்தை கொண்டு வந்து நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளதா வந்து வீக் கமாண்ட் அப்படிங்கிறது. ஸோ ஆல்ரெடி மேம் வந்து உங்களுக்கு ரிட் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, அடுத்து நியூ ஆல் இந்தியா சர்வீஸ் கேன் பி கிரியேட்டட் பை. ஸோ புதிய அகில இந்திய பணி யாரால் உருவாக்க இயலும்? ஸோ புதிய அகில இந்திய பணி யாரால் உருவாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட், ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ரெசல்யூஷன் ஆஃப் லோக்சபா, ரெசல்யூஷன் ஆஃப் யூபிஎஸ்சி. ஸோ புதுசா ஒரு ஆல் இந்தியா சர்வீஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், அதே மாதிரி வந்து ஐஎஃப்எஸ்லாம் இருக்குல்ல, இதே மாதிரி புதுசா ஒரு ஆல் இந்தியா பணி, ஒரு ஆல் இந்தியா சர்வீஸ் வந்து உருவாக்கணும்னா அதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? அதை எப்படி உருவாக்குவாங்க? ஸோ புதுசா ஒரு ஆல் இந்தியா பாடி வந்து உருவாக்கணும்னா அது யார் வந்து எப்படி வந்து உருவாக்குவாங்க அப்படின்னா, எஸ், யார் இது பண்ணுவா? அதுக்கு ராஜ்யசபா என்ன பண்ணும்? ராஜ்யசபா வந்து ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணும். ஸோ என்னதான் ராஜ்யசபா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாலும் ஃபைனலா பார்லிமெண்ட்ல ஆக்ட் இது பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அந்த இது வந்து உருவாக்குவாங்க. ஸோ இதுக்கான ஆர்டிகல் என்ன? ஆர்டிகல் 312. ஸோ ஆர்டிகல் 312 மூலியமா புதுசா ஒரு ஆல் இந்தியா சர்வீஸ் உருவாக்குறது யார் இனிஷியேட் பண்ணும்? நம்மளுடைய லோக்சபா, ராஜ்யசபா இனிஷியேட் பண்ணாங்க. பட் ஃபைனல் என்ன பண்ணும்? அதுக்கு சட்டம் கொண்டு வந்து வந்து பார்லிமெண்ட் சட்டம் பாஸ் பண்ணி தான் வந்து கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ லோக்சபா, ராஜ்யசபா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் வந்து ஆக்ட் கொண்டு வருவாங்க. ஸோ இதுக்கு வந்து ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் கரெக்டான ஆன்சர் தான். ஸோ அடுத்தது சேர்மன் ஆஃப் 13th ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ 13வது நிதிக்குழு. ஸோ நிதிக்குழு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பார்க்குறோம் எக்கச்சக்கமான நிதிக்குழுடைய தலைவர்களை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ சேர்மன் ஆஃப் 13th ஃபினான்ஸ் கமிஷன். Chairman of 13th Finance Commission. So யாரு Chairman of 13th Finance Commission? Chairman of 13th Finance Commission யாரு? Very good. யாரு? விஜய் கேல்கர். So விஜய் கேல்கர் அப்படிங்கிறது தான் 13th Finance Commission உடைய தலைவர். 13th Finance Commission உடைய தலைவர் யாரு? விஜய் கேல்கர். அதே மாதிரி 15th யாரு? என்கே சிங். 16th வந்து அரவிந்த் பனகாரியா. ஓகே, அடுத்து dash principles are included in the article 38, 39, 41, 42, 43 of Indian Constitution which are related to directive principle of state policy. அரசின் நெறிமுறை கொள்கைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு விதி 38, 39, 41, 42, 43 டேஷ் கொள்கையை வெளிப்படுத்துகிறது. ஸோ நம்மளுடைய டிபிஎஸ்பியில் ஆர்டிகிள் 38, 39, 41, 42, 43 இது எல்லாமே வந்து எந்த கொள்கையை வெளிப்படுத்துதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த கொள்கையை வெளிப்படுத்துது? நம்ம டிபிஎஸ்பி என்ன பிடிச்சிருக்காங்க? மொத்தம் 3 கேட்டகரியா பிடிச்சிருக்காங்களா? ஒன்று என்ன? சோசியலிஸ்ட், சோசியலிஸ்டிக், காந்தியன்,
சோசியலிஸ்டிக் பிரின்சிபல், காந்தியன் பிரின்சிபல், அதே மாதிரி லிபரல் பிரின்சிபல். ஓகே, ஸோ லிபரல் பிரின்சிபல் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய டிபிஎஸ்பி என்ன பண்ணிருக்காங்க, மொத்தம் 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எதுல வருது அப்படிங்கிறத பாத்துங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய அரசியல் அமைப்புல இந்த மாதிரி பிரிக்கல. இது நம்மளா என்ன பண்ணிருக்கோம், நம்மளா வந்து என்ன பண்ணிருக்கோம், நம்ம படிக்கிறதுக்காக பிரிச்சு வச்சிருக்கோமே தவிர நம்மளுடைய ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல இந்த மாதிரி இது சோசியலிஸ்டிக் பிரின்சிபல், இது வந்து காந்தியன் பிரின்சிபல், இது வந்து லிபரல் பிரின்சிபல் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அரசியல் அமைப்புல பிரிக்க கிடையாது. ஸோ நம்ம தான் என்ன பண்ணிருக்கோம், நம்ம வந்து ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக பிரிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து சோசியலிஸ்டிக் பிரின்சிபல், இதெல்லாம் எதுல வருது, சமதர்ம கோட்பாடு அப்படிங்கிற கோட்பாடுல வருது. அடுத்து மறுபடியும் ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. லிஸ்ட் கொடுத்துட்டு அதோடைய பார்ட்டி, சோ பார்ட்டி, அந்த பார்ட்டியோட ஃபவுண்டர், சோ பார்ட்டியோட ஃபவுண்டர் கொடுத்திருக்காங்க. இதுல நமக்கு எல்லாத்துக்குமே ஈஸியா தெரிஞ்சது அப்படின்னா ராஜகோபாலாச்சாரி. ஸோ ராஜாஜி என்ன பார்ட்டியை ஆரம்பிச்சார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ராஜாஜி என்ன பார்ட்டி, ராஜாஜி வந்து சுதந்திரா பார்ட்டி. அப்போ C1, ஸோ C1 அப்படிங்கிறது இந்த 2 ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ B, C இது ரெண்டுலயுமே C1 இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து யார் ஆரம்பிச்சிருப்பா அப்படின்னா ஏகே கோபாலன். ஏகே கோபாலன் அப்படிங்கிற கம்யூனிஸ்ட் பார்ட்டியோடைய ரிலேட்டட். ஸோ அப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறதுக்கு D-க்கான ஆன்சர் என்ன, ஸோ D வந்து 2, ஸோ D2 இது ரெண்டுலயுமே வந்து D2 தான் இருக்கு. ஸோ அடுத்து அம்பேத்கர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி. டாக்டர் அம்பேத்கர் இருக்கார் இல்லையா, அவர் இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி அப்படிங்கிற பார்ட்டி வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ அப்போ ஏக்கு வந்து 3. ஸோ அப்போ இதுதான் வந்து நமக்கான சரியான விடை. ஓகேவா, ஸோ அம்பேத்கர் வந்து என்ன பார்ட்டி, இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி யார் ஆரம்பிச்சிருக்கா, அம்பேத்கர். அதே மாதிரி பாரதிய ஜனசங் அப்படிங்கிறது தீன் தயாள் உபாத்யாயா ஆரம்பிச்சிருப்பாரு. அடுத்து சுதந்திரா பார்ட்டி வந்து ராஜகோபாலாச்சாரி. கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து ஏகே கோபாலன். நம்ம பார்த்துட்டு ஏகே கோபாலன் கேஸ், அவர் தான் வந்து இந்த ஏகே கோபாலன். ஓகேவா, ஸோ எவ்வளவு கொஸ்டின் போயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 189 கொஸ்டின் போயிருக்கு. ஓகே, ஸோ 189 கொஸ்டின் பேர். கொஞ்சம் ஃபாஸ்டா போகலாம், கொஞ்சம் ஃபாஸ்டா போனால் தான் நம்ம வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க முடியும். ஓகேவா, ஸோ அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா போகலாம், கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து ஹூ ஸ்டேட்டட் தட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் த ஷீல்ட் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஷீல்ட் ஆஃப் டெமோக்ரஸி, அடிப்படை உரிமை என்பது மக்களாட்சியின் கவசம். அடிப்படை உரிமை என்பது மக்களாட்சியின் கவசம் அப்படிங்கிறவர் யார் சொன்னார்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ஷீல்ட் ஆஃப் டெமோக்ரஸி. ஹூ செட் திஸ்? யாரு சொல்லிருப்பா? Who said fundamental rights are shield of democracy? ஃபாஸ்டா. சரி, யார் சொல்லிருப்பா? இது யாரு இந்த மாதிரி சொல்லிருப்பா? எஸ் ஃபாஸ்டா போயிடலாம். எஸ், யார் சொல்லிருப்பா அப்படின்னா பதஞ்சலி சாஸ்திரி அப்படிங்கிறது தான் இந்த சொல்லிருப்பாரு. அடுத்து select the word that was inserted in 6th para of preamble by an amendment of 1976. So 1976 42வது சட்ட திருத்தத்துல அந்த 6வது பேரால என்ன வேர்ட் வந்து ஆட் பண்ணிருக்காங்க? சோ 6வது பேரால என்ன வேர்ட் வந்து ஆட் பண்ணிருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். Which word was inserted in the 6th para of preamble by amendment in 1976? சீக்கிரம். சோ என்ன இது ஆப்ஷன் எஸ் செக்குலரா? தப்பு. சோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி இன்டெகிரிட்டி. ஓகேங்களா, ஆப்ஷன் சி இன்டெகிரிட்டி தான் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகே, சோ அடுத்த கேள்வி, which committee recommended the 27% reservation of the OBC in the government jobs in 1991? Yes, so which committee recommended? So 27% வந்து ரிசர்வேஷன் அப்படிங்கிறது எந்த கமிட்டி ரெக்கமெண்ட் வந்து பண்ணிருப்பாங்க? ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆன்சர் போடுங்க. ஸோ 27% ரிசர்வேஷன் ஆஃப் ஓபிசி இன் 1991 பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, அதே மாதிரி பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் கமிட்டி, அசோக் மேத்தா கமிட்டி. ஸோ எந்த கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வெரி குட், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மண்டல் கமிஷன். ஓகேங்களா, ஸோ மண்டல் கமிஷன் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஓபிசிக்கான 27% ரிசர்வேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் சப்ஜெக்ட் கம்ஸ் அண்டர் த சென்ட்ரல் கவர்மெண்ட்? ஓகேவா, ஸோ இந்த கீழே கொடுத்துருக்கிறதுல எது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வரும்? அதாவது நம்ம மொத்தம் ஒரு 3 லிஸ்ட் பார்த்துருப்போம் இல்லையா. ஒன்று வந்து யூனியன் லிஸ்ட், ஸோ ஒன்று வந்து யூனியன் லிஸ்ட், அடுத்து வந்து ஸ்டேட் லிஸ்ட், அடுத்து கன்கரண்ட். ஸோ இந்த லிஸ்ட்ல எது வந்து
இந்த யூனியன் லிஸ்ட்ல வரும் கேட்டிருக்காங்க. அது கீழே கொடுத்திருக்கிறதுல எது வந்து யூனியன் லிஸ்ட்ல வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. எது யூனியன் லிஸ்ட்ல வரும். சோ गाइस நம்ம ANA 247ல நீங்க எக்ஸ்க்ளூசிவா டெஸ்ட் பிராக்டீஸ் பண்ணி பார்க்கிறதுக்காக டெஸ்ட் பிரைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. நீங்க ஆப்ல போயிட்டு அந்த டெஸ்ட் பிரைம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா வெறும் 299 ரூபாய் மட்டும் தான், வெறும் 219 மட்டும் தான். இதுல வந்து TNPSC, TNUSR இந்த மாதிரி என்னென்ன எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ANA டெஸ்ட் இருக்கோ அந்த எல்லா டெஸ்டையும் எவ்வளவு டெஸ்ட், ஒரு 100 டெஸ்ட் 150 டெஸ்ட் எத்தனை டெஸ்ட் இருக்கோ எல்லா டெஸ்டையும் நீங்க வந்து ஃப்ரீயா போட்டு பார்த்துக்கலாம். 299 ரூபாய் மட்டும் கட்டினா நீங்க வந்து போதும். ஸோ தேவைப்படுறாங்க ANA உடைய டெஸ்ட் பிரைம் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கங்க. இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னா பேங்கிங். ஏதாவது ஸோ பேங்கிங் அப்படிங்கிறதா வந்து இருக்கு. ஸோ பிரிசன் அப்படிங்கிறது இது எல்லாமே அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும், பிரிசனா இருக்கட்டும், பப்ளிக் ஹெல்த்தா இருக்கட்டும், எல்லாமே யார் கீழே வந்துடும். இது எல்லாமே நம்மளுடைய மாநில அரசாங்கத்துக்கு கீழே வந்துடும். எல்லாமே மாநில அரசாங்கத்துக்கு கீழே வந்து வந்துடும். கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து போலாமாங்க. Which schedule of the Indian Constitution specifies the power, authority and responsibility of பஞ்சாயத். ஸோ இது வந்து 3வது கொஸ்டின் 4வது கொஸ்டின் வருது. ஸோ பஞ்சாயத்தோடைய பவர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே 11th ஷெட்யூல். பஞ்சாயத்துக்கு வந்து 11th ஷெட்யூல், முனிசிபாலிட்டிக்கு வந்து 12th ஷெட்யூல். அடுத்து கவர்னர் இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். He is the nominee of the central government. The draft constitution provided for the indirect election of governor. Constitution Assembly opted for the indirect appointment of governor. So governor பத்தி கொடுத்திருக்கிறதுல எது வந்து கரெக்ட். ஸோ கவர்னர் பத்தி கேட்டிருக்க கேள்வியில எது வந்து கரெக்ட். ஸோ ஃபாஸ்டா ஸோ கவர்னர் பத்தி கொடுத்துருக்கிறதுல எது வந்து கரெக்ட். எஸ் ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட் தான். கவர்னர் வந்து பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்றாங்க. அப்போ 1 ஸோ இது வந்து வராது. அதே மாதிரி ஹி இஸ் a nominee of the central government. இவர் வந்து மத்திய அரசாங்கத்தால் நியமனம் செய்யும் நபர். அவர் இவர் வந்து நியமனம் தான் செய்யறாங்க. அப்போ 2வது வந்து கரெக்ட் தான். இவர் என்ன நாமினி ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். இது வந்து கரெக்ட் தான். ஸோ அடுத்து ஸோ அப்போ இது கரெக்ட்னால என்னாச்சு, இது வந்து போயிடும். அடுத்து இது பாருங்க. The draft constitution provided for the indirect election for governor. The constitution assembly opted for the indirect appointment of the governor. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? வெரி குட். 1 2 4 ஓகேவா. நம்மளுடைய அரசியலமைப்பு என்ன பண்ணிருக்காங்க, இன்டைரக்ட் அப்பாயின்மெண்ட் தான் வந்து பண்ணிருக்காங்க. ஏன்னா டைரக்ட் அப்பாயின்மெண்ட் கிடையாது, இன்டைரக்டா நாமினேஷன் மூலமா அப்பாயிண்ட் வந்து பண்றாங்க. Which of the following institution has the final power of deciding on the composition of upper house of the state legislature? So மாநில சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர் எண்ணிக்கையை நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. So which of the following institution is the final power of deciding on the composition of upper house of the state legislature? Parliament, state legislature, lower house of the state legislature, none of the above. So சொல்லுங்க பார்க்கலாம். So யார் வந்து இதுக்கு தகுதியான நபர், இந்த விஷயத்தை யார் வந்து பண்ண போறா? Which of the following institution has the final power of deciding on the composition of upper house of the state legislature? According to test detailed So solution, யார் the correct சொல்லுங்க answer பார்க்கலாம். is parliament. யார் வந்து இந்த இதை பண்றா? ஸோ ஸ்டேட் நம்மளுடைய அப்பர் ஹவுஸ் இருக்காங்கல்ல, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுடைய இந்த இதெல்லாமே வந்து ஃபைனலைஸ் பண்ணுறது, காம்போசிஷன் ஃபைனலைஸ் பண்ணுறது யார் அப்படின்னா யார் பார்லிமெண்ட் தான் வந்து ஃபைனலைஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ அடுத்து இன் இந்தியா பிரசிடென்ட் ஹவ் வீட்டோ பவர் ஓவர். ஸோ இந்தியாவில் குடியரசுத் தலைவர் வந்து எதன் மீது அவருக்கு வந்து ரத்து செய்கிற அதிகாரம் இருக்கு. நம்மளுடைய பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுவார், ஃபர்ஸ்ட் வந்து பில் வந்து லோக்சபா, ராஜ்யசபா, அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டுக்கு போகுது அப்படின்னா இந்த பில்ல கையெழுத்து போடலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு பிரசிடென்ட்டுக்கு சில அதிகாரம் இருக்கு. அதான் நம்ம என்ன சொல்றோம், வீட்டோ பவர் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஸோ இந்த வீட்டோ பவர் இந்தியா பிரசிடென்ட்டுக்கு எந்த வீட்டோ பவர், எந்தெந்த பில்லுகளா வீட்டோ பவர் வந்து பயன்படுத்தலாம். ஸோ கண்டிப்பா ஆர்டினரி பில்லுக்கு வீட்டோ பவர் வந்து பயன்படுத்தலாம். ஓகேவா. ஸோ அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட பில்லுக்கும் வந்து ஒரு வீட்டோ பவர் பயன்படுத்தலாம். மணி பில், கான்ஸ்டிடியூஷன் பில், ரெண்டுக்கும் ஒரு வீட்டோ பவர் பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா? ஸோ அவருடைய அந்த ரத்து செய்கிற அதிகாரத்தை மணி பில்லுக்கும் கான்ஸ்டிடியூஷன் பில்லுக்கும் அவர் பயன்படுத்தலாமா படுத்தக்கூடாதா? ஸோ அப்போ 1 3 1 4 அப்படின்னா 1 இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இது கண்டிப்பா வராது, அதே மாதிரி டியும் வராது. ஸோ ஆப்ஷன் ஏவா சியா? ஆப்ஷன் ஏவா சியா? கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு பிரசிடென்ட் பயன்படுத்தலாமா கூடாதா? ஸோ கேன் பிரசிடென்ட் யூஸ் வீட்டோ பவர் ஃபார் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்? ஸோ பிரசிடென்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு வீட்டோ பவர் பயன்படுத்தலாமா கூடாதா? கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு பயன்படுத்தலாமா கூடாதா? எஸ். ஸோ வெரி குட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த 2 பில்லுக்கும், மணி பில்லுக்கும் அவர் வந்து என்ன பண்ணக்கூடாது, மணி பில்லுக்கும் வந்து வீட்டோ பவரை பயன்படுத்த முடியாது, அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கும் பயன்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா மணி பில் அப்படிங்கிறது அவருடைய ரெக்கமெண்டேஷன் தான், ஏன்னா பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் தான் கொடுக்குறாங்க. அதனால மணி பில்லுக்கு அவர் பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால இது ரெண்டுக்கும் அவர் வீட்டோ பயன்படுத்த முடியாது. 1 4 ஓகே, 1 4 இது ரெண்டுக்கும் என்ன பண்ணிக்கலாம், ஆர்டினரி பில்லுக்கு, பிரைவேட் மெம்பர் பில்லுக்கு, அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல இருந்து வர பில்லுக்கு அவர் பயன் வந்து படுத்திக்கலாம். ஓகே. அடுத்த கேள்வி, money bill can be introduced in the parliament without the president approval. The finance commission is appointed by the president. So the ரெண்டுக்கும்
கரெக்டான ஆன்சர் இது. இது வந்து நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க இது வந்து தப்பு. ஏன் அப்படின்னா மணி பில் வந்து பிரசிடென்ட்டோடைய அப்ரூவல் தேவை. ஸோ பிரசிடென்ட்டோடைய பிரசிடென்ட் வந்து அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், மணி பில்லை நம்ம வந்து பாராளுமன்றத்தில் ஏற்ற முடியும். சப்போ ஒன்று வந்து தப்பு. இந்த ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் அப்பாயின்ட் பை தி பிரசிடென்ட் தான். ஓகேவா? சப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, பி மட்டும்தான் இதுக்கான சரியான விடை. ஓகே. ஸோ அடுத்து the council of minister of the parliament hold the office during the pleasure of. ஸோ நாடாளுமன்றம் அமைச்சரவை நீடிப்பது இவரது ஆளுமையான்னு கேட்டிருக்காங்க. இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து யாருடைய ப்ளஷரில் இருப்பாங்க. ஸோ அதாவது யார் நினைச்சாங்க அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரை தூக்கலாம் அப்படிங்கிறதான் வந்து கேள்வி. ஸோ the council of minister of parliament hold the office during the pleasure of prime minister, president, parliament, none of the above. prime minister, president, parliament, none of the above. எஸ், இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான். ஓகேவா? ஸோ என்னதான் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு அதிகாரம் இருந்தாலும் பிரைம் மினிஸ்டர் டேரக்டாக தூக்க முடியாது. பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணும், பிரசிடென்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி பிரசிடென்ட் தான் வந்து அவங்கள பதவியிலிருந்து தூக்கணும். ஸோ அப்போ இதுக்கான சரியான விடை வந்து பிரசிடென்ட் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல் ப்ராட்லி கவர் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிரைம் மினிஸ்டர் அண்ட் பிரசிடென்ட். ஸோ பிரைம் மினிஸ்டருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் இடையிலான உறவுகளை நிர்வகிக்கக்கூடிய ஆர்டிகல் எது? ஸோ பிரசிடென்ட்டுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் இடையிலான உறவுகளை நிர்வகிக்கக்கூடிய ஆர்டிகல் எது? இது ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா 51 அப்படிங்கிறது நமக்கு டிபிஎஸ்பியில் வந்துடும். அதில் பிரசிடென்ட்டுக்கும் இவங்களுக்கும் உள்ள சம்பந்தம் எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். பிரசிடென்ட்டுக்கும் பிரைம் மினிஸ்டருக்குமான ரிலேஷனை எந்த ஆர்டிகிளில் வந்து கவர்ன் பண்ணுது? ஃபாஸ்டா. ஸோ வெரி குட். ஆர்டிகல் 74, 75, 78. இது ஆர்டிகல் 74, 75, 72 இந்த 3 ஆர்டிகல் என்ன பண்றாங்க, பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் பிஎம்முக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இது பண்றாங்க. ஓகேவா? ஸோ 200 கேள்வி வந்து முடிஞ்சு. ஓகேவா? ஸோ இந்த ஸ்பீடு போதுமா இல்லை கம்மி பண்ணுமா? ஸோ 3.25 வர நிலவரம் 200 கேள்வி முடிச்சாச்சு. இன்னும் 300 கேள்வி இருக்கு. ஓகேவா? ஸோ நான் வந்து 250 வரை பண்ணிடுறேன். அதுக்கடுத்து மேம் வந்து 250லேருந்து கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ ஓகே, புரியுதா? ஸோ ஃபாஸ்ட்டாக போகிறோமா இல்லை ஸ்லோவாக போகிறோமா? புரியுதா சொல்லுங்கள். ஸோ அது தகுந்த மாதிரி நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்பீடில் போனால் மட்டும்தான் நம்ம வந்து முடிக்க முடியும். 10:30 ஆரம்பித்தோம், 11:30, 12:30, 1:30, 2:30, 3:30, 5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ 5 மணி நேரத்துக்கு 200 கேள்விகள். அப்போது 10 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணாலே நம்ம இந்த ஸ்பீடில் போனாலே நம்ம வந்து 400 கேள்விகள் தான் முடிக்க முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. ஓகேவா? ஸோ நான் ஃபாஸ்ட்டாக போகிறது மட்டும் இது இல்லை, நீங்களும் தொடர்ந்து அப்படியே வாங்க. ஓகேவா? ஸோ நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். அடுத்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் த ஸ்டேட் பாலிசி ஆர் டிஸ்கிரைப்ட் அஸ் லைஃப் கிவிங் ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பை. ஸோ யார் வந்து நம்மளுடைய டிபிஎஸ்பியை அரசியல் அமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகள். ஸோ அரசியல் அமைப்புக்கு உயிரளிக்கும் விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கா? யார் சொல்லியிருக்கா? ஸோ யார் வந்து டிபிஎஸ்பியை லைஃப் கிவிங் ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ யார் டிபிஎஸ்பியை லைஃப் கிவிங் ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா? ஸோ ஃபாஸ்ட்டாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அம்பேத்கரா? ஓகே, ஸோ அம்பேத்கர் சொல்லியிருக்காரா? எஸ், யார் சொல்லியிருக்கா அப்படின்னா அம்பேத்கர் கிடையாது. எல்எம் சிங்வி. யாரு? எல்எம் சிங்வி தான் வந்து டிபிஎஸ்பியை லைஃப் கிவிங் ப்ரொவிஷன் சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் 100 கொஸ்டின் 3.5 மணி நேரமா? நெக்ஸ்ட் 100 கொஸ்டின் 1.5 மணி நேரம். அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. பார்லிமெண்ட் cannot enforce it by legislature, it applicable to only to Indians. இது வந்து கரெக்ட் தான். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது யாருக்கு மட்டும் தான், இந்தியர்களுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும். அப்ப இது வந்து கரெக்ட் தான். ஆல் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் எய்தர் moral or civic duty, பேயிங் டாக்ஸஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. ஸோ அப்போ 4வது வந்து வராது. ஏன்னா பேயிங் டாக்ஸ் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கிடையாது. பட் இதை வந்து நம்மளுடைய சொரன்சிங் கமிட்டி இருக்கு இல்லையா, சொரன்சிங் கமிட்டி பேயிங் டாக்ஸையுமே வந்து ஒரு இதாக கொண்டு வந்துருப்பாங்க. பட் ஆனால் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் அதை ஏற்றிருக்க மாட்டாங்க. அப்போ 4 வந்து வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ இதில் எது வந்து சரியான விடை? 2ஆ 3ஆ? ஏயா சியா? எது வந்து கரெக்டான விடை? ஸோ பேயிங் டாக்ஸ் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் டியூட்டி கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து கிடையாது. பேயிங் டாக்ஸ் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து கிடையாது. ஸோ இதில் எது வந்து கரெக்டு? எது வந்து கரெக்ட்? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை
பார்லிமெண்ட் என்ஃபோர்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ கோர்ட் தான் வந்து இது பண்ணக்கூடாது, பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து இந்த ஃபிளாக் கோடுன்னு இருக்கு, ஃபிளாக் கோடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்முடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல நம்ம வந்து அரசியலமைப்பு, அதே மாதிரி நம்மளுடைய நேஷனல் ஃபிளாக், நேஷனல் அந்தம் எல்லாத்தையுமே வந்து நம்ம இது பண்ணணும், மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அதை நடைமுறைப்படுத்துறதுக்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிளாக் கோடு, அதே மாதிரி நேஷனல் எம்ப்ளம், இந்த மாதிரி கோட் இருக்கு. ஸோ அப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட் கேனாட் கொடுத்தா பார்லிமெண்ட் கேன். ஸோ பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம், சட்டம் மூலியமாக கொண்டு வந்து இதை நடைமுறைப்படுத்தலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஒன்று வந்து தப்பு. எஸ், பார்லிமெண்ட் வந்து இது பண்ணலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த ஃபிளாக் கோட்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே இதுக்கான எக்ஸாம்பிள் தான். ஸோ அப்போ இதுக்கான சரியான விடை வந்து பாத்தீங்க அப்படின்னா 2, 3. ஸோ 2, 3 தான் வந்து சரி. ஒன்று வந்து தப்பு, நாட் என்ஃபோர்ஸ் இல்ல, கேன் என்ஃபோர்ஸ். பார்லிமெண்ட் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அடுத்த டேர்ம் ரிபப்ளிக் வாஸ் ஃபர்ஸ்ட் காயின்ட் இன். குடியரசு ரிபப்ளிக் அப்படிங்கிறது எந்த நாட்டில் முதல்ல கொண்டு வந்தாங்க? ஸோ ரிபப்ளிக் அப்படிங்கிறது முதல்ல எந்த நாட்டில் கொண்டு வந்தாங்க? ஸோ ரிபப்ளிக் அப்படிங்கிறது முதல்ல எந்த நாட்டில் கொண்டு வந்தாங்க? ஸோ ஃபாஸ்டா ரோமான். எஸ், கரெக்ட். ஸோ ரோம்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் ரிபப்ளிக் அப்படிங்கிற டேர்ம் வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்து பாருங்க, பார்லிமெண்ட் இஸ் competent to make a laws on matter enumerated in the union list. ஓகே, பாராளுமன்றம் மத்திய பட்டியலில் சட்டம் இயற்ற அதிகாரம் பெற்றது. இது வந்து கரெக்ட் தான். அதே மாதிரி பார்லிமெண்ட் மட்டும் தான் has the power to make law on matter not included in the state and concurrent list. So இத குறிக்குது அப்படின்னா ரெசிடியூரி லிஸ்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. ரெசிடியூரி. ஸோ இந்த ரெசிடியூரி லிஸ்ட் அப்படிங்கிறது சென்ட்ரல் லிஸ்ட், அதே மாதிரி ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட், இதுல கொடுக்கப்படாத சில விஷயங்கள் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த ரெசிடியூரி லிஸ்ட்ல வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த ரெசிடியூரி லிஸ்ட்ல உள்ள விஷயங்களுக்கு இதுல சட்டம் இயற்றுறதுக்கு யாருக்கு மட்டும் தான் அதிகாரம் இருக்கு? பாராளுமன்றத்துக்கு மட்டும் தான் அதிகாரம் இருக்கு. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ரெண்டுமே வந்து 2 தான். ஏன்னா இது வந்து கரெக்ட். யூனியன் லிஸ்ட்ல பாராளுமன்றம் சட்டம் இயற்றலாம். அதே மாதிரி இந்த ரெசிடியூரி லிஸ்ட்ல யாருக்கு மட்டும் தான் அதிகாரம் இருக்கு? பாராளுமன்றத்துக்கு மட்டும் தான் அதிகாரம் இருக்கு, மாநிலங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஓகே. சோ அடுத்த கேள்வி, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஹை கோர்ட் இன் இந்தியா. சோ இந்தியாவுடைய ஹை கோர்ட் பத்தி கேட்டிருக்காங்க. சோ இது வந்து ஃபேக்சுவல் क्वेश्चन தான், இதுக்கு அந்த அளவுக்கு டீடைல் தேவையில்ல. இதான் வந்து சரியான விடை. சோ இதுக்கான சரியான விடை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ. ஸோ ஏ தான் வந்து இதுக்கான சரியான விடை. ஸோ அந்த அளவுக்கு டீடைல் தேவையில்லை. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிரைம் மினிஸ்டர் டிட் நாட் ரிசைன் ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் டியூ டு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். ரொம்ப முக்கியமான கேள்வி. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. கீழ்காணும் இவர்களில் எந்த பிரதம மந்திரி நம்பிக்கை இல்லா வாக்கெடுப்பு மூலம் ராஜினாமா செய்யவில்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்மளுடைய பார்லிமெண்டரி சிஸ்டத்துடைய முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா இந்த நோ கான்ஃபிடன்ட் மோஷன் அப்படிங்கிற இந்த விஷயம். ஓகேவா? நம்மளுடைய அரசியலமைப்புல ஆர்டிகிள் 75ல ஆர்டிகிள் 75ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ எப்பெல்லாம் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து ஃபேஸ் பண்றாங்களோ அப்போ அந்த ஆட்சி வந்து கிளையணும் அப்படிங்கிறத ஆர்டிகிள் 75ல சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவரை இந்தியால மொத்தம் 3 முக்கியமான பிரதமர்கள், இந்தியாவுடைய 3 முக்கியமான பிரதமர்கள் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை ஃபேஸ் பண்ணிருக்காங்க. யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விபி சிங். ஸோ ஃபர்ஸ்ட் விபி சிங், அதுக்கப்புறம் வந்து தேவகவுடா, அதுக்கப்புறம் HD தேவகவுடா, அடுத்து AB வாஜ்பாய், அடல் பிஹாரி வாஜ்பாய். இந்த இந்தியாவுடைய 3 பிரதமர்களும் நம்பிக்கை இல்லா தீர்மானம் மூலமாக பதவி விலகி இருக்காங்க. சோ நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்படிங்கிறதுனா இப்போ கரண்ட் ஒரு கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த கவர்மெண்டோட விஷயங்கள் சரியில்லை அப்படின்னா அவங்க மேல என்ன பண்ணலாம், நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்து அது பாஸ் ஆயிருச்சு அப்படின்னா அதை அந்த கவர்மெண்ட்டே வந்து ரிசைன் வந்து பண்ணணும். ஸோ இதுவரை யார் ஃபர்ஸ்ட் வந்து விபி சிங், விபி சிங், அடுத்து 2வது தேவகவுடா, 3வது வாஜ்பாய். ஸோ மன்மோகன் சிங் வந்து மொத்தம் 2 டேர்ம், மன்மோகன் சிங் வந்து மொத்தம் 2 டென்யூர் வந்து ஆண்டிருக்காரு. 2024ல இருந்து 29, 2004ல இருந்து 2009, 2009ல இருந்து அதுக்கப்புறம் 2014. ஸோ மொத்தம் 2 டேர்ம் வந்து ஆட்சி செஞ்சிருக்காரு. ரெண்டுலையுமே வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூலியமா அவர் வந்து பதவி விலகிறது கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் போடுறதுக்கான அதிகாரம், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்றதுக்கான அதிகாரம் நம்மளுடைய பாராளுமன்றத்தில் எந்த அவைக்கு இருக்கு? ஸோ பாராளுமன்றத்தில் எந்த அவைக்கு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்றதுக்கான அதிகாரம் இருக்குன்னு சொல்லுங்க. இதுக்கான ஆர்டிகல் என்ன? ஆர்டிகல் 75 அப்படிங்கிறதா. ஸோ அடுத்து the Constitution 44th Amendment Act 1978 changed the right to property from. அரசியலமைப்பு 44வது திருத்த சட்டம் 1970 சொத்துரிமையை எதுல இருந்து எதுக்கு மூவ் பண்ணிருக்காங்க? So fundamental rights to legal rights to fundamental rights to basic feature of the constitution. இது எல்லாமே தப்பு. இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ், இதுக்கான சரியான விடை வந்து
ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இப்போ கரண்ட்ல எதுக்கு மூவ் பண்ணிட்டாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டு லீகல் ரைட்ஸா மூவ் பண்ணிட்டாங்க. ஆர்டிகல் 307 லீகல் ரைட்ஸா மூவ் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஃபண்டமெண்டலிசம் கிடையாது, அதே மாதிரி பேசிக் ஸ்ட்ரக்சரும் கிடையாது. ஆர்டிகல் 300A கொண்டு போயிட்டனால இது வந்து லீகல் ரைட்ஸ். இது வந்து என்ன ரைட்ஸ், இது வந்து லீகல் ரைட்ஸ். இது வந்து ஒரு லீகல் ரைட்ஸ் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ். லீகல் ரைட்ஸ் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ். இது லீகல் ரைட்ஸ் அப்படி இல்லைன்னா கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ். ஓகேவா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து லீகல் ரைட்ஸ் இல்லை கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸா மூவ் பண்ணிட்டாங்க. ஏன் ஸோ ஒன்லி வந்து யார் மட்டும் தான் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் போஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா மட்டும் தான் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை இனிஷியேட் பண்ண முடியும். ராஜ்யசபா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை இனிஷியேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கேள்வி, இந்தியா எமர்ஜ் சாவரின் ஸ்டேட் ஆன். இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது எப்போ, இந்தியா வந்து இறையாண்மை கொண்ட நாடாக எப்போ உருவாச்சுன்னு கேட்டிருக்காங்க. இறையாண்மை அப்படிங்கிறது என்ன, அந்த நாட்டை யாரும் கண்ட்ரோல் பண்ணல, ஒரு நாடை எந்த எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸும் எந்த வெளிநாட்டு சக்தியும் அந்த நாட்டை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா அது வந்து சாவரின். இப்போ இந்தியாவை பொறுத்தவரை 1947க்கு முன்னாடி நம்ம யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தா, பிரிட்டன் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால இந்தியா அப்படிங்கிறது 1947க்கு முன்னாடி வர சாவரின் கண்ட்ரி கிடையாது. எப்போ வந்து இந்தியா வந்து இறையாண்மை மிக்க நாடா மாறுது அப்படின்னா இந்தியா வந்து 15 ஆகஸ்ட் 1947 பிரிட்டிஷ்காரங்க நம்ம விட்டு போனதுக்கு அப்புறமா எப்ப இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்குதோ அப்பவே இந்தியா வந்து ஒரு சாவரின் கண்ட்ரியா மாறிடுச்சு. எலெக்ஷன் ஆஃப் ரூரல் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆர் கண்டக்டட் அண்ட் அல்டிமேட்லி சூப்பர்வைஸ்டு பை. கிராம மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்கள் யாரால் நடத்தப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா, அவங்க என்னென்ன தேர்தல் மட்டும்தான், அவங்க வந்து லோக்சபா தேர்தல், அதே மாதிரி ராஜ்யசபா தேர்தல், அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட தேர்தல், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், இந்த மாதிரியான தேர்தல்கள் யார் பண்றா, இது எல்லாமே வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து பண்றாங்க. அதே மாதிரி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்றாங்க, இவங்க வந்து பஞ்சாயத், பஞ்சாயத் எலெக்ஷன், அதுக்கப்புறம் முனிசிபாலிட்டி, பஞ்சாயத் முனிசிபாலிட்டி, இந்த ரெண்டு எலெக்ஷன் யார் பாக்குறா, இது ரெண்டையும் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து பாக்குறாங்க. மாநில தேர்தல் ஆணையம். ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆர்டிகல் 243K இந்த ஆர்டிகல் என்ன பண்ணும், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தேர்தல் ஆணையம் வந்து கொண்டு வரும், மாநில தேர்தல் ஆணையம் கொண்டு வரும். அந்த மாநில தேர்தல் ஆணையம் தான் உள்ளாட்சிகளுக்கான தேர்தலை நடத்துவாங்க. ஓகே, அடுத்து the redefining federalism for development plan, Niti Aayog pursue partnership with state through வளர்ச்சி திட்டங்களுக்காக கூட்டாட்சியினை மறுவரை செய்வதில் மாநிலங்களுக்கு இடையே நிதி ஆயோக் மேற்கொள்ளும் வழிமுறை கேட்டிருக்காங்க. மத்திய மாநில அரசாங்கத்துக்கு இடையில இப்போ மாநிலங்களுக்கு இடையில ஸ்டேட்ஸ்க்கு மாநிலங்களுக்கு இடையிலும் சரி, அதே மாதிரி ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் இடையிலும் கோஆபரேஷன் கொண்டதுக்காக நிதி ஆயோக் இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட பேர் என்ன? எஸ், தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா பட்நாயக் இருக்கா. இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் எலக்டரல் ஆஃபீஸர். என்ன ஃபெடரலிசம், ஓகே, என்ன ஃபெடரலிசம் வந்து இது பண்றாங்க. in redefining federalism for development plan, நிதி ஆயோக் pursue partnership with state through என்ன ஃபெடரலிசம் அப்படின்னா இது வந்து காம்படிட்டிவ் அண்ட் கோஆபரேட்டிவ். நிதி ஆயோக் வந்து ரெண்டுமே ஃபாலோ பண்றாங்க. காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் ஃபாலோ பண்றாங்க, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் ஃபாலோ பண்றாங்க. இந்த காம்படிட்டிவ் ஃபெடரலிசத்துக்கான எக்ஸாம்பிள் வந்து நிதி ஆயோக் எக்கச்சக்கமான ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றாங்க இல்லையா. நிதி ஆயோக் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹெல்த் இண்டெக்ஸ், அதே மாதிரி வாட்டர் இண்டெக்ஸ், இந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அது மூலியமா மாநிலங்களுக்கு இடையில காம்படிஷன் வந்து கிரியேட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நிதி ஆயோக் கவர்னிங் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு பாடி இருக்கு, அது மூலியமா மாநிலங்களுக்கு கோஆபரேஷன் கிரியேட் பண்ணி கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் வந்து பண்றாங்க. சோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா, ரெண்டுமே காம்படிட்டிவ் ஃபெடரலிசம், கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் ரெண்டுமே நிதி ஆயோக் வந்து பண்றாங்க. அடுத்து ஓல்டஸ்ட் நோன் சிஸ்டம் டிசைன்ட் ஃபார் ரிலீஸ் ஆஃப் சிட்டிசன் கிரீவன்சஸ். மக்களின் குறை தீர்ப்புக்கான உருவாக்கப்பட்ட பழமையான முறை எது? மக்களின் குறையை தீர்ப்பதற்கு உருவாக்கப்பட்ட பழமையான முறை எது அப்படிங்கிறதா கேள்வி. என்ன முறை? ஓம்பஸ்மேன், லோக்பால், லோக் ஆயுத்கா. ஓம்பஸ்மேன் சிஸ்டம், லோக்பால், லோக் ஆயுத்கா. எது வந்து மக்களின் குறையை தீர்க்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட பழைய இது? ஸ்ரீஹரி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் சூப்பர். தேங்க்யூ ஸ்ரீஹரி. தேங்க்யூ. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. கைஸ், நீங்க இப்பதான் நம்மளோட செஷன் வந்து பாக்குறீங்க அப்படின்னா நான் வந்து அடாவுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஃபேக்கல்டி டெய்லியும் காலையில 7 to 8 என்னோட கரண்ட் அஃபேர்ஸ் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு நான் வந்து பாலிட்டி எடுக்கிறேன். ஓகேவா? எஸ், இதுக்கான ஆன்சர் என்ன? இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஓம்பஸ்மேன் அப்படிங்கிறது இதுக்கான சரியான விடை. அடுத்து, which among the following article of the constitution deal with the Supreme Court of India? சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எந்த ஆர்டிகல் இருந்து எந்த ஆர்டிகல் வர சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க அப்படிங்கறத கேள்வி. இதுக்கான ஆன்சர் ஆர்டிகல் 124 இருந்து 147. இதுல ஆர்டிகல் 124 இருந்து ஆர்டிகல் 147 வரை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவை பத்தி டிஸ்கஸ் பண்ற ஆர்டிகல். ஓகே, அடுத்து preventive detention beyond 3 months require authorization from. நம்மளுடைய ஆர்டிகல் 22ல
பிரிவென்டிவ் டிடென்ஷன் பத்தி கொடுத்திருப்பாங்க. தடுப்பு காவல் இருக்கு இல்லையா, தடுப்பு காவல் பத்தி கொடுத்திருப்பாங்க. இப்போ நார்மலா ஒரு நபர் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த நபர் என்ன பண்ணும், 24 மணி நேரத்துல கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆனா அந்த நபரை தடுப்பு காவல்ல வைக்கிறாங்க, அவர் வந்து பிரிவென்டிவ் டிடென்ஷன் மூலமா அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவரை மேக்ஸிமம் 3 months எவ்வளோ, சோ மேக்ஸிமம் 3 months வரை என்ன பண்ணிக்கலாம், அவர் வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி 3 monthsக்கு மேலையும் அவரை வச்சுக்கலாம், 3 monthsக்கு மேலையும் அவர் வந்து போலீஸ் கஸ்டடியில வந்து வச்சுக்கலாம். பட் அதுக்கு ஒரு அமைப்புடைய அப்ரூவல் வாங்கணும். அந்த அமைப்புக்கு பேர் என்ன, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட், அட்டார்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல், அட்வைசரி போர்ட். இதுல யாருடைய ஒப்புதலை வாங்கிட்டு 3 monthsக்கு மேல தடுப்பு காவல்ல ஒரு நபர் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு யாருடைய ஒப்புதல் தேவை, ஃபாஸ்டா சொல்லுங்க பார்க்கலாம். யாருடைய ஒப்புதல் தேவை, சிஜிஐ கிடையாது, அட்வைசரி போர்ட். அட்வைசரி போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கும். ஓகே, ஒவ்வொரு மாநிலமும் வந்து அட்வைசரி போர்டு கிரியேட் பண்ணும். இதுல ஹைகோர்ட் ஜட்ஜஸ் எல்லாமே இருப்பாங்க. அவங்களுடைய ஒப்புதல் வாங்கிட்டு தான் 3 மாசத்துக்கு மேல ஒரு நபரை தடுப்பு காவல்ல வைக்க முடியும். அடுத்து டெர்மினேஷன் ஆஃப் ஏ செஷன் ஆஃப் ஹவுஸ் பை ஸ்பீக்கர். சபாநாயகரால் பாராளுமன்றம் அவர் மீதை முடிவுக்கு கொண்டு வரும் டேஸ் ஆகும். பாராளுமன்றத்துடைய ஒரு அமர்வை ஒரு செஷனை முடிவு கொண்டதுக்கான விஷயம் இதுக்கு பேர் என்னன்னு கேட்கறாங்க. இந்த டேர்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்மன். சம்மன் அப்படிங்கிறது என்னன்னா அவைய கூட்டுறது. ஓகேவா, அவைய வந்து கூட்டுறது. ஸ்டார்டிங் சம்மன் அப்படிங்கிறது என்ன, அவைய கூட்டுறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் சம்மன் அப்படிங்கிறது. அதே மாதிரி பொர்ரோக் அப்படிங்கிறது என்னன்னா, பொர்ரோக் அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் த செஷன். பொர்ரோக் அப்படிங்கிறது என்ன, எண்ட் ஆஃப் த செஷன். ஒரு கூட்டத்தொடரை கூட்டுறாங்களே, ஸ்டார்ட் ஆஃப் த செஷனுக்கு பேர் என்ன, ஒரு கூட்டத்தொடரை கூட்டுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பட்ஜெட் கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர், இந்த மாதிரி கூட்டத்தொடரை கூட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, அதுக்கு பேர் வந்து சம்மன் அப்படிங்கிறது கூட்டுறது. ஓகேவா, அதே மாதிரி அந்த கூட்டத்தொடரை முடிச்சுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பட்ஜெட் செஷன் போயிட்டு இருக்கு. இந்த பட்ஜெட் செஷன் அப்படிங்கிறது ஏப்ரல் 15ஆம் தேதி முடியுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து பொர்ரோக் அப்படிங்கிறது. அதே இது இந்த டிசொல்யூஷன் அப்படிங்கிறது என்னன்னா, டிசொல்யூஷன் அப்படிங்கிறது அந்த அவையே முடிஞ்சிருது, அந்த லோக்சபாவே முடிஞ்சிருது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் டிசொல்யூஷன் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் 2024 இப்போ மோடி 3.0 உடைய கவர்மெண்ட் வந்திருக்கு இல்லையா, இந்த கவர்மெண்ட்டை மொத்தமா நீக்கினாங்க அப்படின்னா லோக்சபாவை கலைஞ்சிரும். அதுக்கு பேர் தான் டிசொல்யூஷன், கலைப்பு. ஓகேங்களா, இப்போ 18ஆவது லோக்சபா நினைக்கிறேன், இந்த 18ஆவது லோக்சபா மொத்தமா கலைச்சிட்டு மறுபடியும் தேர்தல் வச்சு மறுபடியும் புதிய லோக்சபா கொண்டு வரதுக்கு பேர் தான் என்னன்னா டிசொல்யூஷன் அப்படிங்கிறது. இது என்ன, ஃபுல் ரிமூவல். ஓகேவா, அந்த லோக்சபா ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் எலெக்ஷன் வச்சு புதுசா கொண்டு வருவாங்க. அதுக்கு பேர் தான் இது வந்து ஒரு செஷன். ஓகேவா, இப்போ பட்ஜெட் செஷன் ஆரம்பிக்குதுன்னா பட்ஜெட் செஷனை கூட்டுறது, பட்ஜெட் செஷனை முடிக்கிறது. அதே மாதிரி அடுத்து வந்து வின்டர் செஷன் நடக்குதுன்னா அதை கூட்டுறது, முடிக்கிறது. அதே மாதிரி இந்த அட்ஜர்ன்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம பாராளுமன்றத்தில் பார்த்திருப்போம். பாராளுமன்றத்தில் எப்பவுமே வந்து ஸ்மூத்தா போயிட்டு இருக்காது, போர்க்காலம் மாதிரி போயிட்டு இருக்கும். ஏதாச்சும் ஒரு டிபேட் நடந்துட்டு இருக்கும், என்ன பண்ணுவாங்க, பாராளுமன்றத்தில் எம்பி சண்டை போடுவாங்க, அது தூக்கி அடிப்பாங்க, இது தூக்கி அடிப்பாங்க இல்லையா. அந்த சமயத்தில் நம்மளுடைய பிரசிடிங் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த அவையை நான் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒத்தி வைக்கிறேன், இந்த அவையை நான் 2 மணி நேரத்துக்கு ஒத்தி வைக்கிறேன், இல்ல இந்த அவையை நான் வந்து 10 நாளைக்கு ஒத்தி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த செஷன் அடையுது இல்லையா. இப்போ செஷன் ஃபார் எக்ஸாம்பிள் பிப்ரவரி 1ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் 15ஆம் தேதி வரை பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 15 வரை நமக்கு வந்து பட்ஜெட் செஷன் நடக்குது. இது வந்து பட்ஜெட் செஷன் வச்சுக்கோங்க, பட்ஜெட். ஓகே, இந்த பட்ஜெட் செஷன்ல இப்போ மார்ச் 10ஆம் தேதி ஏதோ பிரச்சனை நடந்துருச்சு, ஒரு அமளி ஆயிடுச்சு, எல்லா எம்பிஸ் சண்டை போறாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாரு, இது நிறைய விதத்துக்காக ஒத்தி வைப்பாங்க செஷனை. இந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் ஒத்தி வைக்கிறேன், இல்ல ஒரு 2 நாளைக்கு ஒத்தி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒத்தி வைக்கிறாங்களே அவைய அந்த செஷனுக்குள்ளே வந்து ஒத்தி வைக்கிறாங்க, அது வந்து 1 நாளா இருக்கலாம், 2 நாளா இருக்கலாம், ஒத்தி வைக்கிறாங்க இல்லையா. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா அட்ஜர்ன்மெண்ட் அப்படிங்கிறது. அட்ஜர்ன்மெண்ட் அப்படிங்கிறது அவைய ஒத்தி வைக்கிறது, அவ வந்து திரும்ப கூடிடும். இதுக்கு பேர் தான் அட்ஜர்ன்மெண்ட் அப்படிங்கிறது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டெசொல்யூஷன் அப்படிங்கிறது முக்கியம். ஒன்ஸ் வந்து அவை கலைஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த அவை புதுசா ஒரு லோக்சபா கூட்டுவாங்கல்ல, அப்ப என்ன பண்றது, பழையில இருந்த பில் எல்லாமே வந்து அப்படியே கேன்சல் ஆயிரும். மறுபடியும் இந்த பில் எல்லாம் கொண்டு வரணும்னா புதுசா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாஸ் ஆகணும். ஓகேவா, இதான் வந்து முக்கியமான விஷயம். இது எல்லாத்துக்குமே யாருக்கு பவர் இருக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து ஸ்பீக்கருக்கு தான் பவர் வந்து இருக்கு. இந்த டிசொல்யூஷன் மட்டும் யாரு, டிசொல்யூஷன் மட்டும் பிரசிடென்ட். ஒரு அவையை கிளைக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு, பிரசிடென்ட்டுக்கு தான் அவையை கிளைக்கிறதுக்கான அதிகாரம் வந்து இருக்கு. இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இந்த கான்செப்டை பாத்துங்க. which of the following is not formally prescribed device available to the member of parliament. கீழ்கண்டவற்றில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முறைசாரா கருவி எது கீழே கொடுத்திருக்கிறது. இது என்ன அப்படின்னா பாராளுமன்றத்தில் நிறைய விஷயங்கள், நிறைய டிவைசஸ் இருக்கு, நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஓகேவா, நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி நார்மல் எம்பிஸ், எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய எம்பிஸ் கிட்ட, பிஎம் கிட்ட கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு not a formally prescribed form of tool எதுன்னு கேட்டிருக்காங்க.
ஓகே ஸோ நாட் அ ஃபார்மலி பிரிஸ்கிரைப்ட் ஃபார்ம். ஸோ ப்ராப்பராக நம்மளுடைய லோக்சபா ரூல்ஸ்லையோ இல்லை கான்ஸ்டிடியூஷன்லையோ சொல்லாமல் நம்ம ஒரு இன்ஃபார்மலாக யூஸ் பண்ணப்பட்ட டூல்ஸ் எது அப்படின்னா எஸ் 0 ஹவர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னைக்கு காலைல பாராளுமன்றம் கூடுது, ஒரு 9 மணிக்கு கூடுது அப்படின்னா நான் என்ன பண்ணணும், நான் வந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்க போறேன் அப்படின்னா அந்த கேள்வி என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஸ்பீக்கர் கிட்ட காலையிலே 10 மணிக்குள்ளே சொல்லிடணும். சொன்ன ஓகேங்களா? ஸோ சொன்னா எனக்கு 0 ஹவர் அப்படின்னு ஒரு டைம் இருக்கும், அதுல கேள்வி கேட்கறதுக்கு அலோவ் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? ப்ரீவியஸ் ஆன்சர் சொல்ல எஸ் டெர்மினேஷன் ஆஃப் செஷன் ஆஃப் த ஹவுஸ். சபாநாயகர் பாராளுமன்ற அமர்வினை முடிவு கொண்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த செஷன். சொல்றேன் எண்ட் ஆஃப் த செஷன் அப்படிங்கிறதா வந்து இது. ஓகே, ப்ரொரகேஷன் அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் த செஷன். அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பத்தி கொடுத்திருக்காங்க, ஏதோ வந்து ஃபால்ஸ்னு கேக்குறாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் given in the part 4 of the constitution. இது தப்பு. ஸோ பார்ட் 4A. ஸோ பார்ட் 4A தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு. ஆஃப்டர் 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஹவ் பீன் அடாப்டட் டு த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. எஸ் 42ஆம் சட்டத்திருத்தம் மூலியமா தான் இது வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இன் 2022 ஆஃப்டர் 82nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் another ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இது வந்து கரெக்ட் தான். பப்ளிக் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் வாஸ் passed in 1951. பப்ளிக் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் வாஸ் passed in 1950. இதுல கொடுத்திருக்கிறதுல எது வந்து ஃபால்ஸ் அப்படின்னா இதுதான் ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது பார்ட் 4A ல, ஸோ பார்ட் 4 கிடையாது, பார்ட் 4A ல கொடுத்திருக்காங்க. அப்போ இது வந்து தவறான விஷயம். ஸோ அடுத்து த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது மறுபடியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி. தே ஆர் என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட் ஆஃப் லா. என்ன பண்ணலாம், நீதிமன்றம் மூலியமாக இது நடைமுறைப்படுத்த முடியும். அப்போ வந்து கரெக்ட் தான். தே ஆர் அப்சல்யூட்னு கொடுத்திருக்காங்க. இது என்ன உரிமை அப்படிங்கிறது முழுமையான கொடுத்திருக்காங்க. இதுவும் தப்பு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் அப்சல்யூட். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லயுமே வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேஷனல் எமர்ஜென்சி அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது கேன்சல் வந்து ஆயிரும். ஓகேவா? they can be suspended during the national emergency expected right guaranteed by article 20 and 21. ஓகே, சோ இது வந்து கரெக்ட் தான். அப்ப இதுக்கான சரியான விடை என்ன? ஆப்ஷன் பி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன பண்ணலாம், நேஷனல் எமர்ஜென்சி அப்ப சஸ்பெண்ட் பண்ணலாம். பட் ரெண்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சஸ்பெண்ட் வந்து பண்ண முடியாது. ஆர்டிகல் 20 ஆர்டிகல் 21 இது ரெண்டையும் வந்து சஸ்பெண்ட் வந்து பண்ண முடியாது. சோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து இதுதான். சோ गाइस இந்த PDF வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க மறக்காம ஆசிக் சார் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற சேனல்லையும் அதே மாதிரி தனுஷா டாக்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்கு. ஓகேவா? அந்த ரெண்டு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கங்க. இதுல இன்னைக்கு நைட் வந்து இந்த PDF வந்து போஸ்ட் பண்ணுவோம். சோ மறக்காம எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. சோ யாரெல்லாம் வந்து நம்மளோட செஷனுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்றீங்க, சோ என்னோட செஷன் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ற அப்படிங்கிற மாதிரி யார் இருக்கீங்களா? இதுவரை இதுக்கு முன்னாடி என்னோட செஷன் அட்டெண்ட் பண்ணதில்லை, இப்பதான் வந்து என்னோட செஷன் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ற அப்படிங்கிற மாதிரி யார் இருக்கீங்களா? சோ அடுத்து which article is related to abolition of untouchable ஆல்ரெடி நிறைய பார்த்தாச்சு. ஆர்டிகல் 17. சோ ஆர்டிகல் 17 அப்படிங்கிறது தான் தீண்டாமை ஒழிப்பு, abolition of untouchability னா ஆர்டிகல் 17. ஓகே, சோ அடுத்து நித்தி ஆயோக் பத்தி கொடுத்திருக்கிறது எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. த நித்தி ஆயோக் நோக்கம் நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைவது மற்றும் நாட்டில் கூட்டாட்சியை மேம்படுத்துவது. The aim of Niti Aayog is to achieve sustainable development goal and enhance cooperative federalism. இது வந்து கரெக்ட் தான். The Prime Minister of India is the ex officio chairperson of Niti Aayog. அடுத்து there are 8 full time members கொடுத்திருக்காங்க. இது வந்து கரெக்ட் தான். நிதி ஆயோக் உடைய ex officio chairperson, நிதி ஆயோக் ex officio chairperson நம்மளுடைய பிரசிடென்ட் தான். ஆனா நிதி ஆயோக்ல 8 full time member வந்து கிடையாது. 8 full time member எதுல இருந்தாங்க அப்படின்னா இவங்க வந்து பிளானிங் கமிஷன்ல. சோ பிளானிங் கமிஷன் இருக்கு இல்லையா, நம்மளுடைய பிளானிங் கமிஷன். சோ பிளானிங் கமிஷன்ல தான் 8 மெம்பர் இருந்தாங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 பேர். சோ 4 ஃபுல் டைம் மெம்பர், 2 பார்ட் டைம் மெம்பர் வந்து இருப்பாங்க. 4 ஃபுல் டைம் மெம்பர் இருப்பாங்க, 2 பார்ட் டைம் மெம்பர் வந்து இருப்பாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2. ஓகேவா? சோ இது வந்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்தை கொண்டு வருது. அது மட்டும் இல்லாம பிரைம் மினிஸ்டர் தான் இதோட எக்ஸ் ஆஃபீஷியல் சேர்மன். இது இல்லாம இதுல யார் யார் இருப்பாங்க, இதுல வந்து சிஇஓ இருப்பாங்க, வைஸ் சேர்பர்சன் இருப்பாங்க. இப்போ கரண்ட்ல யார் வந்து சிஇஓ, சோ சிஇஓ வந்து பிவிஆர் சுப்பிரமணியம் வந்து இப்போ கரண்ட்ல வந்து சிஇஓ இருக்காரு. அதே மாதிரி சுமன் பெரி அப்படிங்கிறவரு இப்போ கரண்ட்ல வைஸ் சேர்பர்சனா இருக்காரு. ஓகே, ஓகே. அடுத்து who compared political parties to conduce that carry the process of social thought between electoral and government. So இது ஒரு டெக்னிக்கலான क्वेश्चन. அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையேயான சமூக சிந்தனையை எடுத்து சொல்லும் நீர்க்குழாய் போன்றவை என ஒப்பிட்டவர் யாருன்னு கேக்குறாங்க. சோ யார் வந்து அரசியல் கட்சிகளை இந்த மாதிரி ஒப்பிட்டு இருக்கா அப்படிங்கறத வந்து கேள்வி. சோ யார் ஒப்பிட்டு இருக்கா? பாஸ்டா சொல்லுங்க.
ஃபாஸ்டா எஸ் இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்கர். ஸோ பார்க்கர் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காரு. அடுத்து ஃபார்மோஸ்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபிஸ்கல் ஃபெடரலிசம். ஸோ ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது என்னன்னா நிதி கூட்டாட்சி. இந்த ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது இந்த நிதி சம்பந்தமான விஷயங்கள்ல மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு இணக்கம் இருக்கு இல்லையா, ஒரு கோஆபரேஷன். ஃபிஸ்கல் இந்த நிதி பரிமாணத்துல மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் இடையில கோஆபரேஷன் இருக்கு இல்லையா, அதான் ஃபிஸ்கல் ஃபெடரலிசம். ஸோ இது வந்து என்ன பண்ணும், முக்கியமான அம்சம் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ என்ன காஸ்ட் எஃபிஷியன்சி, இன்டெகிரிட்டி, மொராலிட்டி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி. இந்த மாதிரி ஃபிஸ்கல் ஃபெடரலிசம்னால என்ன விஷயங்கள் ஏற்படும் அப்படிங்கறத வந்து இது கேள்வி. ஃபாஸ்டா ஸோ 3:45 ஆயிடுச்சு. எவ்வளோ கேள்விகள்? 221 கேள்விகள் முடிச்சாச்சு. ஸோ மேக்ஸிமம் 4 மணிக்குள்ள நம்ம 250 கேள்வியில் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணலாம். எஸ் இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஸோ காஸ்ட் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான விடை. அடுத்து வாட் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் ரிமூவல் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் வென் ஹி ஆக்ட் அஸ் எ பிரசிடென்ட் கேட்டிருக்காங்க. ஸோ துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவரை பதவி நீக்கம் செய்யும் முறை என்ன? ஸோ வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்டா இருக்கும் போது அவரை எந்த முறைப்படி பதவி நீக்கம் வந்து பண்ணலாம்? ஃபாஸ்டா சொல்லுங்க பார்க்கலாம். வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்டா இருக்கும் போது அவரை எந்த முறைப்படி பதவி நீக்கம் வந்து பண்ணுவாங்க? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ நார்மலாக பிரசிடென்ட்டுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதே ப்ரொசீஜர். ஸோ பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அதே ப்ரொசீஜர் தான் வந்து எதுக்கு வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்ட்டாக இருக்கும் போதும் அவரை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? கார்டியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலர் யார் அப்படின்னா இது வந்து சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் ரெண்டு பேர் சொல்லுவாங்க. ஒன்று என்ன அப்படின்னா கார்டியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், அதே மாதிரி கேரண்டியர் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இது ரெண்டும் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. கார்டியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் யாருன்னு கேட்டாலும் சுப்ரீம் கோர்ட் தான். அதே மாதிரி கேரண்டியர் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யாருன்னு கேட்டாலும் சுப்ரீம் கோர்ட் தான். ஸோ அடுத்து வென் வாஸ் த சென்ட்ரல் இண்டஸ்ட்ரி செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட்? ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருந்தோம். சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் CISF வந்து எப்போ தொடங்கப்பட்டது? எந்த ஆண்டு CISF எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படின்னா இப்போ வந்து ரீசெண்டாக 55வது CISF உடைய 55வது ஃபவுண்டேஷன் டே வந்து பார்த்துருந்தோம். எப்போ அப்படின்னா 1969 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த CISF உடைய தலைவராக யார் இருக்கா? ஸோ CISF உடைய இப்போ கரண்ட்ல CISF உடைய தலைவராக யார் இருக்கா? ஸோ ரஜ்வீந்தர் சிங் பாத்தி அப்படிங்கிறவர் தான் வந்து CISF உடைய தலைவராக இருக்கு. ஓகே, யாரு? ரஜ்வீந்தர் சிங் பாத்தி அப்படிங்கிறவர் தான் CISF உடைய தலைவராக இருக்காரு. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி, எந்த சூழ்நிலையில் ஒருவரது இந்திய குடியுரிமையை நீக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த சூழ்நிலை இப்போ ஒருவருடைய இந்தியாவுடைய குடியுரிமை நீக்க முடியாது அப்படின்னா அடுத்த டைம் ஆஃப் வார். ஸோ இந்தியாவிற்கும் இன்னொரு நாட்டுக்கும் வந்து போர் போயிட்டு இருக்கும் போது நீங்க என்ன குற்றம் பண்ணாலும் உங்களுடைய குடியுரிமை வந்து பறி போகாது. ஸோ எப்போதான் நீக்குவாங்க? போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் குடியுரிமை வந்து நீக்குவாங்க. ஸோ அடுத்த டைம் ஆஃப் த வார். ஸோ போர் போயிட்டு இருக்கும் போது குடியுரிமையை நீக்க முடியாது. ஸோ who among the following said that preamble of the Indian Constitution the key note of the Constitution? ஸோ யார் வந்து இந்திய அரசியலமைப்போட முன்னுரை அப்படிங்கிறது அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு கீ நோட் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்லியிருக்காங்க? எர்னஸ்ட் பெக்கர், ஜவஹர்லால் நேரு, டாக்டர் அம்பேத்கர், நெல்சன் மண்டேலா. கீ நோட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், நம்மளோட அரசியலமைப்புடைய பிரியாம்பிள் கீ நோட் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்லியிருக்கா அப்படின்னா எர்னஸ்ட் பெக்கர் தான் சொல்லியிருக்காரு. அடுத்து 15வது நிதி ஆணையத்தின் தலைவர் யாரு? ரிப்பீட்டடா கேட்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்துட்டோம். 15வது நிதி ஆணைய தலைவர் யாரு? NK சிங். 16வது யார் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா. ஸோ அடுத்து நம்மளுடைய பிரியாம்பிள் இருக்கக்கூடிய வார்த்தைகளை கொடுத்துட்டு அதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன? சாவர்னிட்டி. ஸோ இறையாண்மை அப்படிங்கிறது என்ன? இறையாண்மை அப்படிங்கிறது கம்ப்ளீட் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் அண்ட் சுப்ரீம் அத்தாரிட்டி. ஓகேங்களா? கம்ப்ளீட் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் அண்ட் சுப்ரீம் அத்தாரிட்டி அப்படிங்கிறது தான் இறையாண்மை அப்படிங்கிறது. ஆப்ஷன் ஏக்கு வந்து 4. ஏ வந்து 4. ஓகேவா? ஸோ அடுத்து சோசியலிசம் அப்படிங்கிறது என்னன்னா ஸோ ப்ரொமோட்டிங் சோசியல் சேஞ்ச் டு என் ஆல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவாலிட்டி. ஸோ அப்போ பி வந்து 1. ஸோ பி வந்து நமக்கு இடிக்குது.
ஸோ சாவரண்டி அப்படிங்கிறது ஓகே தான். ப்ரொமோட்டிங் சோசியல் சேஞ்ச் டு என் ஆல் ஃபார்ம் ஆஃப் இன்இக்வாலிட்டி. பிக்கு வந்து 1 வரணும். ஓகே, ஸோ பிக்கு வந்து 1. அப்போ இது இல்லை, வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம். அதே மாதிரி சாவரண்டி பார்த்தாச்சு. ஸோ சோசியலிசம் இது கரெக்ட். அடுத்து செகுலரிசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீடம் டு ப்ரொஃபஸ் ப்ரீச் அண்ட் ப்ராக்டிஸ் எனி ரிலிஜன். அப்போது சிக்கு வந்து 3. ஸோ சிக்கு வந்து 3. அதுக்கு அடுத்து டெமோக்ரஸி அப்படிங்கிறது என்ன ஆல்ரெடி நம்ம பார்த்து டெஃபனிஷன் தான். கவர்மெண்ட் ஆஃப் தி பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள். அப்போது டெமோக்ரஸி. ஸோ டி அப்படிங்கிறதுக்கு வந்து 2. எஸ், ஏக்கு வந்து 4. நான் மாற்றி டிக்கு 4 போட்டாச்சு. ஸோ ஏக்கு வந்து 4. அப்போ இதான் வந்து சரியான விடை. ஏ அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேவா? ஸோ அடுத்து to whom does the election commission submit its annual report? ஸோ தேர்தல் ஆணையம் வருஷம் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணணும். அந்த ரிப்போர்ட்டை யார்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க? தேர்தல் ஆணையம் வருஷம் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். அந்த ரிப்போர்ட்டை யார்கிட்ட நம்மளுடைய தேர்தல் ஆணையம் சப்மிட் பண்ணுவாங்க? ஸோ தேர்தல் ஆணையம் யார்கிட்ட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ எல்லா முக்கியமான அமைப்புகளுமே யார்கிட்ட அவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க? பிரசிடென்ட் கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் அந்த ரிப்போர்ட்டை பாராளுமன்றத்தில் கொண்டு போய் வைப்பாரு. ஓகேங்களா? ஸோ அடுத்து எலெக்ஷன் டு லோக்கல் கவர்மெண்ட் பாடிஸ் ஆர் மேட் மேண்டேட்ரி பை விச் அமெண்ட்மெண்ட் கேட்குறாங்க. இது வந்து 73வது சட்ட திருத்தம். ஓகேவா? ஸோ விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் ஆர் த யூட்டிலிட்டி ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபல். ஸோ இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து இதில் எது வந்து கான்ஸ்டிடியூஷன் ஃபியூச்சர் மாதிரி நினைக்கிறேன். பட் இந்த கொஸ்டின் கொஞ்சம் மாறி இருக்காங்க, விட்டுருங்க. அடுத்து காக்கா கலைஞர் கமிட்டி. இது வந்து பார்த்துருக்கோம், காலையில இருந்து நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் காக்கா கலைஞர் கமிட்டி. ஸோ காக்கா கலைஞர் கமிட்டி எதோட தொடர்புடையது? ஸோ காக்கா கலைஞர் கமிட்டி எதோட தொடர்புடையது? ஸோ ஃபாஸ்ட்டாக சொல்லுங்க. காக்கா கலைஞர் கமிட்டி எதோட தொடர்புடையது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். ஸோ இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அப்படிங்கிறது தான் காக்கா கலைஞர் கமிஷன். ஓகேவா? ஸோ இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் தான் காக்கா கலைஞர் கமிஷன். அடுத்து ஐடென்டிஃபை த ஆர்டிகல் விச் ப்ரோமோட் எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப் அண்ட் அதர் வீக்கர் செக்ஷன். இந்திய அரசியலமைப்பில் உள்ள பட்டியல் சாதிகள், பழங்குடியினர் மற்றும் பிற பலவீனமான பிரிவுகளில் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை ஊக்குவிக்கும் பிரிவை அடையாளம் பார்க்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் நம்மளுடைய டிபிஎஸ்பியில் ஒரு ஆர்டிகல்ல எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்கான ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 46. ஸோ ஆர்டிகல் 46 அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான விடை. ஓகேவா? ஸோ அடுத்து the design of national flag was adopted by Constitution Assembly of India on. So தேசிய கொடியின் வடிவமைப்பை இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை டேஷ் அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து எப்போ நேஷனல் ஃபிளாகை அடாப்ட் பண்ணாங்க? ஸோ நேஷனல் ஃபிளாகை எப்போ நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ணாங்க? ஸோ நேஷனல் ஃபிளாகை எப்போ அடாப்ட் வந்து பண்ணாங்க அப்படின்னா வெரி குட் 22 ஜூலை 1947. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் as per our Indian Constitution language comes under. இந்திய அரசியலமைப்படி மொழிகள் டேஷின் கீழ் வருகிறது. ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது எந்த மொழி எந்த அட்டவணையின் கீழ் வருதுன்னா 8th ஷெட்யூல் நம்ம அப்படி பார்த்துட்டோம். ஸோ 8th ஷெட்யூலில் தான் வந்து நம்மளுடைய லாங்குவேஜ் பற்றி 8th ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து 33% reservation for women in parliament and state legislative bill was first introduced during the tenure of which of the following prime minister? So இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2023 என்ன பண்ணாங்க? நம்முடைய பாராளுமன்றத்தில் 106வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா பெண்களுக்கு 33% ரிசர்வேஷன் கொடுக்குறது. லோக்சபாலையும் அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் வந்து 33% வந்து ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்கான பில் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. நாரி அதால சம்திங், அந்த பில்லோட பேர் வந்து ஹிந்தியில் சம்திங் வந்து வரும், நாரி சக்தி ஆந்தோலனா சம்திங் ஏதோ ஒரு பில் வரும். அந்த பில்லை பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ கேள்வி என்ன அப்படின்னா முதல்ல இந்த பில் யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணா? யார் வந்து பிஎம்ஆர்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா வெரி குட், யாரு? தேவகவுடா. ஸோ தேவகவுடோட பிஎம் மூலியம் இருக்கும்போது தான் 33% ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்கான பில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்து நேம் த ஸ்டேட் விச் ஹாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் லோக் ஆயுத்கா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்தியாவில் முதலில் லோக் ஆயுத்கா அமைப்பை உருவாக்கிய மாநிலம் எது அப்படிங்கிறத கேள்வி. பட் இது வந்து கொஞ்சம் தப்பா இருக்கு. இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் தப்பா இருக்கு. ஸோ யாரு முதல்ல லோக் ஆயுத்காவை நிர்வாகினா? எஸ், நாரி சக்தி சம்திங் ஆந்தோலனா சம்திங் ஏதோ வரும்.
ஸோ யார் வந்து முதல்ல லோக் ஆயுத்கா நிறுவனம், இது வந்து தப்பு, இதில் இருக்க ஆப்ஷன் வந்து வராது. இது வந்து வேற ஒரு மாநிலம் தான் முதல்ல லோக் ஆயுத்காவை கொண்டு வந்திருப்பாங்க. எஸ், நம்மளுடைய கீ படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரிசா. கீ படி வந்து ஒரிசாவில் தான் இது பண்ணியிருக்காங்க. பட் ஒரிஜினலாக வந்து மகாராஷ்டிரா தான் வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. அடுத்து the retirement age of high court judge. high court judge உடைய retirement age எவ்வளவு? 65, 67, 62, 61. high court judge உடைய retirement age வந்து எவ்வளவு? நம்ம high court judge இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய retirement age வந்து எவ்வளவு அப்படிங்கறத வந்து கேள்வி. ஹை கோர்ட் ஜட்ஜோட ரிட்டையர்மெண்ட் வந்து 62, சுப்ரீம் கோர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 65, ஹை கோர்ட் வந்து 62. அடுத்து புஞ்சி கமிஷன் வாஸ் அப்பாயிண்டட் ஆன். இது வந்து காலையில இருந்து நிறைய தடவை கமிஷன் பத்தி பார்த்துட்டோம். ஸோ புஞ்சி கமிஷன் வந்து 28 ஏப்ரல் 2007 எப்போ 28 ஏப்ரல் 2007. ஸோ 28 ஏப்ரல் 2007 ஆண்டு தான் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் புஞ்சி கமிஷன் வந்து நடைமுறைப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அடுத்து ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, டிஆர்டிஏ அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம மாவட்ட லெவலில் இந்த முக்கியமான திட்டங்கள், முக்கியமான பாவர்ட்டி அலிவேஷன் ஸ்கீம் எல்லாமே நடைமுறைப்படுத்துறது யாரு? இந்த டிஆர்டிஏ அப்படிங்கிற இந்த அமைப்பு தான். இதோட தலைவர் யாரா? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் டிஆர்டிஏ உடைய தலைவரா இருக்காரு. அடுத்து இது வந்து பாருங்க, the president nominate dash member to ராஜ்யசபா. சோ நம்மளுடைய பிரசிடென்ட் வந்து ராஜ்யசபாக்கு எத்தனை மெம்பரை நாமினேட் வந்து பண்றாரு? லாஸ்ட் 10 சோ பிரைம் மினிஸ்டர் வந்து எத்தனை பேரை, பிரசிடென்ட் வந்து எத்தனை பேரை நாமினேட் பண்றாரு அப்படிங்கறத கேள்வி. சோ எத்தனை பேரை நாமினேட் வந்து பண்றாரு? எஸ், இதுக்கான ஆன்சர் வந்து 12 மெம்பர். இதுக்கான ஆர்டிகல்னா ஆர்டிகல் 80. ஸோ ஆர்டிகல் 80 தான் இந்த நாமினேஷன் பண்றதுக்கான ப்ராசஸ் பத்தி கொடுத்துருப்பாங்க. ஓகே. அடுத்து நேம் த கமிட்டி that was appointed to make recommendation about the fundamental duties, அடிப்படை கடமைகள் பற்றி பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட குழுவின் பெயர் என்ன? ஸோ இதுவும் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். யாரு? ஸ்வரன் சிங் கமிட்டி தான் வந்து இந்த கமிட்டி. ஸோ நெக்ஸ்ட், which term was included in the preamble of the Indian Constitution 1976, 1976 அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்ட இது என்ன அப்படின்னா, இதில் வந்து ரெண்டுமே, ஸோ இதில் செக்குலரிசம், சோசியலிசம் ரெண்டுமே வந்து நம்ம சேர்த்துருக்காங்க. ஓகே, முகப்புறையில் சேர்க்கப்பட்ட கூற்று யாதுன்னு கேட்டிருக்காங்க. இன்க்ளூடட் இந்த பிரியாம்பிள். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? ஸோ இதில் வந்து செக்குலரிசம் அப்படிங்கிறதும் செக்குலர் அப்படிங்கிறதும் சேர்த்துருக்காங்க, சோசியலும் சேர்த்துருக்காங்க. பட் கம்யூனிசம் அப்படிங்கிறது சேர்க்கல. ஸோ கம்யூனிசம் அப்படிங்கிறது வரல. இதில் என்ன, ரெண்டுமே வந்து நமக்கு வரும். ஓகேவா. எஸ், சோசியலிஸ்டிக், செக்குலர் ரெண்டுமே சேர்த்திருக்காங்க. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்தவரை இதுவும் வந்து ஃபினான்ஸ் கமிஷனுடைய தலைவர்கள் பேர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் 4th ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கு இல்லையா, இதோடைய தலைவர் யார் அப்படின்னா பிவி ராஜமன்னார். ஸோ பிவி ராஜமன்னார் தான் 4th ஃபினான்ஸ் கமிஷனுடைய தலைவர். அப்போ ஏக்கு வந்து 2. ஸோ ஏ வந்து 2 வரும். அதே மாதிரி 11th ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கு இல்லையா, இதோடைய தலைவர் வந்து ஏஎம் ஹுஸ்ரு. ஸோ ஏஎம் ஹுஸ்ரு அப்படிங்கிறத 11th ஃபினான்ஸ் கமிஷன். அப்போ சிக்கு வந்து 3. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ், C3. அதே மாதிரி 8th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து யாரு? ஒய்பி சவான். ஸோ இதுதான் வந்து டி அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான விடை. இதுக்கான சரியான விடை டி அப்படிங்கிறது தான் இதோட சரியான விடை. ஸோ அடுத்து விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சே தட் தி சுப்ரீம் கோர்ட் இஸ் பவுண்ட் டு கிவ் அட்வைஸ் டு த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுடைய அந்த அட்வைஸுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் எது? இந்த ஆர்டிகிளில் பிரசிடென்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அட்வைஸ் கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் எது? எஸ், எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 143, ஆர்டிகிள் 143 அப்படிங்கிறதா சரியான விடை. ஸோ அடுத்து த யூனியன் லிஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப், நம்மளுடைய மத்திய பட்டியல். ஸோ மத்திய பட்டியலில் மொத்தம் எத்தனை லிஸ்ட் வந்து இருக்கு? ஸோ மத்திய பட்டியலில் மொத்தம் எத்தனை லிஸ்ட் வந்து இருக்கு? ஸோ மத்திய பட்டியலில் மொத்தம் எத்தனை லிஸ்ட் வந்து இருக்கு? யூனியன் லிஸ்ட்ல மொத்தம் எத்தனை லிஸ்ட் வந்து இருக்கு? ஸோ ஃபாஸ்ட்டாக சொல்லுங்க, யூனியன் லிஸ்ட்ல மொத்தம் எத்தனை லிஸ்ட் வந்து இருக்கு? கொஞ்சம் ஃபாஸ்டா ஸ்பீடு பார்த்தல. வெரி குட். என்ன அப்படின்னா மொத்தம் வந்து நமக்கு 97 சப்ஜெக்ட் யூனியன் லிஸ்ட்ல மொத்தம் 97 சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அடுத்து the time taken for finalize the constitution, இது வந்து நம்ம ரிப்பீட்டடா பார்த்துட்டோம். ஒரு கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா 17 கொடுத்துருந்தாங்க, இது வந்து 18 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 18 தான் சரியான விடை. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? 2 years 11 months and 18 days. நம்மளுடைய அரசியலமைப்பு எஸ் இப்போ வந்து அந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் 100, எஸ் ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் 100 வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி 97 இருந்துச்சு, இப்போ 100 வந்துருச்சு. ஓகேவா.
எஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? 2 வருஷம் 11 மாதம் 18 நாட்கள். அடுத்து ஹூ வாஸ் த சேர்பர்சன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன்? ரொம்ப 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 சிம்பிளான கொஸ்டின். டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்பர்சன் யாரு? டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் வந்து டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்பர்சனாக இருக்காரு. அடுத்து த ஆக்ட் ஆஃப் டேஸ் இன்ட்ரோடியூஸ் செப்பரேட் எலக்டரேட் ஃபார் முஸ்லீம். டேஸ் ஆண்டு சட்டம் இஸ்லாமியர்களுக்கு தனி பிராந்தியத்துவம் அறிமுகம் செய்தது. ஸோ முஸ்லீம்ஸ்க்கு செப்பரேட் எலக்டரேட் வந்து எந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க? எஸ். மொத்தம் 11 செஷன். எஸ். மொத்தம் 11 செஷன், 64 லட்சம் ரூபாய், 60க்கும் மேற்பட்ட நாடுகளை ரெஃபர் பண்ணி எடுத்திருந்தாங்க. எஸ். இது என்ன பண்ணா 1909 ஃபாதர் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் யாரு? ஸோ ஃபாதர் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன். ஃபாதர் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிற மாதிரி யாரை சொல்றாங்க? யார ஃபாதர் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க? அது சொல்லுங்க. ஸோ அடுத்த கேள்வி, என்னென்ன அமைப்புகள் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதா கேள்வி. ஸோ எல்லாத்துக்குமே வந்து லோக்பால் பில். ஸோ லோக்பால் பில் வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எப்போ? 1968. ஸோ 1962 தான் லோக்பால் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, அப்போ C1 அப்படிங்கிறது இதுக்கு மட்டும் தான் இருக்கு. அப்போ இதுதான் வந்து சரியான விடை. ஸோ ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். சிபிஐ அப்படிங்கிறது 1963. ஓகேவா? அதே மாதிரி சிபிசி அப்படிங்கிறது 1964. தென் லோக்பால் பில் வந்து முதல் 1968ஆம் ஆண்டு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஆல் இந்தியா சர்வீஸ் ரூல் வந்து 1954. ஓகேவா? இதுதான் வந்து முக்கியமான இது. ஸோ அடுத்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இஸ் அப்பாயிண்டட் பை. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இந்தியாவில் பிரதமரை யார் நியமிக்கிறா? இந்தியாவுடைய பிரதமரை யார் நியமிக்கிறா? இந்தியாவுடைய பிரதமரை யார் நியமிக்கிறா அப்படிங்கிற சொல்லுங்க ஃபாஸ்டா. ஸோ ஃபாஸ்ட்டாக ஸ்பீடு 10ல் 4 மணி ஆச்சு. எஸ். ஸோ யாரு? பிரசிடென்ட் தான் இந்தியாவுடைய பிரதமரை நியமிக்கிறாரு. ஸோ அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் டு இன்கார்பரேட் த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ட்ரிக்கியான கொஸ்டின். எந்த நாடு முதல்ல டிபிஎஸ்பியை நடைமுறைப்படுத்தினது? ஸோ முதல்ல எந்த நாடு டிபிஎஸ்பியை நடைமுறைப்படுத்தினாங்க? ஸோ முதல்ல டிபிஎஸ்பியை நடைமுறைப்படுத்தின நாடு எது? முதல்ல டிபிஎஸ்பியை நடைமுறைப்படுத்தின நாடு எது? எந்த நாடு முதல்ல டிபிஎஸ்பியை நடைமுறைப்படுத்தினாங்க? ஃபாஸ்டா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த நாடு முதல்ல டிபிஎஸ்பியை நடைமுறை வந்து படுத்தினாங்க? வெரி குட். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெயின். ஸோ ஸ்பெயினை பார்த்து அயர்லாண்டை பார்த்து இந்தியா. இதான் வந்து ஆர்டர். ஓகேவா? ஸோ அடுத்து இந்த 94th ஆர்டிகல் 94 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித். ஸோ ஆர்டிகல் 94 நம்மளுடைய அரசியலமைப்பில் 94 அப்படிங்கிறது எதை பற்றி உள்ளது? ஸோ அரசியலமைப்பில் ஆர்டிகல் 94 அப்படிங்கிறது எதை பற்றினா ஆர்டிகல் 94 அப்படிங்கிறது எதை பற்றி உள்ளது? ஸோ ஃபாஸ்டா. ஸோ ஆர்டிகல் 94 அப்படிங்கிறது எதை பற்றினா ஆர்டிகல்? ஸோ எல்லாரும் ஆன்சர் போடுங்க. ஸோ 100 பேர்த்துக்கிட்ட இருக்கீங்க, பட் ஆன்சர் வந்து 4-5 பேர் தான் ரிப்பீட்டடாக போட்டுட்ருக்கீங்க. ஸோ ஆர்டிகல் 94. எஸ். ஸோ ரிமூவல் ஆஃப் ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் யாரு? ஸோ ரிமூவல் ஆஃப் ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் அப்படிங்கிறதான் வந்து சரியான விடை. ஸோ அடுத்து விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ப்ராஹிபிட் trafficking of human beings and forced labor? இதுவும் ரொம்ப ஒரு சிம்பிளான ஆர்டிகல் தான். எந்த ஆர்டிகல் வந்து trafficking of human beings and forced labor இதை தடை பண்ற ஆர்டிகல் எது? ஸோ trafficking of human being forced labor இதை தடை பண்ற ஆர்டிகல் எது? ஸோ ஆர்டிகல் 23. ஸோ ஆர்டிகல் 24 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஆர்டிகல் 24 அடி பார்த்துருக்கோம். ஸோ ஆர்டிகல் 24 அப்படிங்கிறது என்ன? சைல்டு லேபருக்காக உள்ள ஆர்டிகல். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி. எஸ். அடுத்து which among the following statement is fundamental duties is correct? They serve as a reminder to the citizen that while enjoying the rights also conscious of duty. They serve as a warning against the anti-nation. They serve as the source of inspiration for the citizen and promote sense of discipline. So இதில் எது வந்து correct? They are enforceable by law. So fundamental duties பார்த்தனா கொடுத்திருக்கிறதுல எது வந்து correct? So last கேள்வி. எல்லாரும் fast start பண்ணுங்க.
ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறதா இதுக்கான சரியான விடை. என்ஃபோர்ஸபிள் பை லா கிடையாது. ஓகேங்களா? ஸோ பார்லிமெண்ட் வந்து லா கிரியேட் பண்ணி பண்ணால் இது வேற. ஸோ கோர்ட் மூலியமா என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதோடைய சரி ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, ஸோ 1 2 3. ஓகே, ஸோ அதுக்கடுத்து மேம் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ எத்தனை கொஸ்டின் முடிச்சிருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 255 கொஸ்டின் கிட்ட முடிச்சிருக்கோம். ஸோ மணி 4 மணி ஆயிடுச்சு. ஓகேவா? கிட்டத்தட்ட அரௌண்ட் 255. ஸோ 255 முடிச்சாச்சு, பாதி முடிச்சாச்சு. ஸோ பாதி முடிக்கிறதுக்கு நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எப்போ ஆரம்பித்தோம்? 10:30, 11:30, 12:30, 1, 2, 3, 4, 5, 4:30. எஸ், ஒரு 6 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஓகேவா? இன்னும் பாதி முடிக்கணும். ஸோ பாதி தான் முடிச்சிருக்கு. ஸோ பாதிக்கு 6:30 ஆயிடுச்சு. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ நேரம் முடிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஓகே, ஸோ முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறத நம்ம வந்து பார்ட் 2 கொண்டு போகலாமா, இல்லை என்ன மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா இப்போவே வந்து 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இதே ஸ்பீடில் நம்ம போனோம் அப்படின்னா 12 மணி நேரத்துக்கிட்ட ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மேம் வந்து அடுத்த கொஸ்டின்ஸ் கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் எல்லாரும் டெலிகிராம் சேனல் சாசிக் சார் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல், என்னோட டெலிகிராம் சேனல் நேம் தெரிஞ்சுன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் யாராச்சும் போட்டு விடுங்க. நம்மளுடைய ரெகுலராக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் பேரை வந்து குரூப்பில் போடுங்க. தெரியாதவங்க அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். நீங்கள் அந்த சேனல் நேம் அப்படியே காப்பி பண்ணி டெலிகிராமில் போட்டுங்க, வந்துடும். எஸ், ஸோ பிடிஎஃப் வந்து டெலிகிராமில் கண்டிப்பாக கிடைக்கும். டெலிகிராமில் பிடிஎஃப் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நைட் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா செஷனு? ஸோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கா? நிறைய விஷயங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கா? ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இல்லையா? ஸோ மறக்காமல் இந்த செஷனாக முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது நல்லா ரீச் ஆச்சு, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்மே ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே நம்ம வந்து கொண்டு வரலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணுறதா? ஓகே, நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஏன் டயர்டாகுதா? ஸோ நாங்களே டயர்டாகலை. டயர்டாக இருக்கா? ஸோ டயர்டாக இருக்கா? இல்லை சண்டே நிறைய கமிட்மெண்ட் இருக்கா? சொல்லுங்க சொல்லுங்க. சார் ஹெட் ஆஃப் சார் ஷால் பி கண்டினியூ நெக்ஸ்ட் வீக். யார் ரொனால்டோவா? அவன் என்ன பண்ணலாம்? பசங்க கதறாங்க. 250. எஸ், 255 கிட்ட முடிஞ்சிருக்கு. இதுக்கு வந்து ஒரு 5 மணி நேரம் 30 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து இது ஆக்சுவலி இது நாங்கள் 8 to 10 hours பிளான் பண்ணியிருக்கு. ஒரு 5 minutes 10 minutes பிரேக் கூட எடுத்துட்டு வாங்க. நல்லா தான் சார் போகுது. கண்டினியூ பண்ணுங்க. சார்ட் போட்டுட்டே இந்த சார்ஜ் போட்டுட்டே ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, குட் குட். நெக்ஸ்ட் வீக் எக்கனாமிக் போகலாம். ஷூர் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்து வந்து மேம் அடுத்த இருந்து கண்டினியூ பண்ணுவாங்க. மேம் 255 சம்திங் இருக்குது. நன்றி. ஒரு 5 minutes வேணா பிரேக் எடுத்துக்கோங்க. ஓகேயா? 5 minutes கூட இல்லை, ஒரு 2 minutes பிரேக் எடுத்துக்கோங்க.
ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஓகே 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 சூப்பர். இப்போ நம்ம 251 இருந்து அதில் பார்ப்போம். இது ஒரு இன்கம்ப்ளீட் கொஸ்டின் ஆக்சுவலி, ஆப்ஷன்ஸும் தப்பாக இருந்துச்சு, அதெல்லாம் அதை விட்டுருங்க. ஓகே, ஹலோ மொழி வந்தாச்சா? மொழி காலையிலேருந்து காணோம். ஓகே, எல்லாரும் விஜய் எஸ் சொல்லியாச்சு, ரமேஷ் எஸ் சொல்லியாச்சு, ரொனால்டோ எஸ் சொல்லியாச்சு. ஓகே, நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள். 6 அண்ட் டவுட்ஸ் இருந்தால் அந்த நோட் பண்ணி கிளியர் பண்ணிவிடுங்க. 1 கொஸ்டின் ஆன்சர் மட்டும் தெரிஞ்சுக்கணும். அதர் ஆப்ஷன்ஸ்க்கு என்ன வரும்? ஓகே, இட் இஸ் அ வெரி குட் சஜஷன்ஸ். ஓகே ஓகே. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் மற்றதும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இட் இஸ் வெரி குட். ஸோ இப்போ நம்ம என்ன அடுத்த கொஸ்டின் பார்க்க போனோம்னா, யூனியன் லிஸ்ட்டில் வர்ற என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ அடுத்தது, who is that addressing me by my name? யாருங்க நீங்கள் பேர் சொல்லி கூப்பிடுறீங்க? who are you? ஸோ அடுத்தது, ஸோ we'll go with this. ஸோ இப்போ யூனியன் லிஸ்ட்டில் என்னென்ன டேக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்க்குறப்ப எது வராதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து கார்பரேஷன் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் அதர் தேன் அக்ரிகல்ச்சர் இன்கம் அண்ட் கஸ்டம் டியூட்டி, இது எல்லாமே இதில் வரும். இப்போ ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம், ஏன்னா யூ கைஸ் ஆர் வெரி ரஷ் மோட். ஸோ இதனால என்னென்னா ஆன்சர்ஸோடய சேர்த்துருக்கும். ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களுக்கு தெரியலன்னா யூ கேன் ஆக்சுவலி ஆன்சர். ஓகேயா? ஸோ இதில் வாட் வில் பி சீயிங் இஸ், இப்போ கேபிட்டேஷன் டேக்ஸ் மட்டும்தான் யூனியன் லிஸ்ட்டில் வராத ஒன்று. ஸோ கேபிட்டேஷன் டேக்ஸ்னால் என்னென்னா ஒரு தனி மனிதனுக்காக ஒரு டேக்ஸ் போடுறாங்கன்னா அதுதான் கேபிட்டேஷன் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேயா? ஸோ அது வந்து யாருன்னா ஸ்டேட் பண்ணுவாங்க. ஓகேயா? ஸோ அடுத்தது பார்க்கலாங்களா? Why is it not moving? Okay, it is here. Okay. Okay, I'm not sure what to do now. Okay, அடுத்தது போலாங்களா? I think I did something else. Okay, so எந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்? Yes, I tried to make it editable. அது ஆக மாட்டேங்குது. I actually tried to, அந்த பென் சிம்பிள் வர மாட்டேங்குதுங்க. ஸோ இப்போ எந்த ஸ்டேட் வந்து பஞ்சாயத்து ராஜ் வந்து ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா ராஜஸ்தான். ஸோ நகோர் பண்ணாங்க இல்லையா? ஸோ அது எப்போ 2 அக்டோபர் 1959 பண்ணாங்க இல்லையா? ஸோ அதுதான். ஓகேயா? ப்ளீஸ் ஹைட் அண்ட் மேம், there is no actually we cannot hide it now. Okay, so this is how it is. It will be for next 100 questions at least. So அடுத்த 100க்கு வேணா நம்ம வந்து அப்படி பண்ணலாம். ஓகேயா? ஸோ அடுத்தது, ஸோ இஃப் யூ வாண்ட் டு நோ லைக் என்னென்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ்க்கு என்னென்ன ஆர்டிகல்ஸ் வரும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ ஆன்சர்ஸ் வேணான்றவங்க தமிழில் இருக்கிறது கூட மட்டும் ஆன்சர் பாருங்கள், ஏன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் ஆன்சர் மார்க் பண்ணியிருப்பேன்.
ஓகே ஐ மிஸ்ட் ஒன் கொஸ்டின் இட் சீம்ஸ். ரூல் ஆஃப் லா யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஏவி டைசி. நம்ம இதை ஆல்ரெடி பார்த்தோம், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா எதுக்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தப்ப ரூல் ஆஃப் லா அப்படின்றது பார்த்தோம், கரெக்டா? ஸோ அடுத்தது எவ்வளோ அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எத்தனை அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இந்தியாவில் இருக்குங்க? ரெகக்னைஸ்டு ஆன்சர்ஸ், சாரி லாங்குவேஜஸ். எஸ், ஆக்சுவலி ஹைட் பண்ணாமல் தான் இருக்குது. ஸோ 22 லாங்குவேஜஸ் இருக்குது, ஓகே. ஸோ உத்தராஞ்சல்ன்ற நேம் வந்து எப்போ வந்து மாற்றினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 2006 உத்தராஞ்சல்ன்ற நேமை உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றினாங்க, ஓகே. ஸோ இது 2006 சேஞ்ச் பண்ணாங்க. ஒன் செகண்ட், ஐ வில் ட்ரை. மேபி மெனி ஆஃப் யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் கொஷின்ஸ், அதாவது ஹைலைட் பண்ணாதது கேட்குறீங்க. ஒரு மேபி 30 கொஷின்ஸ்க்கு அப்புறம் இருக்கிறதுக்கு வேணால் அதை கொடுக்குறேன். ஐ வில் ஹாவ் டு கெட் தட் PDF. ஓகே, ஒரு 30 கொஷின்ஸ் நம்ம இப்படி தான் போவோம், அதுக்கப்புறம் வேணால் நம்ம பண்ணிக்கலாம். ஐ வில் அப்டேட் யூ கைஸ், ஓகே. ஸோ அடுத்த கொஷின். ஸோ YV ரெட்டின்றவர் எதோட சேர்மேனாக இருந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. எதுலங்க சேர்மேனாக இருந்தாங்க? டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. YV ரெட்டி எஸ், ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ 14th ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மனாக இருந்தார். இப்போ என்ன எத்தனாவது ஃபினான்ஸ் கமிஷன் போயிட்டு இருக்கு நம்மளுது? 15th ஃபினான்ஸ் கமிஷன் போயிட்டு இருக்கா? ஸோ அதோட சேர்மன் யாருங்க? ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன் யாரு? அண்ட் 15th ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன் யாரு? ஸோ அதை ஆன்சர் பண்ணுங்க, நம்ம அடுத்தது போயிடலாம், ஓகே. ஸோ அடுத்தது, which among the following commissions recommended reorganization of the state? ஸோ அதை அக்செப்ட் பண்ணீங்கன்னா இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், NK Singh, கரெக்ட். எஸ், நவ். அண்ட் ஃபர்ஸ்ட் என்னங்க? எஸ், அரவிந்த் பனாகரியா. எஸ், ரைட், ஓகே. ஸோ அடுத்தது இதோட இது ஆன்சர் பண்ணுங்க. எஸ், ரொனால்டோ ஃபசல் அலி. ஸோ ஃபசல் அலி தான் இதை வந்து ஆக்சுவலி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி 2 கமிட்டிஸ் என்னன்னா எஸ்கே தரும் ஜேவிபி கமிட்டி என்ன சொன்னாங்கன்னா ரீஆர்கனைசேஷன் வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஃபசல் அலியில் வந்து ரீஆர்கனைசேஷன் வச்சுக்கலாம், ஆனால் 1 state 1 languageன்ற மாதிரி வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஓகே. பட் ஸ்டில் அதுக்கப்புறம் வந்து இவங்கெல்லாம் செப்பரேட் ஆனோன்னா அப்படி வருவாங்க. சரி, இப்போ நம்மளோட டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் ஆர்டிக்கல் வந்துச்சு. ஸோ இது எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கிறது? எஸ், ஃபர்ஸ்ட் வந்து KC நியோகி, அண்ட் 14th வந்து we saw YV ரெட்டி, அண்ட் 15th வந்து 15th யாருங்க? NK சிங்கா. ஓகேங்க, ஓகே. அடுத்தது எஸ், 16th வந்து இப்போ கான்ஸ்டியூட் ஆகியிருக்கு, ஓகேயா. ஸோ இப்போ வந்து அமலுக்குன்னு வரலை. ஸோ 16th வந்து அதோட இப்போனா அதோட ஆக்ஷன்ஸ் வந்து இப்போ வரலை, ஓகே. அது வரைக்கும் நம்மளது வந்து 15th தான் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டுருக்கோம், ஓகேயா. ஸோ இதோட ஆன்சர் என்னங்க? ஸோ இது வந்து ஹெல்த் பற்றினா 47ல் வரும், ஓகேயா. ஸோ அப்போ 48ன்றது அனிமல் ஹஸ்பண்ட்ரி பற்றி வரும், ஓகே. ஸோ அடுத்தது போகலாமா? ஸோ இப்போ பப்ளிக் செக்டார் பேங்க்ஸோட ப்ராஃபிட் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு கமிட்டி கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த கமிட்டி வந்து நரசிம்மன் கமிட்டி அப்படின்றத சொல்லி கொண்டு வந்தாங்க, ஓகே. ஸோ அடுத்தது
இத நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். so which of the following is an essential for the state? எது கண்டிப்பா வரணும்? yes 48 மீட், அதாவது அது அனிமல் ஹஸ்பண்டரி பொறுத்து வரும். கரெக்ங்களா? அதுக்காக சொல்றீங்களா? ஆல்னு ஆப்ஷன் இல்ல முத்தமிழ். சோ அப்ப இதுல எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? எசென்ஷியல் ஃபார் தி ஸ்டேட் அப்படின்றது இதுல இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம். இது நரசிம்ம ராவா, நரசிம்மன் கமிட்டி. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஏன் சார்னிட்டின்னு சொல்றாங்கன்னா, ஸோ ஒரு செக்யூலர் நேஷன் இல்லாம அது ஒரு நேஷன் இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான்ன்றது வந்து செக்யூலரிசம் ப்ரொமோட் பண்ற மாதிரி இல்லை, அவங்க வந்து ஸ்டேட்டுக்குன்னு ஒரு ரிலீஜன் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க. கரெக்டா? ஸோ அவங்களும் சர்வைவ் ஆகுறாங்க இல்லையா? தென் டெமோக்ரஸி இல்லாத மற்ற கண்ட்ரிஸும் இருக்கு. கரெக்டா? மொனார்கியல் கண்ட்ரி இருக்கு, இல்ல வேட்டிகன் மாதிரி தியோக்ராட்டிக்கல் கண்ட்ரி இருக்கு. ஸோ இது இல்லாம சோசியலிசம் இருக்கிற ரஷ்யன் கண்ட்ரிஸ் இருக்கு, சோசியலிசம் இல்லாத யூஎஸ் ஆர் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு. கரெக்டா? ஆனா சார்னிட்டி அப்படின்னு இல்லாத கண்ட்ரியே கிடையாது. ஸோ இறையாண்மை தனக்கு மேல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றப்ப அந்த மாதிரி எந்த கண்ட்ரியும் கிடையாது இல்லையா? ஸோ தனக்கு மேல யாராவது ஒருத்தர் இருந்து ஆட்சி செய்யறாங்கன்னா அது கண்ட்ரியே கிடையாது. ஸோ அதனால சாவர்னிட்டின்றது ரொம்ப ஈஸி. மேம் சிம்பிள் கொஸ்டின்ஸ் ஃபாஸ்டா போலாம். சார் உங்களுக்கு இது சிம்பிளா இருக்கலாம், கான்செப்சுவல் கிளாரிட்டி சில விஷயத்துக்கு வேணும் சார். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம சில விஷயங்கள் சில கொஸ்டின்ஸ் வந்து ஸ்லோவா தான் போகணும். ஓகே, அடுத்தது ஆர்டிகல் 351. ஸோ இந்த ஆர்டிகல் 351 எது ரிலேட்டடா இருக்கு? ஸோ ஆர்டிகல் 351ன்றது இது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இருக்கு இல்லையா? ஸோ இது எப்படி 36 to 51 இருக்கோ, அது இல்லாமல் அவுட் சைட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து ஒரு ஸ்டேட் எப்படி நடந்துக்கணும், ஒரு கண்ட்ரி எப்படி நடந்துக்கணும் அப்படின்லாம் பேசுதுன்னா அது வந்து உங்களோட 351ல இருக்கு. ஓகேயா? ஸோ மொழி ரைட், எஸ், ஹிந்தி லாங்குவேஜோட ப்ரொமோஷனுக்காக வந்தது தான் ஆர்டிகிள் 360. ஓகேயா? சாரி 351. ஸோ இப்போ இதை வந்து டிஃபெண்ட் தி கண்ட்ரி வென் கால்ட் அப்பான் அப்படின்னா அது வந்து ஆர்டிகிள் 51A டி ஆப்ஷன். ஸோ அடுத்தது சேஃப்கார்ட் தி பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அது வந்து ஐ. சரிங்களா? ஆர்டிகிள் 51A ஐ ஆப்ஷன் வரும். தென் டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர்னா ஆர்டிகிள் 51A வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்தது போலாமா? யாரு எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா? இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தெரிஞ்ச கொஸ்டின் தான். சோ இதுல யாருங்க? வைஸ் பிரசிடென்ட். எஸ். ஓகேயா? சோ டி தான் ஆன்சர். சோ அடுத்தது First state to establish Panchayat Raj, Rajasthan, நம்ம ஆல்ரெடி பார்த்தது. Then part 11ல என்னென்ன ஆர்டிகல்ஸ் வருது? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் வந்து 256 to 263 வருது. ஸோ அப்போ 245 to 255 அப்படின்றது எதுல என்ன கன்சிடரேஷன்? ஓகே, ஆன்சர் ரிமூவ் பண்ணுறதுக்கான இது கொடுத்துருக்கேன். ஸோ சீக்கிரம் வந்துடும். 30th கொஸ்டினுக்கு அப்புறம் நம்ம அந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் நவ் ஐ ஃபார்வர்டட் இட். ஸோ வந்துடும். ஓகே, ஸோ அடுத்தது ஸோ செப்பரேட் எலக்ட்ரேட் அப்படின்றது என்ன ஆர்டிக்கிளில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? மேம் ஆர்டிக்கிள் வேர்டுக்கு தமிழ் வேர்டு தமிழ்ல வந்து சரத்துன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரிங்களா? சரத்துன்னு சொல்றது இல்ல கட்டுரைன்னு கூட சொல்லுவாங்க. பாப்புலரா சரத்துன்றது தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா விஜய்? ஓகே, ஸோ அடுத்தது செப்பரேட் எலக்ட்ரேட் இது இன்ட்ரடியூஸ் பண்ணது எங்க?
அப்படின்னா 1909. எஸ். ஸோ மின்டோவை தான் என்ன ஃபாதர் ஆஃப் செப்பரேட் கம்யூனல் எலக்ட்ரேட்னு சொல்லுவாங்க. எதுக்காகனா அவர் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணனால தான். ஸோ 1909 இன்ட்ரடியூஸ் பண்ணனால செப்பரேட் எலக்ட்ரேட் ஃபார் முஸ்லிம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணனால தான் இதை கொண்டு வந்தாங்க. ஸோ அடுத்தது என்னங்க, among the political parties which of them have elephant as the symbol. So elephant யாரு சிம்பிளா யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இதில் ஒவ்வொருத்தரும் என்னன்னு நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் வந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டி. ஸோ இதை வந்து ரொம்ப ரேராக கேட்பாங்க. ஓகேயா? ஸோ அதான் ஞாபகம் வச்சுக்கணும். எஸ், மின்டோ மார்லே கரெக்டுங்க. ஸோ வள்ளி கரெக்ட் அண்ட் சரண்யா எஸ். எஸ், மொழி கரெக்ட். எஸ். ஸோ அடுத்தது டிவிக்கேவா? ஓகே, இப்போதைக்கு அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இதுதான். ஸோ அடுத்தது பட்ஜெட், ஃபர்ஸ்ட் யூனியன் பட்ஜெட்டை யார் ப்ரெசென்ட் பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூனியன் பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணுறது யாரு? இதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ரயில்வே பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணது யாரு? டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனியன் பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணது ஆர்கே சண்முகன் செட்டி. ஓகே, அதே ஃபர்ஸ்ட் ரயில்வே பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணது யாரு? ஜான் மத்தாய் தான் ஃபர்ஸ்ட் ரயில்வே பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணவர். ஓகேயா? ஸோ அடுத்தது போவோமா? ஸோ ஆர்டிக்கிள் 51H, நம்ம ஹெச் இதை ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ ஹெச் எங்க இருக்கு? ஹியூமனிசம். ஓகேயா? So that is what you need to know. So to develop scientific temper, humanism and reform the inquiry. So இது different scientific temper இல்லை, இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? So develop scientific temper, humanism and spirit of inquiry. ஓகேயா? ஸோ அதான் நீங்கள் எஸ். ஜான் மத்தாய், வள்ளி எஸ் கரெக்ட். எஸ் எஸ், ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், ஏன்னா இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின் வரும். ஓகே. ஸோ அடுத்தது சிவா. ஓகே, புரிஞ்சுங்களா சிவா? ஸோ அடுத்தது போகலாம். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் அலாட்டட் சிம்பிள்ஸ் பை யார்? ஸோ நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு சிம்பிள் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த சிம்பிள் வந்து உங்களுக்கு கிடைக்குமா வேணாம் முடியாதா அப்படின்னு டிசைட் பண்ணுறது யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் தான் டிசைட் பண்ணுவாங்க. ரீசெண்டாக தமிழ்நாட்டில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இந்த இஷ்யூ ஆச்சு. ஓகேயா? ஸோ இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தென் அடுத்தது எஸ் ஈஸி. எஸ், மொழி கரெக்ட். எஸ், முத்தமிழ் கரெக்ட். ஸோ சாந்து கரெக்ட். எஸ், சிவா எஸ் கரெக்ட். லாவண்யா எஸ். வள்ளி கரெக்ட். ஸோ ரொனால்டோ இசிஐ கரெக்ட். ஓகே, பழனி முருகன் எஸ் கரெக்ட் கரெக்ட். ஓகேங்க. ஸோ பிரியங்கா, சரண்யா, ராமமூர்த்தி, ரமேஷ் குமார் எஸ், எல்லாரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஈவன் தோ அவங்களே செலக்ட் பண்ணிக்கலான்னாலும் அதை அலாட் பண்ணுறது என்னன்னா எலெக்ஷன் கமிஷன் தான். எஸ் எஸ் கரெக்ட் தாங்க. எஸ், you don't have to tell that. I specifically avoided it. Okay, so அடுத்தது இப்போ என்ன கமிஷன் என்ன இயர் இருக்குன்னு நீங்கள் மேட்ச் பண்ணணும். இதுதான் கொஷின். ஸோ இப்போ மண்டல் கமிஷன் எப்போ, நேஷனல் பேக்வர்ட் கிளாஸ் ஃபினான்ஸ் கமிஷன் எப்போ, ஸோ இதை வந்து எது எது கரெக்டாக இருக்குது அப்படின்றத மேட்ச் பண்ணணும். ஸோ 1950 வந்து 2. ஸோ 1953க்கு கலேல்கர். ஸோ ஜாதா கலேல்கர் கமிட்டி அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் வந்தது. தென் அதுக்கப்புறம் வந்து மண்டல் கமிஷன் வந்தது. ஓகே, ஸோ சாரி மண்டல் கமிஷன் செகண்ட் ஃபினான்ஸ் செகண்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வரும். சரியா? ஸோ இது இங்கே வரும். அண்ட் பிக்கு வந்து திஸ் ஒன். ஸோ 1976 வந்து ஃபோர்த் ஒன். ஓகேயா? ஸோ அப்போ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட். ஸோ இந்த ஆக்ட் வந்தது 55ல் தான், ஆனால் இந்த நேம் வந்து 1976ல் மாற்றினாங்க. ஓகேயா? ஸோ அதனால இதை வந்து 1976 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ அடுத்தது யூ கேன் ஆல்ரெடி அப்படியே மீதி இருக்கிறது இதுதான். ஸோ 1992 பேக்வர்ட் கிளாஸ் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்கன்னு யூ கேன் நோ அண்ட் தட் இஸ் ஆல். ஓகே, ஸோ அடுத்தது போகலாமா? ஸோ இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஆர்டிகிள் 280 எது கூட ரிலேட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கான்ஸ்டியூஷனல் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் படிப்பீங்க இல்லையா, ஸோ அப்போ அதோட ஆர்டிக்கிளோட சேர்த்து படித்து வைக்கணும். ஓகேயா? ஸோ எப்போவுமே
அதை தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் கான்ஸ்டியூஷனலும் இருக்குது, நான் கான்ஸ்டியூஷனலும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரெண்டையும் சேர்த்து படிக்கணும். ஸோ ஆர்டிகல் 280ன்றது ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கா. ஸோ அப்போ இது இல்லாமல் எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன ஆர்டிக்கல், ஸோ இது இல்லாமல் யூபிஎஸ்சிக்கு என்ன ஆர்டிக்கல், இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே. தென் இப்போ நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் என்ன, அட்டார்னி ஜெனரல், இதெல்லாம் பொலிட்டிக்கல் போஸ்ட்ஸ் இருக்கு இல்லையா, கான்ஸ்டியூஷனல், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எஸ், சிவிசி ஹாஸ் நோ ஆர்டிக்கல், ஏன்னா அது நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. ஓகேயா. ஸோ அடுத்தது, in which of the following judgments Supreme Court declared that the preamble should be treated as a part of constitution. So part of constitution சொன்னது கேசவானந்த பாரதி கேஸ்ல. ஸோ பெருபாரி யூனியன்ல இல்லைன்னு சொல்லிட்டு கேசவானந்த பாரதியில பார்ட்னு சொல்லிட்டு எல்ஐசி கேஸ்ல வந்து இன்டெக்ரல் பார்ட் அப்படின்னு சொன்னாங்க. எஸ் எஸ், ஆர்டிகல் நம்பர்ஸோட எல்லாரும் சொல்றீங்க, தட் இஸ் ரைட். எஸ் எஸ் எஸ். ஸோ ஃபினான்ஸ் கமிஷன், ஜிஎஸ்டி, எலெக்ஷன் கமிஷன், யூபிஎஸ்சி எல்லாமே சொல்லியாச்சு. எஸ் எஸ், ஓகேங்க. ஸோ அடுத்தது போலாமா. ஸோ அடுத்த கேஸ், ஸோ எந்த கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பார்லிமெண்ட்டோட அமெண்டிங் பவர் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை லிமிட் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட் லிமிட்டட் தி அமெண்டிங் பவர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எந்த கேஸில் சொன்னாங்க? இந்த கேஸ் பேரு கேசவானந்த பாரதி கேஸ், இல்லைன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்கிறனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது போலாமா. ஸோ அடுத்தது இந்த இதை வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. வாட் இஸ் த ஆன்சர்? இதுக்கு என்னங்க ஆன்சர்? எது தப்பா இருக்கு, இது ஆக்சுவலி எது கரெக்டுன்றதை விட எது தப்புன்றது தான் கேட்கணும். ஏன்னா மோஸ்ட்டாக எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஓகேயா. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, சாரி எது கரெக்டுன்னு தான் கேட்குறாங்க. ஸோ இதில் ப்ரியாம்பிள் நாட் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷனா? இல்லை. எப்படி அப்படியே வைக்கிறது? அதுதான் செலக்ட் ஆக மாட்டேங்க. ஓ ஓகே ஓகே, அதனால வரலையா? க்ளோஸ் பண்ணிட்டேன். இதே ஃபைல் தானே? இல்லை இல்லை, இங்கே இருக்கு. இந்த அங்கே ஓ, எனேபிள் எடிட்டிங் கொடுக்காதனால வரலைங்களா? ஓகே ஓகே, ரொம்ப நேரமா. ஓகே ஓகே சார். ஸோ அடுத்தது போலாமா. சாரி, ஐ ஜஸ்ட் ஆஸ்ட் ஹவு. ஸோ எனேபிள் எடிட்டிங் கொடுக்காம விட்டுட்டேன், அதனால இது வரல. ஓகேங்க. ஸோ அடுத்தது, வேர் வி preamble is a part of constitution இல்லையான்ற கொஸ்டின் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. Yeah, sorry, I feel like an old person here. Okay, so இதுக்கு என்னங்க, எது கரெக்ட்? ஸோ ப்ரியாம்பிள் இஸ் அ நாட் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது தப்பு. கரெக்டா? அண்ட் அது இல்லாமல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது டியூட்டி ஆஃப் சிட்டிசன். அண்ட் இது இல்லாமல் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து டியூட்டி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டா? எஸ். ஸோ அடுத்தது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்றது டியூட்டி ஆஃப் பார்லிமெண்ட்னு சொல்கிறாங்க. கரெக்டா? இல்லை. அதே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது டியூட்டி ஆஃப் சிட்டிசன் சொல்கிறாங்க, அதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் டைரக்ட்லி 2. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ இதில் என்ன ஆன்சர் வருதுங்க? ஸோ வாட் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ்? இதை ட்ரை பண்ணுங்க. ஸோ ஹிந்து மேரேஜ் ஆக்ட், ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ன்றது நீங்கள் பாப்புலராக கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டா? ஸோ அதை வச்சு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க.
ஸோ ஹிந்து மேரேஜ் ஆக்ட் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டும் ரெண்டு பக்கத்தில் வந்தது கரெக்டா. ஸோ இதில் அப்படியே டைரக்டாக இருக்கும். ஸோ இந்தியன் டிவோர்ஸ் ஆக்ட் அப்படின்றது 1869 அண்ட் அதே மாதிரி அப்படியே போகும். ஓகேயா. ஸோ 1 2 3 4 அப்படின்னு இருக்கும். ஓகே. ஸோ அடுத்தது போலாமா. அடுத்தது ஏஜென்சி விச் கண்டக்ட்ஸ் எலெக்ஷன் டு லோக்கல் பாடிஸ். யார் கண்டக்ட் பண்ணுவானா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். இதே வந்து நேஷனல் எலெக்ஷன் கமிஷன், அதாவது நார்மல் எலெக்ஷன் கமிஷன் யாருக்கு எம்பி எம்எல்ஏஸ், அதாவது ஸ்டேட்டோட லெஜிஸ்லேச்சருக்கும் சென்ட்ரோட லெஜிஸ்லேச்சருக்கும் ரெண்டுமே கண்டக்ட் பண்ணுறது எலெக்ஷன் கமிஷன் தான். ஓகேயா. நீங்கள் இதை மட்டும் மாற்றிடக்கூடாது. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு பண்ணுது அப்படின்றத மட்டும் மாற்றாமல் மற்றதெல்லாம் பண்ணிடுங்க. எஸ் எஸ் ரொனால்டோ கரெக்ட். பிரியங்கா எஸ் ரைட். குமார் கரெக்ட். எஸ் எஸ் குமார் என்ன சீன்னு போட்டிருக்கீங்க. லோக்கல் பாடிஸ் தெம்செல்ஸா, அவங்களெல்லாம் கண்டக்ட் பண்ணுறது இல்லைங்க. ஸோ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேயா. அடுத்த கொஸ்டின் போலாமா. ஸோ அல்டிமேட் சாவர்னின் பவர், ஈவன் தோ நம்ம பிரைம் மினிஸ்டர், அதாவது இந்தியாவில் வந்து பிரசிடென்ட் இருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, அது இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரின்னு எல்லாம் இருக்குது. இவங்களெல்லாம் விட பவர்ஃபுல் யாருன்னா இந்தியன் பீப்புள் தான் இந்தியாவில். ஓகேயா. ஸோ இந்தியன் பீப்புள் பவர் கொடுக்கறனால தான் நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு பவர் இருக்குது. நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு பவர் இருக்கிறனால தான் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பவர் இருக்குது. ஓகேயா. சரி அடுத்தது போலாமா. தென் ஸோ ஸ்பெஷல் லீவ் அப்படின்றது என்ன ஆர்டிக்கிளில் வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிக்கிள் 136. ஓகேயா. ஸோ ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிறப்பு அனுமதி மனு அப்படின்றதெல்லாம் எந்த இதில் வந்துன்னா 136. இது இல்லாமல் ஆர்டிக்கிள் 143ன்னு இருக்குது. அது என்னங்க இப்போ ரீசெண்டாக பேசப்படுற ஆர்டிக்கிள் 142. சரிங்களா. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வர்சஸ் தமிழ்நாடு கவர்னர் கேஸ் நடந்துச்சு இல்லையா. ஸோ இதில் என்னங்க ஸோ 142 143லாம் என்னது. ஸோ ஆர்டிக்கிள் 142 என்ன இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணது என்னன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் கொடுக்கறதுக்கான பவர் இருக்கு. அதனால அதை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு ஆர்டர் இல்லை ஏதோ டிகிரி வந்து என்ன கொடுக்கலாம்னா கம்ப்ளீட் ஜஸ்டிஸ்க்கு கொண்டு வரக்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பேசிஸ்ல தான் தமிழ்நாடோட 10 மசோதாக்கள் ஸோ எதெல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்களோ அதையெல்லாம் பாஸ் பண்ணாரு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது போலாமா. ஸோ அடுத்தது வித் ரெஃபரன்ஸ் டு தி டிவைசஸ் ஆஃப் பார்லிமெண்டரி ப்ரொசீடிங்ஸ், இதில் எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாட் ஆர் தி திங்ஸ் தட் ஆர் கரெக்ட். இதுக்கு ஆன்சர் என்னங்க. Yes, equal treatment of law, special leave petition. Yes, SLPS. Yes. So special leave na enna ma'am na special leave na enna உங்களுக்கு ஒரு கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அது உங்களுக்கு இஷ்யூ அந்த இது ஜட்ஜ்மெண்ட் வந்து பிடிக்கலன்னு வைங்களேன். நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க சுப்ரீம் கோர்ட் போய் அப்பீல் பண்ணலாம். சரிங்களா. ஸோ அந்த அப்பீல் பண்றது இவங்க கொடுத்த ஆர்டர் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி மேலே டைரக்டா போய் அப்பீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதுதான் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். ஓகேயா. ஸோ அடுத்தது ஸோ பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ். ஸோ அது ரிலேட்டடாக எது கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பர்பஸ் ஆஃப் ப்ரிவிலேஜ் மோஷன் இஸ் டு சென்ஷர் தி கன்சர்ன் மினிஸ்டர். சரிங்களா. ஸோ சென்ஷர்னா ப்ரிவிலேஜ் மோஷன்னா ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு எகென்ஸ்டாக யூஸ் பண்ணலாம். ஓகேயா. ஸோ இவங்க வந்து தன்னுடைய சிறப்பு உரிமைகளை தவறாக யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலான்னா ஒரு பர்டிகுலர் மினிஸ்டர் மேலே நாங்கள் வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ நம்பிக்கையில்லா தீர்மானன்றது மொத்தமாக பார்லிமெண்ட்ல லோக்சபால இருக்கிற எல்லார் மேலேயும் போடலாம் இல்லையா. ஸோ அந்த இது வந்து பர்டிகுலர் மினிஸ்டர் மேலே மட்டும் போடலாம். ஸோ அதுதான் இதோட மீனிங்காக சொல்கிறாங்க. ஓகேயா. ஸோ அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா.
which one of the following is not the mode of people participation in general administration? ஸோ எது வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேயா? ஸோ சிஸ்டம் ஆஃப் எலெக்ஷன்றது வேணும், சிஸ்டம் ஆஃப் ரீகால், அதாவது ஒரு விஷயம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஐ மீன் ஒரு விஷயம் வந்து தவறாக இருக்குன்னா அதை மாற்ற முடியும்னா அதுவும் வேணும். தென் ப்ரெஷர் குரூப்ஸ்ன்றது முக்கியமாக வேணும். ஓகேயா? தென் அதனால பொலிட்டிக்கல் ஏப்பத்தி, அதாவது அரசியல் விருப்பமின்மை அப்படின்றது இருக்கக்கூடாது அப்படின்றது. ஏன்னா அப்போ கவர்னன்ஸ் எஃபெக்ட் ஆகும், ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக கவர்னன்ஸ் எஃபெக்ட் ஆனால் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷனும் எஃபெக்ட் ஆகும். கரெக்டா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க இங்கே. தென் அடுத்தது நீதி ஆயோக், அதோட ஐ மீன் ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஃபார் நீதி ஆயோக்? இல்லை எதுங்க ஃபுல் ஃபார்ம்? ஏவா, பியா, சியா, டியா? விச் இஸ் த ஃபுல் ஃபார்ம்? Shiva, don't talk politics in the chat box, சரிங்களா? So please try to avoid it. Yes, National Institution for Transforming India. Institution, சரிங்களா? National Institution for Transforming India. அதான் நீதி ஆயோகோட ஆன்சர். ஸோ அடுத்தது பார்க்கலாமா? ஸோ மினி கான்ஸ்டியூஷன் என்ன அமெண்ட்மெண்ட்டை சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இது ஆல்ரெடி பார்த்தது தான் 42nd அமெண்ட்மெண்ட். இது வந்து சோஷியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டின்றது ஆட் பண்ணாங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆட் பண்ணாங்க, இது இல்லாமல் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாங்க. சென்டரோட பவர் இன்க்ரீஸ் பண்ணி ஜுடிஷியரியோட பவர் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் மெயினாக கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ இது நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கொண்டு வந்ததுனால இதுதான் சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது ஆர்டிக்கிள் 5 எதை பற்றி பேசுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்தியன் ஆர்டிக்கிள் 5ன்றது சிட்டிசன்ஷிப் பொறுத்த வரைக்கும் 5லேருந்து 11 வரைக்கும் சிட்டிசன்ஷிப் பொறுத்த வரைக்கும் அது வந்து சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சார் டைரெக்டாக சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். ஓகே, ஆர்டிக்கிள் விச் ஆர்டிக்கிள் எனிமரேட்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்? எந்த ஆர்டிக்கிள் ஃபண்டமெண்டல் டியூட்டி வருதுன்னு கேட்குறாங்க. அது 51A. கரெக்டாக? இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் இது வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அண்ட் இதுவும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது வரும். ஓகேயா? ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது என்ன போலாங்களா? ஸோ இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட்டுக்கு என்ன ஆர்டிக்கிள் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாட் இஸ் தி ஆர்டிக்கிள்? இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஆர்டிக்கிள் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இம்பீச்மெண்ட்னா ரிமூவல்னு சொல்கிறாங்க. ரிமூவல் பண்ணுறதுக்கு என்ன ஆர்டிக்கிள் தேவைப்படும்? $52ன்றது என்ன ஆர்டிக்கிள்? ஸோ பிரசிடென்ட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான். ஆனால் 60 இதில் என்ன வரும் வேறு? 61 தான் இருக்கிறதுலே மெயினான அது. ஸோ 61ன்றது வரும், எல்லாத்துலேயும் அந்த 61ன்றது வரும். ஆனால் முக்கியமாக இன்னொரு ஆர்டிக்கிள்னா என்ன பார்க்கணும்னா 56(1)B. ஓகே, இந்த 56(1)B என்ன? எஸ் எஸ், நிறையா பேர் கரெக்டாக சொல்கிறீங்க. எஸ் எஸ் எஸ், சிவா, பிரமீளா தேவி, பிரியங்கா, கிஷோர், ரொனால்டோ. எஸ் எஸ் எஸ். ஸோ 56(1)ல என்ன சொல்லுதுன்னா, ஸோ பிரசிடென்ட் ரிமூவல் வந்து அவர் கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணலாம் அண்ட் அது என்ன ப்ரொசீஜர் பேஸ் பண்ணியிருக்கணும்னா 61 இருக்கணும். ஸோ இம்பீச்மெண்ட்டோட ப்ரொசீஜரே இந்த 61ல தான் இருக்கு. ஓகேயா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது போலாமா? ஸோ இதை ஆன்சர் பண்ணுங்க. அசோக் மேத்தா கமிட்டி, எல்எம் சிங்வை கமிட்டி, பல்வந்த் ராய் கமிட்டி. ஸோ இதில் வந்து எது ஃபர்ஸ்ட் எது கடைசி? ஸோ பல்வந்த் ராய் கமிட்டி ஃபர்ஸ்ட்னு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அடுத்தது என்ன வந்தது? அடுத்த இம்பார்ட்டண்ட்டான கமிட்டி எது அப்படின்றது பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஐ வில் ட்ரை டு பிரிங் ஆஃப்டர் 50க்கு அப்புறம் வருதான்னு பார்க்குறேன். இது இல்லாமல் ஆப்ஷன்ஸ் இல்லாமல் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே, எஸ், பல்வந்த் வந்து 1957 வரும்.
அதே அசோக் மேத்தா கமிட்டி 1977 வரும். எல்எம் சிங்வி வந்து 1986 வரும். ஓகேயா? ஸோ இதுதான். ஸோ ஆன்சர் வந்து 312. ஸோ பல்வந்த் ராய் கமிட்டி எதுக்காக மெயினாக வந்துச்சுன்னா 3 டயர் பஞ்சாயத்து சிஸ்டம் சொல்லி கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அதே வந்து அசோக் மேத்தால வந்து இல்லை 2 டயர் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஆனால் எல்எம் சிங்வி என்ன சொன்னாங்கன்னா கான்ஸ்டியூஷனல் பவர் வந்து கொண்டு வரோம். ஸோ கான்ஸ்டியூஷன் அதாவது கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேயா? ஸோ அடுத்தது போலாமா? ஸோ அடுத்த ஆன்சர் 312. ஸோ அடுத்தது ஆர்டிகிள் 263 எது ரிலேட்டடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்னன்னா இட் எஃபெக்ட்ஸ் தி கோஆர்டினேஷன் பிட்வீன் ஸ்டேட்ஸ் அண்ட் சென்ட்ரல் ஸ்டேட். ஓகேயா? ஸோ பேசிக்காக இதில் என்னன்னா இன்டர் ஸ்டேட்டும் வரும் சென்ட்ரல் ஸ்டேட்டும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ அதுதான் இதோட மெயின் ப்ரொவிஷன். ஸோ ஆர்டிகிள் 262 வந்து ரிவர் டிஸ்பியூட் பொறுத்து, அதே வந்து 263னா இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஸ். ஆனால் இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலோட தான். இதில் வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸும் பார்க்கலாம், ஸ்டேட் வித் ஸ்டேட் ரிலேஷனும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ அதுதான் இங்கே மீனிங். தென் அடுத்தது, what was the name of the all India court established under the act of 1935? ஸோ 1935ல இந்தியாவிலே எது டாப்பஸ்ட் கோர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாரி, டாப் மோஸ்ட் கோர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு. ஆனால் இது வந்து 1935 கேட்குறாங்க. அப்போ வந்து இதுதான், இது வராது. ஓகேயா? தென் அடுத்தது, the article of the constitution related to right of the people to conserve distinct language and culture. சரியா? ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக லாங்குவேஜ் கல்ச்சர் அதெல்லாம் உங்களுக்கு 2930ல் தான் வரும். ஸோ இதில் 29 மட்டும்தான் இருக்குது, 32 33 இதெல்லாம் வராது. ஸோ அப்போ உங்களுக்கு டேரெக்டாக 29 ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே? ஸோ அடுத்தது போகலாமா? ஸோ நம்பர் ஆஃப் லாங்குவேஜஸ் ரெகக்னைஸ்ட் இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எத்தனை? இது ஆல்ரெடி வந்தது தான், 22. ஓகே? அடுத்தது, சேர்மேன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் யாரு? நம்ம இது ஆல்ரெடி பார்த்ததான், கேசி நியோகி. இது இல்லாமல் நம்ம 14th பார்த்தாச்சு, 15th பார்த்தாச்சு, 16th பார்த்தாச்சு. ஸோ இது 16 பேர், கொஞ்சம் ஏதாவது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? தென் அடுத்தது, ஸோ அடுத்தது ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு எஜுகேஷன் மாற்றினாங்க. ஓகேயா? ஸோ இது எதுக்கு மாற்றினாங்க? இது ஏன் மாற்றினாங்கன்னா ஜென்ரலாக வந்து இது வந்து 42nd அமெண்ட்மெண்ட்டில் தான் மாற்றினாங்க. இது உங்களுக்கு தெரியும். ஓகேயா? ஸோ ஏன் மாற்றினாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் யூனிஃபார்மாக எஜுகேஷனில் இருந்து இருக்கணும். ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரு இடத்துல குவாலிட்டி ஜாஸ்தியாக, ஒரு இடத்துல குவாலிட்டி கம்மியாக, அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி டாப் குவாலிட்டியில் வரணும் அப்படின்றக்காக அதை ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு எஜுகேஷன் மாற்றினாங்க. ஓகே? தென் அடுத்தது, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. அதாவது எஃபெக்ட்டுக்கு வந்தது கேட்கல, எப்போ இருந்து இந்த நாள்லேருந்து நாங்கள் வந்து எஃபெக்டிவாக இதை வந்து அமலுக்கு வரப்போகுது அப்படின்றத பற்றி சொல்லாமல் இதை வந்து எப்போ வந்து அக்செப்ட் பண்ணாங்க, அடாப்ட் பண்ணாங்கன்னு கேட்டாங்க. ஸோ அது வந்து 26 வந்து. இதை எப்போ எஃபெக்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டால் 26th Jan. நம்ம இது ஆல்ரெடி பார்த்தது தான், ஃபஸ்ட்டு கிளாஸ் ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்தோம். சரிங்களா? எஸ், கல்வி, காடு, எடை மற்றும் அளவீடு. எஸ் எஸ். ஓகே? அது எப்படின்னா ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து படிக்கிற மாதிரி, அப்புறம் ஒரு கல்வி விழுகுது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே? தென் ரிட் ஆஃப் மேண்டமஸ். ஸோ மேண்டமஸ்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மேண்டமஸ்னா என்னன்னா மேண்டேட்ரின்ற மாதிரி மீனிங் வருதா? அப்போ ஒரு விஷயத்தை கம்பல்சரியாக மேண்டேட்ரியாக பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் வி கமாண்ட். ஸோ கமாண்ட் பண்ணுறேன், இதை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் அடுத்தது, ஸோ இதோட ஆன்சர் என்ன? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து பார்ட் 4A வருது. ஸோ இது 2னா சிட்டிசன்ஷிப், 3னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பார்ட் 4னா நம்மளது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அதே பார்ட் 5னா என்னங்க? பார்ட் 5னா என்ன?
எஸ். ஸோ வி கமாண்ட் டு டூ யர் ஜாப் அப்படின்னு சொல்கிறதா? எஸ். சுப்ரீம் கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், அது மற்ற லோவர் கோர்ட்ஸுக்கு சொல்லுவாங்க, ட்ரிபியூனல்ஸ்க்கு கூட சொல்லலாம் இது. ஓகேயா? எஸ் எஸ். பார்ட் 5 படிக்கிறப்ப நீங்கள் என்ன பார்ட் கூட சேர்த்து படிக்கணும்? பார்ட் 5 மட்டும் இல்லாமல் பார்ட் 6ம் சேர்த்து படிக்கணும். இப்போ வந்து 46 क्वेश्चंस வந்துருக்கு சார். ஓகே. இல்ல நான் 250 முடிச்சிட்டேன். அதுக்கு 250 to 350 நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஆனா எனக்கு நீங்க அனுப்பிச்ச பேர்ல 350 to 400 அது செகண்ட் முடிச்சிருக்கீங்க. 350 to 400 ஓகே ஓகே. அதோட கொஞ்சம் Yeah, sorry guys. Sorry, I was getting the file. ஓகே, உங்களுக்கு ஃபைல் ஆன்சர்ஸ் இல்லாத ஃபைல் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ அதுதான் இப்போ ஐ காட். சாரி, தட் இஸ் வை ஐ வெண்ட் அவுட். Sorry, one second guys. ஓகே, சாரி. ஸோ நீங்கள் இதை கேட்டனால அப்படியே கொஷின் போயிருந்தா இவ்வளோ இது தேவையில்லை. பட் யூ கைஸ் இன்சிஸ்டட், அதனால ஐ ஆஸ்ட். ஓகே, இப்போதைக்கு ஐ எம் நாட் ஷுர் ஹவ் வில் பி கெட்டிங் தட். ஸோ இப்போ வரைக்கும் இன்னும் நம்மளுக்கு 300 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். வேர் ஆர் வி? ஸோ 46. ஸோ இது பார்த்தாச்சா? ஸோ அடுத்தது, ஸோ இதை ஆன்சர் பண்ணுங்க. ஸோ விச் ஹேஸ் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர்? பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் எதில் இருக்கு? வைஷு சபரி, வாட் ஆர் யூ டெல்லிங்? கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க மேம்னா என்ன அர்த்தம்? என்ன கேட்குறீங்க? புரியலீங்களே. எஸ், பார்ட் 7 ரிமூவ்டு பிரமிளா. எஸ், கரெக்ட். ஸோ பார்ட் 5 பார்ட் 6 இருக்கு. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க மேம். ஸோ வாட் ஆர் யூ டெல்லிங் தட்? ஸோ நம்பர் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் என்ன வேணும் உங்களுக்கு? கொஷின் ஒழுங்காக கேளுங்க வைஷு சபரி. ஸோ அடுத்தது, ஸோ இதில் வந்து குஜராத் மட்டும் வராது. ஸோ பீகார், கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ் இதெல்லாம் என்ன பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ பீகார், கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ். ஸோ பீகாருக்கு பக்கத்துலேயே நம்ம உத்தரப்பிரதேஷும் ஆட் ஆயிரும். தென் கர்நாடகா கூட வந்து தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் ஆட் ஆயிடும். பக்கத்துலேயே தான் மத்திய பிரதேஷும் கொஞ்சம் பக்கம் தானே. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே இந்த 6 ஸ்டேட்டில் தான் உங்களுக்கு பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் இருக்கு. ஓகேயா? ஸோ அடுத்தது, செக்யூலர் இன் ரியல் சென்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வாட் இஸ் செக்யூலர்? எஸ், பீகார். எஸ், ஓகே. ஓ, பீகார். ஓகே.
ஸோ சொல்லுங்கள் செக்யூலர் இன் ரியல் சென்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்? ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ரிலீஜன் அர்த்தமா, இல்லை 2 ஸ்டேட் இருக்கா, இல்லை மல்டி ஸ்டேட்னு இருக்கா? ஸோ செக்யூலரிசம்னா ஜென்ரலாக என்னென்னா அந்த ஸ்டேட்டுக்கு ரிலீஜன் கிடையாதுன்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ அதாவது அந்த ஸ்டேட்னா இந்த இடத்துல கண்ட்ரின்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ அதைத்தான் மீனிங். ஸோ அடுத்தது போகலாமா? ஓகே, ஜுவினைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015 எப்போ எஃபெக்டிவ்க்கு வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஆக்ட் 2015 வந்தாலும் இது எஃபெக்டிவ் ஆனது 2016, ஜான்வரி 15, 2016 எஃபெக்டிவ் ஆச்சு. ஓகேயா? ஸோ அடுத்தது rehabilitation of victims of alcoholism and rehabilitation of beggars are the responsibility of யாரோடது? ஸோ beggars அப்படின்னா பேசிக்காக என்ன? அவங்க வந்து வல்னரபிள் பீப்புள். கரெக்டா? வல்னரபிள் பீப்புளுக்கு பேசிக்காக என்ன வேணும்? சமூக நீதின்றது வேணும். கரெக்டா? ஸோ அப்போ அவங்கள பார்த்துக்கிற மினிஸ்ட்ரி என்ன? மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அப்படின்றதான் அர்த்தம். ஓகே? ஸோ இன்னும் ஒரு 2 minutes நம்மளுக்கு கொஸ்டின் வந்து ஆன்சர்ஸ் இல்லாமல் ரெடி ஆகிடும். வெயிட் ஃபார் தட். ஸோ இப்போ என்ன ஹைகோர்ட் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம 300 கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம் இப்போ. ஸோ அடுத்தது 300 to 400 பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து 50 கொஸ்டின்ஸ் வரும். நான் இந்த 100 டீல் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது வந்து ஆஷிக் சார் வந்து அடுத்த 50 ஹேண்டில் பண்ணுவார். ஓகேயா? ஸோ இதில் சொல்லுங்கள், இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வச்சு சொல்கிறோம். எஸ், மெட்ராஸ் 1862. அது வந்து உங்களுக்கு டைரெக்டாக ரிலேட் ஆகி தெரிஞ்சிடும். ஸோ இதோட ஆன்சர் வந்து என்ன? எஸ் வள்ளி, 3124. கரெக்டா? ஸோ இதை பார்க்காம ஆன்சர் பண்ணியிருந்தா இட் இஸ் வெல் அண்ட் குட். பார்த்து ஆன்சர் பண்ணாலும் இட்ஸ் ஓகே. பட் யூ ஆன்சர் இட், அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அலகாபாத் வந்து 1866 அதான் ஃபர்ஸ்ட் வந்தது. தென் அதுக்கு அடுத்தது வி ஹாவ் கர்நாடகா வந்து 1884, பாட்னா வந்து 1916, மெட்ராஸ் வந்து 1862 கொண்டு வராங்க. ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே நம்ம மொத்தம் 3 இதை ஒரே டைமில் வரும். அதுக்கு அடுத்தது வந்து அலகாபாத் வரும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்த 4 இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே? ஸோ 1862 இது இந்த ஹைகோர்ட் மட்டும் இல்லாமல் மற்றதும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. மேஜர் ப்ராவின்சஸோட ஹைகோர்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அலகாபாத் வந்து 1866 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகேயா? தென் அடுத்தது மணி பில். இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இல்லையா? ஸோ மணி பில் வச்சு பாயிண்ட். இது ஆப்ஷன்ஸ் பார்க்காம ட்ரை டு ஆன்சர் இட். ஓகே? இஃப் யூ குட் இட் இஸ் வெல் அண்ட் குட். ஓகே? கல்கட்டா ஃபர்ஸ்ட்ன்றது ஓகே. 1862 எல்லாமே கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ் 3ஓட ஹைகோர்ட்ஸுமே அட் அ டைமில் வந்துச்சு. முத்தமிழ். அதுக்கப்புறம் அலகாபாத்தோடது வந்துச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மெட்ராஸ், பிரியங்கா. ஓகே. ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் மெம்பர், ராஜ்யசபா 14 days. ஸோ மணி பில் பொறுத்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸுக்கு பவர் கிடையாது அப்படின்றது தான். ஓகே? ஸோ மேஜர் பாயிண்ட்டு, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸுக்கு எந்த பவரும் கிடையாது. ஏன்னா அவங்க 14 days வரைக்கும் வச்சுக்கலாம். அமெண்ட் பண்ணுறாங்களோ இல்லை அமெண்ட் பண்ணலையோ எதுவுமே தேவையில்லை. ஓகேயா? ஸோ அதான் சொல்கிறாங்க. தென் பிரசிடென்ட் ஹேஸ் டு அசென்ட். ஏன்னா அது அவர் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவரோட பெர்மிஷனில் தான் வருது. தென்
cannot be introduced in the Council of States. Yes, needs to be certified as such by speaker. ஸோ ஒரு இது வந்து மணி பில்லா இல்லையா அப்படின்றதுக்கு யாரோட பாயிண்ட் ரொம்ப முக்கியம், சாரி யாரோட சர்டிஃபிகேஷன் ஆர் பெர்மிஷன்றது ரொம்ப முக்கியம், ஸ்பீக்கர் தான் ஒரு ஃபைல் வந்து வாட் இஸ் தட் சாரி ஒரு மசோதான்றது பண மசோதாவா இல்லையா அப்படின்றது அவர் தான் டிசைட் பண்ணுவாங்க. தென் which is the first linguistic state? So based on language வந்து எதை ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆனாங்கன்னா ஆந்திரா. சரிங்களா? ஸோ பொட்டி ஸ்ரீராமுலு வந்து அவர் வந்து அவர் ஃபாஸ்டிங் பண்ணி இறந்துட்டனால அதுக்காக ஆந்திரா தான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணாங்க. 1952 ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, அவர் இறந்து போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டாக எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணுறாங்க. அக்செப்ட் பண்ணது 1952 அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அடுத்தது ஸோ டெல்லி ஹாஸ் எமர்ஜ்ட் as தி நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி. அதாவது டெல்லிக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்தது வந்து 69th அமெண்ட்மெண்ட் தான் கொடுத்துச்சு. ஓகே, ஸோ டெல்லிக்கு வந்து நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி அப்படின்ற ஸ்டேட்டஸ் கொடுத்தது இதுதான். ஓகே, ஸோ 69th அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், அவர் வந்து ஃபாஸ்டிங் இறந்துருப்பாரு. எஸ் எஸ் ஸோ இதை ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, we have questions without answers. இப்போ ட்ரை பண்ணுங்க, ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேயா மேம்? how many last previous year questions is this? இது வந்து லாஸ்ட் 5 to 6 years இருக்குங்க. ஓகேயா? ஸோ அதில் வந்து group 1, group 2, group 4 அது இல்லாமல் 1A அண்ட் மற்ற டிகிரி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் மெயினாக கொண்டு வந்திருக்கோம். ஓகே, அதனால ஒரு 500 கொஷின்ஸுக்கு மேலே 550 அந்த மாதிரி இருக்கும் கொஷின்ஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷனோட ஃபவுண்டேஷன்றது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மேஜரா எது அப்படின்னு கேட்குறாங்க. வாட் வில் இட் பி? ரைட் டு இன்ஃபர்மேஷனோட ஃபவுண்டேஷன் எது அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், ஸோ டி, அதாவது அக்கௌண்டபிலிட்டியும் டிரான்ஸ்பரன்சி தான் முக்கியம். ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்க அப்படின்னா அதுலேருந்து என்ன, நீங்கள் வெளிப்படைத்தன்மை தானே எதிர்பார்க்குறீங்க. அண்ட் கேட்குறப்ப இந்த விஷயத்த நீங்கள் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கவர்மெண்ட்டை கொஸ்டின் பண்ணுறீங்க இல்லையா, அதுதான் அக்கௌண்டபிலிட்டி என்ஷூர் பண்ணுது. ஓகே, தென் அடுத்தது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ இதை வந்து எது கரெக்டாக இருக்குன்னு பாருங்க.
எஸ்எஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொண்டு வாங்க மேம். எஸ்எஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ஆக்சுவலி இவர் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காருங்க. கிஷோர் சார் வந்து ஜிஎஸ்கான கொஸ்டின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு பழனி முருகன். நீங்க யூ கேன் ட்ரை தட். தேங்க்யூ மேம். யூஸ்ஃபுல் ஃபார் பாலிட்டி ரிவிஷன். எஸ், இது ஐ ஆக்சுவலி இனிஷியேட்டட் இட் அண்ட் content team and everything we had to work for a long time to get this done. And இதே மாதிரி மற்ற கொஸ்டின்ஸும் மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கும் கொண்டு வந்துட்டு இருக்கோம். இதோட ரெஸ்பான்ஸ் நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் ஆப்வியஸ்லி அடுத்ததை டிசைட் பண்ணும். சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா டிசைட் பண்ணும். ஓகே, ஸோ இதுல 3 பாயிண்ட் இருக்கு. 3மே கரெக்ட். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல 3மே வரும். சயின்டிஃபிக், டெம்பர் அண்ட் ஹியூமனிட்டி, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் எஜுகேஷன் ஃபார் 6 to 14 years. ஸோ இது வந்து என்னன்னா நீங்க இது 6 என்ஷூர் பண்ணிக்கோங்க. 0 to 14 yearsனு வந்துடக்கூடாது. 6 to 14ன்றத கரெக்டா என்ஷூர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கரெக்ட். ஓகேயா? எஸ் எஸ் எஸ். வெங்கட், வள்ளிகா அண்ட் ஐயனார், தரணி, பிரமிளா தேவி மேம் பிடிஎஃப் ஆன்சரோட ஷேர் பண்ணுங்க மேம். ஓகே, ஆன்சரோட ஷேர் பண்றேன். ஓகே, நான் ட்ரை பண்றேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்தது, which of the following is not matched correctly? இயர், அந்த ஈவெண்ட்டோட இயரோட மேட்ச் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எந்த இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இது 1955 ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட்ன்றது 1955 தான் வந்தது. இதை வந்து கொஞ்சம் மேம் ஃபாஸ்ட்டாக போகலாம் மேம். ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது என்ன சொல்கிறது, வாட் இஸ் தட், ஹைலைட்டட் இல்லாதது கேட்டனால ஐ ஹேட் டு மூவ் ஃபோர்த் அண்ட் பேக். ஸோ கிளாஸ் நடத்துகிறப்ப அது பண்ணனால லேட் ஆயிடுச்சு. ஸோ டோன்ட் வரி, ஐ ஆக்சுவலி புஷ் பண்ணுறோம். ஓகே, ஸோ தேங்க்யூ வள்ளி. ஷியோர்லி யூ வில் சப்போர்ட் மீ. ஓகே, தேங்க்யூ. ஸோ இது என்னன்னா நீங்கள் what you can do is you share this with your friends and share you like this page. ஸோ இதெல்லாம் ஐ மீன் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். அப்போ தான் இது தெரியும். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக எங்கள்கிட்ட கூட சொல்லலாம். ஸோ எங்களது இன்ஸ்டாகிராம், டெலிகிராம்லலாம் இருக்கோம். நாங்கள் எங்கள்கிட்ட கூட சொல்லலாம். என்னோட தனுஷா டாக்ஸ்னு இருக்கும், ஆஷிக் சார் ஆஷிக் இன்சைட்ஸ்ன்னு இருக்கும். அதில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து 1955 திஸ் இஸ் ரைட். தென் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் எஸ் 1972 எஸ் ரைட். அண்ட் இது 1918ன்றது கரெக்டு. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் வந்து 1950ல் ஒன்று வந்துச்சு, 1951ல் வந்துச்சு, 1957 கிடையாது. இதுதான் ஆன்சர். ஓகேயா? ஸோ அடுத்தது போலாமா? ஸோ இதை ஆன்சர் பண்ணுங்க. டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணிட்டே இருங்க. யா, ஐ அண்டர்ஸ்டாண்ட் பிரியங்கா. காலையிலேருந்து ஃபோன் பார்க்கறது கஷ்டம் தான். ஆனால் ஒரே ஸ்ட்ரெச்சில் இந்த வீடியோ வந்து போயிட்டே இருக்கும். இல்லை வேணாட்டி நீங்கள் கொஞ்ச நேரம் விட்டுட்டு இந்த லைவ்ல வந்து நீங்கள் முன்னிருந்து பாருங்க. ஓகேயா? டேக் அ பிரேக். இட் இஸ் நாட் ராங். ஓகேயா? ஸோ அடுத்தது பாருங்க. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் தி கவர்னர் என்ன ஆக்ட்ல இருக்கு? ஸோ கவர்னர்னு இருக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து உங்களுக்கு இருக்கு 152ல இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இந்த இது எக்ஸிக்யூட்டிவ் பவர் எங்க இருக்கு அப்படின்னா உங்களோட 154ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது எஸ் 154 கரெக்ட். ஸோ அடுத்தது the aim of appointing சர்க்காரியா கமிஷன் நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் கரெக்டா? ஸோ இதை டைரக்டா நீங்க சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ who described administrative law as a contrary to the rule of law? லைவ்ல ஆன்சர் பண்றது தான் மேம் நல்லா இருக்கு. எஸ், எங்களுக்கும் அதுதான் நல்லா இருக்கு. ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் டேக் அ பிரேக் இஃப் யூ குட். ஓகே, ரொம்ப காலையிலேருந்து பார்த்துட்டும் இருக்காதீங்க. 8 hours ஃபுல்லாக உட்காந்துருக்கிறது கஷ்டம் தான். ஐ அண்டர்ஸ்டாண்ட். லைக் ரொனால்டோலாம் ரொம்ப நேரமாக இருக்காரு. அண்ட் வெங்கட் இஸ் பேக் ஜஸ்ட் நவ். ஓகே, ஸோ இதை யார் சொன்னாங்கன்னா ஏவி டைசி. ரூல் ஆஃப் லான்னு வந்தாலே ஏவி டைசி தான். ஓகே, ஸோ அடுத்தது ஸோ இதை ஆன்சர் பண்ணுங்க. இதோட ஆன்சர் என்னங்க? எஸ் டி எல்லாருமே கரெக்ட். எஸ் ஐயனா வள்ளி. எஸ். ஓகேயா? ஸோ
ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் தான் இதோட ஆன்சர். ஓகேயா, அடுத்து போலாமா? ஸோ அடுத்தது ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்மேன் ஆஃப் நீத்தி ஆயோக் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருங்க? அரவிந்த் பனாகரியா. ஸோ இவர் தான் இன்னும் அமலுக்கு வரல, சரிங்களா? ஸோ இப்போ இருக்கிற ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷன் தான். ஓகேயா, ஸோ இன்னும் இவங்களோட 16th ஃபினான்ஸ் கமிஷன் வெறும் கான்ஸ்டியூட் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க, சரியா? 15th ஃபினான்ஸ் கமிஷன் இன்னும் அமலுக்கு அதுதான் இப்போ அதோட ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். 16th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 2026 ஏப்ரல்ல இருந்து இது பண்ணுவாங்க. ஸோ அடுத்த வருஷம் ஏப்ரல்ல இருந்து தான் 16th ஃபினான்ஸ் கமிஷனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் வரும். ஸோ 16th ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மேனும் இவரே தான். ஓகேயா, ஸோ அடுத்தது ஸோ இதோட ஆன்சர் என்ன? ப்ரியாம்பிள் யாரெல்லாம் என்னென்ன ஃபேக்ட் சொன்னாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் இட்? ஜவஹர்லால் நேரு வந்து ஐடென்டி கார்டு ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொன்னாரா? நோ. ஸோ அதை யார் சொன்னா? NA பால்கிவாலா சொன்னார். ஓகேயா, ஸோ அடுத்தது ஸோ இது வராது, அப்போ 1 வராதுன்னா இது 2 வராது. ஸோ சாரி, எது ராங்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது 2ல் தான் ஏதாவது வரும், அப்போ இது 2ம் வராது. ஓகே, இது 2ல் ஏதாவது வரும். ஸோ 2 வருமானு பாருங்க. இட் ரிவீல்ஸ் த சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன். அப்படியா? இல்ல பிரியாம்பிள் இஸ் நாட் அ சோர்ஸ் ஆர் அ லிமிடேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா? ஸோ இதுதான் சாரி, திஸ் இஸ் ராங். சாரி. ஓகேயா, ஸோ இட் இஸ் வேர் டிட் ஐ லிவ்? யா, ராங். ஸோ இதுதான் கேட்டிருக்காங்க, இதுதான். ஓகேயா, இட் ரிவீல்ஸ் தி சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி. இது வந்து அரசியல் சாசனத்தின் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது, அதிகாரத்தை கொடுக்குதுன்னு சொல்லல. ஸோ அதிகாரத்தை வெளிப்படுத்துன்னு சொல்றதுனால கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா, ஸோ இதுக்கு we have this is the correct answer. ஓகே, பி தான். ஸோ சாரி, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஃபேக்ட் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ நான் கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக இது பண்ணல. ஸோ ரிவீல்ஸ் சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷனா அப்படின்னா இல்லை, அதுக்குன்னு ஒரு வழிகாட்டுதல் பண்ணுதா அப்படின்னா எஸ். ஓகே, ஸோ அடுத்தது how often in a year the Central Consumer Protection Council should meet அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை வாட்டி ஒரு வருஷத்துக்கு மீட் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. ஸோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி மீட் பண்ணுவாங்க. ஸோ சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில் அப்படின்றது எப்போ மீட் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அடுத்தது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் என்ன ஆர்டிகிள்ல இருந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேயா, ஸோ அது வந்து ஃப்ரீடமில் வரும். ஓகேயா, ஃப்ரீடம். ஸோ நம்ம ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான், அதிலே தான் உங்களோட ரைட் டு இன்ஃபர்மேஷனும் ஆட் ஆகுது. ஓகே, ஸோ அடுத்தது இதை ஆன்சர் பண்ணுங்க. கமான் கமான் கமான், வேகம் 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 வேகமா ஆன்சர் பண்ணுங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து பார்த்தாச்சு. அடுத்தது இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. இது கொஞ்சம் ஃபாண்ட் சிறுசா இருக்கு, ஏன்னா ரொம்ப கொஸ்டின் பெருசா, அதனால கொஞ்சம் ஃபாண்ட் சிறுசா இருக்கும். தமிழ்ல இருக்கிற வேர்ட்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க, சரிங்களா? இது ஏ, இது வந்து 1 2 3 4 வரும். ஓகே, எஸ் எஸ் சிவா, ஆர்டிகல் 14 எஸ், ஐ மீன் 19 எஸ் 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 வள்ளி எல்லாம் கரெக்ட். ஓகே, அடுத்ததுங்க. ஸோ அட்ஜார்ன்மெண்ட் சிண்டை அப்படின்னா என்னங்க அப்படின்னா, ஸோ இது வந்து என்னன்னா ஒரு செஷனை வந்து சிட்டிங்கை வந்து க்ளோஸ் பண்ணுறது, அதுதான். ஸோ இது வந்து 3. தென் கோரம் அப்படின்னா என்ன? மினிமம் நம்பர் ஆஃப் ரெக்வயர்டு. ஸோ அதாவது 1/10, ஓகேங்களா? அதுதான் இங்கே 1. ஸோ 3 1 ஆரம்பிக்கிறது, 2 இருக்கு, கரெக்டா? ஸோ இது 2ல் ஏதாவது ஒன்று தான் ஆன்சராக இருக்கும், கரெக்டா? ஸோ இப்போ லேம் டக் செஷனா என்னன்னா, கடைசி செஷன் ஒரு பார்ட்டி வந்து தோத்துட்டாங்கன்னு வைங்களேன், இதுதான் உங்களோட கடைசி செஷனாக இருக்கும் அப்படின்னா அதை தான் லேம் டக் செஷன் சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் சிட்டிங் ஆஃப் தி சிட்டிங் எக்ஸிஸ்டிங் லோக்சபா. ஸோ அதான் இங்கே 2, இது 4. கங்காரு க்ளோஷர்னா என்னன்னா, இம்பார்ட்டண்டான கிளாஸ் மட்டும் பண்ணி பார்த்துட்டு மற்றதெல்லாம் விட்டுறது, சரிங்களா? ஸோ அதான் இங்கே தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆன்சர் வந்து 3142. ஓகே, அடுத்தது போலாமா? 3142ங்க.
ஸோ பார்லிமெண்ட் டாபிக் கொஞ்சம் நல்லா படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஆர்டிஐ ஆக்டோட ஸ்கெடியூல்ஸ் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்டிஐ ஆக்டோட ஸ்கெடியூல்ஸ் எத்தனைனா 2 ஸ்கெடியூல்ஸ் இருக்கு. ஓகேயா? ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது லோக்சபா ஸ்பீக்கர் அது யார்கிட்ட அவங்களோட ரெசிக்னேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா நீங்கள் இதில் இருக்கிறது யாருன்னு சொல்லுங்கள். லோக்சபா ஸ்பீக்கர் வந்து யார்கிட்ட கொடுப்பாங்க? எஸ் எஸ் பிரியங்கா, எஸ் ரைட், 2 ஸ்கெடியூல்ஸ், எஸ் 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 கரெக்ட் தான். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் சொல்லுங்க. எஸ் ராமமூர்த்தி கரெக்ட். எஸ் முத்தமிழ் எஸ் ரைட். யா யா எஸ் வள்ளி இஸ் ரைட். எஸ் வெங்கட் எஸ் கரெக்டுங்க. டெபுட்டி ஸ்பீக்கர் எஸ் ஏ கரெக்ட். ரோஹினி ஏ எஸ். டெபுட்டி ஸ்பீக்கர் வைஸ் ஸ்பீக்கர் இல்லை, டெபுட்டி ஸ்பீக்கர் பிரமிளா எஸ் எஸ். ராமமூர்த்தி ஏ ஏ ஏ ஓகே. கோகுல் பேபி சித்ரா எஸ். வள்ளி கரெக்ட். ஓகே. தர்வஷ்னி சிவா பிரசிடென்ட் எஸ். டெப்டி ஸ்பீக்கர் தான். ஸோ இதே மாதிரி இப்போ லோக்சபாவில் வந்து ஸ்பீக்கர் எப்படி டெப்டி ஸ்பீக்கரில் ரிசைன் பண்ணுறாரோ அதே மாதிரி பிரசிடென்ட் இருக்கார்ல அவர் வைஸ் பிரசிடென்ட்டை கொடுப்பார். எப்பயுமே இப்படி தான் போகும் இல்லையா? ஸோ அதில் பிரசிடென்ட்டுக்கு மேலே யாரும் இல்லை இல்லையா? அதனால அவர் இங்கே கொடுக்குறாரு. லோக்சபாவில் ஸ்பீக்கரு அவங்க வந்து டெப்டி ஸ்பீக்கர்கிட்ட தராங்க. ஸோ அதுதான் இது 2 ஈக்குவலண்ட்டாக இது பண்ணும். ஸோ அடுத்தது பாருங்க, எது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. வாட் கம்ஸ் அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட்? ஓகேயா? வெங்கட் ஆப்சென்ட்லாம் இதில் கொடுக்கறதுக்கு தேவையில்லைங்க. கொடுத்தா போதும். அவர் ஆப்சென்ட்லாம் இல்லை, அவரோட ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டா போதுமே. ஓகேயா? தென் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் எஸ் எஸ் ரைட். எஸ் பேங்கிங் அதுதான் இதில் வரும். ஓகேயா? அக்ரிகல்ச்சர், பிரிசன்ஸ், பப்ளிக் ஹெல்த் இதெல்லாம் நம்மளது ஸ்டேட்டில் வரும். ஓகேயா? ஸோ அடுத்தது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து எப்போ வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ வந்துச்சுங்க? when did right to enforcement have right to information act வந்து enforcementக்கு வந்தது? ஸோ இன்ஃபர்மேஷன் 2005ன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் வந்து 12th October வந்துச்சு. ஓகேயா? ஓ எஜுகேஷன் இருக்காங்க. ஓகே ஓகே. எஜுகேஷன் இல்லையே, ஏன்? ஓகே வெங்கட். ஓகே. ஐ தாட் ஐ செட் எஜுகேஷன் ஸ்டேட்னு சொல்லிட்டேன்னு நினச்சிட்டேன். ஓகே ஓகே. ஸோ 12th October 2005 எஸ். அடுத்தது ஓகே. இலக்கியா, கோகுல், வள்ளி, எஸ்கே, சிவா எஸ். வெங்கட் எஸ் எஸ். ஜூன் இல்லைங்க. எஸ். பிரமிளா தேவி எஸ் எஸ் எஸ். அடுத்தது ஆன்சர் பண்ணுங்க. மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் இன் ஜுவினைல் ஜஸ்டிஸ் ஆக்ட். ஸோ அந்த டைமில் இது நியூஸில் இருந்தது. ஓகேயா? ஸோ அதனால இதை கேட்டிருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக. ஸோ இது என்ன, ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்னன்னா இதுதான் ஆன்சர். ஓகே. ஸோ லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் இல்லைன்னா அப் டு 10 years இம்ப்ரெசன்மெண்ட் தருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ அடுத்தது dash article in the exercise of functions and powers the governor of state. So governor of state வந்து இந்த சட்டப்பிரிவின்படி ஆளுநர் மாநில நிர்வாகத்தின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள் அதிகாரம் பெற்றவராக திகழ்கிறார். ஸோ அவருக்கு எப்படி இந்த பவர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஆர்டிக்கிள் 163 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ அடுத்தது போகலாமா? ஸோ இதை ஆன்சர் பண்ணுங்க. இப்போ தான் சொன்னேன் ஃபினான்ஸ் கமிஷன் வச்சு வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த லீடர்ஸ் எல்லாம் நீங்கள் 16 பேரையும் தெரிஞ்சு வைக்கணும்.
ஃபினான்ஸ் கமிஷன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதான் இங்கே வந்துருச்சு பாருங்க. இந்த ஆன்சர் பண்ணுங்க. ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சிருந்தாலே இதில் ஆன்சர் பண்ணிடலாம். அதுவும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணது தான். 14th ஃபினான்ஸ் கமிஷனர் யாரு? நம்ம ஒய்வி ரெட்டின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை டீன்றது 2ஆ, டீன்றது 2 வச்சு ஒரே ஆப்ஷன் தான் ஏ. அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து போகலாமா? ஸோ அடுத்தது preamble was amended in 1976. எதுக்காக? எத்தனை வாட்டி இந்த கேட்டாங்க பாருங்க preamble கொஸ்டின். ஓகேயா? ஸோ அதனால சோஷியலிஸ்ட் செக்யூலர் இன்டெகிரிட்டி. எஸ் இங்கே. ஸோ இதுதான். ஸோ இது மறுபடியும் நம்ம பேசணும்னா அடுத்தது போயிடலாம். ஸோ இப்போ எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் இஸ் டிஃபைன், த கான்செப்ட் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் இஸ் டிஃபைன்ட் இன் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியா? எக்ஸிக்யூட்டிவ் பவர்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்களா? இல்லை. சரியா? ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பவர்னா என்னன்னு டிஃபைன்லாம் பண்ணலை. ஓகேயா? ஸோ இது வராது. அப்போ 1 வராது. அப்படின்னா இதுவும் வராது, இதுவும் வராது. இப்போ இதில் என்ன 3 வருது. அப்போ 3ன்றது நீங்கள் செக் பண்ண தேவையில்லை. ஓகேயா? அப்போ செகண்ட் ஆப்ஷன் வருமா வராதுதான் மட்டும் பார்க்கணும். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் தி பிரசிடென்ட் இஸ் கோ எக்ஸிஸ்டிவ் வித் த legislature powers of the union. கரெக்டா? so executive power of president ன்றது co-extensive with that of the legislative powers of the union கேக்குறாங்க. இது கரெக்டா? டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்றீங்க? லாவண்யா பி அண்ட் இவங்க 2 and 3யா? எஸ் 2 and 3 பண்றீங்களா? and B 2 and 3. எஸ் ஓகே ஓகே. ஸோ ஆன்சர் 2 and 3. ஓகேயா? ஸோ இஃப் சப்போஸ் லெஜிஸ்லேச்சர் இல்லைன்னா அவங்க பிரசிடென்ட் வந்து லா மேக் பண்ணலாம் அப்படின்றது தான் கோ எக்ஸ்டென்சிவ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது which of the following is not involved in the preparation of budget? இதை நம்ம ஆல்ரெடி பார்த்ததா, அதனால இந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே. அடுத்தது when did the new consumer protection act force-க்கு வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ when did the new consumer protection act came to force? கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் வந்து இப்போ தான் ஸோ இதை தான் அமெண்ட் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ 2020 கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் 2020 இருக்கா? ஸோ இது டி தான் ஆன்சர். ஓகே. எஸ் ஓகே ஓகே. ஆன்சர் எல்லாரும் சொல்கிறீங்க. ஓகே, அதை விட்டுருங்க அந்த கொஷின். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ வில் ஹாவ் டு கம்ப்ளீட் சூன். ஸோ நம்ம ஒரு 8 to 9 hours ஆகுது போகும் இந்த செஷன். ஸோ அடுத்தது அருணாச்சல் பிரதேஷ் வந்து எப்போ ஃபுல் ஃப்ளெஜ் ஸ்டேட்டாக ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் என்னென்னா உங்கள் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும். அதை நீங்கள் படிக்கிறப்ப இந்த பாயிண்ட்லாம் இருக்கும். இது லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்குது. ஓகேங்களா? ஐ எம் நாட் ஷுர் அபவுட் தி பிரகதீஷன் புக்கு. அது சிமிலர் டு லக்ஷ்மிகாந்த்னு தான் சொன்னாங்க. ஓகே. ஸோ யூ கேன் யூஸ் தட். ஸோ லக்ஷ்மிகாந்தில் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அடுத்தது போகலாமா? ஸோ அருணாச்சல் பிரதேஷ் எப்போ ஃபுல் ஃப்ளெஜ் ஸ்டேட் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஆல் ஆர் சேயிங் கரெக்ட் ஆன்சர். 1987 தான் தெரியும் அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, ஏன்னு சொல்லிட்டீங்க எல்லாரும். ஓகே. ஸோ அடுத்தது செஃபாலஜி அப்படின்றது எதை பற்றி படிக்கிறது? ஹலோ விகேபி பாலமுருகன். ஹலோ ஹாய். விக்னேஷ் விக்கி ஏவா? ஓ ஓகே. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் சொல்கிறீங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்? செஃபாலஜி அப்படின்றதுக்கு என்ன ஆன்சர்? எதை பற்றி படிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த ஆன்சர்? வேகமா ஆன்சர் பண்ணுங்க.
ஓகேயா? ஸோ செஃபாலஜினா என்னன்னா, இது செஃபோனா செஃபோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேசிக்காக என்னன்னா பெபிள்ஸ்னு அர்த்தம். ஸோ கிரீக் வேர்டு இது. பெபிள்ஸ் யூஸ் பண்ணி அப்போ ஓட் பண்ணுவாங்க. ஓகேயா? ஸோ அதனால இது செஃபாலஜின்றது எலெக்ஷனுக்காக. ஸோ எலெக்ஷன்ஸ் பெபிள்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறதுனால செஃபாலஜி அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஓகே. ஸோ அடுத்தது பாலமுருகன், டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு வெயிட்டிங் மேம். சூப்பர் சூப்பருங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி நம்ம செஷன் 4லேருந்து 5:30க்கு வர போகிறோம். ஓகே, சாரி 5:30க்கு பாலிட்டி டிஎன்பிசிக்கும், அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்லைனர்ஸாக டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு பார்க்க போகிறோம். 6:30க்கு பார்க்க போகிறோம். ரெடியாக இருக்கோங்க பாலமுருகன். ஓகே. ஸோ அடுத்தது சேர்பர்சன் ஆஃப் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். சரிங்களா? ஸோ இதை யார் சேர்பர்சன் கேட்குறாங்க. ஹூ இஸ் தி சேர்பர்சன் ஆஃப் திஸ்? ஸோ 1947 வந்தது. இது அக்செப்ட் பண்ணது 1948 அக்செப்ட் பண்ணாங்க. இதோட ஆன்சர் யாருன்னா எலினோர் ரூஸ்வெல்ட். அவங்க தான் இதோட சேர்பர்சனாக இருந்தாங்க. ஓகேயா? ஸோ அடுத்தது போகலாமா? How many questions so far covered, ma'am? This one is going to be இது 335 questions கவர் பண்ணியிருக்கோங்க. ஓகேயா? ஸோ 335 கவர் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 20 கொஸ்டின். அதெல்லாம் சின்ன கொஸ்டின் தான். நிறைய சின்ன கொஸ்டின்ஸ் இருக்குது. பின்னாடி ஒரே ஒரு குரூப் 1ஓட கொஸ்டின் பேப்பர் மட்டும் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பல்கியாக இருக்கும். ஓகே, நான் மோஸ்ட்டாக குரூப் 1ஓடது எல்லாம் முன்னாடியே கொண்டு வந்துட்டோம். இந்த மாதிரி பின்னாடி டயர்ட் ஆகிடுவீங்கன்னா முன்னாடி கொண்டு வந்தோம். ஸோ பார்ப்போம். ஸோ அடுத்தது யூனிஃபார்ம் சிவில் கோட் பற்றி. ஸோ இதை ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே, சூப்பர். எனக்கு சூப்பர் விட நீங்கள் இவ்வளோ நேரம் உட்கார்ந்துருக்கிறது எனக்கே பாவமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. நல்ல விஷயந்தான். எல்லாரும் குரூப் 1க்கு நல்ல ஒரு மோடில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்றது தெரியுது. ஓகேயா? ஸோ இந்த 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 வீடியோவில் இருக்கிறவங்க எல்லாம் உங்களோட காம்படிஷன். ஓகேயா? மெனி ஸ்கூல் புக் கொஷின்ஸை பேஸ் பண்ணி இது வரல. அத்தனையும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஓகேயா? ஸோ ஐ திங்க் 2019 2025 வரைக்கும் கொண்டு வந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தாங்க. ஸ்கூல் புக்ஸ் மேபி இதிலிருந்து கேட்டிருக்கிறதுனால வந்திருக்கும். ஓகே, ஸோ டைரெக்டாக நம்மளாம் ஸ்கூல் புக்லேருந்து இது எடுக்கவே இல்லை. இது வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஓகே, இதுக்கு பின்னாடி அவ்வளோ ஒர்க் இருக்குது. டோன்ட் டிஸ்கிரெடிட் இட். ஓகே, ஸோ இது ப்ரீவியஸ் இயர் கொஷின். அவ்வளோ டெடிகேட் பண்ணி எல்லாரும் கண்டென்ட் டீமும் நாங்களும் எல்லாம் டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணுற விஷயம். ஸோ டோன்ட் டிஸ்கிரெடிட் இட் சிவா. ஓகேங்களா? ஸோ அடுத்தது adoption of uniform civil code அப்படின்றது mentioned in the constitution is yet to be accomplished. கரெக்டா? எஸ், கரெக்டு. ஸோ அண்ட் இதனால் என்னென்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆர் நான் ஜஸ்டிஷியபிள். இது ரெண்டுமே கரெக்டு. ஆனால் யூனிஃபார்ம் சிவில் கோடு அதனால தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இல்லை. அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடே கொஞ்சம் ஒரு நல்ல இல்லாத விஷயம் அப்படின்றனால தான் அது இம்ப்ளிமெண்ட் ஆகலை. ஓகே, ஸோ அதனால ஆன்சர் பி, நாட் தி ரைட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இதை ஆன்சர் பண்ணுங்க. யூனிஃபார்ம் சிவில் கோட் 44, இதை இப்போ தான் பார்த்தோம். ஸோ 44. ஓகே, அடுத்தது which of the following is not matched correctly about நீதி ஆயோக். ஸோ நீதி ஆயோக் பற்றி எதில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேம், டிஎன்பிசியில் 8th புக்கில் நிறையா கொஷின்ஸ் கேட்குறாங்க. எஸ், 8th புக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 11th 12th. ஓகே சிவா, இவங்க அப்சர்வேஷன் சொன்னீங்களா? ஓகே ஓகே, தட் இஸ் ஓகே ஓகே, ஐ மிஸ்டுக் இட். ஓகே, சசிகலா, தேங்க்யூ ஃபார் யுவர் எஃபர்ட் மேம். எஸ், இது என்னோட எஃபர்ட் மட்டும் இல்லை. இனிஷியேஷன் வேணால் என்னோடதாக இருக்கலாம். ஆனால் இதுக்கு பேக்ரவுண்ட் டீம், கண்டென்ட் டீம் ஒர்க் பண்ணாங்க. இது இல்லாமல் மார்க்கெட்டிங் டீமோட எஃபர்ட்ஸ் இருக்குது. இது இல்லாமல் நம்மளோட கலீக்ஸோட எஃபர்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்ம ஆஷிக் சாரோட வந்திருக்கோம். ஸோ அடுத்தது அந்தந்த ஃபேக்கல்ட்டி எப்படியாவது இன்கல்கேட் பண்ணுறதோ இல்லை அந்த ஃபேக்கல்ட்டியே கூட மொத்தமாக எடுக்கிறேன்னு சொன்னாலும் அவங்களே எடுக்கட்டும். ஓகே, ஸோ எப்படினாலும் உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் குரூப் 1 முடியறதுக்குள்ளே நிறையா கொண்டு வரணுன்றது என்னோட டார்கெட். ஓகே, இவரை சொன்ன மாதிரி, அண்ணா சொன்ன மாதிரி லட்சியம் நிச்சயம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம குரூப் 1க்குள்ளே நிச்சயம் கொண்டு வந்துடுவோம். சாரி, லட்சியம்ன்றது குரூப் 1 கூட எல்லாத்தையும் கொண்டு வந்துடணும்.
நிச்சயமா நான் குரூப் 4 எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நம்ம சண்டே கொண்டு வந்துருவோம். ஓகேயா? ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் மேட்ச்ட் அபவுட் நீத்தி ஆயோக்? எதுக்கு தப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சேர்மன் யாரு? நீத்தி ஆயோக் சேர்மன் யாரு? இது ஓகே கரெக்ட் தான் சரிங்களா. ஸோ பேரண்ட் ஏஜென்சி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். அண்ட் டெல்லி தான் ஹெட் ஆஃபீஸ், இதுவும் கரெக்டு. ஸோ இது மட்டும் தப்பு. ஸோ நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தான் ரீப்ளேஸ் பண்ணல, பிளானிங் கமிஷனை தான் ரீப்ளேஸ் பண்ணுச்சு. ஓகேயா? ஸோ அடுத்தது, ஸோ நீத்தி ஆயோக் எப்போ செட் பண்ணாங்க? இது ஆல்ரெடி ஒரு 2 வாட்டி கேட்டாங்க. அது Jan 1, 2015 சொன்னாங்க. இதில் வந்து 1/1/2015 சொல்கிறாங்க. ஓகே ஓகே Dhanvashni, really super for your efforts towards us. Yes, thank you for that. Vijay Edwin, very useful ma'am. Thank you. God bless. Yeah, God bless you too. Shiva ma'am, okayங்க. Shiva அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன் இல்லையா? Yes, D. Yes, correct. Yes, Priyanka, Valli, Muttamil, Ayyana, Dharni. Yes, right. Okay, thank you so much team ada. Yes, sure, thank you. நான் மென்ஷன் பண்ணிடுறேன் அவங்கள. Then அடுத்தது PM எதுக்கு சேர்மன்? நீத்தி ஆயோக். எஸ். ஸோ இது அடுத்தது ஆன்சர் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. இது டக்குனு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுவோம். அடுத்தது போகலாம். லாவண்யா டி சொல்றீங்களா? செல்வா ஏ சொல்றீங்க, ஐஎன்ஆர் பி சொல்றீங்க, வெங்கட் ஃபினான்ஸ் கமிஷன் 280ன்றது மட்டும் சொல்றீங்களா? ஓகே, ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் 280. ஓகே, ஸோ அப்போ நம்ம இது மட்டும்தான் அதில் ஆப்ஷன் வருது. அப்போ ஏதான் ஆப்ஷன். ஸோ எலெக்ஷன் கமிஷனும் உங்களுக்கு இதுதான் தெரியும். ஸோ இது ரெண்டும் ரொம்ப ஈஸியான ஆர்டிக்கிள். ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் மற்ற ரெண்டையும் இதை ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி போட்டால் வந்துடும். ஓகேயா? ஸோ அடுத்தது போகலாமா? எஸ் லாவண்யா, இட்ஸ் ஓகே சரிங்களா. இட் ஹேப்பன்ஸ். ஸோ ஹேப்பன்ஸ் ஃபார் தி பெஸ்ட் ஆஃப் அஸ் டூ. தென் செக்யூலரிசம் அண்ட் டெமோக்ரஸி ஆர் 2 pillars ஆஃப் அவர் ஸ்டேட் அப்படின்னு சொன்னது யாரு? அவங்க இதுதான் சொன்னாங்க. யார் இதை சொன்னா? கொஸ்டின் மட்டும் இருக்கு. ஓகே, யாரு சொல்லியிருப்பாங்கன்னு கேக்குறீங்களா வெங்கட்? என்னைய கேட்டா பதில் சொல்லுங்க. எஸ், முத்தமிழ் இஸ் ரைட். ஓகேயா? ஸோ சொன்னது இந்திரா காந்தி. ஓகே, ஸோ அடுத்தது போலாமா? ஸோ என்ன ஆக்ட் இது? நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல எதை டெலீட் பண்ணாங்க? 300A ஆட் பண்ணாங்க. இதெல்லாம் நிறைய வாட்டி பார்த்தாச்சு, போதும். ஓகே, அடுத்தது சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. இதுவும் நிறைய வாட்டி பார்த்துட்டோம் நம்ம. ஸோ வைஸ் பிரசிடென்ட் தான் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் அப்படின்றது இதில் சொல்கிறாங்க. கரெக்டா? ஸோ அடுத்தது எஸ் எஸ்எல்கே. எஸ்எல்கே என்ன ரொம்ப நேரமாக சவுண்டில் இப்போ தான் வரீங்க? ஸோ தங்கம் ரொம்ப நேரமாக நீங்களும் காணோம். எஸ், அடுத்தது எஸ் அடுத்தது அடுத்து போலாமா? So every emergency proclamation யாரு proclaim பண்ணுவா? பிரசிடென்ட் பண்றாங்க. ஆனா அதை யார் முன்னாடி வச்சு பண்ணணும் அப்படின்றது இருக்கு. கரெக்டா? எஸ் வைஸ் பிரசிடென்ட். எஸ், கரெக்ட்.
எஸ் பிரியங்கா, நெக்ஸ்ட் போலாம். வந்தாச்சு, நீங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ அடுத்தது யார் முன்னாடினா பார்லிமெண்ட் முன்னாடி. ஓகேயா? ஸோ there is a lag between the video I am telecasting and உங்களோட ஆன்சர்ஸும் எனக்கு ரீச் ஆயிருக்கு. ஒரு 10 seconds lag இருக்கும். அதனால I will wait for your answers. அதனால கொஞ்சம் டிலே ஆகும். ஓகேயா? ஸோ அதனால வேற ஒன்றும் இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, பார்லிமெண்ட். ஓகே, அடுத்தது போலாமா? எஸ், நிறைய பேர் பார்லிமெண்ட் சொல்லியிருக்கீங்க. Who stated that India is not a federation at all? இந்தியா வந்து ஒரு ஃபெடரேஷன்றதே கிடையாது அப்படின்னு சொன்னது யாரு? கண்டிப்பா அதை டிவைஸ் பண்ணவங்க பெருசா இருந்திருக்க மாட்டாங்க. அப்ப அதை பத்தி கமெண்ட் சொன்னவங்க தான் இந்த மாதிரி நெகட்டிவா லைக் ரொம்ப இதா சொல்லியிருப்பாங்க. ஓகேயா? ஸோ அதான் இங்க. ஸோ கேபி முகர்ஜி. ஓகேயா? பார்லிமெண்ட்ல எவ்வளோ பெரும்பான்மை அவசர நிலைக்கு? ஸோ அதுக்கு வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணுங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டி அது எப்படி சொல்றது? ஸ்பெஷல் பெரும்பான்மையா சிறப்பு பெரும்பான்மை அது சொல்றாங்க. ஓகேயா? ஸோ எஸ், இன்னும் இத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் சொல்றீங்க. ஓகே, அடுத்தது எஸ், இது ஆல்ரெடி பார்த்துட்டோம் நம்ம. ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். எஸ் கரெக்டுங்க. டியூட்டி, புதுசாக இருக்கீங்களே உங்கள் பேர் டியூட்டி. எஸ், கல்பனா இஸ் நியூ. நம்ம டிஎன்பிஎஸ்சி அகாடமி இஸ் ஆல்சோ நியூ. எஸ், அதான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அதான் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நெட் போறேன்ச்சா, நான் என்ன பண்றது? எஸ், 65. இதே ஹை கோர்ட் ஜட்ஜ்னா 62. ஓகேயா? ஸோ அடுத்தது போலாமா? மீசா அப்படின்ற ஆக்ட் வந்து எப்போ வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது எப்போங்க கொண்டு வந்தாங்க? ஸோ இதே மாதிரி நீங்கள் இந்த மீசா ஆக்ட்ஸ் அது எல்லாமே வந்து நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்குறப்ப இந்த ஆர்டிகல்ஸ்லாம் பார்ப்பீங்க. அந்த ஆக்டெல்லாம் பார்ப்பீங்க. அதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேயா? டுடே தான் லைவ் பார்க்க அக்கா. நான் ஆல்ரெடி ரயில்வேல கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணுறேன்க்கா. ஓகேப்பா, ஓகே, நல்லா பண்ணுங்க. ஓகே, ஆர்சி பண்ணி விடுக்கிறக்கா. எத்தனை பேருக்கு நான் பண்ணுவேன்? அப்புறம் காலையிலேருந்து நான் எத்தனை பேருக்கோ முடிஞ்சு போயிருக்கோம். எஸ், ஸோ மீசா வந்து 1971 வந்தது. 71, 72 இல்லை 71. ஓகேயா? ஸோ அடுத்தது ஸோ ரைட் இன்ஃபர்மேஷனா, இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் 2005. இதை மறுபடியும் பார்க்க வேணாம். ஸோ அடுத்தது ஆர்டிகல் ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் ரிலிஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படின்றது என்ன ஆர்டிக்கலில் வருது? ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஷின், டைரக்டான கொஷின். ஸோ இதை ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. எஸ், மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். எஸ், ஃபுல்லாக பிரியங்கா பயங்கர காம்ப்ரஹென்சிவாக பேசுகிறீங்களே. எஸ், வெங்கட் 16 சொல்லிட்டீங்க. இது வந்து ஆர்டிக்கல் 15. ஸோ 15 ஆன்சர் பண்ணியிருக்கீங்களோ வெங்கட்? அதையும் இல்லாமல் அதுக்கு எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள். ஓகே. ஸோ அடுத்தது நம்ம இதுக்கு ஆன்சர் ஆர்டிக்கல் 15. ஸோ அடுத்தது ஆர்டிகல் ப்ரொவைடிங் ஃபார் ப்ரிவிலேஜஸ் ஃபார் ஸ்டேட் கவர்னர். ஸ்டேட் கவர்னருக்கு என்னென்ன ப்ரிவிலேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன ஆர்டிக்கலில் சொல்கிறாங்கன்னா ஆர்டிகல் 361(1)ல். ஸோ இதில் வந்து பிரசிடென்ட்டோட ப்ரிவிலேஜஸ் அண்ட் கவர்னரோட ப்ரிவிலேஜஸ் ரெண்டுமே சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா இது வந்து உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் 14ஓட எக்ஸப்ஷனாக வரும். ஓகேயா? ஸோ அடுத்தது ஹூ செட் டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் ஆர் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் நியூ டெஸ்பாட்டிசம் அப்படின்னு சொல்லி யார் சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க. இது ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கா? ஓகே,
இட்ஸ் ஓகே, அப்படியே ஆன்சர் பண்ணுங்க. சட்டமன்றம் அதிகார ஒப்படைப்பும் நிர்வாக தீர்ப்பாயங்களும் புதிய சர்வாதிகாரிகள் அப்படின்னு சொல்லி யார் சொன்னா? லார்ட் ஹேவர்ட். சரி, ஓகே ஓகே, அது ஆன்சர் மார்க் பண்ணிட்டேன். ஸோ இதுவும் ஆன்சர் இருக்கு, இதை பார்க்காம ஆன்சர் பண்ணுங்க. ஓகேயா? ஸோ இதை பார்க்காம ஆன்சர் பண்ணுங்க. ஸோ பிட்ஸ் இந்தியா ஆக்ட், சார்ட்டர் ஆக்ட் 1813, 1883 அண்ட் இந்தியன் கவுன்சில் ஆக்ட்ஸ்க்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை பார்க்காம ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. எல்லாமே இதுக்கப்புறம் மார்க் ஆயிருக்கு. சரி, ஓகே. சி கௌசி வெங்கட்லாம் கொஞ்சம் ஓகே ஓகே, இதுக்கு பி. ஓகேயா? ஸோ இதுக்கு பி தான் ஆன்சரு. ஸோ அது ஆன்சர் அங்கேயே இருக்குது, மறுபடியும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன பண்ணுறேன். ஸோ இதில் சிட்டிசன்ஷிப் அப்படின்றது இந்தியாவில் என்ன ரைட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேயா? பார்த்துட்டேன் மேம். ஸோ ஆன்சர் சி. ஓகேங்க. ஸோ சிட்டிசன்ஷிப் எதில் இருக்குது? நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, அது இல்லாமல் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம், அது இல்லாமல் லீகல் ரைட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இதில் என்ன ரைட் அது? ஸோ இந்த லீகல் ரைட்டில் நம்ம இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கான்ஸ்டியூஷனல் ரைட்டோட வரும்னு பார்த்தோம் இல்லையா? இந்த லீகல் ரைட்டில் கான்ஸ்டியூஷனல் ரைட்டும் ஸ்டேட்யூட்டரி ரைட்ஸும் வரும். ஓகேயா? ஸோ இதில் வந்து 12 to 35 ஆர்டிகல்ஸ் மட்டும் வரும். இதில் வந்து மொத்தம் 400 ஆர்டிக்கிள் மேலே இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாமே வரும். இதில் வந்து இந்த இங்கே ஆர்டிக்கிள் மட்டும் வரும், இங்கே வந்து ஆர்டிக்கிளும் வரும், ஆக்டும் வரும். ஸோ வேறு ஏதாவது இருந்தாலும் அதுவும் சேர்த்து வரும். ஓகேயா? ஸோ இதில் வாட் இஸ் தி எக்ஸாக்ட் ஆன்சர்? ஸோ இதில் இதை படி பார்த்தோம்னா நம்ம வந்து லீகல் ரைட்டும் சொல்லலாம், ஸ்டாட்யூட்டரி ரைட்டும் சொல்லலாம். சரியா? ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது. நேச்சுரல் ரைட்டா? இல்லை. ஆனால் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வரும். இந்த ஸ்டாட்யூட்டரி ரைட்டுன்றது தான் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். லீகல் ரைட்னு போட்டால் ஓவராலாக கரெக்டு, ஸ்டாட்யூட்டரி ரைட்னு போட்டால் பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறீங்க. ஓகேயா? ஸோ இது ஏன் ஸ்டாட்யூட்டரி ரைட்னா, ஆர்டிக்கிள் 5லேருந்து 11 வரைக்கும் இப்போ இருக்கிற சிட்டிசன்ஷிப் எப்போ அப்படின்லாம் சொல்கிறதில்ல, இண்டிபெண்டன்ஸ் டைமில் எப்படி சிட்டிசன்ஷிப் மட்டும்தான் சொல்லியிருக்கோம். ஓகேயா? ஸோ அதனால தான் இது ஸ்டாட்யூட்டரி, ஐ மீன் அதை மட்டும் தான் சொல்லியிருக்கோம். அதனால கான்ஸ்டியூஷனல் சிட்டிசன்ஷிப் ஆக்ட்னு வந்து 1955 வரும். அதில் தான் இப்போ நீங்கள் யார் சிட்டிசனா இல்லையான்னு சொல்லி டிசைட் பண்ணோம். ஸோ அதனால இது ஒரு ஸ்டாட்யூட்டரி ரைட். ஓகேயா? ஸோ அடுத்தது, நீட் ஃபார் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஃப்ரீ இந்தியா வாஸ் ஃபர்ஸ்ட் சஜஸ்டட் பை ஹூம்? யார் இந்தியாவுக்கு ஃப்ரீயாக ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னது? இதில் யாரா இருக்கும்? ரீசனிங் மாதிரி எக்ஸ்பிளைன் சொல்றீங்க மேம், வென் டயக்ராம் மாதிரி. அப்படி சொன்னா ஈஸியா புரியுது இல்லையா? அது சில்லோஜிசம் மாதிரியும் வேற சொல்லுவேனா அதை? ஓகே. ஸோ அடுத்தது சொல்லுங்க. எஸ், எம்.என். ராய். கரெக்ட் கரெக்ட், ஃபயரா இருக்கீங்க எல்லாம். ஸோ எல்லாம் பாஸ் பண்ணிடுவீங்க போலே, நல்ல விஷயம். ஓகே. ஸோ நிறையா பேர் இதுலேருந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கெல்லாம் சொல்லணும். ஓகேயா? நான் பாஸ் பண்ணிட்டேன், ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டேன், மெயின்ஸ் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்லுங்கள். ஓகே, அடுத்தது போகலாமா? ஸோ தட் இஸ் ஆல். நம்ம 355 கொஷின்ஸ் பார்த்தாச்சு. அடுத்த 100 கொஷின்ஸ் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கும் சாரும் வருவாங்க, இருங்க. சார் வந்துட்டும், நம்ம அது வரைக்கும் இப்போ அடால ஆஃபர் போயிட்டுருக்கு ஆக்சுவலி, அதை பார்த்துருவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ஆஃபர், வாட் இஸ் திஸ், நம்ம தமிழ் வருஷப்பிறப்பு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுக்கு இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ டிஎன்பிஎஸ்சியா இல்லை தமிழ்நாடு என்னன்னாலும் எல்லா எக்ஸாமுக்கும் ஆஃபர் இப்போ போயிட்டுருக்கு.
தமிழ்நாடுன்னு சர்ச் பண்ணாலே தமிழ்நாடு ரிலேட்டடாக வந்துடும். ஓகேயா? ஸோ இதில் நம்ம தமிழ்நாடு மெகா பேக்லாம் இப்போ ஆக்சுவலி 6600 இருக்கும். இப்போ ஆஃபரில் 5.2 போயிட்டுருக்கு. இதே மாதிரி மற்ற இதெல்லாம் இருக்குது. வா தலைவா சார், உங்களுக்கு தான் பசங்க கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க. ஓகே, லாஸ்ட் ஃபைல் ஓபன் பண்ணிட்டீங்களா? அதான் பண்ணிடலாம். ஸோ அதான் ஆஃபர் மட்டும் காமிச்சிட்டேன். ஸோ இந்த ஆஃபர் மட்டும் நீங்கள் இப்போ மட்டும் அவைல் இருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கும் இருக்கு, அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி எல்லாமே. சரி, இதில் தமிழ்நாடு இதில் ஸ்டேட் எக்ஸாம்ஸில் யூ கேன் சூஸ் தமிழ்நாடு அண்ட் சி. ஸோ தமிழ்நாட்டில் இதில் எல்லா எக்ஸாமுக்குமே நம்ம இதில் இப்போ தமிழ்நாடு இருக்கு மட்டும் எல்லாத்துலேயுமே ஆஃபர் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்னால டிஎன்பிஎஸ்சி மட்டும் காமிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் நம்மளுக்கு தமிழ்நாடு மெகா பேக்கோ இல்லை டிஎன்பிஎஸ்சி மெகா பேக், அது இல்லாமல் குரூப் 1 பேட்ச்சு, இதுதான் என்னோட பாலிட்டி மாஸ்டர் கிளாஸ். இது வாங்கிக்கோங்க. அடுத்தது ஸோ டெஸ்ட் ப்ரைம் இருக்குது. டெஸ்ட் ப்ரைம் வந்து எல்லாருக்குமே குரூப் 1 குரூப் 2 என்ன படிக்கிறீங்கனாலும் டெஸ்ட்டு கண்டிப்பாக போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது இது. ஓகேயா? ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து ஆஃபரில் 60% ஆஃபர். ஸோ 1000 இருந்தது, இப்போ 399 போயிட்டுருக்கு. தென் அது இல்லாமல் வி ஹாவ் டெஸ்ட் ஃபார் அதர் எக்ஸாம்ஸ் டூ. ஓகேயா? ஸோ இது இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2 அண்ட் எஸ்ஐ பேட்சஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த டைமில் அவைல் பண்ணிக்கோங்க. 15th வரைக்கும் ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்து நம்ம கண்டென்ட்குள்ளே வந்துடலாம். ஓகே ஓகே மேம். ஸோ லாஸ்ட்டு 50 கொஸ்டின்ஸ். ஸோ மார்னிங் வந்து 10:30க்கு ஆரம்பித்தோம். ஓகேவா? ஸோ இப்போது மணி என்ன 5:30 5:40 ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டு ஏன்னா இதுக்கு மேலே 500 கொஸ்டின் கொண்டு போகலாம், பட் கொண்டு போனால் நீங்கள் தாங்க மாட்டீங்க. அதனால நம்ம ஒரு ஸ்மைலா ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே, தேங்க்யூ. ஓகே, யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் ஐ எம் நியூ மேம். ஓகே, மாஸ்டர் கிளாஸ் சண்டே மட்டும் பாலிட்டி கிளாஸ் மாஸ்டர் கிளாஸ். எஸ் எஸ். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு ஆஃபர் நம்ம இப்போ நம்ம வீடியோஸ் பார்த்துருக்கவங்க மட்டும் சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு 6 மணிலேருந்து நம்ம அடா 247 தமிழில் நியூ இயர்க்கான ஆஃபர், தமிழ் புத்தாண்டுக்கான ஆஃபர் வந்து லான்ச் பண்ணுறோம். ஸோ அதனால நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆஃபர் அப்ளிகேபிள் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து இது பண்ணிக்குவீங்களா? ஏன்னா இன்னைக்கு எஸ். ஸோ ஆல்ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே 5 o'clock இருந்து உங்களுக்கு ப்ரைஸ் எல்லா கோர்ஸஸோட ப்ரைஸும் ட்ராப் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி எந்த பேட்ச் வாங்கினாலும் உங்களுக்கு 2 வருஷம் வேலிடிட்டி கிடைக்கும். நார்மலாக நம்மளுடைய கோர்சஸ் வந்து 1 year தான் வேலிடிட்டி இருக்கும். பட் நீங்கள் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா 2 வருஷம் வேலிடிட்டி கிடைக்கும். ஸோ நீங்கள் கம்பைனாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 இந்த 3 எக்ஸாமுக்கும் சேர்த்து ப்ரிவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டிஎன் மெகா பேக் வந்து வாங்கிக்க கிட்டத்தட்ட ஒரு 3500 4000 வரும். இந்த அமௌண்ட்டில் வந்து 2 வருஷத்துக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன பேட்ச் போட்டாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இருக்கட்டும், இல்லை குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், அதே மாதிரி ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் என்ன பேட்ச் போட்டாலும் அந்த பேட்ச் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சி எல்லா எக்ஸாம்ஸ்க்கு ப்ரூவ் பண்ணுறீங்களோ நீங்கள் டிஎன் மெகா பேக் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ 2 வருஷம் வந்து வேலிடிட்டி கிடைக்குது இந்த ஆஃபரில். ஓகேவா? எஸ் எஸ். ஸோ ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாம் எதுக்கும் ஆஃபர் இருக்கு. ஸோ ஆர்ஆர்பி ஏஎல்பிக்கு நம்ம வந்து புது கோர்ஸ் வந்து லான்ச் பண்றோம். எஸ், அதுக்கும் வந்து ஆஃபர் இருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஸ்டேட் எக்ஸாம் செலக்ட் பண்ணாலே எல்லாத்துலயும் ஆஃபர் இருக்குங்க. எஸ், எல்லா பேட்ச்க்குமே வந்து ஆஃபர் இருக்கு. ஸோ அதனால மறக்காம அந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே गाइस, ஸோ லாஸ்ட் 10 கொஸ்டின் வந்து போயிடலாம். சீக்கிரம் முடிச்சோம்னா நாங்க 2 வீட்டுக்கு கிளம்பிடுவோம். ஸோ இன்னைக்கு உங்களுக்காக சண்டே கூட உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஓகே மேம், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ गाइस, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இது என்ன ஆக்ட், எந்த வருஷம் எனாக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் எப்படின்னு எஸ் எஸ்எஸ்சிக்கு பேட்ச் போயிட்டு இருக்கு. நான் பேட்ச் டீடைல் பத்தி சொல்றேன். எஸ்எஸ்சிக்கு ஆல்ரெடி ஒரு பேட்ச் போயிட்டு இருக்கு. புதுசா ஒரு பேட்ச் ஆரம்பிக்க போறோம். அதை பத்தி நான் டீடைல் சொல்றேன். ஸோ இப்போதைக்கு இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் ப்ரொடக்ஷன். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறதா கேள்வி. ஸோ ஆக்ட், அந்த ஆக்டோட இயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிடி அண்ட் சிகார் ஒர்க்கர் ஆக்ட், தென் லேபர் கான்ட்ராக்ட் ஆக்ட், ஈக்குவல் ரெமுனேஷன் ஆக்ட், மைக்ரேஷன் ஒர்க்கர் ஆக்ட் கொஞ்சம் அலைன் ஆயிடுச்சு. ஓகே, ஷேர் பண்றதுல இப்படி ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ப்ளீஸ் PDF டுடே ஷேர் பண்றங்க. எஸ், கண்டிப்பா கண்டிப்பா. இது எல்லாத்தையும் நாங்க கம்பைல் பண்ணி ஷேர் பண்றோம். கண்டிப்பா ஷேர் பண்ணிரலாம். ஓகேங்களா சார்? ரிமைனிங் 145 क्वेश्चंस. ரிமைனிங் 145 क्वेश्चंस. நீங்க தான் அழுகுறீங்களே. அதனால நாங்க 8 o'clock வரைக்கும் 145 क्वेश्चंस செலக்ட் 100 क्वेश्चंस தான். ஏனா இப்போ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 10 क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணி, சரி 400 டிஸ்கஸ் பண்ணிரோம். இன்னும் லாஸ்ட் ஒரு 100 क्वेश्चन மட்டும் தான். அது இன்னொரு கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ ஓகே, சோ ஃபாஸ்டா போணும். அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா இது பண்ணுங்க. சோ இதுக்கான ஆன்சர் என்ன?
இதுக்கான ஆன்சர் வந்து நீங்க பி ஆன்சர். ஓகேங்களா? சோ இதுல 4321 சோ 4321 அப்படிங்கறது இதுக்கான சரியான விடை. சோ ஆல்ரெடி நிறைய பேர் வந்து போட்டுருக்கீங்க. கரெக்ட் ஆன்சர் பண்ணிட்டீங்க. எஸ் thank you மேம் சார். ஓகே சோ அடுத்த क्वेश्चन போலாமா? அடுத்த क्वेश्चन which of the following statement is or not true about the governor. சோ கவர்னர் பத்தி கொடுத்திருக்க ஸ்டேட்மென்ட்ல எது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. சோ இதுல எது வந்து சரியான விடை? சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா he appoints the advocate general வந்து கரெக்ட் தான். he appoint the chancellor of university கொடுத்திருக்காங்க. இது வந்து தப்பு. சோ அவர் யார் அப்பாயிண்ட் பண்ணாருன்னா எஸ் வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்ணாரு. அவர்தான் வந்து சான்சலர். சோ அதனால தப்பு. அடுத்து வந்து கரெக்ட்டா சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் எல்லாத்தையும் வந்து கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணாரு. அடுத்த கேள்வி ஐடென்டிஃபை தி இன்கரெக்ட் ஸ்டேட்மென்ட் அபௌட் லோக் அதாலத். லோக் அதாலத் பத்தி கொடுத்திருக்காங்கல எது வந்து இன்கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சோ லோக் அதாலத் பத்தி கொடுத்திருக்காங்கல எது இன்கரெக்ட் ஸ்டேட்மென்ட்? சோ லோக் அதாலத் பத்தி கொடுத்திருக்காங்கல எது இன்கரெக்ட் ஸ்டேட்மென்ட் அப்படிங்கறத கேள்வி. So fast answer பண்ணுங்க. Yes, so he appoint the vice chancellor. Chancellor கிடையாது, கவர்னர் தான் chancellor. So இதுக்கான கரெக்டான ஆன்சர் பாத்தீங்க அப்படினா it is a not a tool of legal system னு கொடுத்திருக்காங்க. இது தப்பு. ஏனா லோக் அதாலத் அப்படிங்கிறது வேண்டாம். இது வந்து ஒரு லீகல் சிஸ்டம் தான். ஜுடிஷியரி உடைய ஒரு லீகல் சிஸ்டம் தான். ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் தான். சோ அதனால இதுதான். சோ ஆப்ஷன் பி அப்படிங்கறது வந்து சரியான விடை. ஓகேவா? சோ ஆப்ஷன் மார்க் பண்ணலையா? இது அடுத்த क्वेश्चनக்கு not a tool for legal system. சோ அடுத்து இந்த கேள்வி பாருங்க. assessment reasoning rule of law entails that all person both public and private institution the state and other entities are accountable to publicly promulgated law. The rule of law forms the base to international peace, security, and it is at the core to protect people's right and their fundamental freedom. சோ இது வந்து இதுக்கு எது சரியான விடை? சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன? கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லுங்க. எஸ், இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படினா ஆப்ஷன் டி. சோ both A and R are true but not correct explanation. சோ ரெண்டுக்குமான ப்ராப்பரான ரிலேஷன் இல்ல அப்படிங்கறதுனால ஆப்ஷன் டி. அடுத்து இந்த கேள்வி ராங் பேர் கேட்டிருக்காங்க. சோ ராங் பேர் வந்து கேட்டிருக்காங்க. இதுல டிபிஎஸ்பி ல ப்ரொவிஷன் அந்த ப்ரொவிஷனுக்கான ஆர்டிகல் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இதுல எது வந்து ராங்கா மேட்ச் பண்ணிருக்கு அப்படிங்கறத வந்து கேள்வி. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க obligation for the state and individual to protect environment. சோ protect environment அப்படிங்கிறது கரெக்ட் தான். 40 80 எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி ஆர்டிகல் 45 நம்ம பாத்துறோம் ரிப்பீட்டடா. சைல்டுக்கு வந்து 6 to 14 இயர் உள்ள சைல்டுக்கு வந்து எஜுகேஷன் ப்ரொவைட் பண்றது வந்து பார்த்திருந்தோம். சோ பா இதுல ராங் பேர் என்ன அப்படினா 3 and 4. சோ 3 and 4 அப்படிங்கிறது ராங் ஆன பேர். ஏனா ஜுடிஷியரியை எக்ஸிக்யூட்டிவ்ல செப்பரேட் பண்ணனும் அப்படிங்கிறது 51. அதே மாதிரி வாலண்டரி ஃபார்மேஷன் அட்டானமஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. சோ கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறது எந்த ஆர்டிகல்? கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறது எந்த ஆர்டிகல்? क्वेश्चन நாட் விசிபிளா? சரி சார். ஓகே, blur ஆகுது. என்ன ரீசன் தெரியல. கலர் இத என்ஹான்ஸ் பண்ணி விட்டுறோமா? சோ ரிசல்ட் நான் செக் பண்றேன். இல்ல அந்த லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க சார். ஓகே, சோ இப்போ ஓரளவு क्वेश्चन தெரியும் நினைக்கிறேன். சோ கொஞ்சம் அலைன்மென்ட் மாறிடுச்சு. எஸ் 43B. எஸ் 43B அப்படிங்கறதா கோஆபரேட்டிவ்ஸ்கான ஆர்டிகல். ஓகேவா? சோ அடுத்து நெக்ஸ்ட் ஒரு அசெஸ்மென்ட் ரீசனிங் क्वेश्चन. freedom is merely an institutional arrangement for sharing power. Federalism is merely a institutional arrangement for sharing power across the multiple level of government based on the principle of shared rule and self-rule. Federation have constantly adjusted and adapted depending on the political, social and economic situation. So இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா சரியான விடை வந்து ஆப்ஷன் B. ஓகேங்களா? So both A and assessment reasoning are true and R is the correct explanation அப்படிங்கறத வந்து சரியான விடை. So next GST பத்தி ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. The member of GST council choose one among themselves to be a vice chairperson of the council. Every decision of the GST council shall be taken by meeting not less than 1/3 of the weighted vote of the member present and voting. 1/2 of the total member of the GST council should constitute the quorum of its meeting.
ஸோ இதெல்லாமே போனால் குரூப் 1ல கேட்கப்பட்ட கேள்விகள். ஸோ குரூப் 1ல இந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ கூகுள் தேங்க்யூ கூகுள், டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் பார்க்குறீங்களா? ஓகே குட். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். இந்த செஷனுமே வந்து ஆர்ஆர்பி குரூப் டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பட் ஒரு சில கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? எஸ், ஃபெடரலிசம் அப்படிங்கிற வார்த்தை நம்மளுடைய அரசியலமைப்பில் மென்ஷன் பண்ணப்படலை. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1 and 3 தான் கரெக்ட். ஓகேங்களா? 1 and 3 தான் கரெக்ட். இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய ஓட்டிங் என்னன்னு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ இது வந்து 1 and 3 மட்டும் தான் கரெக்ட். ஸோ அடுத்த கமிட்டி வந்து பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கமிட்டி. ஸோ இந்த கமிட்டிஸ்ல காக்கா கலைஞர் கமிட்டி அப்படிங்கிற கமிட்டி நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த காக்கா கலைஞர் கமிட்டி அப்படிங்கிற இந்த கமிட்டி என்ன? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். ஸோ ஏக்கு வந்து 4. இது ஒன்று கண்டுபிடிச்சிங்கனாலே ஆன்சர் வந்து வந்துடும். அதே மாதிரி ஜாக்ஸா கமிட்டி அப்படிங்கிறது ட்ரைபல் பீப்புளுக்கான கமிட்டி. தென் மண்டல் கமிட்டி அப்படிங்கிற செகண்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். தென் ஏகே மாத்தூர் கமிட்டி வந்து என்ன? 7th பே கமிஷன். இப்போ நம்ம மத்திய அரசாங்கம் 8th பே கமிஷன் கூட வந்து போட்டாங்க. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. அடுத்து ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் இருக்கு, அதை பத்தி கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து தப்பு. ஏன்னா தமிழ்நாடு இந்த கேட்டகரியில கிடையாது. ஓகே, தமிழ்நாடு இந்த கேட்டகரியில கிடையாது. அதனால இந்த ஃபோர்த் வந்து தப்பு. மீதி எல்லாமே வந்து கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ மீதி எல்லாமே வந்து கரெக்ட் தான். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான விடை. ஸோ அடுத்து இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் விவிபேட். ஸோ விவிபேட் அப்படிங்கிறது நம்ம ஓட்டு போடும்போது நம்ம அந்த ஓட்டிங் மிஷினில் ஓட்டு போட்டோம்னா பக்கத்தில் ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. அதில் நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோமோ அந்த கேண்டிடேட்டோடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து விடுவோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் விவிபேட். இதுக்கான விரிவாக்கம் வந்து ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல். ஸோ விவிபேட் அப்படின்னா ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படிங்கிறதா விவிபேட். ஓகே, ஸோ அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ஜுடிஷியல் பவர் ஆஃப் த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட். ஸோ கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் இருக்கார் இல்லையா, இவருடைய ஜுடிஷியல் பவர் பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க. The power of granting pardon under the article 161 is very widely and do not contain any limitation. Judicial review is possible when he or she on the ground of non-application of mind and non-consideration of relevant material and suffers from arbitration. So இதுல எது வந்து கரெக்டான ஆன்சர்? கவர்னருடைய பார்டனிங் பவர் பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ கவர்னருடைய ஸோ ஃபாஸ்ட்டாக சொல்லுறதுக்கான ஆன்சர் என்ன? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, பட் ஆர் இஸ் த நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். சி தான் வந்து இந்த கேள்விக்கான சரியான விடை. ஓகேவா? ஸோ அடுத்து கமிட்டிஸ் பற்றி கேட்டிருக்காங்க. நம்ம மத்திய அரசாங்கம் வந்து இந்த தேர்தல் சீர்திருத்தம் எலக்ட்ரல் ரிஃபார்ம்காக போடப்பட்ட கமிட்டி, அந்த கமிட்டியோடைய இயர் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். கோஸ்வாமி கமிட்டி, வஹோரா கமிட்டி, இந்திரஜித் குப்தா கமிட்டி, செகண்ட் ஏஆர்சி கமிட்டி. ஸோ இந்த கமிட்டியோடைய இயர் என்ன அப்படிங்கிறதா கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? கமிட்டி அண்ட் கமிட்டியோட இயர் பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ கமிட்டிஸோட இயர் பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறதான் இது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி 4123 அப்படிங்கிறதான் சரியான விடை. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கோஸ்வாமி கமிட்டி இருக்குல்ல, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோஸ்வாமி கமிட்டிக்கான ஆன்சர் வந்து 1990. இது வந்து 1990 போடப்பட்ட கமிட்டி. அதே மாதிரி வஹோரா கமிட்டி வந்து 1993 போடப்பட்டது. இந்திரஜித் குப்தா கமிட்டி 1998. தென் செகண்ட் ஏஆர்சி வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2008ஆம் ஆண்டு போடப்பட்ட கமிட்டி. ஸோ இது எல்லாமே வந்து இந்த எல்லா கமிட்டியும் எது சம்பந்தமாக உள்ளது? இது எல்லாமே வந்து தேர்தல் சீர்திருத்தங்கள் சம்பந்தமாக உள்ள கமிட்டி. ஓகே, ஸோ அடுத்து match the following constitution article related to chief minister of the state. So chief minister of the states இருக்கார் இல்லையா, அவங்களுக்கு ரிலேட்டடான ஆர்டிகல் பத்தி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ சீஃப் மினிஸ்டருடைய ஃபங்க்ஷன் சம்பந்தமான ஆர்டிகல் மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ ஆர்டிகல் சீஃப் மினிஸ்டரோட ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ சீஃப் மினிஸ்டருடைய ஆர்டிகல்ஸ் Chief Minister's articles.
எஸ். ஸோ கொஸ்டின் வந்து கொஞ்சம் இந்த லாஸ்ட் 50 கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் ஸ்மால் ஆயிடுச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, இதை வேணா ஜூம் பண்ணிக்கலாம் சார். ஜூம் ஆனாலும் அடுத்த வாட்டி நம்ம மூவ் பண்ணுறது கஷ்டம். ஓகே ஓகே. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி 4132 அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 4132 அப்படிங்கிறது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து கான்செப்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் பில் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ இதுல எது வந்து கரெக்ட்? இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லாமே கரெக்ட் தான். 1 2 3 4. ஸோ இது வந்து என்ன சொல்றாங்க, மேக்னா கார்ட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இது வந்து பில் ஆஃப் ரைட்ஸ், அமெரிக்காவோட பில் ஆஃப் ரைட்ஸ் இந்த இன்ஸ்பயர் எடுத்தது தான் வந்து என்னது, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, லெட்டர் போஸ்ட் ஸ்மாலா இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 50 கொஸ்டின்ஸ் மட்டும் இப்படி இருக்கு. அடுத்து இன்கரெக்ட்லி மேட்ச். ஸோ நான் கொடுத்துருக்க ஆர்டிக்கல்ல எது வந்து இன்கரெக்டா மேட்சா இருக்கு அப்படிங்கிறதா வந்து கேள்வி. எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 352 நேஷனல் எமர்ஜென்சி, அடுத்து இது வந்து பிரசிடென்ட் ரூல், அடுத்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இது மூணு வந்து கரெக்டாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்கரெக்ட் பேர் எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இன்கரெக்ட் பேர் அப்படிங்கிறதுனா ஒன் ஒன்லி ஆர்டிகல் 361 the president enjoy protection from criminal proceeding. ஸோ ஆர்டிகல் 361 அப்படிங்கிறதா வந்து இதுக்கு தவறான விடை. ஓகேவா? ஸோ அடுத்து யூனியன் டெரிட்டரி. ஸோ யூனியன் டெரிட்டரி பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஃப்ரம் 26th Jan 2020 தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி, டாமன் அண்ட் ஐயூ ஆர் கம்பைன்ட் டு a single union territory. Article 239 and 241 in part 7 of the constitution deals with union territory. Two union territories from former state of Jammu and Kashmir are Ladakh and Jammu and Kashmir. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. சாரி சார், இது ஃபைனான்ஸ் கமிஷன் கிடையாது, ஃபினான்ஸ் கமிஷன் கிடையாது, ஃபினான்ஸ் எமர்ஜென்சி. ஓகே, ஃபினான்ஸ் கமிஷன் கிடையாது, வந்து ஃபினான்ஸ் எமர்ஜென்சி. ஓகேவா? எஸ். இதுக்கு வந்து டி சாரி, இதுக்கு வந்து டி. இது ஃபினான்ஸ் கமிஷன் கிடையாது, இது வந்து ஃபினான்ஸ் எமர்ஜென்சி. ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் 280. ஓகேவா? ஸோ அடுத்த இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன? யூனியன் டெரிட்டரி. நம்மளுடைய யூனியன் டெரிட்டரி பற்றி கொடுத்துருக்கிறதுல எது வந்து கரெக்ட்? நம்ம யூனியன் டெரிட்டரி பற்றி கொடுத்துருக்க விஷயத்தில் எது வந்து கரெக்ட்? எஸ். யூனியன் டெரிட்டரி சம்பந்தமான விஷயத்தில் எது வந்து கரெக்ட்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆன்சர் என்ன? இதுக்கு ஆன்சர் என்ன? த லார்ஜஸ்ட் யூனியன் டெரிட்டரி ஆஃப் இந்தியா இஸ் அந்தமான் நிக்கோபார். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? வெரி குட். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 1 and 3. ஆப்ஷன் பி 1 and 3 அப்படிங்கிறதா இதுக்கான சரியான விடை. அடுத்து the Universal Declaration of Human Rights was adopted in 1948. Article 10 say that all human beings are born free. UDHR has altogether 32 article. UDHR was adopted by United Nations General Assembly. So இது வந்து United Nations Human Rights பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தமான கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லுங்க. யுனைடெட் நேஷன் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸுக்கு ஆன்சர் என்ன? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஸோ 1 and 4. ஓகேவா? ஸோ 1 4 இதில் மட்டும் தான் வந்து சரியான விடை. அடுத்து கமிஷன். ஸோ காலில் இருந்து நம்ம கமிஷன் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ காலில் இருந்து நம்ம கமிஷன் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இந்த கமிஷன் பற்றி நமக்கு வந்து குரோனாலஜிக்கலாக அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ காலில் இருந்து நம்ம எக்கச்சக்கமான கமிஷன், இந்த கமிஷன் பற்றி பல தடவை வந்து பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ 30 ஆர்டிகல், 30 ஆர்டிகல்ஸ் வந்து இருக்கும் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில். மொத்தம் 30 ஆர்டிகல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2431. ஓகே, ஸோ 2431 அப்படிங்கிறது தான் வந்து சரியான விடை. காலையில் இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? 2431 அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ அடுத்த கொஸ்டின், விச் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் இன்கார்பரேட்டட் புதுச்சேரி இன் யூனியன் ஆஃப் இந்தியா? ஸோ யூனியன் ஆஃப் இந்தியாவில் புதுச்சேரி எந்த ஆர்டிக்கிள் மூலியமா கொண்டு வந்தாங்க? ஸோ புதுச்சேரியை எந்த ஆர்டிக்கிள் மூலியமா யூனியன் டெரிட்டரியாக கொண்டு வந்தாங்க?
ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி 14 அப்படிங்கிறதா இதுக்கான சரியான விடை. ஸோ அடுத்து which of the following statement is incorrect? இந்த கீழே கொடுத்திருக்கிறதுல எது வந்து incorrect அப்படிங்கறதா கேள்வி. Constitution imposed limit to President to give assent to bill passed by the state legislature. President may refer a reserved bill to the Supreme Court under Article 143 for discussion. The power of President assent to the bill passed by the state legislature and Parliament are same. President cannot keep bill for Parliament pending at his hand for an indefinite period of time. So எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான क्वेश्चन தான் எல்லாமே. ஸோ பார்த்து ஆன்சர் சொல்லுங்க. ஸோ இதில் எது வந்து இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க, இதில் வந்து எது வந்து இன்கரெக்ட் அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ இதில் இன்கரெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட். ஓகேவா, த பிரசிடென்ட் கேனாட் கீப் ஏ பில் ஆஃப் பார்லிமெண்ட் பெண்டிங் அட் ஹிஸ் ஹேண்ட் ஃபார் இன்டிஃபரெண்ட் பீரியட் அப்படிங்கிறது தப்பு. அதே மாதிரி 3யும் வந்து தப்பு. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 3 and 4 இது ரெண்டுமே வந்து இன்கரெக்ட். ஸோ அடுத்து சிஏஏ. ஸோ 2019 கொண்டு வரப்பட்ட சிஏஏ பற்றி கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல எது வந்து கரெக்ட்? 2019 சிஏஏ பற்றி கொண்டு வந்திருக்கிறதுல எது வந்து கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிசன்ஷிப் வில் பி கிராண்டட் டு ஆல் ஃபாரின் சிட்டிசன் who lived in India for more than 6 years. அதே மாதிரி சிட்டிசன்ஷிப் டு மெம்பர் ஆஃப் ஹிந்து, சிக்ஸ், புத்திஸ்ட், ஜெயின், பாரசி ஆர் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி ஃப்ரம் ஆப்கானிஸ்தான், பூட்டான், பாகிஸ்தான் who entered India before. இது வந்து கரெக்ட் தான். The member of a specific community will be granted citizenship within 6 years instead of 12 years. CAA will help to the preparation of NRC. ஸோ இதில் எது வந்து கரெக்ட்? CAA சம்பந்தமான கொஸ்டின்ல எது வந்து கரெக்ட்? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2 and 4. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன சொல்றாங்க? இதுக்கான ஆன்சர் வந்து 2, 4 இது ரெண்டு தான் வந்து கரெக்ட். இது இந்த ஏ சம்பந்தமான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் மாற்றி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன? 2 and 4. ஸோ அடுத்து which of the following act was described by Jawaharlal Nehru as charter of slavery? ஸோ ஆக்ட் ஆஃப் ஸ்லேவரி அப்படிங்கிற மாதிரி ஜவஹர்லால் நேரு எந்த ஆக்ட சொல்லியிருக்காரு? எந்த ஆக்ட் வந்து சார்ட்டர் ஆஃப் ஸ்லேவரி அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் சொல்றாங்க. ஸோ இதே மாதிரி என்னன்னா ரவுலட் ஆக்ட் வந்து யாரு பிளாக் ஆக்ட் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா கேட்பாங்க. ஸோ ரவுலட் ஆக்டை யாரு பிளாக் ஆக்ட்னு சொன்னா காந்தி சொன்னார். ஓகே, ஸோ அதே மாதிரி சார்ட்டர் ஜவஹர்லால் நேரு எந்த சார்ட்டரை வந்து சார்ட்டர் ஆஃப் ஸ்லேவரி அப்படின்னு சொன்னாருன்னா இட் இஸ் சி. எதனால அப்படி சொன்னாங்கன்னா ஈவன் தோ இத்தனை வருஷம் ஆகியும் நீங்க வந்து நாங்க ரொம்ப வருஷமா இண்டிபெண்டன்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். 1930 இருந்து இண்டிபெண்டன்ஸ் கேட்குறோம். நீங்க 35 வர்றப்ப கூட நீங்க என்ன சொல்றீங்கன்னா இல்ல உங்களுக்கு டொமினியன்ஸ் தரமாட்டோம் அந்த மாதிரிலாம் பேசுறீங்க. ஸோ அதனால திஸ் இஸ் நாட் ஓகே அப்படின்னு சொல்றனால இது சார்ட்டர் ஆஃப் ஸ்லேவரி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேயா, ஸோ அடுத்தது போலாமா? எஸ் கௌசி, எஸ் கரெக்டுங்க. ஸோ அடுத்தது போலாம். ஸோ which of the following articles describes the situation and confers power of union government to claim control over states? So state மேல control இருக்கிற articles என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கு ஆர்டிகல் 365, 256, 227 ஸோ இதெல்லாம் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிற ஆர்டிகல்ஸ் இதெல்லாமே சேர்ந்து வருது. ஓகேயா, ஸோ அடுத்தது read the given list below carefully. என்னென்ன டிக்னிட்டரிஸ் அப்படின்றத பார்த்துட்டு தென் அவங்களோட ரேங்க் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி இவங்களை அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதை அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ ட்ரை டு அரேஞ்ச். இதெல்லாம் குரூப் 1ஓட கொஸ்டின் பேப்பரு. இது எப்படின்னு அரேஞ்ச் பண்ணுங்க. எஸ் 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 சி கரெக்ட். எஸ் ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு சி கரெக்ட். ஓகே ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இதோட ஆன்சர் என்னங்க? ட்ரை டு ஆன்சர் இட். இதோட ஆன்சரும் சி தான். ஓகேயா, ஸோ 1, 4, 2, 3. ஸோ 1ன்றது ஃபர்ஸ்ட் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வராங்க. அதுக்கப்புறம் யாருன்னா டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா வராங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் கேபினட் செக்ரட்டரி வராங்க. தென் அதுக்கும் அப்புறம் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி வராங்க. ஓகேயா, ஸோ அடுத்து போலாமா? நீத்தி யோக் வந்து ரீப்ளேஸ் பண்ணி
வாஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் பிளானிங் கமிஷன் அண்ட் இது யார் வைஸ் சேர்மனோட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் திஸ் இஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். ஸோ அரவிந்த் பனாகரியா அப்படின்றவர் தான் இப்போ ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ஓகே. தென் காமன் ஹைகோர்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது என்ன அமெண்ட்மெண்ட்? 7th 9th 8th 10th அமெண்ட்மெண்ட்டா? எந்த அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணியிருந்தாங்க? எஸ் ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு அரவிந்த் பனாகரியா எஸ் ரைட் எஸ் பி எஸ் ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சருங்க? ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் வந்து ஏ. ஓகேயா? ஸோ 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் இதுக்கான கரண்ட். எஸ் கௌசி ரைட், எஸ் சுப்பிரமணியா எஸ் ரைட், சிவா ரைட், எஸ் முத்தமிழ் ரைட், வெங்கட் ரைட், தீபக் ரைட், எஸ் தீபிகா அண்ட் அபிநயா தீபக் எஸ், வெண்ணிலா எஸ். அடுத்த கொஸ்டின் போகலாம். தென் the committee which makes its recommendation to the governor on appointment of chairpersons to SHRC, அதாவது ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு அப்பாயிண்ட் பண்றதுக்கு யாரெல்லாம் அந்த அப்பாயின்மெண்ட் கமிட்டியில இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேயா? ஸோ சீஃப் மினிஸ்டர் எல்லாத்துலயும் இருக்காங்க, கண்டிப்பா அவரும் வந்துருவாரு. தென் அதுக்கு அடுத்தது வந்து ஹோம் மினிஸ்டர், தென் ஸ்பீக்கர், லீடர் ஆஃப் அப்போசிஷன், இவங்க எல்லாம் சேர்ந்து திஸ் இஸ் தி ஆன்சர். ஓகேயா? ஸோ இதுதான் அப்பாயின்மெண்ட் கமிட்டியில் இன்வால்வ் ஆவாங்க. ஸோ இதெல்லாம் குரூப் 1 ஸ்டாண்டர்டான கொஸ்டின். ஓகேயா? ஸோ அடுத்து போகலாமா? ஸோ அடுத்து கொஸ்டின் போகலாங்களா? டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க வேகமா. ஸோ என்ன பாப்புலேஷன் குறையுது, டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க, சவுண்டு குறையுது. எஸ் ஆன்சர் டி தான் இருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். Consider the following statements on the powers of the president. So அவர் pardoning power கொடுக்கறார் இல்லையா? So president அதுல என்ன பவர், எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே? So he exercises his authority as a court of appeal. No. Supreme Court தான் court of appeal, high court தான் court of appeal, Supreme Court highest court of appeal. சரிங்களா? அடுத்தது his power is not independent of the judiciary. It is independent of judiciary. ஓகே? கோர்ட் ஆஃப் அப்பீல் கிடையாது, ஆனா இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஜுடிஷியரி தான். தென் பிரசிடென்ட் இஸ் நாட் பவுண்ட் டு ஹியர் பெட்டிஷனர்ஸ் மர்சி. எஸ் அவங்க வந்து அவங்க சொல்றதை கேட்கணுன்றது அவசியம் இல்லை. தென் பவர் ஆஃப் பார்டனிங் இஸ் பிரைமரிலி மேட்டர் ஃபார் ஹிஸ் டிஸ்கிரிஷன். ஸோ அவங்க சொல்றதை கேட்கறது அவசியம் இல்லை, அண்ட் அந்த கேஸ் எடுக்கிறது அவங்களோட ஓன் விருப்பம் தான். அதுதான் ஆன்சர் வந்து டி. ஓகேயா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ வீட்டோ பவர் இது வந்து நம்ம தனியாவே கிளாஸே எடுத்தோம். வீட்டோ பவர் வீடியோஸ் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ பாலிட்டின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதுல போய் பாருங்க. ஓகேயா? ஸோ வீட்டோ பவர் ஆஃப் பிரசிடென்ட் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே? ஸோ இதுல வந்து ஆர்டினரி பில்ஸ் என்ன ஆகுது? தே ஆர் ராட்டிஃபைட், ரிஜெக்டட், ரிட்டர்ன். கரெக்டா? கரெக்டுங்களா? எஸ், he has all the power regarding it. So first one correct. So அடுத்தது money bills can be ratified, rejected but not returned. Okay, so this is right. Then constitutional amendment bill can be ratified, returned or rejected. இல்ல, அது ratify கண்டிப்பா பண்ணி ஆகணும். So இந்த பாயிண்ட் தப்பு, இது ரெண்டும் கரெக்ட். So B ன்றதான், B ன்ற ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே? ஸோ அடுத்தது எந்த ஆர்டிகிள் வந்து தேர் ஷால் பி a high court for each state அப்படின்னு சொல்லுச்சு? ஆர்டிகிள் 214. ஸோ ஆர்டிகிள் 124 வந்து சுப்ரீம் கோர்ட் பத்தி சொல்லும், ஆர்டிகிள் 214 வந்து ஹை கோர்ட் பத்தி சொல்லும். இந்த நம்பரை இன்டர்சேஞ்ச் பண்ணாலே வந்துடும். சரிங்களா? ஸோ 124 214 அப்படின்றத இன்டர்சேஞ்ச் பண்ணாலே வந்துடும். ஓகேயா? எஸ் முத்தமிழ் கரெக்ட்டுங்க. ஸோ அடுத்தது நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் டு பி அட்மிட்டட் இன் லோக்சபா எவ்வளோ சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேயா? ஸோ அதெல்லாம் என்னது? ஸோ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் லோக்சபால போறதுக்கு எவ்வளோ சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 50 members சப்போர்ட் வேணும் அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வரக்கு 50 people சப்போர்ட் பண்ணணும். ஓகேயா? 50 சப்போர்ட்டர்ஸ் வேணும். தென் அடுத்தது
எய்ட் அப்படின்றத என்ன அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஃப்ரீ லீகல் எய்ட்னா ஆர்டிகல் 39A எய்டுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னா இல்லையா? ஸோ அது என்ன ஆர்டிகல் சாரி என்ன அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணாங்க? I understand last 30 questions group 1 standard questions அதனால உங்களுக்கு அப்படி இருந்திருக்கும். ஓகேயா? ஸோ லாஸ்ட்ல இருந்து 30ல 7 தான் எடுத்திருக்கீங்கன்னா ரிவிஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க. எதில் லேக் ஆகிருப்பீங்கன்னா யூனியன் ஸ்டேட்டில் தான் லேக் ஆகிருப்பீங்க. அதனால அந்த ஏரியாவை ஸ்ட்ராங் ஆக்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து 42nd amendment. கரெக்டாக? அடுத்தது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இஸ் அப்ளிகபிள் டு So Consumer Protection Act is applicable to என்னென்ன products அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது இல்லைங்க? ஸோ இதில் ஆன்சர் இதுலேயே போட்டுட்டேன் நான். ஓகேங்களா? ஸோ அதனால டி தான் ஆன்சர். ஓகே, இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ண வேணாம் ரொம்ப. ஸோ சேர்மன் ஆஃப் ஜிஎஸ்டி கவுன்சில் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜிஎஸ்டினா யார் சேர்மேன்? ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஓகேங்களா? ஸோ யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் சேர்மேன். அதே நீத்தி ஆயோக்னா பிரைம் மினிஸ்டர் சேர்மேன். ஓகேயா? ஸோ அடுத்தது நேம் தி ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஃபினான்ஸ் கமிஷன் வர்றதுக்காக ஸோ ஆத்தரைசஸ் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் என்ன ஆர்டிகிள் வருது அப்படின்னா இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் 280. ஓகேயா? ஸோ அடுத்தது இதெல்லாம் நீங்க மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். ஆதார் ஆக்ட் எப்போ வந்துச்சு? ஆதார்ன்றது 2016. ஓகேங்களா? ஸோ ஆதார்ன்றது 2016 வருதா? ஸோ அப்போ யூ கேன் மேட்ச் திஸ். ஸோ ஆதார்ன்றது 2016ல் வருது. ஸோ 2016 is 4. ஸோ 2 4 இருக்குது. சரிங்களா? அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ மீதி இருக்கிறதுல ஏதாவது காமனாக இருக்கான்னு பாருங்கள். இல்லை. ஸோ அப்போ இது அட்டம் பண்ணுறப்ப இது அடுத்தது பார்க்கணும். ஸோ நீத்தி ஆயோக் எப்போ கொண்டு வந்தாங்க? 2015 வந்துச்சா? அப்போ 3ன்றது 2015. அப்போ 4 3. இந்த 4 3 ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா 2 1 வந்துடும். ஸோ அது ஆன்சர். ஓகேயா? ஸோ அடுத்தது போலாமா? பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஜுடிஷியரி ரிலேட்டடாகவே வந்தால் எங்கேருந்து வரும்னு சொன்னேன்? யூஎஸ்லேருந்து வரும்னு சொன்னேன்னா அதே தான் இதுவும். சரிங்களா? ஸோ பொதுநல வழக்கு அப்படின்றத பற்றி எங்கேருந்து எடுத்தாங்கன்னா யூஎஸ்லேருந்து எடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் அப்படின்றது எப்போ செட்டப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது எப்போ பண்ணாங்கன்னா 1985ல் பண்ணாங்க. ஸோ இது வந்து நீங்கள் டோன்ட் ஹாவ் டைம். ஸோ அதனால கொஞ்சம் வேகமாக புஷ் பண்ணுறேன். ஸோ அடுத்தது பவர் டு கிரியேட் ஆர் அபாலிஷ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் யாருக்கு இருக்கு? சரிங்களா? ஸோ இதில் வந்து இந்த கிரியேட் ஆர் அபாலிஷ்ல 2 இதில் உங்களுக்கு குழப்பம். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரா பார்லிமெண்ட்டான்றது. ஆனால் பார்லிமெண்ட் தான் இதுக்கு ஆன்சர். ஒரு ஸ்டேட்டுக்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கிரியேட் பண்ணாலும் அந்த ஸ்டேட் வந்து அதுக்காக இன்வால்வ் ஆக மாட்டாங்க. பார்லிமெண்ட் தான் இன்வால்வ் ஆவாங்க. ஓகேயா? ஸோ அவங்க தான் கிரியேட் பண்ணணும். ஓகே. ஸோ அடுத்தது லுக்கீஸ்ட் பாலிசி அப்படின்றத யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேயா? ஸோ நேம் தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஹூ இனிஷியேட்டட் லுக்கீஸ்ட் பாலிசி அப்படின்றவங்க யார் இனிஷியேட் பண்ணா அப்படின்னா பிவி நரசிம்மராவ். ஓகேங்களா? சரி, அடுத்தது போவோமா? ஸோ அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் சிறுசாக போயிடுச்சு. ஓகே. ஸோ இதில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இட் சர்வ்ஸ் அஸ் எ ரிமைண்டர் டு சிட்டிசன்ஸ். அவங்க ரைட்ஸ் என்ஜாய் பண்ணும்போது அவங்களுக்கு டியூட்டிஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் இட் இஸ் அ வார்னிங் அகேன்ஸ்ட் ஆன்டி நேஷனல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இட் இஸ் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஃபார் சிட்டிசன்ஸ் அண்ட் ப்ரொமோட் டிசிப்ளின்.
அண்ட் இது என்ஃபோர்ஸபிள் பை லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல எது கரெக்ட்? ஸோ இது என்ஃபோர்ஸபிள் பை லானா இல்லை, அதனால இது டேரெக்டாக ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இனி சார் ஹேண்டில் பண்ணுவாங்க. அண்ட் தட் இஸ் ஆல். ஓகே கைஸ், அடுத்த क्वेश्चन. the article that state that role of scientific temper. நம்மளுடைய அரசியலமைப்புல ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல சயின்டிஃபிக் டெம்பர் பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ அந்த ஆர்டிகிள் எந்த ஆர்டிகிள்ல சயின்டிஃபிக் டெம்பர் பத்தி பேசியிருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். சயின்டிஃபிக் டெம்பர் பத்தி எந்த ஆர்டிகிள்ல மென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க? ஃபாஸ்டா. எஸ், வெரி குட். இதுல ஆர்டிகிள் 51(7) நம்மளுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல தான் என்ன பண்ணிருப்பாங்க, சயின்டிஃபிக் டெம்பர் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அடுத்து, President of India is elected by the system of direct election. The President of India is the nominal head of the state. Which of the above statement are true கேட்டிருக்காங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே நம்மளுடைய பிரசிடென்ட் பத்தின ஸ்டேட்மெண்ட், நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பத்தின ஸ்டேட்மெண்ட். ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பத்தின ஸ்டேட்மெண்ட்ல எது வந்து கரெக்ட், எது வந்து தப்பு அப்படிங்கறதான் கேள்வி. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆடி பார்த்திருக்கோம். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் a nominal head. ஓகேங்களா? ரியல் ஹெட் யாரு? ரியல் வந்து பிஎம் தான். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து வெறும் பேரளவுக்கான தலைவர். அதே மாதிரி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் எலெக்டட் பை தி சிஸ்டம் ஆஃப் டைரக்ட் எலெக்ஷன் கொடுத்திருக்காங்க. இது டைரக்ட் எலெக்ஷன் கிடையாது. சோ இவர் என்ன எலெக்ஷன்ல இவரை வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமா தான் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சோ அதனால ஒன்லி 2 மட்டும் தான் கரெக்ட், 1 வந்து தப்பு. சோ அடுத்து வந்து பாருங்க, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ஃபைண்ட் அவுட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சோ இதுல நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிற ரைட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல கொடுத்திருக்கிறதுல இது வந்து கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. சோ முதல்ல பாருங்க, protection of language and scripts of cultural minority. இது வந்து என்னது இல்ல, இது வந்து ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன்ல வராது. ஏன் அப்படின்னா இது வந்து எதுல வருது, இது வந்து கல்ச்சரல் ரைட்ஸ்ல வந்து வர்றதுனால இது வந்து கிடையாது. சோ அதுக்கு அப்புறமா prohibition of traffic of human being அப்படிங்கிறது கரெக்ட் தான். சோ trafficking prohibition of trafficking of human being அப்படிங்கிறது நமக்கு ஆர்டிகிள் 23ல வருது இல்லையா. சோ இது வந்து எதுல வருது, ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன்ல தான் வருது. அதே மாதிரி protection of life அப்படிங்கிறது தப்பு. ஏன்னா protection of life அப்படிங்கிறது ஆர்டிகிள் 21, இது வந்து ஃப்ரீடம்ல வந்து வந்துருது. அடுத்து இது வந்து கரெக்ட். சோ prohibition of employment of children under factories ஆர்டிகிள் 24. சோ ஆர்டிகிள் 23, 24 ரெண்டு தான் இதுல வருது. ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்குள்ள வந்து வருது. சோ ஆன்சர் என்ன? ஆன்சர் வந்து பாத்தீங்க கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது 2 4. ஓகே, சோ 214. சோ 214 தான் வந்து இதுக்கு சரியான விடை. ஓகேவா? சோ அடுத்து, consider the following statement regarding to State Information Commission, SIC. so State Information Commission இருக்காங்க இல்லையா, அது பத்தி கொடுத்திருக்க ஸ்டேட்மென்ட்ல எது வந்து கரெக்ட், எது தப்புன்னு கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, the commission consists of chief information commissioner and not more than 10 ஃபைன் கொடுத்திருக்காங்க. இது தப்பு. so not more than 10. ஓகேவா? so not more than 10 commissioner. The state information commissioner are not eligible for reappointment. The governor can remove the state information commissioner. The high court chief justice is one of the member of the committee which recommend the state information commissioner. ஓகேவா? so state information commission பத்தி கொடுத்திருக்க ஸ்டேட்மென்ட்ல எது வந்து இன்கரெக்ட், எது வந்து இன்கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சோ ஆல்ரெடி நம்ம வந்து 1 பார்த்தாச்சு. சோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 4. இதுக்கு இன்கரெக்ட் அப்படிங்கிற இது வந்து 1. so 1 எது இன்கரெக்ட் அப்படினா 1 4 இன்கரெக்ட். so 1 4 1 sorry 1 and 2. so 1 and 2 வந்து இன்கரெக்ட். இந்த கொடுத்திருக்கிறதுல 1 and 2 வந்து இன்கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட். சோ அடுத்து, State Human Rights Commission inquiry into the violation of human rights related to list enumerated in. இந்த கீழ கொடுத்திருக்க எந்தெந்த லிஸ்ட்ல கேஸ் இருந்துச்சு அப்படினா அத ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், மாநில மனித உரிமை ஆணையம். சோ மாநில மனித உரிமை ஆணையம் எந்தெந்த கேसेस விசாரிப்பாங்க. சோ மாநில மனித உரிமை ஆணையம் வந்து எந்தெந்த கேसेस விசாரிப்பாங்க அப்படிங்கறத வந்து கேள்வி. சோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படினா ஸ்டேட் லிஸ்ட்ல உள்ள கேள்வி டாபிக்ஸ், அதே மாதிரி கன்கரண்ட் லிஸ்ட். சோ மாநில பட்டியல், பொது பட்டியல். சோ மாநில பட்டியல் உள்ள கேसेस விசாரிப்பாங்க, அதே மாதிரி பொது பட்டியல் உள்ள கேसेसையும் வந்து விசாரிப்பாங்க. சோ யூனியன் வந்து விசாரிக்க மாட்டாங்க. ஓகேவா? யூனியன் லிஸ்ட் வந்து யார் விசாரிப்பா? நம்மளுடைய நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருப்பாங்கல்ல, தேசிய மனித உரிமை ஆணையம், அவங்க தான் வந்து விசாரிப்பாங்க. சோ இது மட்டும் தான். ஸ்டேட் லிஸ்டையும் கன்கரண்ட் லிஸ்டையும், எது ஸ்டேட் லிஸ்டையும் கன்கரண்ட் லிஸ்டையும் தான் வந்து விசாரிக்கிறாங்க. அடுத்து, மேட்ச் த ஃபாலோயிங். சோ மேட்ச் த ஃபாலோயிங் வந்து கேட்டிருக்காங்க. சோ இது வந்து எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படினா ஆல்மோஸ்ட் வந்து ஜுடிஷியல் ரிலேட்டடா உள்ளதா, எல்லாமே வந்து ஜுடிஷியல் ரிலேட்டடா உள்ளதா. சோ இதுக்கு ஆன்சர் என்ன, கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஆர்டிகல் 124C. சோ ஆர்டிகல் 124C,
அதே மாதிரி 124 கிளாஸ் 2 126 130. ஸோ இதில் எது வந்து கரெக்ட்? இதுக்கான ஆன்சர் என்ன? இதுக்கான ஆன்சர் என்ன? ஸோ இந்த மேட்ச் த ஃபாலோயிங்கான ஆன்சர் என்ன? ஸோ இந்த மேட்ச்க்கான ஆன்சர் என்ன? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லுங்க. ஸோ இந்த மேட்சுக்கான ஆன்சர் என்ன? எந்தெந்த ஆர்டிக்கல் எது சம்பந்தமாக உள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. ஆப்ஷன் பி. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மொத்தம் ஒரு 400 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்னும் 400 கொஸ்டின்ஸ்க்கு ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் செஷன் வந்து முடிய போகுது. ஓகே, செஷன் வந்து முடிய போகுது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எல்லாரும் சொல்லுங்கள். 1432. ஸோ 1432 கரெக்டா? 1432. வெரி குட். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1432 அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து கமிஷன். ஸோ கமிஷன் பற்றி இதோடைய குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தோம். இன்னொரு கொஸ்டின் வந்து கமிஷன் பத்தின குரோனாலஜிக்கல் ஆர்டர் பத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ இதுல எந்தெந்த கமிஷன் எப்போ போடப்பட்டது அப்படிங்கிற குரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான விடை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிட்டி ARC வந்து 1952 சம்திங் வந்து போட்டிருப்பாங்க. அடுத்து ராஜமன்னார் கமிட்டி 1969ல, சர்க்காரியா 1983ல, புஞ்சி கமிஷன் வந்து 2007 லாஸ்ட். இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கான ஆர்டர். ஓகே, இதான் வந்து ஆர்டர். ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ARC, அதுக்கப்புறமா வந்து ராஜமன்னார், அதுக்கு அடுத்து வந்து சர்க்காரியா, அடுத்து வந்து புஞ்சி கமிஷன். இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டான ஆர்டர். ஸோ அடுத்து ஆர்டிகிள் விச் நாட் ரிலேட்டட் டு சீஃப் மினிஸ்டர். இந்த கொடுத்திருக்க 4 ஆர்டிகிள்ல நம்மளுடைய முதலமைச்சர் சம்பந்தமாக தொடர்பு இல்லாத ஆர்டிகிள் எது? ஸோ முதலமைச்சர் சம்பந்தமாக தொடர்பு இல்லாத ஆர்டிகிள் எது அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகிள் 165. ஸோ ஆர்டிகிள் 165 அப்படிங்கிறது சரியான விடை. ஏன் அப்படின்னா அந்த 165 ஆர்டிகிள் 165 அப்படிங்கிறது யார் ரிலேட்டட் உள்ளது? இது வந்து அட்வொகேட். இது அட்வொகேட் ஜெனரல், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அட்டார்னி ஜெனரல் இருக்காரு. அதே மாதிரி மாநிலங்கள் லெவலில் இருக்கக்கூடிய அட்வொகேட் ஜெனரல் ரிலேட்டட் ஆர்டிகல் தான் அட்வொகேட் ஜெனரல் அப்பாயின்மெண்ட், அவருடைய டியூட்டிஸ், ஃபங்க்ஷன் ரிலேட்டட் ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 165. அடுத்து the word parliament is derived from dash word parley which means talk. ஸோ பாராளுமன்றம் அப்படிங்கிற இந்த சொல் வந்து பார்லே அப்படிங்கிற இந்த வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. இது எந்த நாட்டுடைய வார்த்தை? எந்த மொழி சார்ந்த வார்த்தை பார்லே அப்படிங்கிறது? ஸோ பார்லே அப்படிங்கிறது எந்த மொழியுடைய வார்த்தை? ஸோ பார்லே அப்படிங்கிறது எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை? ஸோ பாராளுமன்றம் அப்படிங்கிறது எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது? ஸோ the word parliament is derived from which language? ஸோ பார்லிமெண்ட் அப்படிங்கிறது எந்த லாங்குவேஜில் எடுக்கப்பட்டது அப்படின்னா லாட்டினா பிரெஞ்சா? ஸோ லாட்டினா பிரெஞ்சா? எஸ். ஸோ பிரெஞ்ச். ஸோ பிரெஞ்ச் அப்படிங்கிறதா சரியான விடை. ஸோ அடுத்த கேள்வி, ஹூ கால் த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் எய்ம் அண்ட் ஆஸ்பிரேஷன்? ஸோ மாநில கொள்கையின் வழிகாட்டு நெறிமுறைகளை நோக்கங்கள் மற்றும் அபிலாஷைகளின் அறிக்கை, எய்ம் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன், எய்ம் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்லியிருக்கா? ஸோ நம்மளுடைய டிபிஎஸ்பியை யார் வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் எய்ம் அண்ட் ஆஸ்பிரேஷன்? Who called the directive principles of state policy as a manifestation of aims and aspirations? ஸோ யாரு இந்த மாதிரி சொல்லியிருக்கா அப்படிங்கிறதா வந்து கேள்வி. ஸோ யாரு இந்த மாதிரி சொல்லியிருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லுங்க. எஸ், வெரி குட். ஆன்சர் வந்து கேசி வீர். ஸோ கேசி வீர் அப்படிங்கிற இவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ வெற்றிகரமா நம்ம 400 கேள்வி வந்து முடிச்சாச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய 400வது கேள்வி. ஸோ காலைல இருந்து இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட 10:30 ஆரம்பிச்சு 8:30 முடிஞ்சு. ஸோ இதான் வந்து 400வது கேள்வி. இன்னும் ஒரு 100 கேள்வி இருக்குது. அதை இப்போ நடத்தணும் அப்படின்னா இன்னொரு 2 மணி நேரம் போகும். ஸோ அதனால நம்ம இதோட இந்த செஷன் வந்து முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம இன்னொரு வாரம் வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய கேள்வி, அதே மாதிரி வேற டாபிக் வந்து நம்ம அடுத்தடுத்த வாரங்கள் வந்து பார்க்கலாம். மேம் சார் 400 கேள்வி 400 தானான்னு கேக்குறாங்க. ரொம்ப கம்மியா 400க்கு இவங்க பாவம் எல்லாரும் பசங்க இது பண்றாங்க. நிறைய பேர் போயிட்டாங்கப்பா. சரியா, இதை கண்டினியூ பண்ணலாம். ஆனா நிறைய பேர் வந்து மிஸ் ஆகுறாங்க. ஓகேயா? ஸோ அடுத்தது நம்ம இந்த செஷன் எப்படி இருந்தது அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கமெண்ட் செக்ஷன் வரலையே, அதுல இந்த செஷன் எப்படி இருந்துச்சு, அடுத்து என்ன டாபிக் வேணும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல உங்களுக்கு இன்னும் நிறைய டாபிக்ஸ் வந்து கொண்டு வரலாம். ஓகே லாவண்யா, எக்கனாமிக்ஸ் கேக்குறீங்க, கண்டிப்பா கொண்டு வரோம். இதுக்கப்புறம் தான் நாங்க இந்த
ஹோல் இதையும் டேட்டா அனலைஸ் பண்ண போறோம். நீங்க எப்படி சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, உங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, கமெண்டோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நாங்க கண்டிப்பா அடுத்த வாட்டி எப்படி கொண்டு வரது அப்படின்றத பாத்துக்கலாம். மேம் ரிமைனிங் 100 பிடிஎஃப்ல இருக்குமா? ஸோ இப்போதைக்கு முடிச்சது மட்டும்தான் கொடுப்போம். ஏன்னா முடிக்காது கொடுத்தா நீங்க அதுலயே இருந்து பண்ணிடுவீங்க. சரிங்களா? ஸோ முடிச்ச வரைக்கும் எல்லா கொஸ்டினும் கொண்டு வந்துருவோம். ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக்ஸ் கொண்டு வாங்க. எல்லாரும் எக்கனாமிக்ஸ் தான் கேட்குறீங்க. அது ஒர்க்ல இருக்கு, அது கொஞ்சம் டிலே ஆகும். அடுத்த வாரமா அப்படின்றது சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பா வந்து கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? சோ கவலைப்படாதீங்க. நீங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி ஹிஸ்டரி கண்டிப்பா கொண்டு வந்துடலாம். எல்லா சப்ஜெக்ட்டும் நம்ம கொண்டு வரக்கு ஐடியால இருக்கு, நம்ம கொண்டு வந்துடலாம். சோ உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது டெய்லி இதே மாதிரி எல்லா செஷனுமே இந்த ஆக்டிவா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சோ நம்ம வரக்கூடிய செஷன்ல எல்லாமே பாலிட்டி ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பாலிட்டி இருக்கக்கூடிய பெண்டிங் டாபிக், எக்கனாமி, அதுக்கப்புறம் ஹிஸ்டரி எல்லாமே வந்து நம்ம கொண்டு வரலாம். ஓகேவா? புக் பேக் क्वेश्चंसக்கு ஒரு செஷன் கொண்டு வரேன். ஓகே, கொண்டு வந்துடலாங்க. அது வந்து கொண்டு வரலாம். இந்த ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन செஷன் வந்து முடியட்டும். அண்ட் எஸ்ஐக்கு 15 டேஸ் நம்ம பிளான் வச்சிருக்கோம் சார். எஸ் நாளையில இருந்து பாத்தீங்க அப்படினா எஸ்ஐக்கு அதே மாதிரி குரூப் 1 ரெண்டுக்குமே சேர்ந்து ஒரு செஷன் வந்து ஆரம்பிக்க போகுது. இனிமே அடா இருக்கக்கூடிய எல்லா ஃபேக்கல்ட்டியுமே உங்களுக்கு 2 ஃப்ரீ யூடியூப் செஷன் ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியுமே கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல ஒரு செஷன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த குரூப் 1க்கான டாபிக்ஸும், இன்னொரு செஷன்ல வந்து பாத்தீங்க அப்படினா எஸ்ஐக்கான டாபிக்கும் வந்து நடத்துவாங்க. நம்மளுடைய சேனல்ல நாளைக்கான டாபிக்ஸ் ஆல்ரெடி ஷெட்யூல் ஆயிருச்சு. சோ லைவ்ல போய் பாத்துங்க யார் என்னென்ன டாபிக் எடுக்கறாங்க அப்படியே டீடைல் வந்து பாத்துங்க. அது மட்டும் இல்லாம ஒரு போஸ்டரும் கொடுத்திருக்காங்க. அதுல என்னென்ன ஃபேக்கல்ட்டி என்னென்ன டைமிங் எடுக்கறாங்க அப்படியே டீடைல் இருக்கு. அத நம்ம அடா 247 தமிழ் சேனல்ல நான் ஷேர் பண்ண சொல்றேன். எஸ், நம்மளோட சேனல்ஸ்லயும் சாரி எங்களோட டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் அதுலயும் நாங்க போஸ்ட் பண்ணிடுறோம். சோ இப்ப இருக்கிற PDF வந்து நம்ம இன்னைக்கு நைட்டுக்குள்ள அப்லோட் பண்ணிடலாம். ஏன்னா 2-3 PDF இருக்கறனால அதெல்லாம் மெர்ஜ் பண்ணி நாங்க போட்டு கொண்டு வந்துறோம். ஓகேயா? So PDF கண்டிப்பா கிடைக்கும். yes PDF கண்டிப்பா கிடைக்கும். Okay, PDF வேற என்ன டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்? yes daily current affairs நாளைக்கு இருக்கு. நாளைக்கு 7 மணிக்கு எல்லாரும் ஜாயின் பண்ண சொல்லி வெங்கட் சொல்றாரு. யாரெல்லாம் வந்து புதுசா ஜாயின் பண்றீங்களோ டெய்லியும் காலையில 7 மணிக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் போயிட்டு இருக்கோம். இது நீங்க TNPSC, SSC, RRB, UPSC என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். காலையில 7 மணி 7 to 8 நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? சோ அதுல கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான PDF, MCQ எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். சோ யாரெல்லாம் அட்டெண்ட் பண்ணலையோ நாளையில இருந்து அட்டெண்ட் பண்ணுங்க. சோ நம்ம அடுத்து எப்போ நெக்ஸ்ட் வந்து எப்போ அப்படிங்கறத நம்ம இது பண்றோம். சோ மறக்காம பிளான் பண்ணிருக்கோம். சரிங்களா? most probably எல்லா கண்டென்ட் ரெடி ஆயிடுச்சுனா கண்டிப்பா வந்துருவோம். ஓகேயா? ஏனா ஒரு क्वेश्चन 2 क्वेश्चन இல்ல 500 क्वेश्चन இது பண்ணோம். சோ இது வந்து எங்களுடைய ஆல்ரெடி நார்மல் கிளாसेस இருக்கு. அது மட்டும் இல்லாம நார்மல் யூடியூப் சேனல் இருக்கு. அதுக்கு மத்தியில நாங்க வந்து மல்டிபிள் டீம்ஸ் கோஆர்டினேட் பண்ணனும். நாங்க ஃபேக்கல்டிஸ் கோஆர்டினேட் பண்ணோம். இந்த நாங்க ஸ்டுடியோஸ் வந்து ரெடி ஆக்கி வைக்கணும். அண்ட் கண்டென்ட் டீம்ட்ட கோஆர்டினேட் பண்ணணும். மார்க்கெட்டிங் டீம் நிறைய டீம் கோஆர்டினேட் பண்ணி இத நம்ம கொண்டு வந்திருக்கோம். சோ கண்டிப்பா அடுத்த செஷன் கண்டிப்பா அடுத்த இதுல நம்ம வந்து கொண்டு வரலாம். ஓகேவா? ஓகே गाइस थैंक यू இவ்வளவு நேரம் பொறுமையா அட்டெண்ட் பண்ணதுக்கு थैंक यू. சோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து மீட் பண்ணலாம். थैंक यू गाइस थैंक यू. current affairs strategy for win. ஓகே, கரெக்ட் தாங்க. கண்டிப்பா it is a strategy for win. ஸோ அது வந்து கண்டிப்பா நல்ல விஷயம். அண்ட் இன்னொன்னு, இப்ப குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்றாங்க, சிலபஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பண்ணிருக்கிறவங்க குட், சிலபஸ் வேணும், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन வேணும். அண்ட் 6th to 12th புக்ஸ் ரெடி பண்ணுங்க. அது கூட ஒரே ஒரு அட்வான்ஸ்டு புக், நிறைய வள क्वेश्चन படிக்காதீங்க. ஒரே ஒரு அட்வான்ஸ் புக். மேம், ஆர்ச்சியர் குரூப் 1 கிளாஸ் அட்டெண்ட் பண்றவங்க யூடியூப்ல 15 டேஸ் சேலஞ்ச் பார்க்கணுமா? because I am working. No, you don't have to. Okay, நீங்க பெய்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படினா அதே பாருங்க. அதுல உள்ள கிளாसेस நீங்க முடிச்சாவே போதுமான. நீங்க தனியா வேற எதுமே பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. உங்களுக்கு இந்த பெய்ட் கிளாஸ்ல கொடுக்கக்கூடிய கிளாसेस பிளஸ் ஒவ்வொரு ஃபேக்கல்டி வந்து PDF வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, அந்த PDF அதுக்கு அப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணி விடுவாங்க. அது மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலே போதுமானது. இது தவிர மீதி நம்ம சேனல் மட்டும் இல்ல, மீதி எந்த யூடியூப் பக்கத்துல நீங்க வந்து வந்துராதீங்க. ஒன்லி இந்த பெய்ட் மட்டும் பாருங்க. ஆமா, உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குனா கேளுங்க. we wait for some 1 minute. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, இல்லனா நம்ம wrap up பண்ணிக்கலாம். So it is a very good session for us. ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஒரு 8 மணி நேரம் போனதே தெரியல, டக்குன்னு போயிடுச்சு. இப்பதான் 10:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தது. ஓகே, சோ அதனால நல்ல செஷன். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பசங்க எல்லாம் ரெகுலரா ஃபுல் ஆக்டிவா இருந்ததனால தான். நாங்க 8 மணி நேரம் நடத்துறதை விட நீங்க 8 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான். அது நான் ஒத்துக்கிறேன். ஓகேயா? So all the best for your preparation. நல்லா பண்ணுங்க. இந்த அட்டெம்ப்ட்ல group 1, group 2, group 4 இது எல்லாமே வருது. அதனால group 1 உங்களுக்கு வரணும்ன்றதை நான் நினைச்சுக்கிறேன். ஆனா அது இல்லனாலும் அடுத்தது இருக்கு. எதுவும் நீங்க ஃபோக்கஸ் வந்து மாறாம அதே ஒரே பாத்துல போயிட்டே இருங்க. All the best. Okay guys, thank you.